சங்கீத முத்தமிட, ரயில்கள் காதில் சத்தமிட, புயல்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆறா காயம், தீங்கு வேகம் சீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆறா காயம், தீங்கு வேகம் சீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வணக்கம் வேலூர். இன்று 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, சோபகிருது வருடம் தை மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. வீழ்த்தவே முடியாது என்பது கர்வம், விழுந்தாலும் எழுவேன் என்பதே நம்பிக்கை. நம்பிக்கையோடு எழுந்து நிற்போம். இந்த ஒரு இனிய கருத்தோடு இன்றைய தினத்தை இனிதாய் துவங்குவோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். பிப்ரவரி 6, 1918ஆம் ஆண்டு 30 வயதை அடைந்த அனைத்து இங்கிலாந்து பெண்களுக்கும் ஓட்டுரிமை கிடைத்தது. பிப்ரவரி 6, 1959ஆம் ஆண்டு டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜாக்ஸ் கில்பை முதன்முறையாக இன்டகிரேட்டட் சர்க்யூட்டுக்கான காப்புரிமையை கோரினார். பிப்ரவரி 6, 1987 நீதிபதி மேரி கார்டன் ஆஸ்திரேலியாவின் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக பதவியேற்றார்.
பிப்ரவரி 6 1945 ஜமைக்கா நாட்டு பாடகர், பாடலாசிரியர், கிட்டார் இசைக்கலைஞர் பாப் மார்லே பிறந்தார். பிப்ரவரி 6 1915 50 ஆண்டுகளில் 1700 பாடல்களுக்கு மேல் எழுதிய மராட்டிய ஹிந்தி பாடலாசிரியர் கவி பிரதீப் பிறந்தார். பிப்ரவரி 6 1959 கண்டம் விட்டு கண்டம் பாயும் முதலாவது டைட்டான் ஏவுகணையை அமெரிக்கா பரிசோதித்தது. பிப்ரவரி 6 1819 தாமஸ் ஸ்டான்ஸ்போர்ட் ரஃபேல்ஸ் சிங்கப்பூரை கண்டறிந்தார். பிப்ரவரி 6 1827 கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷாமா சாஸ்திரிகள் மறைந்தார். பிப்ரவரி 6 1944 டாக்டர் ஜான் ராக் டெஸ்ட் டியூப் மூலமாக முதல் மனித கருவை கருத்தரிக்க செய்தார். பிப்ரவரி 6 1935 உலக புகழ்பெற்ற பலகை விளையாட்டான மோனோபோலி முதன்முறையாக பார்க்கர் சகோதரர்களால் விற்பனை செய்யப்பட்டது. உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியும் வீரமும் முகத்திற்கு அழகு. எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு நல்ல மனத்துணிவை அளிக்கும் என்பார் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஒரு மனிதனிடம் என்ன இருக்கிறது என்பதை விட என்னவாக இருக்கிறான் என்பதே அவனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதிக அளவிலான மக்கள் அவர்களுடைய மனதை அவர்களுடைய போக்கிலேயே வைத்துக் கொள்வதால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பார் ஆப்ரகாம் லிங்கன். மகிழ்ச்சியான முகம் சாதாரண உணவையும் விருந்தாக்கிவிடும். மகிழ்ச்சிதான் வாழ்விற்கு ஒப்புதல் அளிக்கும் ஒரே ஆதாரம். மகிழ்ச்சி இல்லாது போனால் வாழ்க்கை மதிக்கெட்ட வருந்தத்தக்க சோதனை முயற்சி ஆகிவிடும். மகிழ்ச்சிகரமான மனிதன் எப்பொழுதும் ஏழையாக இருக்க மாட்டான் என்பது கூற்று. மகிழ்ச்சியோடு சுமக்கும் எந்த பாரமும் குறைவாய் தெரியும். மகிழ்ச்சியின் வேர் தர்மத்தில் புதைந்திருக்கிறது என்பது கௌடில்யரின் வாக்கு. எந்த நேரமும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் என்பார் கன்ஃபூசியஸ். நடத்தைகளில்தான் இப்போது மகிழ்ச்சி இருக்கிறது. பணத்துக்காக வேலை செய்யாதீர்கள், புகழுக்காக வேலை செய்யாதீர்கள், அதில் உள்ள மகிழ்ச்சிக்காக வேலை செய்யுங்கள். நேற்று நாளை என்பது இல்லாதது, இன்று என்பதை மட்டும் மறந்து விடாதே. இதுதான் மகிழ்ச்சியின் ஆரம்பம் என்பார் கரோல். மகிழ்ச்சி உள்ளவனுக்கு கலையெல்லாம் மலராக தோன்றும் என்பார் கத்தே. எலியைப் போல் திருடி வயிற்றை வளர்க்காதே, கரையானைப் போல் பிறர் பொருளை அரித்து மகிழாதே என்பது பர்மிய பழமொழி. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவனே சாது எனப்படுவான். உண்மையை நேசிப்பவர்களுக்கே அதன் உள்ளழகும் மகிழ்ச்சியும் புலப்படும். தேனீயைப் போலவும் எறும்பைப் போலவும் உழைத்து உண், அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்பார் கிருபானந்த வாரியார். இந்த பூமியில் ஒவ்வொருவரும் போதுமான மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான தேவையை பெற்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சியும் உழைப்பும் ஆயுளை அதிகரிக்கும் என்பார் சிங் சென் என்னும் சீனக் கவிஞர். மகிழ்ச்சி வெளியே இல்லை, மகிழ்ச்சியின் ஆதாரம் மனத்திற்குள்தான் புதைந்திருக்கிறது. மதத்தைப் போலவே மகிழ்ச்சியும் மர்மமானது. அதை அறிவுக்கண் கொண்டு ஆராய முடியாது. மனித சமுதாயத்தின் சரித்திரத்தில் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், மகிழ்ச்சியை குறைப்பதற்கு இடையே ஆறுதலை அதிகமாக்குவதுதான். பணமும் மகிழ்ச்சியும் பிறவிப் பகைவர்கள். ஒன்று வசிக்கும் இடத்தில் மற்றொன்று வசிக்காது. மனித இனம் பெறக்கூடிய மகிழ்ச்சியெல்லாம் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதில்தான் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோல். நன்றி. இன்றைய கருத்துச் சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு
தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. அப்பா, ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? இல்லை குழந்தாய், 350 கோடி பேருக்கும் இப்படித்தான் நாள் துவங்குகிறது. யார் பேசுறது? நான் யாராக இருந்தால் என்ன, நான் சொல்ல வருவதுதான் முக்கியம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க நீங்க? நான் காலைக்கடை முடிக்கும் போது தான் வரணுமா? சீக்கிரம் சொல்லுங்க. உன்னுடைய கழிவறையை பார், அது ஏன் இவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது? அது வந்து நீ ஏன் மூக்கை பிடித்துக் கொண்டு தினமும் சலித்துக் கொண்டு உன் நாளை துவங்க வேண்டும்? அது வந்து உன் கழிவறையை தினமும் சரியாக சுத்தம் செய்து பராமரித்து வை. அப்படி செய்தால் நீ அந்த 350 கோடி பேரில் ஒருவனாக இருக்க மாட்டாய். ஆமா, யார் அந்த 350 கோடி பேரு? அந்த 350 கோடி பேரும் இந்த உலகில் சுகாதாரமான கழிவறை வசதி இல்லாதவர்கள். இப்போது சொல், உன்னிடம் கழிவறை உள்ளது, ஆனால் சுகாதாரம்? இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இதோ சுத்தம் பண்ணிடுறேன். இந்த உலகில் 3இல் ஒருவருக்கு சுகாதாரமான கழிவறை வசதி இல்லை என்று ஐக்கிய நாடுகள் கணக்கெடுப்பு கூறுகிறது. நம் வீட்டில் இருக்கும் கழிவறை சுகாதாரமாக உள்ளதா என நாம் கவனித்து சுத்தம் செய்வோம். சமுதாய நலன் கருதி வெளியிடுவோர் விஐடி பண்பலை 90.8. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. இன்றைய மண்வாசனை நிகழ்ச்சியில் நம்ம பட்டுப்பூச்சி வளர்ப்பு, அதனுடைய பயன்பாடுகளை பற்றிய விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வேலூர் மாவட்டத்தின் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட தான் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். என் பட்டு வளர்ச்சித்துறை சுப்பிரமணியம், உதவி ஆய்வாளர், வாணியம்பாடி. அடுத்தபடியாக வந்து நம்ம விவசாயிகளுக்காக வந்து 1 ஏக்கர் மல்பரி நடவு செய்தால் அது நடவு மூலமாக 10,500 வழங்கப்படுகிறது. அடுத்து வந்து புழு வளர்ப்பு மனை கட்டுதலுக்கு வந்து லெவல் 1 செட்டு வந்து 82,500 ரூபாயும், லெவல் 2க்கு வந்து 87,500 ரூபாயும், லெவல் 3 67,500 ரூபாயும் மானியமாக வழங்கப்படுகிறது. அது தவிர விவசாயிகளுக்கு வந்து 1 ஏக்கர் மல்பரி நடவு செய்தால் ஆண்டு பலன் அவருடைய செலவு போக கிட்டத்தட்ட 2 lakhs வருமானமாக கிடைக்கிறது. மற்றும் வந்து விவசாயிகளுக்கு வந்து நியூ டெக்னாலஜி படி இளம்புழு வளர்ப்பு மையமாக இளம்புழு வளர்த்து 100 முட்டை அளவுக்கு இளம்புழு வளர்ப்பு டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜாக 500 ரூபாய் வழங்கப்படுகிறது. இது எல்லாமே வந்து விவசாயிகளுடைய பலனுக்காக தான் இத்துறை செயல்பட்டு வருகிறது. விவசாயம் மற்ற பயிர்களை விட மல்பரி வளர்ப்பு செய்து புழு வளர்ப்பு செய்தால் அதிகப்படியான லாபம் மேற்கொள்ளலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில எந்த மாதிரியான பட்டுகள் வந்து விவசாயிகள் மத்தியில இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளர்க்கப்படுதுங்க? பட்டு வளர்க்கறதுக்கு எவ்வளவு நில அளவுகள் தேவைப்படுதுங்க ஐயா? 1 ஏக்கர் அளவு தேவைப்படும். 1 ஏக்கர் V1 மல்பரி ரகம் நல்ல சிறந்த ரகம். இந்த பட்டுன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், சுப காரியங்கள் அனைத்திலுமே பட்டு பயன்பாடுகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இந்திய பொருளாதாரங்கள்ல பட்டு வந்து எந்த அளவுல வந்து மக்கள் பயன்பாடுகள்ல இருந்துக்கிறது? பட்டு வந்து சுப காரியங்களுக்கு நிறைய பயன்படுத்துறாங்க. பட்டு இல்லாத விசேஷமே இல்லைங்க. பட்டு இருந்தால் ஒரு சின்ன ஒரு கிரகப்பிரவேசம், மேரேஜு, ரிசப்ஷனை விட பட்டு சேரீ அதிகமாக விரும்புகிறாங்க. அதனால் வந்து பட்டுக்கு வந்து நம்ம நாடு முதலிடம் கொடுக்கிறது. தமிழ்நாடு ரொம்ப முதலிடம் கொடுக்குறது. மக்களும் வந்து பட்டை நிறைய விரும்பி, குறிப்பா நீங்க பட்டு வந்து பட்டு சேலைகள் ஆகட்டும், பட்டு வேட்டிகள் ஆகட்டும், அதை நம்ம உடுத்திக்கிறோம், பட்டு துண்டுகள் மேலே எடுத்து போட்டுக்கிறோம். ஆனா அந்த பட்டு ஆடைகள் வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு அதனுடைய முகப்பு வந்து தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அடிப்படை சிறிய விளக்கம் கொடுக்க முடியுங்களா? அந்த பட்டு ஆடை வந்து எப்படி தயாரிக்கப்படுது? பட்டு வந்து முதல் வந்து விவசாயத்தில் வந்து மல்பரி செடி நடவு செய்த பிறகு அரசாங்கத்தில் வந்து முட்டை தயாரிக்கிறாங்க. அதாவது கலப்பின முட்டை, சிபி முட்டை, சிஆர்சி அயலின முட்டை. இதன் மூலியமாக புழு வளர்ப்பு செய்து அந்த புழு கூட்டிலிருந்து தான் நூல்
ரீலிங்காக நூல் எடுத்து நூல் மூலமாக அதை முறுக்கேற்றுதல் ட்விஸ்டிங் செய்து சேரையாக போகிறது. ஒரு ஏக்கர்ல வந்து மல்பரி பட்டு நடவு செய்வதன் மூலமா ஒரு விவசாயிக்கு ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? ஒரு ஏக்கர் விவசாயம் மல்பரி நடவு செய்து விவசாயம் செய்தால் ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட செலவு போக 1 லட்சம் ரூபாய்க்கு ஆண்டு 1.5 லட்சம் செலவு போக ஆண்டு ஒன்றுக்கு கிடைக்கும். இந்த பட்டுகளை பொறுத்தவரை பட்டு விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் அரசு வந்து மக்களுக்கு எந்த மாதிரியான மானிய வகைகள் கொடுக்குது? உற்பத்தியில் ஆகட்டும், அதனுடைய சந்தைப்படுத்துதல் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். அது பட்டு வளர்ப்பு பொறுத்தளவில் வந்து மானியம் வந்து நடவு மானியமாக வழங்கப்படுகிறது. நடவு மானியம் 10,500 ரூபாய். அதை வந்து புழு வளர்ப்பு மனை கட்டுவதற்கு 82,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. தளவாடம், அதாவது புழு வளர்ப்பு ஸ்டாண்ட் அமைத்தல் தளவாடங்க 52,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. சொட்டு நீர் பாசனத்துக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இது எல்லாமே விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கத்தில் மானியமாக வழங்கப்படுகிறது. இன்னும் வந்து அரசாங்கத்தை இன்னும் பெரிய சலுகைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன். நீங்க பல ஆண்டுகள் வந்து இந்த பட்டு சார்ந்த துறையில வந்து பணியாற்றுவதன் மூலமா உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த பட்டு வளர்ப்பை மேலும் விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கணும்னா எந்த மாதிரியான உதவிகள் செஞ்சா விவசாயிகள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பட்டு வளர்ப்பு செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய சொந்த கணிப்பு. என்னுடைய சொந்த கணிப்பு வந்து விவசாயத்தில் வந்து பட்டு வளர்ப்புக்கு வந்து ஒரு விவசாயி எந்த அளவுக்கு ஆர்வமாக செய்கிறாரோ அந்த அளவுக்கு பட்டு விவசாயத்தில் வந்து நல்ல மற்ற பயிர்களை விட வருமானம் இருக்கும். விவசாயினுடைய கவனம் முக்கியமாக தேவை. அவர் கடுமையாக உழைப்பு இருந்தால் தோட்டத்தில் விலை வந்து அதிகமாக வளர்ச்சி இருக்கணும். அதுக்கு வேண்டிய புழு உரங்கள் அதிகமாக இடணும், இட்டு தோட்டத்தை நல்ல முறையில் வளர்ப்பு செய்து அவருடைய கண்காணிப்பு அதிகமாக இருக்கணும். இருந்தால் விவசாயத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். மற்ற பயிர்களை விட மல்பரியில் நல்ல வருமானம் இருக்கும். என்னுடைய 36 வருஷம் சர்வீஸில் வந்து மல்பரியை விட மற்ற பயிரில் எந்த பயிர்லையுமே வருமானம் அதிகம் கிடையாது. மல்பரியில் தான் அதிகமான வருமானம். நிறைய விவசாயிகள் இதை கொண்டு நல்லா வந்து பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்க வச்சுருக்காங்க. இன்ஜினியர் லெவலில் படிக்க வச்சுருக்காங்க. அந்த பட்டு தொழிலே விவசாயம் செய்து நல்ல வருமானம் எடுத்து டாக்டர்ஸு இன்ஜினியர் லெவலில் படிக்க வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல தொழில், இது அருமையான தொழிலுங்க. கண்டிப்பாங்க ஐயா, நல்ல முறையில் சொன்னீங்க. பட்டு சார்ந்த விஷயங்கள், பட்டு எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, பட்டுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, அது விவசாயிகளுக்கு எந்தெந்த மாதிரியான மானிய வகைகள் கொடுக்கப்படுது அப்படின்ற விஷயங்கள் நிறைய சொன்னீங்க ஐயா. இது மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு. அடுத்த ஒரு மண் வாசனை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு விவசாயம் சார்ந்த வல்லுநருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. உங்களோட உடல் உங்களுக்கானது. யோர் பாடி யோர் ரைட்ஸ். அதை யாராவது தவறாக தொட்டாலோ பார்த்தாலோ பார்க்க சொன்னாலோ உடனே 1098 சைல்ட் லைனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும். எந்த நம்பருக்கு கால் பண்ணுவீங்க? 1098 1098 1098 1098. அம்மா போன் கொடுங்கம்மா. என்னதான் இருக்கோ போன்ல? ஹலோ சைல்ட் லைன். ஹலோ அக்கா, எங்க டீச்சர் என்கிட்ட தப்பான படம் காட்டினார் அக்கா. நான் கேம் விளையாட தான் கேட்டேன். அவரு என் மேலதான் தப்புன்னு சொல்றாங்க அக்கா. என் மேல தப்பா அக்கா? இல்லப்பா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. உன் ஸ்கூல் நேம் அப்புறம் அட்ரஸ் கொடு, அக்கா பாத்துக்கிறேன். 18 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர் அல்லது சிறுமியிடம் பாலியல் செயல்பாடு என்பது சட்டப்படி குற்றம். இதனை யார் வேண்டுமானாலும் 1098 என்ற எண்ணில் புகார் செய்யலாம். இதற்கு மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம். சமூக பாதுகாப்புத்துறை, சைல்ட் லைன் 1098, காவல்துறை என பல்வேறு வழியாக புகார் அளிக்கலாம். குழந்தைகள் நலன் கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு அரசு. செவிச்செல்வம் VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். இது VIT பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் கடிகாரம் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு உங்கள் சுஷ்மிதா. கடிகாரம் என்பது நேரத்தை காட்டுவதற்கும் அளவிடவும் அதனை ஒருங்கிணைக்கவும் பயன்படும் ஒரு கருவியாகும். கடிகாரத்தை மணிக்கூடு என்றும் குறிப்பர். கையில் கட்டப்படும் கடிகாரத்தினை கை கடிகாரம் என்பர்.
பொதுவாக கடிகாரம் எளிதில் தூக்கிச் செல்லக்கூடியதாக வடிவமைக்கப்படுவதில்லை. நாகரிக முதிர்ச்சியின் ஒரு கட்டமான நேரத்தை அளவிடும் முறை மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. மிகவும் பழைய கண்டுபிடிப்புகளில் ஒன்றான இது பொதுவாக இயற்கையான அளவீடான ஒரு நாளை குறுகிய கால அளவை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டு வரும் கடிகாரங்கள் இயற்பியல் செயல்முறைகளின் பல வளர்ச்சியினை கண்டுள்ளது. சூரிய மணிக்காட்டி என்பது சூரியனின் ஒளியினையும் அதன் விளைவாக நிகழும் நிழல்களின் நகர்வையும் அடிப்படையாக கொண்டு நேரம் அளவிடப்படும் கடிகாரத்தினை குறிக்கும். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே சூமேரியர்கள் நேரத்தை அளவிட முயன்றதாகவும் இதில் முன்னோடிகளாக இவர்களே விளங்கினார்கள் என்ற தகவல்கள் உண்டு. சூமேரிய நாகரிகமே ஒரு ஆண்டை மாதங்களாகவும் மாதத்தினை நாட்களாகவும் ஒரு நாளை பல கூறுகளாகவும் முதலில் பிரித்தது என்று கூறப்படுகிறது. காலப்போக்கில் அரேபியர்கள் தமது சொந்த முறைகளை கையாண்டு நேரத்தை அளப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர் மற்றும் சூரியன் நகர்வதை பின்பற்றி 24 பெரிய கம்பங்களை பட்டப்பாதையில் நிறுவி ஒளியும் நிழலும் அவற்றின் மீது விழுவதன் அடிப்படையில் எகிப்தியர்கள் நேரத்தை அளவிடும் முயற்சியினை பல்வேறு நகரங்களின் வாயிலாக பல நாடுகளிலும் மேற்கொள்ளப்பட்டது. சூரியனின் ஒளி இரவில் கிடைக்காது என்பதால் ஒரே சீராக எரியும் திரியினை கொண்டு இரவில் காலத்தை கணக்கிட்டனர். மணலின் சிறு ஓட்டையினை வடித்தும் காலத்தை அளந்தனர். அதே வேளையில் கிரேக்க நாட்டில் தண்ணீரை பயன்படுத்தி நேரத்தை அளவிடும் சோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த சாதனத்தில் தண்ணீர் ஒவ்வொரு துளியாக ஒரு கல் பாத்திரத்தில் விழுமாறு அமைக்கப்பட்டது. திரட்டப்பட்ட தண்ணீரின் அளவை கொண்டு நேரம் அளவிடப்பட்டது. இத்தகைய முறை கிமு 320 வழக்கத்தில் இருந்ததாக தகவல்கள் உண்டு. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் கிமு 300 முதல் 400 கால பகுதியில் இத்தண்ணீர் கடிகாரத்தில் மாற்றங்களை புகுத்தி அதனை மேம்படுத்தினர் என்றும் தகவல்கள் உண்டு. எங்கே எப்போது இவை முதலில் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்து தகவல்கள் இல்லை. கிண்ணத்தின் வடிவத்தில் நீர் வெளிப்படுவது போன்ற எளிய வடிவமுள்ள கடிகாரங்கள் பாபேல் மற்றும் எகிப்து நாடுகளில் கிமு 16ஆம் நூற்றாண்டளவில் பயன்படுத்தப்பட்டன. இந்தியா மற்றும் சீனாவிலும் இத்தகைய கடிகாரங்கள் புழக்கத்தில் இருந்தன. கிரேக்க அறிஞர் ஆண்ட்ரோனிக்ஸ் கிமு 1 ஏதென்ஸ் நகரில் கடிகார கூண்டு ஒன்றை கட்டப்பட்டதாக குறிப்புகள் உள்ளன. கிரேக்கர்களும் ரோமானியர்களுமே முதலில் தண்ணீர் கடிகாரங்களை நவீனப்படுத்தினர். கிபி 510ஆம் ஆண்டு பகுதியில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பூட்டு செய்யும் தொழிலாளியான பீட்டர் ஹங்கின் என்பவர் நேரத்தை காட்டும் நீண்ட நிலையான கடிகாரம் ஒன்றை உருவாக்கினார். பின்னர் 1656ஆம் ஆண்டு டச்சு நாட்டு தொழில்நுட்ப வல்லுநர் ஹியூ ஜான்ஸ் என்பவர் ஊசல் அசைவில் இயங்கும் கடிகாரம் ஒன்றை உருவாக்கி நேரத்தை அளவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார். இவர் ஒரு நாளை 24 மணிகளாகவும் ஒரு மணியை 60 நிமிடங்களாகவும் ஒரு நிமிடத்தை 60 நொடிகளாகவும் பாகுபாடு செய்தார். புதிய முறைகளை பயன்படுத்தி கடிகாரத்தையும் மேம்படுத்தினர். இப்போதுள்ள கடிகாரங்கள் எல்லாம் இதன் முன்னேறிய வடிவங்களே ஆகும். அலெக்சாண்டர் பெயின் என்பவர் 1840ஆம் ஆண்டில் பேட்டரி என்னும் மின்கலத்தை பயன்படுத்தி இயக்கும் கடிகாரத்தை கண்டுபிடித்தார். நேர்களை இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் கடிகாரம் பற்றிய அறிவு சார்ந்த தொகுப்புகளை வழங்கியவர் சுஷ்மிதா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். பாட்டி, நேற்று பார்க் போகலான்னு சொன்னீங்க, ஆனால் கூட்டிட்டு போகாம ஏமாத்திட்டீங்க. போங்க பாட்டி, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். கோச்சிக்காதடா, வா நம்ம இப்பவே போலாம். அப்படியே செல்வனையும் பாட்டி கூப்பிட்டேன்னு கூப்பிடு. நீதான் பாட்டி பெஸ்ட். இதோ இப்பவே போறேன். இன்னைக்கு ஷட் டவுன்னு நியூஸ்ல சொன்னாங்கப்பா. அதனால வரப்போ மறக்காம யூபிஎஸ்ல ஓடுற ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துரு, இல்லனா நமக்கு தான் கஷ்டம். சரி பாட்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாங்க போவோம். அண்ணா, பாட்டி சொன்ன மாதிரி ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்த. ஆஃப் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டு தள்ளு, வா நம்ம போய் ஊஞ்சல் விளையாடலாம். செல்வா, நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி பாட்டி, பார்க் போற அவசரத்துல மறந்துட்டேன். இப்ப சாரி கேட்டு என்னப்பா பண்ண முடியும்? இன்னைக்கு பூரா கரண்ட் இல்லாம நம்ம தான் அவதிப்பட போறோம். இது போலதான் முந்தநேத்து குளிச்சுட்டு குழாய மூடாம வந்துட்ட. அதனால எவ்வளோ தண்ணி வீணா போச்சு தெரியுமா? உன்னை பார்த்து தானே செல்வியும் வளர்றா. அவளுக்கு நீ ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் தானப்பா. மின்சாரத்தையும் தண்ணியையும் வீணாக்க கூடாது, சரியா? சரி பாட்டி, இனிமே நான் கவனமா இருக்கேன். நல்லதுப்பா. ஆற்றலை சேமிக்க பழகுவோம், சிறப்புடன் வாழ்வோம். Ladies and gentlemen, guys and girls,
This is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech Software Technology, and I'm here to discuss about an interesting topic called acoustics at Data Chunks. Without wasting much time, let's get into the title. Acoustics, the science concerned with the production, control, transmission, reception, and the effects of sound. The term is derived from the Greek word kostos, meaning hearing. Beginning with its origin in the study of mechanical vibrations and the radiations of these vibrations through mechanical waves, acoustics has had an important application in almost every area of life. It has been fundamental to many developments in the arts, some of which, especially in the area of musical scales and instruments, took place after long experimentation by artists and were only much later explained as a theory by scientists. For example, much of what you know about architectural acoustics was actually learned by trial and error basis over centuries of experience and was only recently formalized into science. Many people mistakenly think that acoustics is strictly musical or architectural in nature. While acoustics does include the study of musical instruments and architectural spaces, it also covers a vast range of topics, including noise control, sonar for submarine navigation, ultrasounds for medical imaging, thermoacoustics, refrigeration, seismology, bioacoustics, and electroacoustics communication. Other applications of acoustics technology are in the study of geologic, atmospheric, and underwater phenomena. Psychoacoustics is the study of physical effects of sound on biological systems, has been of interest since Pythagoras heard the first sounds of vibrating strings and the hammers hitting anvils in the 6th century BC. But the application of modern ultrasonic technology has only recently provided some of the most exciting developments in medicine. Even today, research continues into many aspects of fundamental physical processes involved in waves and sound and into possible applications of these processes in modern life. You have heard about acoustics at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட திரு சதீஷ் இருக்கிறாரு, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்து போறாரு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நேயர்களுக்காக. என்னோட பேர் வந்து சதீஷ். நான் வந்து காய்நல்லூரில் ட்ரிபிள்எஸ்ன்ட்டு கடை வச்சுருக்கேன். ஒரு 4 வருஷமாக வச்சுட்ருக்கேன். அதாவது பியூட்டி பார்லர் ஷாப் நீங்கள் வச்சுருக்கிறேன்னு சொன்னீங்க. எப்போ நீங்கள் இந்த தொழிலை முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? நான் படிக்கும்போது, அதாவது +1 படிக்கும்போது அப்படியே கற்றுட்டு வந்தேன் சாட்டர்டே சண்டேல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 12th முடிச்சதுக்கப்புறம் இதே மெயின்டைன் பண்ணேன். ஒரு 1 இயர் கடை வச்சு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடையை காலி பண்ணிட்டு மறுபடியும் ஐடிஐ படிச்சுட்டு போயிட்டேன். ஐடிஐ படித்து முடிச்சுட்டு அப்படியே ஐடிஐ படிச்சிருக்கும்போது பார்ட் டைம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கற்றுக்கிட்டேன் வேலையும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க. ஐடிஐ படிச்சுட்டு இந்த பியூட்டி பார்லர் தொழிலுக்கு வந்தீங்க. எதுக்காக வந்து ஐடிஐ படிச்சுட்டு இந்த பியூட்டி பார்லர் தொழிலுக்கு வந்தீங்க? இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இந்த வேலைக்கு வந்துட்டேன். பிடிச்சதுனால தான் இந்த தொழிலுக்கு நான் வந்தேன் அப்படின்னு. உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் இந்த தொழில் செய்கிறீங்களா? உங்களுடைய அப்பா யாராவது சொந்தக்காரங்க யாராவது இந்த தொழில் செய்கிறாங்களா? தாத்தா காலத்துலேருந்து தாத்தா அப்பா இப்போ நான் செஞ்சுட்டு வரேன். அப்போதுலேருந்து செஞ்சுட்டு வரேன்.
இந்த தொழிலுக்குன்ட்டு அதாவது இந்த பியூட்டி பார்லருக்குன்ட்டு ஏதாவது தனியாக கோர்ஸ் இருக்குது இருக்குதுங்களா? அதுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? கோர்ஸ் இருக்குது, ஆனால் நான் போகல. இது அப்படியே பார்ட் டைமாக அப்படியே கற்றுக்கிட்டேன். படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த வேலை அப்படியே கற்றுக்கினேன். அனுபவத்தில் தான் நான் அந்த தொழிலை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நீங்கள் இந்த தொழிலுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன வேலை தந்தாங்க? எனக்கு இந்த பெருகிறது, அப்புறம் ஏதாச்சும் டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க, பிளேடு கடைக்கு போய்ட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு சொல்லுவாங்க, கடை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையாக இருந்தாங்க. அப்புறம் அப்படியே கற்றுட்டேன் கட்டிங்கு. அதுக்கப்புறம் அப்படியே வேலை கற்றுட்டேன். நான் படத்திலலாம் பார்த்துருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை. அதாவது முதல்ல ஒரு ஷேவிங் கற்றுக்கும் போது வந்து அந்த பலூனுக்கு முதல்ல ஷேவ் பண்ணணும், ஷேவ் பண்ணும்போது அந்த பலூன் வெடிக்கக்கூடாது. அது மாதிரி வந்து ஒரு படத்தில் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஏதாவது வந்து உண்மையுமே ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது எடுத்துருந்தா? அந்த மாதிரிலாம் இது இல்லை சார். முதல்ல நீங்கள் ஷேவ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? ஷேவிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன காயம் பட்டுச்சுன்னா கூட அது ஒரு பெரிய வலியை உண்டாக்கிடும். ஒரு கஸ்டமர் கூட நம்ம இழந்துருவோம். முதல்ல ஷேவ் பண்ணும்போது உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? பயமாக இருந்தது. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து என்ன சொன்னார்னா, அர்த்தம் தெரியும், அவர் நீ பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொன்னார். நானும் பண்ணேன், அறுத்துட்டேன் கழுத்தண்டை. அவருக்கு அது எதுவுமே சொல்லலை, கற்றுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் வந்தாருன்னா என்ன பண்ண சொல்லுவார், யாரும் பண்ண சொல்ல மாட்டார். அப்படியே பயமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு பண்ணது. அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுச்சு. ஒரு தும்பல் கூட வரக்கூடாது. ஏன்னா அவங்க கழுத்தில் நம்ம கட்டி வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு தும்பல் வந்துச்சுன்னா கூட அது ஒரு பெரிய லெவலில் ஒரு பாதிப்பு உண்டாகிடும்ன்றது தெரியும். ஷேவ் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க, ஒருத்தர் வந்து பரவாயில்ல நீ கற்றுக்கோ, நான் உங்ககிட்ட தான் ஷேவ் பண்ணிப்பேன், இந்த நாள் வரையும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி ஷேவ் பண்ணிங்க, ஓகே. இப்போது சில பேர் வந்து கட்டிங் எனக்கு இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கட்டிங் சரியாக பண்ண முடியாது. கட்டிங் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? நம்மளெல்லாம் இது பையன்லாம் இது இல்லை, குழந்தைங்களாம் வராங்க, அவங்கள வச்சு அப்படியே கட்டிங் கற்றுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன பசங்களை வச்சு தான் கற்றுக்கிட்டேன். நம்ம ஒரு சின்ன பசங்களை வச்சு கட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பக்கம் திரும்புவாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் வந்து அழுவாங்க, திடீர்னு திரும்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசில் வந்து குழந்தைங்க மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை இட்டுன்னு இருந்தாங்க, மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு பயமாக இருந்தது. அவங்க அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தை அப்படி இப்படி அசைக்கிட்டே இருந்தது, வந்து பிளட்லாம் வந்துச்சு. அதனால் குழந்தைக்கு பண்ணாவே எனக்கு அப்போதுலேருந்தே பயம். அதுலேருந்து குழந்தைக்கு பண்ணுறது. அதனால் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற பசங்க வரலும் பண்ணுவேன், சொன்னால் கேட்பாங்க. குழந்தைக்கெலாம் பண்ணுறது இல்லை. குழந்தைங்க கூட்டின்னு வந்தால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சேர்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா? அதாவது அவங்க தலையை ஆடாத மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி சேர்ஸு. சைக்கிள் சேர்ன்ட்டு ஒரு சேர் இருக்குது. அது பார்த்தாங்கன்னா குழந்தைக்கு எப்படி விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை மாதிரி தராங்க. அந்த மாதிரி சைக்கிள் சேர்ன்ட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து குழந்தைங்க உட்கார வச்சுன்னா குழந்தைங்க விளையாடுற ஃபீல்டில் தான் போவோம். அதனால் குழந்தைங்க ஆட மாட்டாங்க. சப்போஸ் வந்து இந்த சைக்கிள் சேரில் உட்காந்துட்டு அவங்க ஏதாவது விளையாடிட்டே இருக்கும்போது கழுத்து அந்த பக்கம் திருப்பினாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சௌகரியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குழந்தை இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ண வேண்டியது. குழந்தை அசைதான் செய்யணும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணாங்க. எனக்கு முதல்ல பண்ணுங்க, இல்லை கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. இப்போது அது மாதிரி யாராவது ஒரு கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அதுக்குன்ட்டு வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக செய்வீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க? எப்பவும் தான் செய்வேன். யார் ஃபஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வேன். அதேமாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, திடீர்னு 4 பேர் ஒரே டைமில் வந்துடுவாங்க. ஸ்பாட்லேயே வந்துட்டாங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் பண்ணணுங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக செய்வேன். கட்டிங்னா எல்லாம் முடிச்சு அமைச்சிடலாம். கட்டிங் செய்யும் போது கொஞ்சம் லேட் ஆகும். அதே டைமில் இருந்தபோது இன்னொன்று இல்லைன்னா, இப்போது கஸ்டமர் இருந்தான், ஒரு 2 பேர் வெயிட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் பண்ணிட்டுருக்கேன், ஒருத்தர் வெயிட் பண்ணுறவங்க வந்து நான் போய் டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு டீ சாப்பிட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 கஸ்டமர் புதுசாக வருவாங்க. அவங்க வந்தோடனே அவங்க கொஞ்சிடுறாங்களா, டீ சாப்பிட போனார்ல கஸ்டமர், அவர் வந்து எனக்கு பண்ணுன்னு சொல்லுவார். இந்த டைமில் நான் ஒன்றா வந்தோம், நான் ஃபஸ்ட்டு வந்தேன், இல்லை நான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன், டீ சாப்பிட போயிட்டீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத சண்டைலாம் வரும். நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் நிறைய பேர் கஸ்டமர்லாம் வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அதேமாதிரி வந்து கட்டிங் பண்ணிட்டே இருப்போம். இப்போ கட்டிங் பண்ணுறோம், நீங்கள் ஒரு கட்டிங் கேட்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, வந்தோடனே ஷார்ட் அப் பண்ணிடுறீங்க. நானும் ஷார்ட் அப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன்போ எவ்வளோ ஷார்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் எப்படி இருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மீடியாவாக பண்ணு அப்படின்வாங்க. என்னப்போ இவ்வளோ முடியிருக்குது, என்ன மாதிரி பண்ணுவா அப்படின்னும் போது என்ன வேணால் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. யாருமே ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒரு டென்ஷன் வேறு. அதனால் டைமிங் லேட் ஆகுது, கஸ்டமரை இது பண்ண முடியல. இப்போ கட்டிங்கில் வந்து என்னென்னலாம் வந்து டைப்ஸ் இருக்குது? சில பேர் வந்து சொல்லுவாங்க ஸ்டெப் கட்டிங்ஸ், அது மாதிரி ஏதாவது. ஸ்பைக் கட்டிங் இருக்குது, மஷ்ரூம் கட் இருக்குது, பேபி கட்டிங் இருக்குது, ஃபங்கு கட்டிங் இருக்குது, டயர் கட்டிங், வி ஷேப்பு, அதை கோடு போடுறது, டிசைனிங்லாம் நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற இந்த யூத் ஜென்ரேஷனில் வந்து அவங்க இது மாதிரிலாம் வந்து கட்டிங் கேட்குறாங்க, அவங்ககிட்ட விதவிதமாக கேட்குறாங்களா? விதமாக ஸ்டைலாக தான் கேட்பாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பண்ணிட்டு போய் ஸ்பைக் கட்டிங் அது பண்ணுங்கண்ணா இது பண்ணுங்கண்ணா அப்படின்வாங்க. நானும் பண்ணிடுவேன். திருப்பி வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா திட்டி அமைச்சிடுவாங்க, போடா நல்லபடியாக வெட்டினாடா, ஸ்கூலில்
திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஷார்ட்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் கட்டிங் பட்டத்தில் சொன்னீங்க, ஸ்டெப் கட்டிங் இருக்குது, பேபி கட்டிங் இருக்குது, டெய்ல் விடலாம், பங்க் விடலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி ஷேவிங்கில் ஏதாவது வகைகள் ஏதாவது இருக்குதுங்களா? அதுலேயும் நிறைய இருக்குது. ஃப்ரெஞ்ச் பேடு, அதுக்கப்புறம் தாடி விடுறது, அதுக்கப்புறம் வந்து கோட்டி விடுறது, அந்த மீசை வந்து லென்த்தாக வைக்கிறது, விக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக வைக்கிறது, கிராஸாக அதுமாரிலாம் நிறைய பண்ணலாம். ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரையும் அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்டைல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 25லேருந்து ஒரு 35 அவங்கெல்லாம் ஒரு விதமான ஸ்டைல் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 18லேருந்து ஒரு 20-25 வயசுல இருக்கவங்கலாம் எது மாதிரி ஸ்டைல் அதிகமாக கேட்குறாங்க? இந்த கோட்டி மாரி விடுறது அதுதான் கேட்பாங்க. இந்த தாடி மாரி வச்சுட்டு கோட்டி மாரி விடுறது அதிகமாக கேட்பாங்க. கிருதா கிராஸாக வைக்கிறது, சைட் கிராஸு அந்த மாதிரி தான் நிறைய கேட்பாங்க. மற்றபடி பெரியவங்களாம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பேடோ அந்த மாதிரி நிறைய வைப்பாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எத்தனை மணி நேரம் உங்களுடைய கடையை திறந்து வச்சுட்டு எவ்வளோ நேரம் இந்த தொழிலை வந்து செய்கிறீங்க? ஏன்னா நம்ம நின்றுட்டே தான் செய்யணும் இந்த தொழிலில், வேறு வழி கிடையாது. நான் காலையில் ஒரு 7 மணிக்கு திறந்து இல்லாமல் டிஃபன் கூட பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். லஞ்சும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்காது. டீ பண்ணு அந்த மாதிரி தான் ஐடியாவில் சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்குலாம் டைம் இருக்காது. நான் நின்றுட்டே வேலை செய்ய நைட்டு 9-10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்கேன். கட்டிங் ஷேவிங்லாம் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் கட்டிங் ஷேவிங்லாம் பண்ணணும்னா யார்கிட்ட போய் பண்ணுவீங்க? நானே கூட பண்ணியிருக்கேன். பின்னாடி கண்ணாடி பார்த்துட்டு பின்னாடியே சீப் வச்சு கட் பண்ணுறது, கை வச்சே கட் பண்ணிப்பேன். இல்லை மிஷின் போட்டுப்பேன். அந்த மாதிரி ஏதாவது வச்சு நானே பண்ணிப்பேன். இந்த கட்டிங் ஷேவிங் தவிர்த்து வேறு என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஃபேஷியல் பண்ணுவோம், ப்ளீச் பண்ணுவோம், அப்புறம் ஹெட் மசாஜு, ஃபேஸ் மசாஜ். ஒரு கல்யாணம், பெரிய பெரிய சலூன் ஷாப், பெரிய பெரிய பியூட்டி பார்லர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. 6000 ரூபா கொடுங்க, நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் டோட்டலாக செஞ்சிடறோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஏதாவது மாதிரி பேக்கேஜ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஒரு 4000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷியலு, அதுக்கப்புறம் மேக்கப்பு, இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் எல்லாம் பேக்கேஜ் மாரி வந்து. பெடிக்யூர் மெனிக்யூர்னு சொன்னீங்களே, பெடிக்யூர் மெனிக்யூர்னு என்னன்னு சொல்ல முடியுமா? சைடில் இருக்கிற நகைகள்லாம் கட் பண்ணிட்டு பாலிஷாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கைக்குள்ளே எடுத்துகிட்டு ரிமூவ்லாம் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு கைக்கு மசாஜுமே பண்ணிட்டு பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கும் பண்ணுவாங்க. மெனிக்யூர்னா காலுக்கும் அதே தான். நெய்கள்லாம் கட் பண்ணிட்டு அந்த வெடிப்பாக இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு. ப்ளீச் பண்ணணும் அப்படின்னு வந்து யாராவது கடைக்கு வராங்க, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ காசு ஆகுன்றது கொஞ்சம் விலாவரியாக சொல்ல முடியுமா? 300 ரூபாயிலேருந்து இருக்குது. பீச் வந்துட்டு பீச் பார்த்தீங்கன்னா முதல்ல கிளென்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீச் அப்ளை பண்ணுவோம். பீச் அப்ளை பண்ண சொல்ல க்ளோ கிடைக்கும். நம்ம ஒரு நாள் முன்னாடி தான் பண்ணால், அதாவது இன்னைக்கு கிடைக்கும் க்ளோ வந்துட்டு நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ் வந்துட்டு. ஆயிலெலாம் தெரியாது, அதனால் க்ளோவாக இருக்கும் ஃபேஸில் வந்து. அதுக்கான டைமிங்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா? இவ்வளோ நேரம் அந்த ப்ளீச் பண்ண இவ்வளோ நேரம் காயணும் அப்படின்ற மாதிரி? ஆஃப்னர் பீச் வந்துட்டு அப்படியே அப்சர்வ் ஆகணும் உள்ள போய் ஸ்கின்னுலாம். அப்போ தான் அதில் இருக்கிற பிளாக் ரிமூவெல்லாம் ரிமூவ் ஆகணும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ப்ளீச் பண்ணணும், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஃபேஷியல் பண்ணணுன்ட்டு இது கண்டிப்பாக அவசியமா? பீச்செல்லாம் பண்ணால் தான் அந்த ஃபேஸோட க்ளோலாம் இருக்கும், அந்த ஆயிலெலாம் இதுவும் ஆகும். அதேமாதிரி ஃபேஷியலும் நல்லா ஆகும். ஃபேஷியல் வந்துட்டு பீச்சோட பெஸ்ட்டு. ஃபேஷியல் வந்துட்டு ப்ளீச்சுக்கும் ஃபேஷியலுக்கும் இன்னும் வித்தியாசன்றது கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள். பீச் வந்துட்டு இப்போ 20 நாள் நல்லா டிஃப்ரெண்ட்டு, நல்லா க்ளோவாக இருக்கும். ஃபேஷியலாக வந்துட்டு ஒரு மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். என்னென்ன வகையான ஃபேஷியல் இது இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? லோரியில் இருக்குது, நிவ்யா இருக்குது, பனானா, பப்பாயா, கோல்டன், அதுக்கப்புறம் டைமண்ட் ஃபேஷியல் இருக்குது, ஃப்ரூட்ஸ் ஃபேஷியல், நேச்சுரல் ஃபேஷியல்லாம் இருக்குது. இப்போ ஒரு டைமண்ட் ஃபேஷியல்னு பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைமண்ட் ஃபேஷியல் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு மூஞ்சிக்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்கும்? டைமண்ட் ஃபேஷியல் வந்து இன்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். பிளாக் மார்க்கெல்லாம் கொஞ்சம் இதுவாகும், கண்ணுக்கிட்டு பிளாக் மார்க்லாம் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். ஒரு ஸ்கின்னுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஃபேஷியல்னு வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்து ஸ்கின் பார்ப்பீங்களா? பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேஷியல் சஜஸ்ட் பண்ணுவீங்களா உங்களுக்கு? ஆமாம், ஸ்கின் பார்த்துட்டு ஆயில் ஸ்கின்னா இல்லை ட்ரை ஸ்கின்னா, நார்மலாக ஸ்கின்னா பார்த்துட்டு தான் வந்துட்டு இது பண்ணுவோம் ஃபேஷியலில் வந்துட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷியல் இருக்குது. ஒரு டைமண்ட் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும்? டைமண்ட் ஃபேஷியல்னா 1200 அந்த மாதிரி ஆகும். நான் வந்து வெளியில் ஒரு சில இடத்துல வந்து கேட்டிருக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேஷியலுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா 5000 ரூபா அது மாதிரி கூட ஃபேஷியல் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது அதுக்கும் இதுக்கும் இன்னும் வித்தியாசம் இருக்குது. எல்லாம் ஒன்று தான். அவங்க பெரிய பிரான்ச் வச்சுருக்காங்க, நாங்கள் சின்னதாக வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதுதான் இருக்குது. ஒரு 5 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன், நான் 2 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் வந்து ஒரே விஷயம்தான். அவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறதில்ல, நம்மளும் ஒரு டிஃப்ரெண்டாக, எல்லாம் ஒரே இதை தான் பண்ண போகிறது. அதெல்லாம் அவங்க பெருசாக வச்சுட்ருக்காங்க ஷாப் வந்துட்டு, நாங்கள் ஒரு மீடியமாக வச்சுருக்கோம். அதனால் இப்போ ஒரு நாளைக்கு வந்து இந்த தொழிலில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? அவ்வளோ சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா இல்லை 500 ரூபா இல்லை 700 ரூபா அந்த மாதிரி தான் வரும்.
இவ்வளோன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். வர கஸ்டமர்ஸ் வந்து என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க? இந்த பியூட்டி பார்லருக்கு போனால் எனக்கு இதெல்லாம் வந்து தேவை, என்னென்ன விஷயம்லாம் எதிர்பார்க்குறாங்க? ஃபஸ்ட்டு கடை சுத்தமாக இருக்குதான்னு பார்க்குறாங்க சார். அப்புறம் வந்து நம்ம போடுறதுல அந்த துணிங்க அதெல்லாம் ஒழுங்காக இருக்க பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நீட்டாக இருக்கணும். ஹெட் மசாஜ், இந்த ஃபேஷியல் இதெல்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் வேறு என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க? இப்போ வரவங்களாம் ஏசி தான் கேட்குறாங்க. ஏசி, அப்புறம் வந்து டிவி. இப்போ டிவி பார்க்கும்போது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி டிவி போட்டு நீங்கள் எப்படி வேலையும் செய்கிறீங்க? அந்த மாதிரி டைம்லாம் நான் வந்து சாங் ஏதாச்சும் போட்டு விட்டுருவோம். சாங் போட்டு விட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் பார்ப்பாங்க. வேறு ஏதாச்சும் எதனா முக்கியமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு திரும்புவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். டிவி ஆஃப் பண்ணலான்னு தோணும். ஆனால் கஸ்டமர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அவங்க போகணும்ல, அது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம். டிவியில் உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாட்டு போயிட்டுருக்கு, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பார்ப்பீங்களா? நான் பார்க்க மாட்டேன். முதல்ல அவங்க தான் முக்கியம். அதனால் அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். பீச் பண்ணிட்டு தான் ஆகணும். அதனால் அது டிவி தான் பார்க்க மாட்டேன் நான். இப்போ இந்த தொழிலில் ஒரு போட்டியாக நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்க? பக்கத்தில் கடை வச்சுக்கணும். நாங்கள் ஏரியாவுக்கு பார்த்தோன்னா ஒரு 2-3 கடை இருந்தது. இப்போ பார்த்தோன்னா ஒரு 5 கடை 6 கடை அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. இப்போ வந்துட்டு போட்டியை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் வந்து ஒரு வித்தியை ஃபாலோ பண்ணுறீங்க? காலைல சீக்கிரமாக திறப்போம். அதே டைமில் ரேட்டு கொஞ்சம் அவங்க ரேட்டு போடுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த போடுறாங்கன்னா நம்ம அதை விட ஒரு 10 rupees கம்மி பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட்டு 10 o'clock இருக்கும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம். பொறுமையாக சீக்கிரமெல்லாம் பண்ண மாட்டோம், பொறுமையாக பண்ணுவோம். இப்போது புதுசாக ஒருத்தர் இந்த தொழிலை கற்றுக்குறாங்க அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். ஹேர் கட் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஹேர் கட் பண்ணணும் 4 பாகமாக கோடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பேக் சைட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஹேர் கட்டு கொஞ்சமாக ஸ்டெப்பாக தான் பண்ணணும். இப்போது நான் நிறைய இடத்துலலாம் வந்து பார்த்துருக்குறேன். ஒரு பியூட்டி பார்லர் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஷியன் அப்படின்னா அவங்க வந்து நிறைய மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் உங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து க்ரூம் பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட காமிக்கிறீங்க? நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்சு வேடு இல்லை ஸ்டைலாக ஹேர் கலரிங்லாம் பண்ணின்னு அப்படி இருந்தால் தான் வந்துட்டு மற்ற கஸ்டமர் பார்த்து இவங்க நல்லா இருக்கான், ஸ்டைலாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்களும் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த மாதிரியே பண்ணிப்பாங்க. ஹேர் கலரிங் அது ஃப்ரெஞ்சு வேடு அது ஏதாவது ஸ்டைலாக ஏதாச்சும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு கட்டிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இப்போது ஆமாம் சார், வர படத்தை வச்சு தான் சார் கட்டிங்க. இப்போனா விஜய் நடிச்சார்னா புலி கட்டின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சூர்யா நடிச்சார்னா அஞ்சான் கட்டின்றாங்க. நம்ம அந்த மாதிரி தான். இப்போ வரவங்களாம் நேராக அதுதான் கேட்குறாங்க, அஞ்சான் கட்டிங் பண்ணுங்க. கட்டிங் படத்தில் வந்து சூர்யா கோடு அங்கங்கே போட்டுங்க, சூர்யா கட்டிங் பண்ணுங்க. அப்புறம் வந்து துப்பாக்கி படத்தில் துப்பாக்கி கட்டிங்கு, தெரி கட்டிங்கு. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக சந்தானம் ஏதோ படம் நடிச்சிருக்காரு, அந்த படத்தில் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க, அதே மாதிரி தாடி வைங்க அப்படின்றாங்க. அதனால் வர ஃபிலிம் வச்சு தான் நாங்கள் கட்டிங்கே பண்ணுறோம். அந்த கட்டிங் வெறும் அவங்களே சூஸ் பண்ணிடுவாங்க. படம் தான், ஃபிலிம் தான் மெயின் காரணம். ஏன்னா கட்டிங் பண்ண சொல்கிறாங்க. கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதில் பியூட்டி பார்லர் ஃபீல்டில் இருக்கிறதுனால இப்போ ஒரு ஹீரோ என்னென்ன விதமான வந்து ஒரு அலங்காரம்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ஹேர் கட் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ஒரு என்ன விதமான ஒரு ஃப்ரெஞ்ச் பேர் வச்சுருக்குறாங்க, என்ன விதமான தாடி வச்சுருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா அந்த நேரத்தில்? பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க, காது குத்திக்கிறது அது எல்லாமே பார்ப்போம். புதுசாக இந்த தொழில் கற்றுக்கணும், தொழிலுக்கு வரணும், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கருத்துக்களை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டில் அவங்க கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டீசெண்டாக இருக்கணும். கையிலாம் நகை ரொம்ப வச்சுட்டு இருக்கக்கூடாது. கையில் எப்பவுமே க்ளீனாக இருக்கணும். கை வேலை கற்றுக்கும் போது அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் கற்றுக்க முடியும். அப்புறம் வந்து அவங்களாம் எடுத்து செய்யணும், இதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு செய்கிறதுக்கு வரணும். இந்த வேலை செஞ்சு முடிச்சோன்னே நம்ம இன்னும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும். கை வாஷ் பண்ணுறதா சாப்பிடணும். அந்த மாதிரி வந்தால் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அது கற்றுக்க முடியும். இல்லைன்னா கற்றுக்கிற இன்ட்ரெஸ்டாக இருக்காது, ஏதோ 2000 ரூபாய் செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் வேலை செய்யணும். இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்தால் கற்றுக்கலாம். முதல்ல வந்து வேலை கற்றுக்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து காசை டார்கெட் பண்ணி வரக்கூடாது. முதல்ல வேலை கற்றுக்கணும். வேலை கற்றுக்கப்புறம் தொழில் ஒழுங்காக செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காசு வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்து எந்த வேலைக்கு போனாலும் சரி, காசை பார்த்துட்டு வேலைக்கு போகக்கூடாது. நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சால் காசு நம்மளுக்கு தேடி வரும். இன்றைக்கி அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சதீஷ், சந்தோஷ் 2 பேரும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஒரு பியூட்டி பார்லர் கடை வச்சுருந்தா வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே அண்ட் நமஸ்கார். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி புதுமை பெண்கள் அண்ட் தொகுத்து வழங்குவது உங்க தோழி அட்டானா. இன்னைக்கு நான் சொல்ல போறவங்க சின்ன சின்ன சந்தோஷ விதைகளை தன்னுடைய வாழ்க்கையில தினமும் நட்டுக்கிட்டு இருக்கவங்க. எழுத்தாளர், சமையல் கலை நிபுணர், உடை வடிவமைப்பாளர், நாடக இயக்குனர், இப்படி பல வேலைகளை 72 வயசுல செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க சபிதா ராதாகிருஷ்ணா. எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற வயசுல இத்தனை விஷயங்கள்ல தன்னை பிஸியா வச்சிருக்காங்க சபிதா. 7 வயசுல இருந்தே எழுதுறதுல ஆர்வம் இருந்தது சபிதாக்கு. ஆனா அந்த காலத்துல பெருசா எது ஒன்னையுமே உடனே செய்ய முடியல பெண்களால. கூட்டு குடும்பம், நிறைய குழந்தைங்க, தொடர்ந்து செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே குழந்தைங்களோட தனிப்பட்ட கனவுகளை நிறைவேற்ற முடியல. சபிதா வாழ்க்கையும் அப்படிதாங்க. சயின்ஸ் படிக்க ஆசைப்பட்டாங்களாம். ஆனா குடும்ப சூழல் அதுக்கு அனுமதிக்கல. MA சோசியாலஜி படிச்சாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது கல்யாணம். பெண்களோட ஆசைகளையும் கனவுகளையும் இளம் வயசுல சாதிக்க முடியாம போச்சு. அதேதான் சபிதா வாழ்க்கையிலயும் நடந்தது. 18 வயசுலயே கல்யாணம். அடுத்து என்ன பண்ணலாம்னு கனவுகளை பத்தி யோசிக்கிறதுக்குள்ள குழந்தைங்க. சபிதாவும் ஒரு சராசரி பெண்ணா குடும்பமும் குழந்தைங்களும் தான் முக்கியம்னு அவங்களோட கடமைகளை நிறைவா செய்ய பழகினாங்க. காலமும் மெல்ல மெல்ல நகர்ந்துச்சு. கொஞ்ச வருஷத்துல குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சபிதாக்குன்னு கொஞ்ச நேரம் கிடைக்க ஆரம்பிச்சுது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் சபிதாக்குள்ள ஒரு புது ஐடியா வந்தது. இப்போ சாதாரணமா ஜவுளி கடைங்களுக்கு மவுஸ் ரொம்பவே கம்மிங்க. ஓரளவுக்கு காசு செலவு செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் புதுசா வித்தியாசமா ட்ரெஸ் போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பொட்டிக்ல தான் போய் துணி வாங்குறாங்க. பொட்டிக்ல எல்லாமே புதுசாவும் வித்தியாசமாவும் கிடைக்குங்க. அந்த மாதிரி பொட்டிக்க முதல்ல ஆரம்பிச்சவங்க நம்ம சபிதா. சென்னையில மக்கள் ஜவுளி கடைகளை பார்த்து அங்க துணி எடுத்து போர் அடிச்சு போய் இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் சென்னையில ஒரு புதுசா இருக்குமேனு சபிதா பொட்டிக்க ஆரம்பிச்சாங்க. சபிதா டிசைனிங் ஸ்கூல் போயெல்லாம் ஒன்னும் படிக்கல. அவங்க கற்பனை திறனை முழுசா நம்பி ட்ரெஸ் டிசைனிங்ல நிறைய புது விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்க. பெரியவங்கன்னா பட்டம், சின்ன வயசுக்காரங்கன்னா சிந்தட்டிக் மட்டும் கட்டிக்கிட்டு இருந்த அந்த காலத்துல எல்லா வயசுக்காரங்களுக்கும் காட்டனை அறிமுகப்படுத்தினாங்க. காட்டனா ரொம்ப பழசு, புது டிசைன்ஸ்லாம் கிடைக்காது, வயசானவங்க போடுற மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இளவயசு பெண்களுக்கு காட்டன்ல புது வகையான டிசைன்ஸும் கண்ணுக்கு அழகாவும் இளமையாவும் காட்டுற துணிகளை பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சிருச்சு. கொஞ்ச நாளையே பல பேரு இவங்க பொட்டிக்க தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. சபிதாக்கு எப்பவுமே நம்ம இந்திய கைவினை பொருட்கள் மேல ஒரு ஆர்வம் உண்டு. ஏன்னா பரம்பரையா அந்த பொருட்களை செய்யறவங்க மட்டும்தான் அந்த பொருட்களை செய்ய முடியும். பயிற்சி இல்லாம சுலபமா எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பல கைவினை பொருட்களை செய்யறவங்க எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம மாடர்னா ஆகுறோங்கிற பேர்ல நல்லதையெல்லாம் இழக்கிறோம். இந்த மாதிரி அருமையான கைவினை பொருட்களை செய்யறவங்கள வாழ்க்கையில மேல கொண்டு வரணும்னு யோசிச்சாங்க. கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியால தீவிரமான உறுப்பினர் நம்ம சபிதா. கிட்டத்தட்ட காணாமலே போன பத்தமட பாயி, மரசீப்பு, கல்சட்டி மாதிரியான பொருட்களை மறுபடியும் கொண்டு வரணும்னு அந்த தொழில்களை பண்றவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க சபிதா. நம்ம சபிதாக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கற இன்னொரு விஷயம் சமையல். அந்த ஆர்வத்துலதான் தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவுகளை பத்தின ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் பேரு ஆகாரம். இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட எல்லா உணவுகளை பத்தியுமே எழுதியிருக்காங்களாம். அதுக்காக சிறந்த சமையல் கலை புத்தகங்களுக்கான சர்வதேச விருதும் கிடைச்சிருக்கு. தி குவிக் குக், 60 மினிட்ஸ் மெனு, கிட்ஸ் கிச்சன் வரிசையா எழுதியிருக்காங்க.
இது மட்டும் இல்லைங்க, நம்ம நடிகர் திலகம் சிவாஜி ஐயாவோட சுயசரிதை உள்ளடங்கிய புத்தகத்தை ஆங்கிலத்துல எழுதி கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல டெக்ஸ்டைல்ஸ் பத்தின ஒரு புத்தகமும் தமிழ்நாட்டுல இருக்க வேற வேறு சமூகத்தோட சேர்ந்த மக்களோட பழமையான பாரம்பரியமான சமையல் குறிப்புகளையும் வச்சு ஒரு புத்தகமும் சீக்கிரமே வெளிவருதுங்க. இந்த மாதிரி பல துறைகள்ல ஆர்வமா இருக்க நம்ம சபிதா சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தையும் செய்யறாங்க. சென்னைக்கு வர பயண குழுக்களுக்கு நம்ம பாரம்பரிய பெருமைய சொல்ற ஜவுளிய பத்தி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமா விளக்கி மரபு மாறாத நம்ம உணவோட சிறப்புகளையும் சொல்றாங்க. இது கூட பிரபல ஆங்கில பத்திரிகைகளுக்கு உணவு, டெக்ஸ்டைல்ஸ் பத்தின கட்டுரைகளை எழுதுறது, ஏழை குழந்தைங்களோட கல்விக்கு உதவுறது, சமூக கருத்துள்ள நாடகங்களை இயக்குறதுன்னு தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள விரும்பாத பல விஷயங்களை செய்யறாங்க சபிதா. இவங்க செய்யற விஷயங்கள் மட்டும் சுவாரஸ்யமா இல்லைங்க, இவங்களே ஒரு வித்தியாசமான மனுஷியா தெரியறாங்க பாக்க. மடிப்பு கலையாத காட்டன் சேலை, கண்களை உறுத்தாத செயற்கை நகை, பளிச்சுன்னு முகம், நேர்த்தியா விட்டிருக்க ஹேர் கட்னு சபிதாவோட தோற்றமும் கவனத்தை இருக்குது. நம்ம வீட்ல இருக்க பெரியவங்க அடிக்கடி சொல்றது, எனக்கு என்ன வயசாயிடுச்சுப்பா, இதவே வச்சு ஓட்டிக்கிறேன்னு. ஆனா வயசாயிட்டா என்ன, நல்லா ட்ரெஸ் பண்ண கூடாதான்னு இவங்க கேக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா ட்ரெஸ் பண்றது கூட ஒரு வகையில தன்னம்பிக்கையை அதிகரிக்குமா. வயசாகிறத நினைச்சு சபிதா பயந்ததே இல்லைங்க. சபிதாக்கு எல்லாமா இருந்து பாத்துக்கிட்ட அவங்க அம்மாக்கு இப்ப 90 வயசு ஆகுது. அவங்கள சபிதா தான் பாத்துக்கிறாங்க. ஃபிட்டா வச்சுக்க ஜிம்முக்கும் போறாங்க. ரசிச்சு ரசிச்சு சமைக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமா வர சமையல உடனே எழுதி வைக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா சபிதா ரிட்டையர்மெண்ட் நாட்களை அணுவணுவா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உதவிங்கிற பேர்ல சீனியர் சிட்டிசன்களுக்கு ஒரு நெட்வொர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. முதுமையில தனிமைங்கிறது ரொம்பவே கொடுமையான விஷயங்க. பிள்ளைங்களோட துணை இல்லாம, வயசான காலத்துல பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம, அவசர தேவைகளுக்கும் ஒத்தாசைக்கும் ஆள் இல்லாம தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உதவி மூலமா இப்படி தனிமையில வாடுற வயசானவங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கற முயற்சி தான் சபிதா எடுத்திருக்காங்க. இது சில வருஷங்களுக்கு முன்னாடி தவறி போன சபிதாவோட பொண்ணு ஞாபகமா ஆரம்பிச்சிருக்காங்களாம். வயசானவங்க கிட்ட அன்பு செலுத்துறதும் அவங்களுக்கு உதவி செய்யறதும் அவங்க பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க. அவங்க பொண்ணு பண்ண விஷயங்களுக்கு வயசானவங்க தங்களோட அன்பை திருப்பி காட்டும் போது நெகிழ்ந்து போயிருக்காங்களாம் சபிதா. அவங்க மகளோட அந்த ஆசைய உதவி மூலமா தொடரணும்னு நினைச்சாங்களாம் சபிதா. 45 வாலண்டியர்களும் சபிதாவோட நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் சிலரும் சபிதாவோட கை கோர்த்திருக்காங்க. வயசானவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு வாலண்டியர் அவங்க இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது, அக்கம் பக்கத்துல இருக்க கோயில், கடை மாதிரியான இடத்துக்கு வாக்கிங் கூட்டிட்டு போறது, ஆஸ்பத்திரிக்கும் சினிமாக்கும் கூட்டிட்டு போறதுன்னு சில விஷயங்களை செய்யறாங்க. முதல் முறை சபிதாவோ இல்ல உதவி டீமோ சேர்ந்த சபிதாவோட ஃப்ரெண்ட்ஸோ நேர்ல போய் வாலண்டியரை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் வாரம் ஒரு முறையோ இல்ல 2 முறையோ இவங்க ஆளுங்க அவங்கள சந்திச்சு தேவையான உதவிகளை செய்யறாங்க. உதவியோட இன்னொரு அங்கமா முதியவர்களுக்கு அவசியமா தேவைப்படுற மருத்துவமனைங்க, நர்சிங் உதவி, வீட்டுக்கே வந்து பாக்குற டாக்டர்ஸ், கடைகள்னு முக்கியமான தகவலை சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவைப்படுற வயசானவங்க இவங்கள அணுகி பதிவு பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு சபிதாவோட டீம் உதவ ரொம்பவே ரெடியா இருக்காங்க. முதுமைங்கிறது சாபம் இல்ல, வரம்னு தான் உணர்ந்தத மத்தவங்களும் உணரணும்னு நினைக்கிறாங்க சபிதா ராமகிருஷ்ணன். இந்த வயசுலயும் சுறுசுறுப்பாவே ரொம்ப உற்சாகமா செயல்படுறாங்கங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு.
இடத்துல இருந்த எலி, முயல், குரங்கு, வெட்டுக்கிளி இந்த 4ம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகி வந்துச்சான். ஆனாலும் அவைகளுக்குள்ள அடிக்கடி யார் அழகுன்ற விவாதம் இருந்துகிட்டே இருக்குமா. ஒவ்வொன்னும் தன்னோட பெருமைய தானாகவே புகழ்ந்து பேசுமா. ஆனா அதுல முயல் மட்டும் எப்பவுமே மௌனமாவே இருக்குமா. நம்ம 4 பேர்ல நான் தான் மிகுந்த அழகு, மனுஷங்க கூட எங்க இனத்துல இருந்துதான் தோன்றியதா சொல்லுவாங்கன்னு குதிச்சு குதிச்சு நடனமாடி சொல்லிச்சான் குரங்கு. நாங்க மனுஷங்களோட வீட்டுக்குள்ளேயே புத்திசாலித்தனமா ஒளிஞ்சு வாழுறோம். எங்க கிட்ட அழகும் அறிவும் இருக்கு, அதனால நான் தான் அழகு தேவதைன்னு சொல்லிச்சான் எலி. மனுஷங்க திட்டும் போது கூட குரங்கு முகம் எலி முகம்னு உங்களை வச்சுதான் திட்டுவாங்க. நான் சின்ன உருவமா இருந்தாலும் கிளியோட நேரத்துல அத போலவே அழகா இருக்கேன் அப்படின்னு பெருமிதத்தோட சொல்லிச்சான் வெட்டுக்கிளி. நான் இந்த அழகு போட்டிக்கே வரல, ஆளை விடுங்கன்னு முயல் சொல்லும் போது 3 சேர்ந்து சிரிச்சதான். முயல் மெதுவா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுச்சு. என்ன இருந்தாலும் வெள்ளை வெள்ளைன்னு முயல் ஓடி வரும்போது அழகே தனிதான்னு குரங்கு சொல்ல ஆமா ஆமான்னு ஒத்துக்கிடுச்சான் வெட்டுக்கிளி. நிறமும் அழகும் மட்டும் இருந்தா போதுமா, அறிவும் புத்திசாலித்தனமும் எல்லாம் இருக்கணும், அப்பதான் அழகியா ஏத்துக்க முடியும்னு எலி சொல்லிச்சான். அப்போ வெட்டுக்கிளிக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சான். நமக்குள்ள ஒரு அழகி போட்டி நடத்தலாம், ஆனா நடுவர் யாருன்னு எலி கேட்க நடுவரா நான் இருக்கேன்னு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாருடான்னு திரும்பி பார்த்தா மரத்து மேல ஒரு காக்கா உட்காந்துட்டு இருந்தது. நீங்க 3 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நாளைக்கு முயலையும் அழைச்சிட்டு என்னோட வீட்டுக்கு வாங்க, ஆனா நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேனோ அவங்க தான் அழகு ராணி, எல்லாரும் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டு முகவரியையும் கொடுத்துட்டு காக்கா பறந்து போயிடுச்சான். மறுநாள் எல்லாரும் சேர்ந்து காக்கா வீட்டுக்கு போகும்போது வழியில குருவி ஒண்ணு வலியால துடிச்சிட்டு இருந்தது. எனக்கு யாராவது உதவி செய்யுங்களே, ஒரு சின்ன பையன் கல் எடுத்து என் கால் மேல போட்டுட்டான்னு குருவி பலவீனமா உதவி கேட்டது. ஆனா குரங்கு நாங்க அழகை போட்டிக்கு போயிட்டு இருக்கோம், அபசகுணமா பேசாதன்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அதுக்கு பின்னாடியே எலியும் வெட்டுக்கிளியும் கூட போயிடுச்சான். முயல் மட்டும் அந்த கிளிக்கு ஓடி போய் அவசர அவசரமா மருந்து எடுத்துட்டு வந்து போட்டுச்சான். முயல் லேட்டா போனதுனால மத்த 3ம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். காக்கா அறிவுக்கும் அழகுக்கும் மார்க் போட்டுட்டேன், இனி உங்க நல்ல குணத்துக்கு தான் மார்க் போடணும்னு சொல்லிச்சான். உங்கள முயல் தான் ரொம்ப அழகு, அது மட்டும்தான் ஆபத்துல இருந்த குருவிய காப்பாத்துச்சு. உதவும் நல்ல மனசு உள்ளவர்கள் தான் உண்மையில் அழகானவர்கள்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சான். இத கேட்ட எலி, வெட்டுக்கிளி, குரங்கோட முகம் அஷ்டகோணல் ஆயிடுச்சு. இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம யாருக்காவது உதவி செய்தால் அது ஒரு நாள் நமக்கு எதிர்பாராத பலனை தரும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நாம திரைக்கடல் ஓடி நிகழ்ச்சியில பார்க்க போற நாடு எதுனா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நாடு தாங்க, இத்தாலி. இத்தாலின்ற நாடு இப்போ இன்னைக்கு வளர்ந்து வர சூழ்நிலையில இது ரொம்ப பெரிய நாடாகவே கருதப்படுது, பெரிய வளர்ச்சி நாடாகவே இருக்குது. இதை பத்தி நம்ம சில பண்புகள்லாம் பார்க்கலாம். இத்தாலி அல்லது இத்தாலியா இது தெற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய நிலப்பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதனுடைய அமைப்பு இது ஒரு
கால்பாதம் போன்ற தீபகற்ப பகுதியை கொண்டது. அதாவது தீபகற்ப பகுதினா ஒன்றும் இல்லைங்க, 3 பக்கம் நீராலையும் ஒரு பகுதி நிலத்தாலையும் சூழப்பட்டு அமைஞ்சிருக்க பகுதிக்கு பேர் தான் தீபகற்பம். இது இத்தாலி ஒரு தீபகற்ப பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது மத்திய தரைக்கடல் பகுதிகளான சிசிலி, சார்தீனியா என்ற தீவு பகுதிகளை எல்லாம் கொண்டது. அதனை சுற்றி தான் இத்தாலி இருக்கு. இத்தாலி வடக்குல அதாவது ஆல்ப் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, சில்வேனியா போன்ற 4 நாடுகள் எல்லைகளாக கொண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வேர்ல்ட் மேப்லேயே பார்க்கலாம். அப்புறம் சான் மேரினோ மற்றும் வத்திக்கான் நகர் என்ற 2 தனி நாடுகளும் இத்தாலியோட நிலப்பகுதிக்குள்ளவே அமைஞ்சிருக்கு. இத்தாலியோட முக்கியமான நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இத்தாலியோட தலைநகரம் அதாவது கேபிட்டலை பற்றி பார்க்கலாம். இத்தாலியோட தலைநகரம் ரோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் கொஞ்சம் சொல்ல வரேன். இத்தாலியோட தலைநகரமான ரோம் மேற்கத்திய கலாச்சாரத்தோட வளர்ச்சியினால முக்கிய பங்காற்றியுள்ளது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஐரோப்பிய ஒன்றியம் அப்புறம் G8, G20 ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளது இத்தாலி. உலகில் வாழ்வதற்கு ஏற்ற நாடுகளில் முதன்மையான நாடுகளாக இதுவும் ஒன்று அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அப்புறம் இத்தாலி தான் வந்து முக்கிய பங்காற்றுகுது. இப்போது இதனுடைய மொழியை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது இத்தாலின்னு இத்தாலியில் இருக்கவங்க இத்தாலிய மொழி தான் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதனுடைய மொழி அதே தாங்க. இத்தாலியில் இருக்கவங்க இத்தாலி மொழி தான் பேசுகிறாங்க. இவங்க மக்களை வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இத்தாலியில் இருக்க மக்களை இத்தாலியன் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இவங்களோட அரசாங்கம் கவர்மெண்ட்டை பற்றி பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மள மாதிரி தான் இருக்காங்க. இவங்களும் நாடாளுமன்ற குடியரசு தான். இவங்க குடியரசுத் தலைவர் தற்போதைய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா செர்சியோ மத்ரேல்லா. இவங்களோட தலைமை அமைச்சர் யாருன்னா மத்தியோ ரென்சி. இப்போ இருக்கிற தலைமை அமைச்சர் அப்புறம் குடியரசுத் தலைவர் இவங்க தாங்க. இப்போது இத்தாலியோட முக்கியமான அமைப்பு நிலப்பரப்பு. இது எந்த அளவுக்கு வேர்ல்ட் மேப்பில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிலப்பரப்பு இது மொத்த உலகத்தில் 3,10,318 கிலோமீட்டர் ஸ்கொயர். உலக பரப்பளவில் இது 71வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனுடைய நீர் பரப்பளவு பார்த்தோம்னா 2.4%. இது 2.4% பரப்பளவு நீர் கொண்டிருக்கு. இந்த நாட்டில் மக்கள் தொகை நிறையவே தாங்க இருக்குது. 2006 கணக்கெடுப்பின் படி பார்த்தோம்னா 5,31,31,287. இது 2006 எடுத்த கணக்கெடுப்பு படி சொல்கிறாங்க. அதனுடைய புள்ளி விவரம். இப்போது இவங்களோட இத்தாலி நாட்டோட நாணயம் பற்றி பார்க்கலாம். இவங்களோட நாணயம் யூரோ. இது இத்தாலியில் தெற்கு ஐரோப்பாவில் உள்ளது. இவங்க மொழியை பார்த்தோம்னா இத்தாலிய மொழியே இத்தாலியோட ஆட்சி மொழி. எப்போவுமே அந்த நாட்டில் என்ன மொழி அதிகமாக பேசுகிறாங்களோ அந்த மொழி தான் வந்து அதனுடைய ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இத்தாலி மொழி தான் இத்தாலியோட ஆட்சி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. 5.5 கோடி மக்கள் இம்மொழியை தாய்மொழியாகவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உலகளவில் இந்த 15 கோடி மக்கள் இந்த மொழியை தான் வந்து அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க. நாடு முழுவதும் பல வட்டார மொழிகளும் இருக்குது. இந்த நாட்டில் பல வட்டார மொழிகளும் நிறையவே இருக்குது. சிறுபான்மையினர் பேசுகிற மொழிகள் எல்லாம் அவங்க வசிக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த வேறு மொழிகள் எல்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த மொழிகளெல்லாம் இவங்க ஆட்சி மொழிகளாகவும் அங்கீகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃப்ரெஞ்சு, செருமன் போன்ற மொழிகளில் சில வட்டாரத்துலேயும் பேசிட்டு வராங்க. இத்தாலிய மொழியோட சிறுபான்மையினரின் மொழிகளும் கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. இவங்க சிறுபான்மையினர் பேசுகிற மொழிகளை கூட இவங்க கல்வி பயில வாய்ப்பு வகித்து விட்டுருக்காங்க. இவங்களோட சமயம் கிறிஸ்துவமே பிரதான சமயமாக இருக்குது. இவங்க இந்த நாட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க கிறிஸ்துவ மதத்தினர் தான் நிறைய வாழ்கிறாங்க. மற்ற சமயத்தினரும் வாழ்கிறாங்க. ஆனால் மற்ற சமயத்தினர் வந்து கொஞ்சம் விகிதத்தில் தான் இருக்காங்க. இவங்க கத்தோலிக்க கிறிஸ்துவமே இவங்க பலரால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற சமயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அவங்களுடைய சில பண்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது அவங்களோட தேசிய விளையாட்டு, விலங்கு, பறவைகள் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இவங்களோட தேசிய விலங்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிரே உல்ஃப் இதுதாங்க, அதாவது ஓநாய்.
இதுதான் இத்தாலியோட தேசிய விலங்கு. ஓநாய்கள் மிகவும் ஆக்ரோஷமான மிருகம். மக்களின் கால்நடைகளை வச்சே மக்களை அறியும் அளவிற்கு திறமை படைத்தது. இருக்கிறதுலே எது ரொம்ப புத்திசாலியான விலங்குன்னு பார்த்தோன்னா ஓநாய் கூட புத்திசாலியான விலங்கு தாங்க. இது மக்களோட கால் தடத்தை, இப்போ ஒருத்தர் போயிருக்காங்கன்னா அந்த கால் தடத்தை வச்சே அது இங்கே மக்கள் வந்திருக்காங்க, யார் யார் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு திறமை படைச்சது. இந்த நாட்டோட தேசிய விலங்கு இந்த ஓநாய் தாங்க. இது ஓநாய் வந்து அதிக அளவில் இத்தாலியில் வாழுது. இத்தாலியோட பாலைவனங்கள், வனப்பகுதிகள், புல்வெளிகள் ஓநாய்கள் அதிகமாக வாழ்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஓநாய்களுக்கு போதுமான சாப்பாடும் தண்ணியை வந்து இத்தாலியில் அந்த பாலைவன பகுதிகளிலே நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓநாயோட அறிவியல் பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கேனிஸ் லியூஃபர்ஸ். இதனுடைய சராசரி எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியான உயரம் இது வந்து 3லிருந்து 5 அடி வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இதனுடைய வாழ்வு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 6லேருந்து ஒரு 8 வருஷம் வரைக்கும் வாழும். தேசிய பறவை அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலியன் ஸ்பாரோ. இதனுடைய அறிவியல் பெயர் சிசல்பைன் ஸ்பாரோ. இது வந்து பொதுவாக இத்தாலி நாட்டில் தான் அதிகமாக காணப்படுது. அதனால தான் இதனுடைய பேர் இத்தாலியன் ஸ்பாரோ அப்படின்னே சொல்கிறாங்க. இது 1817 மக்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நிறைய பறவை இருக்கிறதுனால இது இவங்களோட தேசிய பறவையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது இத்தாலியோட தேசிய விளையாட்டு பற்றி பார்க்கலாம். விளையாட்டுனா உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்திருக்கும். அடுத்தது இவங்களோட விளையாட்டு என்னன்னு பார்த்தோம்னா கால்பந்து ஆட்டம் தான் இவங்களோட தேசிய விளையாட்டு. இத்தாலியோட தேசிய விளையாட்டு கால்பந்து ஆட்டத்தை இவங்க நிறைய ஒலிம்பிக்கில் நிறைய கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளையும் வென்றிருக்காங்க. இவங்க கைப்பந்தும் கூடைப்பந்தும் முக்கியமான விளையாட்டாக கருதப்படுது. இத்தாலியோட சிறப்புகள். இத்தாலியில் கிமு 8000 ஆண்டுக்கு முன்னரே காமூனி நாகரிகம் இருந்திருக்குன்னு அதற்கான சான்றுகள் இத்தாலியோட லோம்பார்டி மண்டல பகுதியில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இத்தாலியோட பண்புகள் தான். நம்ம இத்தாலி நாட்டோட எல்லா பொது பண்புகளையும் பார்த்தோங்க. இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நிறைய தகவல்களை உங்களுக்கு ரொம்ப பயன்படும்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். Mixed Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello folks, you're listening to VIT Community Radio 90.8 FM. And we come back to you with the next episode of Ramblings of a Physicist. This is Kabir. And this is Shruti. Tweet, like, share, follow, pin, mail, timeline, newsfeed, Reuters, Google, Yahoo, Bing. Phew, there's so much of information. The term information age gets across our sense that we are engulfed in information in a way that is very different from anything that's come before. That's true, because looking at the success and the ever-increasing demand of these information-providing services, I think it's pretty clear that humans have a natural inclination, even compulsion, to seek out information. We want not only to be entertained, but to know everything that is going on around us. And so, as these different mass media have proliferated, we've gone along with the technology and consumed, to put an ugly term on it, more information. True. The information fundamentally encourages very rapid gathering of small bits of information, the skimming and scanning of information to quickly get the basic gist of it. What it discourages are therefore the ways of thinking that require greater attentiveness and concentration. Everything from contemplation to reflection to deep reading. The internet is a hypertext system, which means that it puts lots of links in a text. These links are valuable to us because they allow us to go very quickly between one bit of information to another. I'm glad you brought that up. But you see, there are studies that compare what happens when a person reads a printed page of text versus when you put links into that text.
even though we may not be conscious of it, a link represents a little distraction, a little division of attention. You can see in the evidence that reading comprehension goes down with the hypertext versus plain text. In fact, people have been wrestling with information for many centuries. If I was going to say when the information age started, I would probably say the 15th century, when the invention of the mechanical clock, which turned time into a measurable flow. And the printing press, which expanded our ability to tap into the kinds of thinking. The information age has been building ever since then. The amazing book Stand Age covers one very important milestone in that story, which is the building of the telegraph system in the 19th century. The telegraph, I think, was the first really efficient system for long-distance, almost instantaneous communication. It's a short book, a lively read, and it shows how this ability to throw one's thought across the world changed all aspects of society. It certainly changed the business world. I mean, suddenly you could coordinate a business not just in a local area, but across the country or across oceans. It had a lot of social implications too, as people didn't have to wait for letters to come over the course of days. And as Standish points out, it inspired a lot of the same hopes and concerns that we have today with the internet. If the information is a sprawling, sweeping story of how information has changed over time, one thing it doesn't get into is the commercial nature of information as a good that is bought and sold. That's the story Tim Wu tells in The Master Switch. His basic argument is that whenever a new communications medium arises, a similar pattern occurs. The technology starts off as a hobbyist's passion, democratic and open. Then what happens? Then over time, as it becomes more popular, it starts to be dominated by corporate interests and becomes much more formalized, before eventually being displaced by a new technology. You see, this is the same with the radio, for instance. In the beginning, radio was very much a hobbyist technology. When people bought a radio back then, it just wasn't a receiver, it was a transmitter. People would both receive and transmit information through the radio. It was an early version of the blogosphere in some way. Then dominant radio corporations come in, and suddenly radio isn't a democratic tool of transmitting and receiving information. It's purely for receiving. Tim Wu tells a series of stories like this, and television. All of that history is really a backdrop for a discussion of the internet, which Wu suggests will likely follow the same cycle. So far, I think we've seen that. When the World Wide Web appeared 20 years ago, there was all kinds of utopian democratic rhetoric about how it was breaking the hold of big corporations over media and communication. I mean, you saw a huge explosion of personal websites, but over time you saw corporate interests begin to dominate the web. Google, Facebook, and so on. If you look at how much time a user devotes to Facebook, it shows the consolidation and centralization of web activity onto these large corporate sites. Matthew Crawford argues that we are losing our sense of importance of actual physical interaction with the natural world. He says that the richest kind of thinking that's open to human beings is not thinking that takes place in the mind, but thinking that involves both the mind and the body interacting with the world. That's actually very true, because whereas when we are sitting at our computers or looking at our smartphone, we are in a world of symbols. It seems to me that one of the dangers of the internet and the way that the screen mediates all work and other kinds of processing is that not only are we distancing ourselves from the interaction of the world, but we're beginning to lose sight of the fact that's even important. As more and more of the physical world is operated by software and computers, we shut off interacting with the world. Crawford, in addition to being a political philosopher, is also a motorcycle mechanic. And a lot of the book is simply stories of being a mechanic. One of the points he makes is that people used to know how their cars worked. They could open the hood, see all the parts of the engine and change their own oil. Well, now, when you open your hood, you can't touch anything and you don't know how the thing works. We have allowed ourselves to be removed from the physical world. We are told just to look at our GPS screens and forget how the engine works. It's becoming more and more normal to monitor your smartphone even while having a conversation with a friend, spouse, or a child. For example, a couple will go out to a restaurant and the first thing they will do is stick out their iPhones or Androids on the table in front of them, basically announcing that they are not going to give their full attention to the other person. So you see, technology seems to be changing even our relationships and social expectations. Okay, Kabir, I have a question for you. Go ahead. In 100 years' time, what do you think the legacy of the early internet will be? Interesting question. Well, you see, I think the legacy will both be of enormous benefits, particularly those that can be measured in terms of efficiency and productivity, but also the ability for people to communicate with others, and also of more troubling consequences. We are witnessing an erosion not only of privacy, but of the sense that privacy of the individual is important.
And what's more important is that we are seeing the commercialization of the process of communication, affiliation, and friendship that used to be considered intimate. See, overall, I think that the general trend, as exemplified by social networks and the evolution of Google, is towards ever smaller bits of information delivered even more quickly to people who are increasingly compulsive consumers of media and communication products. So I would say more screens, smaller screens, more streams of information coming at us from more directions, and more of us adapting to the way that living and thinking, for better or worse. Well, I would say worse, because the scary part is we are not at the apex of the information age. The peak is yet to come. And as far as I think, all indications are that we are going to see more rather than less. So this is all for today in Ramblings of a Physicist. This is Shruti. And this is Kabir. Signing off for today. So keep listening to VIT Community Radio 90.8 FM. Tune in, zone out. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். அன்பு பூத்த உலகம். அதிகாலை கண்விழித்து பார்க்கையில் இவ்வுலகம் மாறியிருந்தது. வெறுமையின் இருள் போர்வை அகற்றப்பட்டு இதத்தின் சுகம் இன்னும் கூடியிருந்தது. படுக்கையை மடித்து திருப்பினால் கையில் காப்பியுடன் புன்னகைக்கிறாள் விடியலெனும் இல்லாள். பருகிய காப்பியின் இனிப்பு தொண்டைக்குழியில் நிற்க காலை கடன்கள் நிறைவு பெற காலை உணவு தயார் நிலையில். உணவின் உன்னதம் வயிற்றை வணங்க செய்தபின் அலுவல் பணிக்கு ஆயத்தமாக வீட்டு வாசல் வரை வந்து வழி அனுப்பியது விடியல். இது விடியல் எனும் இல்லாளின் அன்பு பூத்த உலகம். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்கச் சொல்லின கண்கள். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்க சொல்லின கண்கள். பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. அடுத்த சாரியில் தினப்பத்திரிகை விற்கும் சிறுவன். வரிக்குதிரை நடைபோட்டு விபத்தின்றி தினசரி வாங்க தாவின கால்கள். அத்தனை துரிதகதியிலும் புன்னகைத்து தந்தான் தினசரி சிறுவன். விடியலுக்கு தரமறந்த அப்பதில் புன்னகையை இவனுக்கும் தரமறந்து சில்லறை வணிகம் சிறப்பாய் முடிந்தது. மீண்டும் வரிக்குதிரை நடைபோட புன்னகைத்தான் சிறுவன். இது தினசரி பத்திரிகை விற்கும் சிறுவனின் அன்பு பூத்த உலகம். அலுவலக வாசல் அமைதி கோலம் பூண்டு இருந்தது. ஆரவாரம் உள்ளே அரங்கேறி கொண்டிருந்தது. வாயிலோன் வரவேற்றான் புன்னகை முகத்தோடு. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. வெதும்பிய முகத்தோடு உயரதிகாரி உடையோடு உள்ளே சென்றான் பத்திரிகை கையோடு. வாயிலோன் எதிர்பார்த்த பதில் கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்த பிறகும் கைகளை தூக்கி சலாம் போட்டான் உயரதிகாரி உடைக்கு. உடை உடுத்தியவன் மசிவதாய் இல்லை, பதில் உரைப்பதாய் இல்லை. அரை நொடி அவகாசத்தில் 1000 முடிவுகள் எடுப்பவன் திறமைசாலி. பதில் புன்னகை தரமறந்த உயரதிகாரி உள்ளே சென்றுவிட புன்னகைத்து வாசல் சாத்தினான். இது அலுவலக வாயிலோனின் அன்பு பூத்த உலகம். அங்குமிங்குமாய் 1000 உரையாடல்கள். ஓங்கி கத்தி, அடங்கி பேசி, பரிந்து பேசி, பாதியில் துரத்தி. அத்தனை உரையாடல்களிலும் அலுவலக நெடி. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்து நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்து நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு.
மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. ஊறுகாய் தொட்டு தயிர் சாதம் முடியும் வரை. மீண்டும் அரங்கேறின உரையாடல்கள். இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. மீண்டும் திறக்கப்பட்டன அலுவலக வாசல்கள். அதே வாயிலோன், அதே புன்னகை. மீண்டும் நடைபோட்டான் நடைபாதைகளில். அதே சிறுவன் மாலை பத்திரிகையோடும் அதே புன்னகையோடும். மீண்டும் நிற்கிறாள் இல்லாள். அதே புன்னகையோடும் பதில் புன்னகையின் எதிர்பார்ப்போடும். மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. புன்னகையை தொலைத்துவிட்டு பணம் தேடும் பலருக்கு இக்கவிதை ஒரு சமர்ப்பணம். அன்பு பூத்த உலகம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். Hello everyone, this is Silena from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, a piece of me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living.
Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strive. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch dry plank with a spine fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless forgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time my innocence being challenged, amidst each turmoil, when I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you." Thank you. Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What a havoc does it create, O Lord! I deluge in the downpour of heft, my feelings lessening to nothingness. I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I'm moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள்
அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன் இன்றைய வல்லுனர் பார்வையில் வர்ம ஆசானும் நரம்பு, எலும்பு, ஒடிவு, முறிவுத்துறை நிபுணருமான உத்தமராஜ் அவர்கள் வர்மம் சார்ந்த தம் கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். ஐயா வணக்கம். ஐயா. ஐயா வணக்கம். இன்னைக்கு வர்மம் பத்தி நம்ம பல கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஐயா, வர்மம்னா என்னங்க ஐயா? வர்மம் என்பது உயிர் ஆற்றல் பற்றிய அறிவியல். சரிங்கய்யா. இந்த வர்மம் ரொம்ப பாரம்பரியமா இருக்கு. இந்த வர்மம் நோய் தீர்க்குமா? வர்மம் என்பது உயிரையும் காக்கும், உயிரையும் போக்கும், நோயையும் சேர்க்கும், நோயையும் நீக்கும், ஆயுள் பெருக்கமும் தரும், காயகல்பம் என்றும் கூறுவார்கள். ஐயா, இப்ப இந்த பாரம்பரியமான இந்த வர்மக்கலை அழியக்கூடிய நிலையில இருக்குதுன்னு பேசிக்கிறோம். அதை பத்தி உங்க கருத்து என்னங்க ஐயா? ஏற்கனவே பல நூல்களும் பல நுட்பங்களும் அழிந்து வருகின்றன. தற்போது ஒரு விழிப்புணர்வு பெற்று சில வர்ம ஆசான்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சில பயிற்சிகளை கொடுத்தும், சில பயிற்சிகள் செய்யும்போது சில இன்னல்களை பலர் கொடுத்தும் வருகிறார்கள். நாங்களும் எங்கள் அந்தந்த இன்னல்களை சந்தித்து தான் நாங்களும் வர்ம ஆசான்கள் ஆகியுள்ளோம். அப்படி இருக்கையில் வர்மத்துக்கு என்று ஒரு கல்லூரி ஒன்று தோன்றியது. அதிலும் பல இன்னல்களில் அது மூடும் தருவாயில் உள்ளது. தற்போது வளர்ச்சிக்காக ஒரு அரசு துறையை சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு டிப்ளமோ நடத்தி வருகிறதாக அறிந்துள்ளோம். அதே போன்று எம்எஸ்சி வர்மா அப்படி என்ற ஒரு கோர்ஸும் வர்ம தொக்கணத்தில் நடத்துவதாக அந்த பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சரிங்கய்யா. இப்போ அழியக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த வர்மக்கலையை பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த வர்மக்கலையை மேம்படுத்துறதுக்கு எதனா வழிமுறைகள் எதனா சொல்லுங்களாங்கய்யா? மேன்மைப்படுத்துவதற்கு எல்லோரும் தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நுட்பத்தை வெளிநாட்டில் உள்ளவர்கள் சிலர் பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய நாட்டுக்கு சொந்தம் என்று கூறிவிடுவார்களோ என்ற ஒரு அச்சம் நமது தமிழ்நாட்டில் உள்ள சித்த வைத்தியர்களுக்கு தோன்றியுள்ளது. ஆதலால் சிலர் சொல்லியும் சிலர் சொல்லாமலும் மறைத்து வருகின்றார்கள். ரெண்டாவது, சித்தர்களே இதை ரகசியமாய் வை என்று கூறியுள்ளதால் எல்லா சித்த மருத்துவர்களும் இதை ஒரு ரகசியம் காக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் அல்லது ஒரு மன உறுதிப்பாடோடு செயல்படுகிறோம். நன்றிங்கய்யா. இப்போ வர்மத்தின் வகைகள் நிறைய இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அதில் சில வகைகள் பற்றி சொல்லுங்க ஐயா. அதில் நிறைய வகைகள் இருந்தாலும் அதில் நோக்கு வர்மம் எல்லாம் அழிந்து விட்டதாகவே அறியப்பட்டுள்ளது. ஒரு மன பாரத்தோடு அல்லது ஒரு மன சலிப்போடு உரை நோக்கினால் அந்த பாரத்தோடு இருப்பதனால் அந்த நோயாளி ஆவார்கள் என்று கூறுகிறார்கள். அதே போன்று ஒரு சாந்த குணத்தோடு அந்த வர்மாசன் நோக்கி பார்த்தால் அந்த நோக்கு வர்மத்தால் நோய் குணமாகும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த நுட்பம் தற்போது கொஞ்சம் குறைந்து தான் இருக்கிறது. ஒரு சிலர் மட்டும் வைத்திருப்பதாக அறியப்பட்டுள்ளது. இருப்பினும் அதுவும் முழுமையாக இல்லை என்பதுதான் உறுதி. மற்றபடி தொடுவர்மம் 96, படுவர்மம் 12 இது நடைமுறையில் உள்ளது. இது அழிக்க இயலவில்லை. எல்லா நுட்பங்களும் இருக்கின்றன. 108 வர்மத்தில் 12 வர்மம் மற்றும் படுவர்மம் அது கொஞ்சம் இந்த காலத்துக்குள்ளே அதை வைத்தியம் பண்ணலைன்னா அந்த நோயாளி குணமடைய மாட்டார்கள். மற்ற 96 வர்மத்தையும் குணமாக்குவதற்கு நுட்பங்கள் நம்மிடம் இருக்கின்றன இன்றைய காலத்தில் உள்ள வர்மாசன்களிடம். சரிங்கய்யா. படுவர்மம்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கய்யா. படு என்றாலே அது காயம். படுகாயம் என்றால் அது ஒரு உயிரை போக்கக்கூடிய ஒரு காயம் என்றே கூறுகிறார்கள். அதனால அந்த நோயாளி 2 வகையில் பாதிப்படைவார்கள். ஒன்று உயிரை போக்கும், இன்னொன்று அந்த உயிர் ஊசலாடும். அதில் பாதுகாக்கிறதுக்கு நுட்பத்தை கொடுக்கிறார்கள். அது அனைத்து நரம்பை சார்ந்ததாய் இருக்கின்றன. 12 நரம்புகளில் இருக்கும் ஒரு நுட்பத்தை படுவர்மம் என்று கூறுகிறார்கள். தொடுவர்மம் என்பது தொடுவர்மங்கள் அனைத்தும் குணமாகக்கூடியது தான். எலும்புலையும் இருக்கின்றது, நரம்பிலும் இருக்கின்றன. தொடுவர்மங்கள் பெரும்பாலும் உயிரை போக்குவதாக இல்லை. அதில் ஒரு 4-5 வர்மங்கள் மட்டும் உயிரை போக்குவதாக இருக்கின்றன. மற்றவைகளெல்லாம் நோயை குணமாக்கும் உருவாக்கி அதில் வைத்தியம் பண்ணால் குணமாக்கும் தன்மை இருக்கின்றன. அப்போ இந்த வர்மக்கலையினால நோயை உருவாக்கலாம், அதே மாதிரி நோயை போக்கவும் செய்யலாம், உருவாக்கவும் செய்யலாம். அதுக்கப்புறம் ஆயிலையும் குறைச்சி விடலாம். அதனால் ஆயிலையும் சேர்த்து விடலாம், ஆயிலும் அதிகமாக்கியும் கொள்ளலாம். சரிங்கய்யா. ஐயா, இந்த வர்மம் தோற்றத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆதியில் பரமசிவன் காடுகளில் சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு வேடன் மரத்திலிருந்து கீழே விழுந்ததாக, அந்த வேடனை உயிரை காப்பாற்றுவதற்காக முதலில் சிவபெருமான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதாக வரலாறு கூறுகின்றன. அந்த பார்வதி தேவி என்பவர்கள் அவர்கள் தண்ணியை தெளித்து அந்த மயக்கத்தை நீக்கிய பின் சிவபெருமான்
அந்த வேடரை குணமாக்கியதாக, வர்ம வைத்தியம் செய்து குணமாக்கியதாக வரலாறுகள் கூறுகின்றன. இதுதான் முதல் ஆதியில் தோன்றிய வர்ம வைத்திய விதி. சரிங்கய்யா, சிறப்பாக சொன்னீங்க. இப்போ எங்கெல்லாம் வர்மம் இருக்குது அப்படின்னு தகவல் என்ன தர முடியுங்களா? கண்டிப்பாக தருவோம். தலையில் உச்சந்தலையில் இருந்து கழுத்து வரையிலும் 25 வர்மங்கள் உள்ளன. கழுத்திலிருந்து நாபிஸ்தானம், அதாவது தொப்புள் பாகம் வரைக்கும் 45 வர்மங்கள் உள்ளன. அதுக்கப்புறம் தொப்பிலிருந்து அல்லது நாபிஸ்தானத்தில் இருந்து ஆண்குறி அல்லது பெண்குறி மர்மஸ்தானங்கள் வரைக்கும் 9 வர்மங்கள் உள்ளன. கைகளில் 14 வர்மங்கள் உள்ளன. கால்களில் 15 வர்மங்கள் உள்ளன. மொத்தம் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் 108 வர்மங்கள் உள்ளன. உறுப்புகள் வாரியா அந்த வகைகள் பிரிக்கப்படுகின்றன. சரிங்கய்யா. ஐயா, வர்மம் வந்து தற்காப்பு கலையா? தற்காப்புக்காக உருவாக்கப்பட்டது தான் உண்மை. இருப்பினும் தன்னை பாதுகாத்தது இல்லாத சித்த மருத்துவத்தில் ஒரு நல்ல கருத்து என்னன்னா, தன்னை பாதுகாத்து பிறரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதனால பிறரையும் பாதுகாப்பதற்கு வர்மக்கலை போதுமானதாக இருக்கின்றன. சரிங்கய்யா, தற்காப்பு கலையை பற்றி சொன்னீங்க. வர்மம் முற்போக்கு கலையா? வர்மம் என்பது முற்போக்கான கலைதான். ஐயா, வர்மம் நுட்பம் மிகுந்ததா? வர்ம நுட்பங்கள் நிறைய இருக்கின்றன. சரம் எல்லாமே நுட்பமாய் இருக்கின்றன. சரம் என்றால் மூச்சு, சுவாசம் என்று பொருள். சுவாசம் எல்லாமே சரம்தான். சுவாசம் வாசி தட்டுமிடமெல்லாம் வர்மம் தானே என்று வர்ம நூல் கூறுகின்றன. அப்போ சுவாசம் உள் சென்று அது தட்டும் இடமெல்லாம், அது எங்கு சென்று அது தொடுகிறதோ அங்கெல்லாம் வர்மம் இருக்கின்றன. அதிநுட்பமான ஒரு வர்மங்களெல்லாம் வர்மங்களாகவே இருக்கின்றன. ஐயா, வர்மத்தின் முன்னோடிகள்னு யாருன்னா சொல்ல முடியுங்களா? வர்ம முன்னோடிகள் எல்லாருமே இறந்து விட்டார்கள். இருப்பினும் அவர்களுடைய பேர் என்று இன்னும் என்னுடைய தாத்தா கூட ஒரு நல்ல வர்ம ஆசான்கள் தான். அது கன்னியாகுமரியில் மட்டும்தான் வர்ம ஆசான்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதிகளெல்லாம் கன்னியாகுமரி சைடில் தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு 15-10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஐயா, வர்மம் பற்றிய நூல்கள் சிலவற்றை சொல்லுங்க ஐயா. வர்ம நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ம நூல்கள் பல நூல்கள் எல்லாம் வெளிநாட்டில் உள்ள வெள்ளையர்கள், அந்த காலத்தில் வெள்ளையர்கள் வந்து ஆக்கிரமித்து சென்று விட்டார்கள். அதில் வர்ம ஆசான்கள் தன்னுடைய ஒரு பணச்செலவுக்கு நம்ம கையில் எப்படி பாதுகாப்பாக வச்சுருப்போம், அந்த மாதிரி ஒரு சில ஏடுகளை பதுக்கி வைத்த ஏடுகள் தான் தற்போது இருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா வர்ம பொன்னூசி, வர்ம கண்ணாடி, வர்ம திறவுகோல், வர்ம சூட்சம த்ரெட்டு, வர்ம பீரங்கி, வர்ம நூல்கள், வர்ம இலக்கு நூல், வர்ம வாசி இருக்கின்றன. இந்த நூல்கள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கின்றன. ஐயா, இந்த வர்மம் இன்றைய நோய்களை நீக்குமா? வர்மங்கள் பெரும்பாலும் உயிரோடு உடலோடு ஒட்டி இருப்பதனால் நோயை குணமாக்குவதற்கு 95% இதற்கு உரிமைகள் உள்ளன. பெரும்பாலும் வர்மங்கள் எல்லாமே உறுப்புகளை சார்ந்ததாக இருப்பதனால் எந்த உறுப்புகளில் தோன்றும் ஒரு நோய் தான் உடம்பில் தோன்றுகின்றன. அந்த தொடுவர்மத்துக்கு சிகிச்சை அளிக்கும் போது உறுப்புகள் எல்லாம் ஊக்கம் பெறுகின்றன. உறுப்புகள் ஊக்கம் பெறும்போது நோய்கள் போக்குகின்றன. ஆனால் ஆங்கில மருத்துவம் சொல்வது போன்று வைரஸு, பாக்டீரியா இந்த ரெண்டுக்கும் வர்ம மருத்துவத்தில் அதிக அளவு மருந்துகள் இல்லை. இருப்பினும் சில மூலிகைகளெல்லாம் பாக்டீரியா, வைரஸுக்கு மருந்துகள் இருக்கின்றன. மூலிகை மருத்துவமாக எடுத்துக்கலாம். வர்ம மெடிசன் தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்க ஐயா. ஐயா, இந்த வர்மம் பாலியல் நோய்களை நீக்குமா? கண்டிப்பாக குணமாக்கும். வர்ம குடோரி நூல் அப்படி என்ற ஒரு நூல் இருக்கின்றன. அந்த நூலில் ஆண் பெண் உறவுகளை பற்றி தான் கூறுகின்றன. அதில் ஏற்படும் வர்மங்களையும் அதில் வரும் நோய்களையும் குறிப்பிடும் நூல் வந்து வர்ம குடோரி நூல் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐயா, வர்மத்தின் பிரிவுகள் பற்றி சொல்லுங்க ஐயா. வர்ம பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, தட்டு வர்மங்கள் 8, உள் வர்மம் 6, அதுக்கப்புறம் நோக்கு வர்மம் 1, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குங்க, நக்கு வர்மம் என்று ஒன்று இருக்கு. அது கண்ணில் மருந்து இடுதல் எல்லாம் நக்கு வர்மத்தை சார்ந்தது. நாக்கில் மருந்து வச்சு தான் அந்த கருவெளியில் மருந்து இடுகிறது. அதனால் அதில் பல நோய்கள் போகுதுங்கிறத நம்ம சித்தர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்கய்யா. ஆதாரங்கள்னு இந்த வர்மத்தில் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னங்கய்யா? ஆதாரம் என்பது யோகத்துக்கு அடிப்படை காரணமானது. அந்த காரணத்தில் முதன்மையாக இருப்பது மூலாதாரமாகும். இந்த மூலாதாரத்தில் நமக்கு 3 வர்மங்கள் இருக்கின்றன. இரண்டாவது ஆதாரமானது சுவாதிஸ்தானம். இந்த சுவாதிஸ்தான வர்மங்கள் 7 உள்ளன. அதுக்கப்புறம் மணிப்பூரக ஆதாரம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வர்மங்கள் 10 உள்ளன. அதுக்கு அடுத்தபடியாக உள்ள ஆதாரங்கள் வந்து
அநாதக வர்மம் வந்து 41 வர்மங்கள் உள்ளன. அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள வர்ம விசுத்தி ஆதாரமாகும். அந்த விசுத்தியில் வர்மங்கள் 15. அதுக்கு அடுத்தப்புறம் ஆக்கினையில் வந்து 32 வர்மங்கள் உள்ளன. அதுக்கு அடுத்தாப்புல எடுத்து பார்த்தீங்கன்னா துரியத்தில் ஒரு வர்மம். அது துரியத்தில் வைத்தியம் பண்ணுவதற்கு வர்மாசான் மட்டும்தான் தகுதியானவர் என வர்ம நூல்கள் கூறுகின்றன. சரிங்கய்யா. ஐயா, நம்ம உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வர்மம் இருக்குங்களா? இருக்கின்றன. பொதுவாக பார்த்தீங்கன்னா திளர்த்த வர்மம். திளர்த்தம் என்றாலே எள்ளு என பொருள். எள்ளு அளவில் அந்த வர்மம் இருப்பதால் எள்ளு வர்மம் என்று சொல்லப்படுகிறது. இது மூளையை ஆக்கிரமித்து உள்ளது. அதில் எள்ளு வர்மத்தில் அடிபட்டால் மூளை இயங்காமல் போய்விடும். ஆகையால் மூளையை பாதுகாப்பதற்கு இந்த எள்ளு வர்ம ஸ்தானம்தான் முன்னிலை வகிக்கின்றன. அதனால்தான் நெற்றியில் பொட்டு இடுதல், அப்புறம் சந்தனம் இடுதல் போன்றவைகளை நாம் இட்டு நாம் ஆன்மீகத்தில் அதை தொடர்பு உடையதாகி ஆக்கிக் கொள்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திர காலம். இது கண்ணை பாதுகாக்கப்படுகின்றன. நட்சத்திர காலமானது கண்களை பாதுகாப்பதற்கு முக்கிய வர்மஸ்தானங்களாக இருக்கின்றன. அதில் அடிபட்டால் கண் பாதிப்பு ஏற்படுகின்றன. அந்த கண்ணை பாதுகாப்பதற்கு இந்த நட்சத்திர காலம் முதன்மையாக இருக்கின்றன. செவிகுத்து காலம் என்பது காதில் இருக்கின்றன. காதை பாதுகாப்பதற்கு, காதில் உள்ள நரம்புகளை வலுப்பெறுவதற்கு செவிகுத்து காலம் நமக்கு உதவி புரிகின்றன. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடரி வர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது முதுகு போன்ற இடங்கள் இருக்கின்றன. முதுகில் உள்ள நோய்களை போக்குவதற்கு முதுகில் உள்ள வர்மங்கள் அது பிடரி காலம் என்று கூறப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உறக்க வர்மம் என்று சொல்லப்படுகிறது. அது தொண்டையில் இருக்கிறதுங்க. இந்த தொண்டையில் உள்ள வர்மமானது உறக்க காலம். அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா உறங்கிக்கிட்டே இருப்பான் மனிதன். அதை வந்து உறக்க காலம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தும்மி காலம் அப்படின்னு சொல்லுவோம். அது குரல் வளையில் இருக்குது. அந்த குரல் வளையில் உள்ள உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த தும்மி காலமானது செயல்புரிகின்றன. அப்புறம் நேர் வர்மம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அது இருதயத்தை பாதுகாக்கிறது. இந்த இருதயம் நல்லா இருக்கணும்னா நேர் வர்மத்தில் வைத்தியம் பண்ணால் இருதயம் நல்லா பாதுகாக்கப்படும். அடப்ப வர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கீழ் அடப்பம் மேல் அடப்பம்ன்ட்டு 2 வர்மம் இருக்குது. அதில் வந்து நுரையீரல் தான் அது பாதுகாக்கிறது. நுரையீரலை பாதுகாக்கணும்னா அடப்ப காலத்தில் வைத்தியம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரிமை வர்மம்ன்ட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்ததாக இருக்கின்றன. வயிறில் அடிபட்டு அதில் கோளாறு இருந்ததுன்னா உரிமை காலத்தில் வைத்தியம் பண்ணால் அது வந்து அந்த வயிற்று சார்ந்த நோய்களை போக்குகின்றன. அதுக்கப்புறம் வள்ளிய அத்தி சுருக்கி, அப்புறம் சிறிய அத்தி சுருக்கி என்று 2 இருக்கின்றன. அது 2 சிறுநீரகத்தை ஆட்சி புரிகின்றன. அத்தி சுருக்கில் அடித்தால் சிறுநீர் செயலிழப்பு ஏற்படுகின்றன. ஆகையால் இது இல்லாமல் கல்லிடை காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதையில் வர்மங்கள் உள்ளன. அந்த விதையில் அடிபட்டால் உங்களுக்கு அந்த செயலிழப்பு ஏற்பட்டு நோய், அதாவது உயிரே போகக்கூடிய கண்டிஷன் ஏற்படும். அதனால் கல்லிடை காலம். இது இல்லாமல் விந்து வர்மன்ட்டு இருக்குது, ஆண் தண்டு வர்மன்ட்டு இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குது. பெண்களுக்கு யோனி வர்மன்ட்டு இருக்குது. ஐயா, இப்போ பஞ்சபூத ஸ்தலங்களில் வர்மங்கள் உள்ளதா? உள்ளன. பிருதிவி என்னும் மண் வர்மங்கள் மொத்தம் 36. மண் தத்துவத்தில் 36 வர்மங்கள் உள்ளன. அப்பு என்று சொல்லக்கூடிய நீர், அந்த பஞ்சபூதத்தில் வர்மங்கள் 15 உள்ளன. தேயு அப்படின்னு சொல்லக்கூடிய தீ, அது நெருப்பு, அதில் வர்மங்கள் 32 உள்ளன. வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று, இதில் வர்மங்கள் 13 உள்ளன. ஆகாயம் அதாவது வெளி, வர்மங்கள் 12 உள்ளன. மொத்தம் 108 உள்ளன. இது பஞ்சபூத வர்மங்கள் என்று கூறுகிறார்கள். பஞ்சபூத தத்துவம் என்றும் கூறுவார்கள். ஐயா, சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நாங்கள் உங்களை வந்து நரம்பு, எலும்பு, ஒடிவு, முறிவு துறை நிபுணர்னு சொல்கிறோம். சிறப்பாக உங்களை அழைக்கிறாங்க. எங்களுக்கு என்ன ஐயம்னா, ஒடிவுன்னா என்னங்க ஐயா? ஒடிவு என்றால் ஒரு எலும்பானது விலகுதலை எலும்பு முறிவு என்று கூறுகிறோம். அது விலகி இருந்தாலும் முறிவு துறையில் தான் வைத்தியம் செய்ய வேண்டும். விலகி இருந்தாலும் ஒடிஞ்சிருந்தாலும் அந்த ஒடிவு முறிவு துறையில் தான் வைத்தியம் பண்ண வேண்டும். விலகி இருந்தாலும் அதுதான், முறிவு இருந்தாலும் அதுதான். இன்னொன்று, ஒரு நோயின் காரணமாக அதில் செயல் இழப்பு ஏற்படும், அதாவது உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கும். அதுவும் இப்போ ஆங்கில மருத்துவர்கள் தேய்வு என்று சொல்வார்கள். உறுதி இல்லாததை தேய்வு என்று சொல்வார்கள். அது தேயாது. எந்த ஊரிலும் நம்ம உடம்புல தேய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதை உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால அதில் தைலங்களோ அல்லது ஒரு சிகிச்சையோ அளித்தால் எக்ஸ்டர்னல் யூஸில் பயன்படுத்தணும்னா வெளி பிரயோக மருத்துவம் செய்தால் கண்டிப்பாக அந்த எலும்பானது வலுப்பெறும். அந்த ஒடிவு முறிவு என்பது ஒரு எலும்பை சார்ந்ததாகவும் இருக்கும். நரம்பு விலகுதலை
அல்லது நரம்பு பாதிப்பையும் முறிவு என்றே கூறுகிறார்கள் சித்த மருத்துவத்தில், வர்ம மருத்துவத்தில். எலும்பு என்னங்கய்யா? எலும்பு எப்படி வர்மத்தோட தொடர்பு படுது? ஆமாங்கய்யா. அதாவது சில பாருங்க, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த முட்டியில் இருக்கிற கிண்ணம்னு சொல்லக்கூடிய அந்த ரவுண்டு ஆனது உயிர் நாடியை சார்ந்தது. உயிர் நாடி அந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு கிண்ணம் நகர்ந்துருச்சுன்னா உடனே உயிர் ஊசலாடுற மாதிரி உயிர் போகிற வேதனை இருக்கும். அப்போ அந்த கிண்ணத்தை எடுத்து உள்ளே செலுத்தும் போது உயிர் மீட்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உயிர் மீட்டதும் இல்லாத உயிர் ஆற்றல் நமக்கு சேமிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அது இயங்குறதுக்கும் காரணமாக இருக்கிறது. அப்போ எலும்போடு சார்ந்த உயிராற்றல் எனப்படுகிறது. ஐயா, தோஷம் என்றால் என்னங்கய்யா? தோஷம் என்பது பொதுவாக மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 வள்ளுவர் வாக்கு. இந்த மிகினும் குறையினும் அப்படின்னு சொல்றது வாதம், பித்தம், கபம், இந்த 3ஐ தான் குறிக்கும். இந்த சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் என்று 3 தோஷத்தை சொல்வார்கள். வர்ம மருத்துவத்தில் இது எப்படி பிரிவாக கூறப்படுகிறது என்பதை இப்போது ஒரு 2 நிமிடத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். வாதம் என்பது 80 வகையான நோயை தரும் என்று சித்த மருத்துவம் கூறுகிறது. அதே போன்று வாதத்தில் வர்மங்கள் தனியாக இருக்கின்றன, பித்தத்தில் வர்மங்கள் தனியாக இருக்கின்றன, கபத்தில் வர்மங்கள் தனியாக இருக்கின்றன. கபம் என்றால் உச்சந்தலையில் இருந்து கழுத்து வரையில் உள்ள வர்மத்திற்கு கப நாடி தான் நம் நாடியில் தோன்றும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டையில் இருந்து நாவி வரைக்கும் உள்ளது பித்த நாடி தான் நமக்கு தெரிய வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா தொப்புள் ஸ்தானத்தில் இருந்து கால் கட்டை வரையில் உள்ளது வாத ஆதிக்கம். அந்த வர்மத்தில் காலில் வர்மம் கொண்டிருந்தால் வாத ஆதிக்க நம்ம உடம்பில் இருக்கும். சரிங்கய்யா. ஐயா, புறங்கழுத்து வாதம் பற்றி சொல்லுங்க ஐயா. புறங்கழுத்து வாதம் என்பது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் இப்போது வருகின்றன. அதில் நமக்கு மூளையில் இருக்கிற நரம்புகள் அனைத்தும் நமக்கு புறங்கழுத்தில் தான், அதாவது கழுத்து பாகத்தில் தான் முடிகிறது. அதனால் சிலருக்கு தூக்கம் இல்லாமல், பலர் நோயின் காரணமாக, இன்னும் சொல்லப்போனால் அவசர காலத்தில் உணவுகளை உண்பவர்கள், இவங்களுக்கு அனைவருக்கும் பின்னாடி புறங்கழுத்தில் ஒரு வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் இன்று எல்லா பெண்களும் பாருங்கள், பின்னாடி அந்த புறங்கழுத்து வீங்கி இருக்கும். சில ஆண்களுக்கும் அது வருவது இயல்பானது. அது அவங்களுக்கு நிறைய தலையணை வைத்து, ஒரு 4-5 தலையணை வைத்தும் தூங்குவதை நான் சில பேரை பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி இருந்தால் கூட கழுத்து நரம்பு இழுக்கப்பட்டு உங்களுக்கு அது ஏற்படும். புறங்கழுத்துக்கு சிறந்த சிகிச்சை வர்ம மருத்துவத்தில் இருக்குது. அதற்கு ஒரு 10 நாளோ 15 நாளோ தொடர்ச்சியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாரத்தில் 2 முறை எடுத்தால் கூட ஒரு 10 நாள் 15 நாளில் குணமாக்கி கொள்ளலாம். மருந்துகளும் சிறந்த மருந்துகள் இருக்கின்றன. சிறப்பாக சொன்னீங்க. முதுகுத்தண்டு வியாதிக்கு வர்ம சிகிச்சைகள் முறைகள் இருக்குங்களா? பொதுவாக வர்ம மருத்துவத்தில் தான் முதுகுத்தண்டு சிகிச்சைக்கான முழு சிகிச்சை இருக்கின்றன. ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிறதாக அறியப்பட்டுள்ளது. ஆனால் வர்ம மருத்துவத்தில் இருந்து காப்பி அவங்க தான் எடுத்துருக்குறாங்க. மைசூர் மகாராஜாவையெல்லாம் வெள்ளையர் காலத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த மாற்று உறுப்பு இப்போ எப்படி வந்து ராடு வச்சு இது பண்ணுறாங்க, அதெல்லாம் வர்ம மருத்துவத்தில் இருந்து அவங்க காப்பி, அதாவது இது அவங்க போய் அங்கே மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மாற்றாக அவங்க சிந்தித்து செயல்பட்டுருக்குறாங்க. இங்கு வந்து ஒரு முறிவு ஏற்பட்டால் கூட அந்த முறிவுக்கு வர்ம ஆசான் தான் என்ன செய்கிறாங்க, அந்த காலத்தில் உள்ள வைத்தியர்களெல்லாம், ராஜ வைத்தியர்களெல்லாம் அந்த செம்மரத்து கட்டையினால் காடி எடுத்து அந்த இடத்துல அந்த இப்போ பிளேட் வைக்கிற மாதிரி அவங்க அந்த காலத்தில் அந்த செம்மரக்கட்டையில் உள்ள செட் பண்ணி மாற்று உறுப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அது எந்த தீங்கும் இல்லைன்ட்டு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போது சில பேர் வந்து செம்மரம்தான் என்கின்றார்கள், இல்லை இது வேற ஒரு மரம் என்றும் கூறுகிறார்கள். ஆனாலும் கருத்து வேறுபாடு நிலவினாலும் இந்த பூமியில் தான் வர்ம மருத்துவம் மாற்று ஒரு கட்டையை, அதாவது ஒரு மரத்தினுடைய கட்டையை மனிதனுக்கு எலும்புக்காக முதலாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அவங்க எலும்பு முறிவுக்காக அவங்க போல்ட் நட்டு மாட்டியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகுன்ட்டு வந்துட்டிங்கன்னா 32 அந்த எலும்புக்கு, தண்டுவட எலும்புக்கு சிறப்பு சிகிச்சை வர்ம மருத்துவத்தில் தான் இருக்குது. அதில் நிறைய வர்மங்கள் இருக்குது. அந்த வர்மங்களை நீக்கிவிட்டு அந்த நேர்கோடில் எலும்பு தண்டுகளை அடுக்கி கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா ஒரு தண்டுவட சிகிச்சைக்கே 90 நாள் 95 நாள் அல்லது 96 நாள் ஆகிடுது. அந்த சிகிச்சையை முழுமையாக பெற்றால் குணமாயிடும். சிறப்பாக சொன்னீங்க. நரம்புக்கும் எலும்புக்கும் என்ன வேறுபாடுங்கய்யா? இது ஒரு நல்ல கேள்விங்க ஐயா. பெரும்பாலும் எலும்பு முறிவு மருத்துவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் கூட எலும்புக்கு மட்டுமே வைத்தியம் செய்கிறார்கள். ஆனால் நரம்புக்கு சிகிச்சை அளிப்பது இல்லை. அதே போன்று
நரம்புக்கு சிகிச்சை அளித்தா நரம்புக்கு மட்டும் சிகிச்சை அளித்து விடுகிறார்கள், எலும்புக்கு சிகிச்சை அளிப்பதில்லை. அதனால உள்ள குறைபாடால் மக்கள் வந்து இன்று வேதனையோடு இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த எலும்பு முறிவுக்கு மட்டும் கட்டு போட்டு விடுகிறார்கள். ஆனால் அங்கு இருக்கும் நரம்புக்கு சிகிச்சை அளிப்பதில்லை, நரம்புக்கு சிகிச்சை அளிப்பதற்கு விடுவதும் இல்லை. மனிதர்கள் இன்று அந்த இன்னலில் இருப்பதை பல முறை நான் பார்த்திருக்கின்றேன். அதனால நரம்புக்கும் எலும்புக்கும் சிகிச்சை அளிப்பது தான் முழு வைத்தியம், சிறந்த வைத்தியம் என்று கூறப்படுகிறது. நன்றிங்கய்யா. நாடி நரம்புகளுக்கு எப்படி வருமத்தில் சிகிச்சை அளிக்கிறாங்க? பெரும்பாலும் சித்த மருத்துவ வர்ம மருத்துவ விதிப்படி பார்த்தீங்கன்னா மனித உடம்பில் 72,000 நாடி நரம்புகள் உள்ளன. அந்த 72,000 நாடி நரம்புக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றால் 12 நரம்பு துணை புரிகின்றன. 12 பெருநரம்புக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் 72,000 நாடி நரம்பு சீர்பெறும், நோயை குணமாக்கும் தன்மை உண்டு என்பதால் இந்த 12 நரம்புக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ துறையே வர்ம மருத்துவ துறையாகும். 12 நரம்புக்கு சிகிச்சை அளிச்சிட்டா 72,000 நாடி நரம்புகள் சீராகி இருக்கும், பிணியை போக்கும் என்பதே மருத்துவ உண்மையாகும். சரிங்கய்யா, மூளையில் வியாதி இருந்தா வர்மம் பயன் தருமா? கண்டிப்பாக குணமடையும். கவளி காலம் என்று சொல்லக்கூடியது மேல் கவளி என்றால் கைகளில் பெருவிரலில் இடுக்கில் உள்ளது வர்ம ஸ்தலம். இது வந்து கவளி காலம் என்று கூறுகிறார்கள். இந்த கவளி காலம் 2 காலங்கள் இருக்கின்றன. இது இரண்டும் பெருமூளையையும் சிறுமூளையையும் வரும் நோய்களை போக்கக்கூடியது. 2 கவளி காலத்துக்கு சிகிச்சை அளித்தாலே பெரும்பாலும் மூளையில் உள்ள நோய்களை, தோஷங்களை நீக்குவதற்கு இது இந்த காலம் வர்ம பாயிண்ட் முக்கியமானதாகும். ஐயா, வயிற்று பருமன் அதை குறைக்கிறதுக்கு வர்மத்தில் வழி உண்டுங்களா? கண்டிப்பாக மருத்துவம் இருக்குங்க ஐயா. சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தொப்பை என்பதை விட, அதாவது வயிற்று பகுதி வந்து பெருமனாக இருப்பதை மகோதரம் என்று கூறுகிறார்கள். மகோதரம் அப்படி என்று பார்த்தீங்கன்னா அதுக்கு சித்த மருத்துவத்தில் நல்ல தமிழ் மருத்துவங்களெல்லாம் இருக்குது. அது பெரும்பாலும் வருஷத்துக்கு 2 தடவை பேதி எடுப்பது இன்று தமிழ்நாட்டில் மறைந்து வருகின்றன. பேதி எடுப்பது வருஷத்துக்கு 2 முறை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்காத நேரத்தில் என்ன நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32 அடி குடலில் காற்று குடல்ன்ட்டு இருக்குது, நீர் குடல்ன்ட்டு இருக்குது, மலை குடல்ன்ட்டு இருக்குது, திருகுடல்ன்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் கொழுப்பு குடல்ன்ட்டு இருக்குது. இந்த 5 பாகமும் அதாவது உள்ளே இருக்கிற தூய்மை ஆகுவதற்கு எடுக்கும் ஒரு மருத்துவம் என்னன்னா பேதி மருந்து தான். பேதி மருந்து எடுத்துட்டு நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கு, மகோதரம் குறையிறதுக்கு, அதாவது பருமன் குறையிறதுக்கு மருந்துகள் பல உள்ளன. சிறப்பாக சொன்னீங்க ஐயா. எனக்கு ஒரு முக்கியமான ஐயம், பெண்களுக்கு சுகப்பிரசவத்திற்கு வர்மத்தில் வழி உண்டா? கண்டிப்பாக உண்டுங்க ஐயா. அதாவது இப்போ பாருங்க, ஒரு நரம்பு எலும்பு துணை புரிகின்றன பிரசவத்தின் போது. அதனால தான் வயது நிர்ணயிக்கப்படுகின்றன. நரம்பும் எலும்பும் செயல் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா எங்கெங்கே இருக்கின்றனோ அங்கெல்லாம் வர்மங்கள் தேவைப்படுகின்றன, வர்ம வைத்தியம் தேவைப்படுகின்றன. அப்போ பார்த்தீங்கன்னா மாதுளை மணப்பாகுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்று பிரசவம் இயற்கையாக பிறப்பதற்கு வழிவகுக்கின்றன. பிரசவத்த காலத்தில் சில வர்ம பாயிண்ட்ஸுகளை கொடுத்து அந்த காலத்தில் வர்ம பிரசவம் பார்த்துருக்கிறார்கள். சரிங்கய்யா. மன அழுத்தத்திற்கு வர்மத்தில் வழியுண்டா? கண்டிப்பாக உண்டுங்க ஐயா. தோள்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அந்த நரம்புகளை, அந்த நீவி கரெக்டான பக்குவத்தை சரி பண்ணி தரோம். தோள்பட்டையில் உள்ள அந்த நரம்புகளை நீவி அல்லது சீர்படுத்தி தருவதன் மூலம் மன பிரம்மை, மன சிக்கல்களை தீர்வதாக அறியப்பட்டுள்ளது. சரிங்கய்யா. சினைப்பை நீர் கட்டிக்கு வர்மத்தில் தீர்வு உண்டா? கண்டிப்பாக உண்டுங்க ஐயா. இன்று வந்து நிறைய பெண்கள் வந்து சினைப்பை கோளாறால் இன்னலோடு பல இன்னல்களை சந்திக்கிறத நான் நேர்லேயோ பல முறை பார்த்துருக்கிறேன். ஐயா, மெல்லிய தேகம் கொண்டவர்கள் பருமனாக வர்மத்தில் வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக உண்டுங்க ஐயா. இளைத்தவர்கள் எள்ளை திங்க வேண்டும், பருத்தவர்கள் கொள்ளை திங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இளைத்தவர்களுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லி பாடல் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகையால் இளைத்து போனால் எள்ளு சாப்பிட வேண்டும். அது பனை வெல்லத்தோடு சாப்பிடுவது மிகவும் சிறப்பு. ஐயா, யோனி வர்மம் பற்றி சொல்லுங்க ஐயா. இன்று பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தண்டு வருமம், பெண்களுக்கு யோனி வருமம். இதற்கு கர்ப்பப்பையை நீக்குவது தான் இப்போ ஆங்கிலத்தில் ஒரு சிறப்பு சிகிச்சையாக கொடுக்குறார்கள். இது கர்ப்பப்பையை எந்த ஒரு பொருளையும் நமக்கு நீக்குவதற்கு மருத்துவம் கூறவில்லை. நம்ம உடம்பில் உள்ள பாகங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் மருத்துவம் கூறுகின்றனதை தவிர நீக்குவதற்கு அல்ல. ஏதேனும் ஒரு 100%க்கு ஒரு 2% வேணால் நீக்குவதற்கு, அதில் பெரிய தொற்றுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக நீக்குவதாக கூறுகிறது மருத்துவம். அது எல்லாத்தையும் நீக்குவது தவறானது. அதுவும் ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு இதெல்லாம் நீக்குவதற்கு எந்த மருத்துவமும் கூறவில்லை. ஆனால் தற்காலத்தில் உள்ள மருத்துவர்கள் சிலதை நீக்கி செய்கிறார்கள். அது தவறு தான்.
ஆனால் அதில் வர்மம் தோன்றுவதை யோனி வர்மம் என்றும் ஆண்களுக்கு தண்டு வர்மம் என்றும் கூறுகிறார். ஐயா, இறுதியாக என்னுடைய கேள்வி, தைராய்டுக்கு வர்மத்தில் தீர்வு உண்டா? கண்டிப்பாக உண்டுங்க ஐயா. தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பீரியடு கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் அந்த தைராக்சின் சொல்லி மாத்திரை கொடுக்குறாங்க. தைராக்சின்ங்கிறத விட அதில் ஒரு நரம்பு, முக்கியமான நரம்பு மண்டலம் அதில் முடிகிறதுனால அந்த நரம்புக்கு சிகிச்சை அளித்தாலே அதில் வீக்கங்களும் வற்றி நோயை குணமாக்குறத ஒரு 20 பெண்களுக்கு மேலே நான் குணமாக்கி விட்டுருக்கிறேன். அதே பாருங்க, அசோகா பட்டையும் அசோகா மாத்திரையில் செய்யக்கூடியதையும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் சில அரசங்குழந்து போன்ற மருந்துகளும் பாட்டி வைத்தியத்தில் கொடுக்குறாங்க. அதுவும் பெற்றுக்கொண்டால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கலந்துரையாடிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை வல்லுநருடன் கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். பெருங்கதை பரப்பிடுமே, விடுதலை தேசத்தின் நற்குணமே, பாரதம் தழைத்திடுமே. பாரதம் இன்று அமைதியில் நின்று உலகினை வென்று வலம் வருதே, அறிவியல் தொட்டு ஆயுதம் விட்டு அன்பெனும் மரம் செய்யுதே. நிறங்களில் இல்லை, நம் மொழிகளில் இல்லை, மதங்களும் இல்லை, விண்வெளி எங்கள் எல்லையே. அகிம்சையை அன்று நம் செயலினை கொண்டு புது விடியலை திறந்தனரே. சுதந்திர மண்ணின் நறுமணமே, தியாகிகள் பெருங்கதை பரப்பிடுமே, விடுதலை தேசத்தின் நற்குணமே, பாரதம் தழைத்திடுமே. கடமைகள் உண்டு, உரிமைகள் உண்டு, தியாகத்தில் மலர்ந்திட்ட கொடி வளமே. தோழமை கண்டு தோளோடு நின்று படையேனும் அரண் செய்யுமே. உறங்கிடும் போதும் நம் உயிரினுள் ஓடும் கனவுகள் காணும் நம்பிக்கை எங்கள் கொள்கையே. இருளினை அன்று தம் கனவினை கொண்டு நல்வுறக்கத்தில் புதைத்தனரே. சுதந்திர மண்ணின் நறுமணமே, தியாகிகள் பெருங்கதை பரப்பிடுமே, விடுதலை தேசத்தின் நற்குணமே, பாரதம் தழைத்திடுமே. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. என்ன கேண்டீன் அண்ணா, இன்னைக்கு டீல இஞ்சி வாசனையே இல்லையே. ஐயா,
இஞ்சி ரேட்டு அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் அதிக காசு கொடுத்து டீயை வாங்க மாட்டீங்க. அதனால தான் நானும் இஞ்சியை சேர்க்கல. என் நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீராம், இஞ்சி டீ குடிக்காம உன்னால வாழ முடியாதா? நீ என்னதான் செய்வியோ டீ குடிக்காம? ஜோக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க உண்மையிலேயே நல்லவங்கன்னா மற்றவங்கள பத்தியும் யோசிக்கணும். இப்போ நம்ம தலைவரை பாருங்க, அவர் நாட்டில் இருக்கிற எல்லார பத்தியும் யோசிக்கிறார்ல, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். அது சரி, மத்தவங்களுக்கு பயனுள்ளவங்களா கொஞ்சமாச்சும் இருக்கணும். இல்லனா இந்த வாழ்க்கை பயனற்றது. அப்புறம் விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நீங்க ஒரு உண்மையான மனுஷனா இருந்தா மனித நேயத்தை பின்பற்றி அதே மாதிரி நடக்கணும். என்னாச்சு தம்பி? ஸ்ரீராம் மாமா, கடவுள் ரொம்ப மோசமானவர். ஷாருக் தம்பி, என்ன நடந்துச்சு? நீங்க என்ன பண்ற? என்னாச்சு தம்பி, சொல்லுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஸ்ரீராம் மாமா, உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல பீட்டர், அவரோட பையன் மெல்வின் என்னோட உயிர் நண்பனா இருந்தான். தம்பி, நண்பனா இருந்தான்னு ஏன் சொல்றீங்க? இப்போ அவர் உங்க நண்பன் தானே? இல்ல, இப்போ அவன் இல்ல, இனிமேலும் வரமாட்டான். மெல்வின் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போனான். அப்போ அவனுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அவனுக்கு தலையில பலமான காயம். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் டாக்டர் அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவனோட மூளை இறந்துருச்சுன்னு சொன்னாரு. அதான் பீட்டர் மாமா அவருக்கு லீவ் அப்ளை பண்ண என்ன ஆபீஸ்க்கு அனுப்புனாரு. அவனோட சின்ன பையனை பீட்டர் இழந்துட்டான்பா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா மாமா, மெல்வின் தன்னோட உடல் உறுப்பை தானம் பண்ணி 9 பேருக்கு உயிர் கொடுத்துருக்கான். அவன் சாகும்போது கூட ஒரு பெரிய தானம் பண்ணியிருக்கான். எப்படி? பீட்டர் மாமா குடும்பத்தை சேர்ந்தவங்க சரியான நேரத்துல மெல்வினோட உடல் உறுப்பை தானம் செஞ்சு ஒரு பெரிய உன்னதமான காரியம் செஞ்சாங்க. அப்படியா? உறுப்பு தானம்னா என்ன? நாங்க அத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா என்ன நடக்குது எப்படிங்கறத பத்தி எங்க கிட்ட முழுமையான தகவல் இல்ல. இதோ உங்க பாஸ் வராரு, அவர்கிட்டயே கேளுங்க. ஏன்னா அவர்தான் உறுப்பு தானம் செய்ய பீட்டர் மாமாக்கு அறிவுறுத்தினாரு. சார், உறுப்பு தானம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. உறுப்பு தானம்னா என்ன? நீங்க உடல் உறுப்பு தானம் பத்தி கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இறந்த பிறகு நாம உடல் உறுப்பு தானம் செஞ்சு பிறருடைய வாழ்க்கையை காப்பாத்தலாம். அதோட ஒரு நபரோட வெவ்வேறு உறுப்புகள் மூலமா நீங்க 9 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். 9 பேருக்கு வாழ்க்கையா? ஆமா, உடல் உறுப்பு தானங்கிறது மெல்வின் மாதிரியான ஒருத்தருடைய மூளைச்சாவை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது. உடல் உறுப்பு சேதமடைஞ்சு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு உடல் உறுப்பு தேவை. அப்பதான் இவங்க உயிரோட வாழ முடியும். அதோட மூளை இறந்ததுக்கு அப்புறம் தான் உறுப்பு தானம் செய்ய முடியும். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொந்த விருப்பத்துல தான் உறுப்புகளை தானம் செய்யறாங்க. ஆனா சார், பொதுவா உறுப்புகளை தானம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல அந்த உறுப்புகள் இல்லாம பிறப்போன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க இதயம் தானம் செய்யப்பட்டிருந்தா அடுத்த வாழ்க்கையில இதயம் இல்லாம ஒரு நபர் பிறக்க முடியுமா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. ஜீவா, நீங்க உங்க இதயத்தை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல காமெடி. ஆனா சார், உடல் உறுப்பு தானம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு எதிரானது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் கடைசி காரியங்கள் செய்யறது நம்ம வழக்கம் இல்லையா? அதெல்லாம் எப்போ செய்ய? நம்மோட வேதங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதும் மற்றவங்களுக்கு சேவை செய்யறதும் தான் உண்மையான பக்தி. அதோட உடல் தானம் செய்பவருடைய உடல் தானத்துக்கு அப்புறமா அது சிதைக்கப்படுறது இல்ல, உடல் ரொம்ப மரியாதையோட திருப்பி தரப்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒருத்தர் வாழும்போது நிறைய சேவைகள் செய்யலாம். ஆனா இறந்த பிறகும் நிறைய பேரை வாழ வைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இந்த ஒரு உன்னதமான காரணத்துக்காகத்தான் உடல் உறுப்பு தானம் பத்தி நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். முதலாளி சார், நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்பினா அதுக்கு நான் என்ன செய்யணும்? உண்மையிலேயே நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப சரியான ஒரு யோசனை. உடல் உறுப்பு தான சேவைக்காக மோகன் ஃபவுண்டேஷன் நிறைய வேலைகளை செஞ்சிருக்காங்க. அவங்கள நாம தொடர்பு கொண்டா உடல் உறுப்பு தானம் பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த எண், அதாவது 180010371000. இது புனித சேவைக்காக 24 மணி நேரமும் இயங்குது. இங்க நீங்க எல்லா தகவலையும் பெற முடியும். இங்க பாத்தீங்களா, இதுதாங்க என்னோட உடல் உறுப்பு தான அட்டை. இது கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உடல் உறுப்பு தானம் செய்ய ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உறுப்பு தான அட்டையை வாங்கிக்கோங்க. சார், நாங்களும் அந்த மாதிரி உறுப்பு தான அட்டையை பதிவு செய்ய விரும்புறோம். இந்த வாழ்க்கை
யாருக்காவது பயனுள்ளதா இருந்தா அது மிகவும் நல்லதுதானே சார்? இதே மாதிரி எல்லாருமே ஒரு சிறந்த மனுஷனா மாறதுக்கு சபதம் எடுத்து நீங்க உறுப்புகளை தானம் செய்யுங்க. உடல் உறுப்பு தானம் பற்றி மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 1800-103-7100. இந்த படைப்பு SBI ஃபவுண்டேஷன், SBI கார்ட்ஸின் ஆதரவால் மோகன் ஃபவுண்டேஷனால் வழங்கப்பட்டது. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவர் துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு பல விதத்துல பயனுள்ளதாக தான் இருக்க போது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் SK சரவணன். கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் அடுக்கம்பாறையில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். வணக்கம். இந்த வானொலியை கேட்டிருக்கும் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் SK சரவணன், MBBS MS ஆர்த்தோ படித்துள்ளேன். நான் அடுக்கம்பாறை வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக முரணியக்கியல் துறையில் பணிபுரிந்து வருகிறேன். சார், எத்தனை வருஷமா சார் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்? இங்கே வேலூரில் 1 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தத்தில் அரசு பணியில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பணியாற்றி வருகிறேன். சரி சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எலும்பியல், அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்சிடென்ட் இல்லைனா நேச்சுராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வீக்கம். வயசானாலே சரி இல்லை வெயிட் போடுறதுனாலும் சரி இந்த மூட்டு வீக்கம் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை தடுக்கும் முறை பற்றி சொல்ல முடியுமா? பொதுவாக இந்த மூட்டு வீக்கம் அல்லது மூட்டு அழற்சின்னு சொல்லலாம். இது ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஒரு எந்த மூட்டு வேணால் அழற்சி ஏற்படலாம். அதுதான் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடியது. அது பல வகையான காரணங்கள் இருக்குது வரத்துக்கு. முடக்குவாதம் சம்மந்தமான நோய்கள், அது போல பல விதமான நிறையா இருக்குது. ஆனால் முக்கியமாக இப்போ வயதானவர்களை தாக்கக்கூடியதுன்றது பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு எதுவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம் இல்லாமல் தானாக உண்டாகக்கூடிய அழற்சி தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடியது. அதுதான் பொதுவாக இப்போது நிறைய தாக்கக்கூடியது. பொதுவாக இதை எப்படி இதை வராமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். வந்த பின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது என்பது என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த குருத்தெலும்பு, அதாவது காட்லேஜோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி, அதாவது மீள் உருவாக்கம்னு சொல்லலாம் தமிழில், அதோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான். அதனால் க்யூர் பண்ணுறதை விட வராமல் தடுக்கிறது, அதுக்கான வழிகள் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு, அதாவது இப்போ ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, கீழே விழுந்துறாரு, ஏதாவது பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அவருக்கு தெரியுது கால் வீக்கம் அடையுது, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது என்ன மாதிரியான ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம டாக்டரை பார்க்கணும். ஸோ அவர் ஏஞ்சி நடக்க முடியல, ஸோ என்ன மாதிரியான விஷயம் பண்ணோம்? இப்போ ரத்தம் வந்ததுன்னா ஏதாவது கையில் ஒரு துணியை சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி வந்துடும். ஸோ நாமளே எந்த மாதிரியான ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணாக்கா ஒரு எலும்பு முறிவு மேலும் வராத அளவுக்கு பண்ணுறது, இல்லை ஒரு சின்ன ஒரு வீக்கத்தை பெருசாக்காமல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் நாம பண்ணணும்? உடனே அடிப்பட்டதுக்கான தன்மையை நம்ம முதல் அறியணும். அது சாதாரண ஒரு தசை வீக்கமா இல்லை எலும்பு முறிவு அளவுக்கு இருக்குமா அப்படின்ட்டு. எலும்பு முறிவாக இருந்ததுன்னா நமக்கு உடனே அதை பார்த்தோன்னே தெரியும். ரொம்ப ஒரு அப்நார்மல் மொபிலிட்டி, அதாவது நார்மலாக மூட்டில் இருக்கிற மொபிலிட்டி இல்லாமல் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு சவுண்ட் கரெக்டுன்னு சவுண்ட் கேட்கும், கிரெப்பிட்டஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான வீக்கம். கால்லனா எந்திரிச்சு நிற்க முடியாது, கால் ஊன முடியாது, கைனா அந்த கையில் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்தளவுக்கு இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிக்கணும். எலும்பு முறிவாக இருக்கலாம். பக்கத்தில் என்ன கிடைக்குதோ ஒரு கட்டையோ அது மாதிரி ஒரு அட்டை பெட்டி, நம்ம எது கிடைக்குதோ அதை வச்சு சுற்றிக்கிட்டோம்னா மேலும் அதிகமாக ரத்தப்போக்கு அதிகமாக வராமல் தடுக்கலாம். இல்லை அந்த ஒரு வலியை குறைக்கலாம் பேஷண்ட்டுக்கு. அதை ஃபஸ்ட் எய்டாக பண்ணலாம். இல்லை சாதாரண தசை வீக்கம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஐஸ் டைரெக்டாக வைக்காமல் ஒரு துணியிலையோ இல்லை பாலித்தீன் கவரில் அந்த மாதிரி வச்சு மேலே வைக்கலாம். அது நல்ல பயன் தரும். வீக்கத்தையும் குறைக்கும், வலியும் குறைக்கும். வேறு ஏதாவது கம்ப்ரெஷன் பேண்டேஜ், க்ரீப் பேண்டேஜ், ஏதாவது அந்த எலாஸ்டிக் பேண்டேஜ் சொல்லுவாங்க, அது வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அது கட்டிக்கலாம். உடனே அது வீக்கத்தை குறைக்கும். மேலும் இந்த இருதய லெவல் விட கொஞ்சம் அதிகமான லெவலில்
தூக்கி கையை உயர்த்தி வைக்கிறது நல்ல பயன் தரும். வீக்கத்தை குறைக்கும், வலியும் குறைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கண்டிப்பாக போய் டாக்டரை பார்க்குறது இன்னுமே சேஃபரான ஒரு விஷயம். சரி சார், இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க, இப்போ இருக்கிற யங்ஸ்டராக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அவங்கள அணுகுறாங்க சார்? இந்த மாதிரியான ப்ராப்ளம்காக வந்து ரொம்ப வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விஷயத்த சொல்லுவீங்க சார்? பொதுவாக பிற்காலத்தில் முன்னாடியெல்லாம் பார்த்தா ரொம்ப வயசானவங்க தான் முதுகு வலி, கழுத்து வலின்னு வருவாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் கழுத்து வலி, முதுகு வலின்னு வராங்க. அதாவது ஸ்பாண்டைலோசிஸ், செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் கழுத்து வலி, இல்லை லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ் முதுகு வலி, அது வந்து இப்போது சமீப காலமாக யங்ஸ்டர்ஸையும் நிறைய தாக்குது. அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா இப்போ செல்ஃபோன் யூசேஜ், லேப்டாப் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இருசக்கர வாகனம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது ரெண்டும் முக்கியமான காரணமாக சொல்லலாம். அதுவும் உணவு பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ், அதெல்லாம் கொஞ்சம் இப்போது நிறைய குறைபாடு இருக்கிறதுனால அது சீக்கிரம் யங்ஸ்டர்ஸையும் தாக்குது, இந்த பேக் பெயின், நெக் பெயின்லாம். அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பேக் பெயினையும் நெக் பெயினையும் கம்மி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயம்? ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் பார்த்து தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சில விஷயங்களை அவங்களால தவிர்க்க முடியாது. ஸோ எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாக்கா இதை தவிர்க்கலாம்? பொதுவாக அந்த வேலை சம்மந்தமான வேறுபாடுகள் பண்ணுறதை வந்து எர்கோனாமிக்ஸ்னு சொல்லலாம். அது வந்து அவங்க உட்கார பொசிஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியம். உட்காரும் போது ஒரு ஹைட்டு குறைவான இருக்கிற சேரில் நல்லா அடிமுதுக்கு சப்போர்ட் இருக்கணும், நல்லா நிமிர்ந்து உட்காரணும். இந்த இயல்பாக இருக்கிற உடம்புல இருக்கிற வளைவுகள் மாறாமல், கழுத்து உள் வளைவு, அடிமுதுகு உள் வளைவு, மேல் முதுகு வெளி வளைவு இருக்கும், அந்த வளைவுகள் மாறாமல் நிமிர்ந்து உட்காரது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப கொஞ்சம் கூணு போட்டாவே கழுத்துக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாகிடும், கழுத்துக்கும் முதுகுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாகிடும். இப்போ நார்மலாக நிமிர்ந்து உட்காரதை விட கொஞ்சம் குனிஞ்சு, இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் நிறையா டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, செல்ஃபோன் எடுத்து ரொம்ப நேரம் டெக்ஸ்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு பார்க்குறது, அதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரு நல்லா அவங்க குனிஞ்சு பண்ணும்போது ஒரு 4 மடங்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் தேவைப்படுது கழுத்தெலும்புக்கு. அந்த கழுத்தெலும்புக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்கறதுனால சீக்கிரம் அவங்களுக்கு மூட்டை தேய்மானம்லாம் வந்துடுது. ஸோ எப்பவுமே நிமிர்ந்து உட்கார பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் யூசேஜ் வந்து எல்போ லெவலில் கீபோர்டு வச்சுக்கணும், மானிட்டர் ஸ்ட்ரைட்டாக நம்ம முகத்துக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஹைட்டு குறைவாக இருக்க சேரு, எப்பயுமே ஆம்ரெஸ்ட் சேர் இருந்தால் நல்லது. கை ஊனி உட்கார்றது, பாதம் நல்லா தரையில் பதிகிற மாதிரி உட்கார்றது, இல்லைன்னா ஒரு பிளாக் மாதிரி வச்சு காலை தூக்கி வச்சுருக்கிறது ரொம்ப பயன் தரும். முதுகுக்கு அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்காது, முதுகுக்கோ கழுத்தெலும்புக்கோ அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்காது. இந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இதை குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சரி சார், எந்த மாதிரியான உணவு வகைகள் வந்து எடுத்துக்கலாம் சார்? அதாவது இந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டால் வந்து இயல்பாகவே வந்து எலும்புகள் வந்து ரொம்ப பலமடையும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இடிச்சுப்பாங்க, உடனே பார்த்தா ஒரு கிராக் இருக்கும். ஸோ நார்மலாக எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாவே வந்து எலும்புக்கு ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம் சார்? இப்போ கழுத்து வலி, முதுகு வலி இன்னொரு காரணம் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்க் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக டீஹைட்ரேட் ஆகும், அதாவது நீர்ச்சத்து குறையும். நீர்ச்சத்து குறையிற டிஸ்க்கு முதுகு தசை பழுவாவளோ இல்லைன்னா ஒரு சாதாரண வேலை செய்யும் போது டிஸ்க் நகர்ந்துடும். அது நகர்ந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கழுத்தில் டிஸ்க் நகர்ந்ததுன்னா ஒரு கைக்கோ, முதுகில் டிஸ்க் நகர்ந்தால் ஒரு காலுக்கோ ஜிவ்வுன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு வலி வரும். டிஸ்க் நகர்ந்துருச்சுன்னா அது வந்து குணப்படுத்துறது ரொம்ப சிரமம். ஒரு வருஷம் 2 வருஷம் அவங்க அவதிப்பட வேண்டியது இருக்கும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா டிஸ்க் டீஹைட்ரேஷன் வராமல் இருக்கணும். நீர்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும், நீர் ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கணும், பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும், பழங்கள், முக்கியமாக அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற பழங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற காய்கனிகள், பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், வால்நட், ப்ரவுட், இந்த ஆக்ரூட், அப்புறம் பாதாம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். பழங்களில் ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, இது எல்லாத்துலேயுமே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அந்த ஜவ்வுகளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற எல்லாமே. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சதுன்னா மூட்டை அடைச்சி சீக்கிரம் வரும். ஸோ அதை எடுத்துக்கணும். மீன், கடல் உணவுகள் ஏதாவது இந்த மத்தி மீன், சால்மன், இறால், கெளுத்தி மீன், எல்லாத்துலேயும் பொதுவாக எல்லா சத்தும் இருக்குது. அது அதிகமாக உட்கொண்டால் நல்லது. சரி சார், இப்போ அடுத்து வந்து நம்ம மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தூங்குறது சார். நிறைய பேர் வந்து இப்போ கிரவுண்டில் படுக்கிறது நல்லது, சில பேர் வந்து பெட்டில் படுத்துப்பாங்க, சில பேர் வந்து உயரமாக தலாணி வச்சுப்பாங்க. அதனால் வந்து காலையில் எழுந்திரிக்கும் போது பேக் பெயின் அந்த மாதிரியான விஷயம்லாம் வரும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம், எப்படி படுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்ல முடியுமா சார்? பொதுவாக மல்லாக்க ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுக்கிறது நல்லது. ஒரு ஹார்டான கவுச், மேடு பள்ளமான மெத்தை, அது கைத்து கட்டல், நரம்பு கட்டல், அந்த மாதிரி ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸில் படுக்கிறது நல்லதில்லை. ஒரு ஃப்ளாட்டான கவுச், ஹாட் கவுச், இல்லைன்னா வெறும் தரையிலே பாய் போட்டு மல்லாக்கா படுக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த உடம்புல இருக்கிற இயல்பான வளைவுகள் மாறாத மாதிரி படுக்கணும். அது கழுத்து எல்லாருக்கும் உள் வளைஞ்சிருக்கும். அதனால் ஒரு துணி மாதிரி சுருட்டி கழுத்து கடியில் வச்சு படுக்கிறது நல்லது. தலைக்காணி வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தா ஒரு துணி மாதிரி, ஒரு ரொம்ப ஆடாக இருந்ததுன்னா ஒரு துணி மாதிரி தலைக்கு வச்சுட்டு கழுத்து கடியில் ஒரு துணி சுருட்டி
அந்த கழுத்து வளைவு மாறாமல் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி அடிமுதுக்கு வளைவு மாறாமல் இருக்கிறதுக்கு ஒன்று அடிமுதுக்கு அடியில் துணி வைக்கலாம், இல்லைன்னா குத்துக்கால் வச்சு குத்துக்காலுக்கு முட்டிக்கு அடியில் 2 தலகாணி வச்சு படுக்கலாம். அதுதான் ஆக்சுவலாக படுக்கிறதுக்கான கரெக்டான பொசிஷன். ஒரு கழிச்சு படுக்கும்போது தலையணை வச்சுக்கலாம். ஏன்னா கழுத்துக்கும் அந்த தோள்பட்டைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்காக தலகாணி வச்சுக்கலாம். ஒரு கழிச்சு படுக்கும்போது முட்டி எல்லாம் அடித்து கொஞ்சம் குறுகி படுத்தா நல்ல பலன் தரும். முதுகு தசை எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். முதுகு வலி கழுத்து வலி இருக்கவங்களுக்கு அது நல்ல பயன் தரும். குப்புற படுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. சரி சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டராக இருக்கட்டும் இல்லை சின்ன பசங்களாக இருக்கட்டும்னா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்ற ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க நிறைய ஒபிசிட்டி இருக்குது, நிறையா ரொம்ப குண்டாக இருக்காங்க, ஜங்க் ஃபுட் அந்த மாதிரியான விஷயம். ஸோ இந்த மாதிரியான உடல் பருமன் வந்து எந்த அளவுக்கு வந்து எலும்பு சம்மந்தமான நோய்கள் வருவதற்கான அறிகுறியாக இருக்கும், என்ன மாதிரியான காரணங்கள் வரும், அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? உடல் பருமன் முக்கியமான ஒரு காரணம். மூட்டை அடைச்சி சீக்கிரம் யங்கர் ஏஜ்லேயே வர்றதுக்கு முக்கியமான காரணம் உடல் பருமன். உடல் பருமன் தவிர்க்கிறதுக்கு எக்ஸசைஸ் தான் உகந்த வழி. எக்ஸசைஸ் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ், இன்னொன்று வந்து நீச்சு பயிற்சி, இன்னொன்று வந்து தசை வலு பயிற்சி. ஃபஸ்ட்டு வந்து ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்ன்றது இந்த குறைந்த தாக்க எக்ஸசைஸ், வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் அதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து அடுத்து தசை வலு பயிற்சி, எல்லா மூட்டு தசைகளுக்கும் ஒரு வலு பயிற்சி கொடுக்கறது ரொம்ப அவசியம். அடுத்து நீச்சு பயிற்சி, முக்கியமாக விளையாட்டு சம்மந்தமான நபர்கள் விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்மிங் அப், ஒரு தயார்படுத்துதல் பயிற்சி, விளையாட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங், நீச்சு பயிற்சி, இது ரெண்டும் ரொம்ப அவசியம். இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக எந்த மூட்டு நோயும் வராது. சரி சார், இப்போ வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கால் வீக்கம் அடையிறது, கால் வீக்கம் அடையும், மூட்டு வலிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இந்த கழுத்தில் பேண்ட் போடுறது. ஸோ இப்போலாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து அந்த கழுத்து எலும்புகள் சீக்கிரமாக தேஞ்சிடுது, பேண்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் சார்? இப்போ முன்னாடி சொன்ன காரணங்கள் தான். இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்றது பல காரணங்களால் வரும். ஆர்த்ரைட்டிஸ் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்ல முடியாது. ஒன்று வந்து வழக்கத்துக்கு மாறான விஷயங்கள், பழக்கமில்லாத விஷயங்கள் திடீர்னு செய்கிறது, ஒரு அதிகமான ஊட்டச்சத்து இல்லாமல் ரொம்ப உடல் உழைப்பு கொடுக்கறது, அதிகமான உடல் உழைப்பு கொடுக்கறது, அப்புறம் எக்ஸசைஸ் இல்லாதது, பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லாதது, புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல், புகையிலை யூஸ் பண்ணுறது எல்லாமே மூட்டுக்கு ரொம்ப கெடுதி தான். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அந்த மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி வர்றதுக்கான இது உண்டாக்குது. சார், அடுத்ததாக ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பிறக்கும்போது சில குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க. கால் வளர்ச்சி சரியாக இருக்காது, கை வளர்ச்சி சரியாக இருக்காது. ஸோ இது எப்படி சார் தவிர்க்கலாம்? என்ன மாதிரியான அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிலாம் இப்போ வந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிறவி குறைபாடுகள் அப்படின்னா முக்கியமாக இந்த எலும்பு முறிவு முடநீக்கியல் சம்மந்தமாக அதிகமாக பார்க்குறதுன்றது உள்வளைந்த கணுக்கால்னு சொல்லுவோம். அந்த கால் வந்து உள்ளே வளைஞ்சிருக்கும் பிறக்கும் போதே குழந்தைங்களுக்கு. அது கண்டிப்பாக அந்த அனாமலி ஸ்கேன் அந்த ஒரு 4 மாதத்தில் 5 மாதத்தில் இருக்கும்போது பார்த்தா உடனே தெரிஞ்சிடும். இருந்தாலும் அது வந்து ஒரு குழந்தைய தவிர்க்கிறதுக்கான ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா அது குணப்படுத்துறதுக்கான நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அதை ஈஸியாக குணப்படுத்திடலாம். முக்கியமாக பிறக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 இல்லை 6 மாவுக்கட்டு மூலமாகவே சரி பண்ணிடலாம் சமீபத்தில். இப்போது அது இல்லைனாலும் இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய அட்வான்ஸ் சர்ஜரிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ பிறவி குறைபாடுகள் இருந்தால் கூட அது சரி பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. அடுக்கம்பாரி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த பிறவி குறைபாடுகளுக்கான கிளினிக் தனியாக நடக்குது. அதுக்கு கியூர்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு இலவசமாக அதுக்கான ஷூவெல்லாம் கொடுக்குறாங்க. 3 வயசு வரையும் அதுக்கான ஷூலாம் போட்டிருந்தோம்னா குழந்தைங்க கம்ப்ளீட்டாக சரியாயிடுவாங்க. அதாவது குழந்தை அது அவங்க மாசமாக இருக்கும்போதே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நேயர்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருக்கு சார்? இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் சொன்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி ரெண்டுத்துக்குமே பயப்படுவாங்க. அங்கே நிறையா காயங்கள் ஏற்படும். ஸோ வந்து நிறையா வந்து ஸ்க்ரூஸ் அந்த மாதிரியான எலும்புன்னு சொல்லும் போது நிறையா ஸ்க்ரூஸ் போடுவாங்க, பிளேட் வைப்பாங்க, அந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் டெக்னாலஜி எந்த மாதிரிலாம் வளர்ந்துருக்கு, அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ வந்து இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. அதில் ஒன்று வந்து ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. நுண்துளை, ஒரு சின்ன துளை மூலமாக அறுவை சிகிச்சை செய்கிறது. மூட்டு வலி, மூட்டு கோளாறு, மூட்டில் ஜவ்வு கிழிஞ்சால் அதை ரிப்பேர் பண்ணுறது, எல்லாத்துக்கும் அந்த ஆர்த்ரோஸ்கோப்பி ட்ரீட்மெண்ட் மூலமாக சிறந்த சிகிச்சை அளிக்கலாம். இன்னொன்று வந்து முதுகெலும்பு இப்போ டிஸ்ப்ரலாப்ஸ் ஆயிருக்குன்னா கூட ஒரு 10 தையல் போடுற அளவுக்கு முன்னாடிலாம் கிழிச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து மினிமல் ஆக்சஸ் சர்ஜரியாக வந்திருக்கு. அதுவும் ஒரு எண்டோஸ்கோப்
ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாகவே ஒரு தையல் 2 தையல் மூலமாகவே அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்லாம் சரி பண்ணிடலாம். அடுத்து வந்து இப்போது சிஆம்னு ஒரு மிஷின் நிறைய யூஸ் பண்ணுறோம். எல்லா ஆப்ரேஷன் தேட்டர்லையும் இருக்கும். எக்ஸ்ரே மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறது. அதன் மூலமாக பண்ணும்போது ரத்தமில்லா அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ரத்தம் இல்லாமல் எலும்பு முறிவை செய்யக்கூடிய வசதியெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஓகே சார், நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டாக்டர் எஸ்கே சரவணன் அவர் கூட தான் பேசிட்டு இருக்கோம். அவர் எலும்பியல் துறையில் வந்து வேலூர் மெடிக்கல் காலேஜ் அடுக்கம்பாறையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக மக்களுக்காகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி சார், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அடுக்கம்பாறை வேலூர் மெடிக்கல் காலேஜில் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய உங்களை ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் மூலமாக எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க சார்? முன்பு கூறியது போல் அந்த உள்வளைந்த கணுக்கால் சிகிச்சை பிரிவு ஒவ்வொரு புதன்கிழமையும் நடத்துகிறோம். இது தவிர ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளினிக், அதாவது விளையாட்டு சம்மந்தமாக அடிபட்டுச்சுன்னா, ஏதாவது ஜவுகள் கிழிஞ்சால், ஏதாவது குருத்தெலும்புகள் கிழிந்தால் அதற்கான சிகிச்சை, பிரத்யேகமான சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளினிக் அது ஒவ்வொரு வாரமும் தொடங்கவிருக்கிறோம். அடுத்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிளினிக், நான் மேற்கூறிய அந்த மூட்டு அழற்சி நோய் அது ரொம்ப அதிகமாக தாக்கியிருந்தால் அதுக்கு மூட்டு மாற்று சிகிச்சையே ஒரே வழி இப்போது உள்ள நிலையில். அதுவும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கிளினிக்கும் தொடங்க இருக்கிறோம். சார், அடுத்ததாக இப்போ வயதானவர்களை தாக்கக்கூடிய எலும்பு துளை நோய், அதாவது அந்த நோய் வந்து இப்போ நிறையா அதிகமாக இருக்குது. முக்கியமாக வயதானவர்களை அதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை எப்படி தடுக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எலும்பு துளை நோய், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது இப்போது வயதானவர்கள் எல்லாரையும் அதிகமாக தாக்கக்கூடியது. முக்கியமான இதுக்கு காரணம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான். முக்கியமாக அந்த கால்சியம் சத்து குறைபாடு தான். கால்சியம் சத்து அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு 40 வயசு 50 வயசு ஆகிட்டாவே கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. சில இயற்கையாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுவும் தப்பில்லை. கீரைகள், முக்கியமாக பசலைக்கீரை, பழங்களில் முக்கியமாக ஆரஞ்சு பழம், அப்புறம் எள், கேழ்வரகு, இது மாதிரி போன்ற சில உணவுகளில் நல்ல கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கால்சியம் உடம்புல ரத்தத்தில் உரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து விட்டமின் டி வந்து சன்லைட்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக ஈவினிங் 4லேருந்து 5 மணி வரையும் இந்த உடம்புல சன்லைட் படுற மாதிரி கொஞ்சம் நடைபயிற்சி பண்ணுறது நல்லது. முக்கியமாக இதை பண்ணாவே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தவிர்த்திடலாம். வந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக எலும்பு முறிவு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கியமாக மணிக்கட்டு எலும்பு, இந்த இடுப்பு எலும்பு, இதெல்லாம் டெய்லி 2-3 பேர் வயதானவர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க. டெய்லி இப்போ அடுக்கம்பாறை வந்தீங்கன்னா 2 பேரில் 3 பேர் இந்த மணிக்கட்டு எலும்போ துடையெலும்போ உடைந்து வரதை பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம். இதை தவிர்க்கணுன்னா இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். அந்த கால்சியம், இந்த சுண்ணாம்பு சத்துன்றது எலும்புக்கு ரொம்ப முக்கியன்றதை உணரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இந்த நோய் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வந்து வேறு எந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்குது சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க எலும்பு துளை நோய், மற்ற வேறு ஏதாவது மூட்டு வீக்கம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த மாதிரியான எலும்பு சம்மந்தமான நோய்கள்லாம் இருக்குது? முக்கியமாக இந்த ஜவ்வுகளோ இல்லை தசை நான்களோ எலும்பில் சேர்கிற இடத்துல இதே மாதிரி அழற்சி உண்டாகலாம்.
எப்படி மூட்டில் ஒரு அழற்சி வருதோ அதே மாதிரி தசை நாண்கள் இல்லை இந்த ஜவ்வுகள் எலும்பில் செய்கிற இடத்துல முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட வேலையை அதிகமாக செய்யும்போது ஒரு இடத்துல ஒரு அழற்சி மாதிரி உண்டாகலாம். முக்கியமாக அந்த டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு எல்போ முழங்கையில் ஒரு அழற்சி உண்டாகலாம். குதிவாதம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போது குதிவாதத்தினால முக்கியமாக இளம் பெண்கள் நிறைய பேர் குதிவாதம், குதிகால் வலின்னு ரொம்ப அவதிப்படுறதை பார்க்கலாம். அடுத்து இந்த ஆடுகால் தசை முடிகிற இடத்துல குதி எலும்பில் செய்கிற இடத்துல ஒரு அழற்சி உண்டாகலாம். இது மாதிரி என்திசோபத்தின்ட்டு ஜென்ரலாக சொல்லலாம். இதற்கான காரணமும் இந்த கிட்டத்தட்ட மூட்டு அழற்சிக்கான காரணங்கள் தான். ஒரு அதிகமாக உடல் உழைப்பு, அந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்கறது, ஒரு குறிப்பிட்ட வேலையை அதிகமாக செய்கிறது, அதிக உடல் பருமன், சில ஹை ப்ரோட்டீன் டயட்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் தவிர்த்தோம்னா அந்த நோய்கள்லேருந்து குணப்பெறலாம். தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டுச்சு, ஒரு சின்ன வந்து ஒரு சுளுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தானாகவே வந்து அவங்களே வந்து ஒரு மருத்துவம் ரிலேட்டட் அவங்களா வந்து மெடிக்கலில் போயிட்டு மருந்து வாங்கிக்கிறது, தானாக வந்து ஒரு விஷயத்த செஞ்சுக்கிறது, சுளுக்கு தானே அப்படியே எண்ணெய் தடவிக்கிறது. ஸோ அவங்களாவே மருத்துவம் பண்ணிப்பாங்க அவங்களோட இதுக்கு. ஸோ இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் சார்? இது ரொம்ப தவறு. ஒரு சின்ன சுளுக்கு கூட ஒரு பின்னாடி ஒரு பெரிய மூட்டு அழற்சி வர்றதுக்கான காரணமாக இருக்கலாம். ஒரு சின்ன சுளுக்கு தானே நான் அசால்ட்டாக விட்டுட்டாங்கன்னா அது வந்து அந்த மூட்டில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுத்தி அதனால் அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு ஒரு 50-60 வயசில் வர வேண்டிய தேய்மானம் 40-45 வயசுலேயே வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எந்த ஒரு மிதமான தசைகள் அடிபட்டாலும் அதுக்கு ஒரு 3 வாரங்கள் கண்டிப்பாக ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வு கொடுக்காம மருத்துவர் அறிவுரையை கேட்காம அதுக்கு முன்னாடியே ஒரு 5 நாள் 10 நாள் வலி குறைஞ்ச உடனே அவங்க பழைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜவ்வுகள் சரியாக ஆறாது. ஒரு முறை ஆறாத ஜவ்வு திரும்பி ஆற வைக்கிறது ரொம்ப கடினம். எலும்பு முறிவு கூட சரி செஞ்சிடலாம். பட் ஜவ்வு கிடைஞ்சது அதுனா இனிஷியலாக அது சரி ரெஸ்ட் கொடுத்து சரி பண்ணல அப்படின்னா பின்னாடி எப்பவுமே சரி பண்ண முடியாது. அது வந்து ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஜாயிண்ட்டில். அதனால் முக்கியமாக எலும்பு முறிவை விட அந்த அதிகமாக கவலைப்பட வேண்டியது இந்த ஸ்ப்ரெயின் சொல்லக்கூடிய இந்த ஜவ்வு கிடைக்கிறது தான். அதுக்கு உகந்த சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே சார், இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயம் பேசணும். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து மருத்துவர் ஆகணும்னு நிறைய கனவோடு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் நிறைய ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க, நிறைய விஷயத்தில் ஒரு இன்ஸ்பயர் பண்ணனால தான் நீங்கள் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த ஃபீல்டுக்கு வரீங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முக்கியமாக இந்த தீராத ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இந்த ஃபீல்டில் வர்றதுனா. இது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. இந்த ஃபீல்டில் அதிக ஒரு முக்கியமாக அந்த இளம் பருவத்தில் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை தியாகம் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை அண்ட் இந்த மருத்துவ சேவை புரியறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வேணும் இந்த ஃபீல்டில் வரணும்னா. அது ரொம்ப முக்கியம். ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ நேரம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். புவனா பிரசன்ட் மிஸ். பிரியா ஆப்சென்ட் மிஸ். புவனா, பிரியா ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறா? மிஸ், அவளுக்கு அவங்க வீட்ல கல்யாணம் பண்ண போறாங்களாம், அதான் ஸ்கூலுக்கு வரல மிஸ். நீங்க தானே பிரியோட அப்பா அம்மா? சொல்லுங்க டீச்சர். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு? ஒழுங்கா அவளை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புங்க. இல்லனா நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். சொல்லிட்டேன். உங்க ஊர்ல 18 வயசு பூர்த்தி அடையாத பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க யாராவது முயற்சி பண்ணா அத பத்தி 1098க்கு புகார் கொடுங்க. அது அல்லாது குழந்தை திருமணத்திற்கு துணை போகும் அனைவரும் தண்டனைக்குரியவர்கள் தான். புவனா பிரசன்ட் மிஸ். பிரியா பிரசன்ட் மிஸ். சூப்பர். அப்போ இன்னைக்கு ஃபுல் அட்டெண்டன்ஸ். அதனால ரொம்ப முக்கியமான பாடம் சொல்லி தர போறேன். VLCPC சொல்லப்படுற கிராமங்கள் அளவிலான குழந்தை பாதுகாப்பு கூட்டத்துல ஒரு ஆசிரியரா நானும் ஒரு மெம்பர். சோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்ல அன்சேஃபா ஏதாவது நடந்தா யார்கிட்ட சொல்லணும்? உங்ககிட்ட சொல்லணும் டீச்சர். சரியா கேக்கல? உங்ககிட்ட சொல்லணும் டீச்சர். குழந்தைகள் நலன் கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு அரசு. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி கருத்துக்களம்.
கருத்துக்களம் தொகுத்து வழங்குவது உங்கள் ஆட்சி திப்பி வாரதி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வெற்றியின் காரணம் உழைப்பா இல்ல திறமையா? மக்கள் கிட்ட வந்து கருத்துக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கஸ்தூரி. நீங்க என்ன பண்றீங்க? நான் பார்லர் வச்சிருக்கேன். மனுஷனுக்கு வந்து உழைப்பு உழைச்சாதான் முன்னுக்கு ஏற முடியும். உழைப்பு முக்கியமே உழைப்பு தான். திறமையும் வேணும். உழைச்சிட்டு இருந்தாலும் திறமை இருந்தால் தானே எதுவுமே செய்ய முடியும். அதனால மனுஷனுக்கு லைஃப்ல திறமையும் உழைப்பு ரெண்டுமே முக்கியம். நீங்க வந்து உழைப்பு திறமை முக்கியம் சொல்றீங்க. உழைப்புன்னு என்னன்னா சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உழைச்சாலே போதும், திறமை வந்து அவ்வளவு அவசியம் இல்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. திறமைன்னா உழைச்சிடறோம். போய் காலையில 8 மணிக்கு போறோம், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உழைக்கிறோம். திறமையும் தான் வேணும். அதை வச்சு என்ன பண்ணணும்னு திறமை இருக்கணும்ல. உழைச்சிடறோம். திறமை இருந்தா தானே இது என்ன பண்ணணும், இதுக்கு இவ்வளவு சேர்க்கணும், இதுக்கு இது பண்ணணும், இது ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம யோசனை பண்ணி திறமை இருந்தா தானே நம்ம இதுக்குன்னு செய்ய முடியும். சேர்த்து வைக்கிறத இது பண்ண என்ன பண்ணணும். உழைக்கிறோம். திறமையும் தான் வேணும். திறமை இருந்தாதான், உழைச்சாதான் பைசா வரும். அதை எதுக்கு பண்ணணும்னு திறமை வேணும்ல. என்னதான் வந்து நாங்க வந்து உழைக்கிறோம்னு சொல்றாங்க, உழைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தக்க சன்மானம் கொடுக்கறது இல்லை. என்னதான் நாங்க திறமையா இருந்தா கூட எங்களுக்கு அதுக்கும் வந்து கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த கருத்துல நீங்க சொல்லுங்க. கேட்கலாம். ஒரு கம்பெனில உழைக்கிறோம்னா நாங்க இத்தனை மணி நேரம் உழைக்கிறேன், எங்களுக்கு இவ்வளவு பைசா கொடுன்னு கேட்கலாம். தைரியமா உழைக்கிறவங்க தாராளமா கேட்கலாம் இல்லையா? எனக்கு இவ்வளவு கொடுங்க அடிச்சு கேட்கலாமே. எனக்கு இவ்வளவு வேணும்னு 10 பேர் அதுக்குன்னு உழைக்கும் போது இத்தனை பேருன்னு யூனியன் இருக்கு இல்லையா? எங்களுக்கு கட்படி ஆகல, பிள்ளைங்களுக்கு 10 இது 10ன்னு கேட்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பிள்ளைங்களுக்கு 10 இப்போ போய் நிறைய பேர் கம்பெனில வேலை செய்யறாங்க. 10 கொடுங்கன்னு கேட்கலாம். கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் ஆகும். கம்மி சம்பளத்துக்கு யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா? உழைக்கிறோம், நாங்க இவ்வளவு நாள் உழைக்கிறோம் சார், எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். கேட்டு நம்ம அது அந்த திறமையும் இருந்தா தானே அதை கேட்கறதுக்கு கூட. உழைச்சிடுறது காலமும் எதுவுமே பேசாம வயசானவங்க எல்லாம் போயிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வர்றவங்களும் இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் இருக்காங்களே, பொழுதுக்கும் போய் கூலி செய்யறாங்க, அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க. அதுக்குதான் 4 இடத்துக்கு போகணும், திறமையா பேசணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. திறமையும் வேணும். அதுல ஒருத்தர் பேசுறது, ஒருத்தர் சைலண்டா இருப்பாங்க, உழைச்சிட்டு அமைதியா இருப்பாங்க. அதுல 4 பேர் திறமை இருப்பாங்க, 4 பேர் உழைக்கிறவங்களும் இருப்பாங்க. நீங்க வந்து பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு வந்து உங்களை வழிகாட்டியது இந்த உங்க திறமையா உங்களுடைய உழைப்பா? என்னோட திறமையே என்னோட உழைப்பே. என்னோட திறமை தான், என்னோட உழைப்பு தான். எனக்கு என்னன்னா அன்னைக்கு பைசா வந்து அப்பதான் கொடுத்து கத்துக்க வச்சாரு. ஆனா லோன் போட்டோம் சிறு தொழில் செய்யறதுக்காக. மாசம் 1200 கட்டணும். உழைச்சதுனால தானே இன்னைக்கு நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன்னா உங்ககிட்டன்னா. திறமை இருக்கிறதுனால தானே உழைச்சேன். திறமை இருக்கிறதுனால தானே இவ்வளவு வந்து பேசிட்டு இருக்கேன். எப்படிலாம் வந்து நம்ம உழைக்கலாம்? உழைக்கிறதுன்னா என்ன, இப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு கூலி வேலை செய்யறாங்க, இப்போ துணி கடையில வேலை செய்யறாங்க, இப்போ ஒரு ஸ்டுடியோல பொண்ணுங்க வேலை செய்யறாங்க. அவங்களால முடிஞ்சது போய் உழைக்கிறாங்க இல்லையா? யாரும் இன்னைக்கு வந்து சும்மா இல்லை இல்லையா? இப்போ வசதி இருக்கிறவங்க படிக்கிறாங்க, பார்ட் டைம் ஜாம்பா படிக்கிறாங்க இல்லையா? வேலை செஞ்சுட்டு பொழுதுக்கு ஈவினிங் காலேஜ் போறாங்க இல்லையா? அதான் உழைக்கிறது. இப்படி இருந்தாலும் வீட்டுல சும்மா இருக்க கூடாது. இன்னைக்கு சும்மா இருந்தா அடுத்து பக்கத்து வீட்டு கதையை தான் பேசிட்டு இருக்கணும். அதனால பொழுதிக்கும் போனாலும் வெளியில போயிட்டு நம்ம 100 ரூபா 150 200 வர்றது உழைச்சிட்டு வந்து. சில பேர் வந்து திறமை வச்சுட்டு வந்து வெளிப்படுத்த முடியாம போயிடுது. அதுக்கு என்னென்ன காரணங்கள் நீங்க நினைக்கிறீங்க? வீட்டோட வச்சுட்டு இருந்தாங்கன்னா லேடிஸ் பொண்ணுங்களை எல்லாம் படிக்க வைக்காம அந்த காலத்துல இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. வீட்லயே பொண்ணுங்களை வச்சுட்டு இருந்தா அதான் அந்த திறமையை வெளிக்காமிக்க முடியாம போயிடும். அடிமையாவே வீட்டுல நீங்க உட்காரு, வெளியில போவாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க திறமையை வந்து லேடிஸ் வெளிக்காமிக்க முடியாம போயிடுது. திறமையும் உழைப்பும் ரெண்டுமே இருந்தாதான் ஒரு மனிதன் முன்னுக்கு வர முடியும். மிக்க நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மது. என்ன பண்றீங்க? பிசிஏ பண்றேன். எங்க பண்றீங்க? விஐடில பண்றேன். எங்க இருந்து வரீங்க? நான் கேவி குப்பத்திலிருந்து வரேன். இன்னைக்கு வந்து நம்ம வெற்றியின் காரணம் உழைப்பா திறமையா பத்தி நம்ம கருத்துக்களை நடத்திட்டு இருக்கோம். நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உழைப்புனா என்ன, திறமைனா என்ன? மனிதனுக்கு இது வந்து எவ்வளவு முக்கியமானது? உழைப்பு திறமை ரெண்டுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு தான் என்னையும் அந்த காலேஜில் சேர்க்குறாங்க. அதுக்கான திறமையை வந்து நான் அந்த காலேஜில் படித்து அவங்களுக்கு கொடுக்குறது தான். அது விஐடியில் படிக்கிறதுக்கும் டேலண்ட் வேணும் கண்டிப்பாக. எல்லாரும் எங்கெங்கேயோ இருந்து வராங்க, அப்பயும் நம்ம அதில் படிக்கிறது ரொம்ப முக்கியம் தான். அந்த அளவுக்கு நான் விஐடியில் படிக்கணும்னா அதுக்கு திறமை தேவை. உழைப்புனா என்ன? உழைப்புனா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்கவுங்க லைஃப்பில் உழைக்கிறது தான். காலையில் எழுந்து ஒவ்வொருத்தர் வேலைக்கு போகிறாங்க, தினமும் காலையில் போயிட்டு சாயந்தரம் வராங்க, அவங்க பகலெல்லாம் உழைக்கிறாங்க. அந்த உழைப்பு தான் அவங்களுக்கு காரணம். நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி உழைப்புக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் உழைச்சிருக்கீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு? நான்
நான் வந்து உழைக்கிறேன்னா எங்கள் அம்மா வந்து தினமும் காலையில் நிலத்துக்கு போயிடுவாங்க. காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னா நிலத்துக்கு போயிட்டு எதனா ஒன்று செய்வேன். அப்பயும் அதுவும் உழைப்புன்னு சொல்லலாம். திறமைன்றப்போ வந்துட்டு அதை செய்யணுன்றது ஒரு திறமை தான். அதை யோசித்து செய்கிறப்ப டெய்லியும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறதோ அந்தளவுக்கு ஒரு விஷயம் செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் அந்தளவுக்கு திறமை இருந்துச்சுன்னா செய்யலாம். என்னதான் நம்ம உழைச்சாலும் வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? உழைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து தேவை? மாரலாகவும் சப்போர்ட் பண்ணணும், ஃபிசிக்கலாகவும் சப்போர்ட் பண்ணணும். அதான் அவங்களுக்கு மென்டலியாக ஒரு உழைக்கிற திறமை இருக்கும். நம்ம வந்து திறமை வந்து எப்படிலாம் வந்து வெளிப்படுத்தலாம்? திறமை வந்து வெளிப்படுத்தலான்றப்போ நம்மளோட வந்து படிக்கும் போதோ இல்லை ஒரு வேலை செய்யும் போதோ ஜாபுக்கு போகிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பிசிஏ படிக்கிறோன்னா எங்களோட திறமை வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒரு கோடிங் பண்ணணும். நாங்களும் ஒரு கோடிங் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுத்தா தான் எங்களுக்கு இருக்க வேண்டிய திறமை வந்து வெளியே காட்ட முடியும். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கோடிங் ஸ்டார்டிங்கே தெரியலன்னா எங்களுக்கு அதுக்கு எங்களுக்கு வந்து திறமை இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனால் உழைக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. திறமையும் வேணும், உழைப்பும் வேணும். தெரியாமல் உழைக்கிறதுக்கு பேர் திறமையே இல்லை. நிறைய பேர் என்ன கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, நாங்கள் என்னதான் உழைச்சாலும் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஈக்குவல் வந்து கம்பன்சேட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதுக்கான உழைக்கிறோன்றதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கான வேலையை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திறமைன்றதை வந்துட்டு நம்ம உழைச்சதுக்கு என்ன பலன் இருக்குன்றது அது வந்து திறமையாக நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக உழைப்பும் இருக்கணும், திறமையாக இருக்கணும். அதுக்காகவே வந்துட்டு நம்மளுக்காக வந்து ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் இஸ் த மதர் ஆஃப் சக்ஸஸ் சொல்லிட்டு. அதனால நம்மளுக்கு வந்து உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும், திறமையை கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கலாம் இந்த வேலையை செய்யலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கான திறமையும் நம்மளுக்குள்ளே இருக்கணும். உழைக்கிறப்போ வந்துட்டு இந்த இடத்துல இதை செய்யலாமான்றது யோசித்து செய்யணும். உழைச்சிட்டு நல்ல நிலைமைக்கு வந்தால் நல்லது. அதனால ரெண்டுமே தேவை நம்மளுக்கு. மிக்க நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நிக்கிதா. என்ன பண்ணுறீங்க? பிஏ ஹிஸ்ட்ரி. எங்கேருந்து வரீங்க? வேலூர். வெற்றிக்கு காரணம் உழைப்பா இல்லை திறமையா? முக்கியமானதுன்னா கண்டிப்பாக ரெண்டுமே முக்கியமானதுன்னு தான் சொல்லணும். உழைப்பும் வேணும், திறமையும் வேணும். ஃபஸ்ட்டு வந்து உழைப்பை பற்றி சொல்கிறேன். நம்ம வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஹார்ட் ஒர்க் பண்ணுனா எதுலேயுமே நமக்கு வந்து சக்ஸஸ் கிடையாது. கடின உழைப்புக்கு தோல்வியும் கிடையாது. நம்ம எவ்வளோதான் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோமோ அந்தளவுக்கு அதுக்கான பலனை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அனுபவிப்போம். இதை சொல்லுவாங்கள்ல, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக வந்து உழைப்பை நம்பி தான் வந்து சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து உழைப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வேலையும் வந்து ஈடுபாடோட நம்ம செய்யணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற முடியும். திறமைனா வந்து எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு டேலண்ட் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து நல்ல விதத்துலையும் யூஸ் பண்ணிக்குவாங்க, கெட்ட விதத்துலையும் யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லதாக வந்து யூஸ் பண்ணுறவங்க நல்லபடியாக முன்னேறி போவாங்க. நல்லா படிக்கிறவங்க வந்து உங்களோட திறமையில தான் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கும் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து திறமையை வரைக்குமே வச்சுட்டு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியும். நான் வந்து ரொம்ப திறமைசாலி, என்னால் வந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியும், நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயிலேயே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு கை முறுக்கு சுடுற மாதிரி தான் வந்து வெறும் கையில் முழம் போடுற மாதிரி. நம்ம அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு உழைப்பும் வந்து தேவை. நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம உழைக்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க்கில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு வந்து நான் சொல்லுவேன். இது வந்து ரெண்டுமே முக்கியம்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து என்னதான் உழைச்சாலும் எங்களுக்கு வந்து அதுக்கு தக்க ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை, எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து திறமையும் வந்து முக்கியம், கம்பல்சரி வந்து உழைப்பும் வந்து முக்கியம். எப்படின்னா வந்து இப்போ வந்து படிக்காத பாமர மக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு வேலையை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான மக்கள் வந்து உழைப்பாங்க. எதுக்கு உழைக்கிறோம், யாருக்கு உழைக்கிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமலே வந்து கஷ்டப்படுவாங்க. அதில் வந்து நமக்கு வந்து எந்த ரிசல்ட்டுமே வந்து கிடைக்காது. அவங்க வந்து கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து பேசிக்காக கொஞ்சம் திறமையும் வந்து தேவைப்படுது. நம்ம வந்து யாருக்காக உழைக்கிறோம், எதுக்காக உழைக்கிறோம்
நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சமாச்சும் அவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறேன். கண்ணை மூடிக்கிட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாது. சுயமாக வந்து சிந்திக்கணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஓரளவுக்காச்சும் திறமை இருக்கணும். அதே மாதிரி பாடி வைஸ் நமக்கு ஹார்ட் ஒர்க்கிங் வேணும். மென்டலி வந்து நமக்கு டேலண்ட் இருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் என்னதான் திறமையாக இருந்தாலும் வந்து வெளிப்படுத்த முடியுது இல்லைங்க திறமையை. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? பாப்புலேஷன் இருக்கிறதுனால நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்களால வந்து முன்னேறி வர முடியாமல் போயிடுறாங்க. அவங்களுக்கான கரெக்டான, அதாவது ஒரு படித்தவங்களுக்கு அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்துகிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் வேக்கன்சி கிடைக்கிறது கிடையாது. குடும்ப கஷ்டத்துக்காக அவங்க அன்னைக்கு வந்து சாப்பிடணும், அவங்களோட கஷ்டம் வந்து போகணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை வந்து ஏற்றுக்கிட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அதனால வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது வந்து போயிடு. அதே மாதிரி ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க. அவங்கள வந்து நம்பி இவங்க வந்து இந்த ஒர்க் வந்து செய்வாங்க, இவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. ஆனால் வந்து அவங்களோட லேசினஸ், அவங்க அதை வந்து அதாவது ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு போய் ஒரு ஜாப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா அப்போ நமக்கு இருக்கிற ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம வந்து மேலே போக போக நமக்கு வந்து அதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதில்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து நல்ல போஸ்டிங் வந்துட்டோம், நம்ம சேலரி வந்துடுச்சு, நம்மளால வந்து இது வந்து நம்மளை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, நமக்கு வந்து ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம்னா நம்மளை வந்து யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட டேலண்ட் வந்து நம்மளால வந்து வெளியே காட்ட முடியாது போயிடுது. ஏன்னா வந்து வரோம் போகிறோம் இருக்கோம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து ஆயிடுது. ஏதோ வந்தாச்சு போயாச்சு, நம்ம வந்து காலையில் வந்துட்டா ஈவினிங் போனால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேலரி வந்துடும் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து நம்மளோட டேலண்ட் வந்து கண்டிப்பாக கம்மி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களால வந்து அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாகவே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கும். ஆனாலும் வந்து அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். அது மூலயமாவும் அவங்களோட டேலண்ட் வந்து ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து சொல்லணும்னா கொஞ்சம் வந்து லக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நமக்கு வந்து என்னதான் வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து டேலண்ட் நம்மளோட திறமையை வந்து வெளியே காட்டுறோம் அப்படின்னாலாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 or 30% நமக்கு வந்து லக் இருக்கணும். அதுவும் இருந்தால் தான் வந்து நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லாமே வந்து நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நமக்கும் மேலே வந்து ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி. நீங்க வந்து வாழ்க்கையில வந்து எப்படி முன்னேறிக்கீங்க? முன்னேறதுக்கு காரணம் என்ன? உங்க உழைப்பா இல்லை உங்க திறமையா? நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து நல்லபடியாக இருக்க செட்டில் ஆகிறதுக்கு எதுவுமே வந்து தனியாக சொல்ல முடியாது, ரெண்டுமே தான். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்கணும், கண்டிப்பாக வந்து டேலண்ட்டும் இருக்கணும். ரெண்டுமே இல்லாட்டினா எதுவுமே செய்ய முடியாது. நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். அதே மாதிரி என்னோட ஜாப்பில் நல்லா படிக்கிறப்ப என்னோட டேலண்ட்டை வந்து நல்லா வெளியில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால வந்து என்னோட லைஃபுக்கு வந்து ரெண்டுமே முக்கியம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மிக்க நன்றி. வெற்றிக்கு காரணம் உழைப்பா இல்லை திறமையா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே அவசியம் சொல்கிறாங்க மனிதனுக்கு. ஒன்று இல்லைனாலும் ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. திறமை வந்து அது வந்து மேபி இன்பில்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து தனிச்சையாக வந்து வர்றது, இல்லைனா வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி வரக்கூடிய திறமை கூட இருக்குது. ரெண்டுமே வந்து மனிதனால் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டுமே வெளிப்படுத்துகிற விதம் வந்து வேறன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உழைக்கிறது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரை வந்து நம்ம உழைச்சிட்டு தான் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த உழைப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மனிதன் மேலே டிபெண்ட் ஆகுது. அவங்க வந்து எப்படி வந்து தன்னுடைய பொசிஷன், தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரது வந்து எப்படி வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு மனித கையில் தான் இருக்குது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்னொருத்த கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெயிட் பண்ணுறது, நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து அதில் உழைக்கலாம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டுமே வந்து போத் ஆர் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம திறமை நம்மகிட்ட வாங்க வேண்டிய விதத்தில் வாங்கினா வந்து அது நம்மளுடைய திறமைன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. திறமையும் சரி உழைப்பும் சரி ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. மிக்க நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். ஒரு
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லார் வீட்லயும் பொதுவா ஏதாவது புக்ஸ் வாங்குறது உண்டு. ஏன் காலையில தினத்தந்தில ஆரம்பிச்சு குமுதம், குங்குமம்னு லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கோங்க. நம்மளும் அதை படிப்போம், அப்படியே எடைக்கு போட்டுட்டு வெங்காயமும் வாங்கிடுவோம். ரொம்ப அவசியமான பக்கங்களை சேர்த்து வச்சு திரும்பி படிக்கிறதோ இல்ல அதை தேவைப்படும் போது எடுத்து படிக்கிற மாதிரியான வசதியெல்லாம் நம்ம வச்சுக்கிறது இல்ல. நம்ம பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லைனா கூட ராமாயணம், மகாபாரதம், பல இதிகாசங்களை பத்திரமா பார்த்து வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சிலர் வீட்டுல தான் இந்த மாதிரியான புத்தகங்களை பார்க்க முடியுது. அந்த காலத்துல எல்லாம் மாத வருமானம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன பங்கு புத்தகங்களை வாங்க செலவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு புக்கா வாங்கி சேர்ப்பாங்க. அதுவே கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி நூலகமா மாறிடும். ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்ல. கேட்டா வேலைக்கு போயிட்டு வரவே கடினமா இருக்கு, இதுல எங்க இருந்து புக்ஸ் படிக்கிறது? இன்னும் சிலர் மாசம் வீட்டு செலவுக்கே சம்பாதிக்கிற பணம் போயிடுது. அப்படியே புத்தகங்கள் படிக்கிறவங்க புக் படிக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல காரணத்துக்காக புத்தகங்கள் வாங்குற எண்ணிக்கையும் கம்மியாயிடுச்சு. வீட்டுல சிறு நூலகம் இருக்கிறது போயே போச்சு. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போற பெண்மணி நூலகங்கிறது ஆடம்பரம் இல்ல, வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணுன்னு நினைக்கிறவங்க. அவங்கதான் முனைவர் ஆர் சம்யுக்தா, முதன்மை நூலகர், புதுவை பல்கலைக்கழகம். சம்யுக்தாவோட குடும்ப பின்னணி, நூலகத்துறைக்கு எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு விவரமா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சம்யுக்தாவோட அப்பா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்ல சீஃப் இன்ஜினியர். ஆந்திரா, மேற்கு வங்காளம், வடகிழக்கு இந்தியாவில ரொம்ப உள்ளடங்கின ஒரு காட்டு பகுதியில ஆதி பழங்குடியினர் வாழ்ற இடத்துல இருந்தாரு. அந்த பகுதியில சம்யுக்தா வளர்ந்தா நல்ல படிப்பு கிடைக்காதுன்னு சென்னையில இருக்கிற அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல விட்டாரு. அங்கதான் சம்யுக்தா வளர்ந்தாங்க. கோடம்பாக்கத்துல இருக்கிற ஃபாத்திமா கான்வென்ட்ல படிச்சாங்க. அப்பா ரயில்வேல இருந்தனால டிக்கெட்டுக்கு பிரச்சனையே இல்லைங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரயில்ல போக பாஸ் கிடைக்குமாம். அப்போலாம் தவறாம அப்பாவை போய் பாப்பாங்களாம். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது புது மனுஷங்க, புது இடம், வாரத்துக்கு ஒரு முறை கூடுற சந்தை, புது கலாச்சாரம்னு பலதையும் பார்க்க முடிஞ்சது சம்யுக்தாவால. அப்பாவை பார்க்க போன பயணங்கள் எல்லாமே சம்யுக்தாக்கு பல அனுபவங்களையும் எதையும் பக்குவத்தோட பாக்குற அணுகுமுறையும் கொடுத்திருக்கு. இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி பயணம் செஞ்சதால நிறைய மொழிகள்ல பேச கத்துக்கிட்டாங்க சம்யுக்தா. அவங்க தலைமுறையிலேயே முதல் முறையா அதிகம் படிச்ச குடும்பம் அவங்க அப்பாது தானா. அவரு இன்ஜினியர். அவரோட அக்கா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர். அப்பாவுக்கு பூர்வீகம் ஊட்டி, அம்மா தெலுங்கு. அதனாலேயே சம்யுக்தாவுக்கு தமிழ், தெலுங்குன்னு ரெண்டுமே நல்லா பேச வருமாம். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் கேரளாங்கிறதால மலையாளமும் கத்துக்கிட்டாங்க. இது தவிர ஹிந்தி, பெங்காலி, கன்னடா, இங்கிலீஷ்னு மொத்தம் 7 மொழி தெரியுமாங்க. சொபா, எனக்கு இப்ப இத சொல்றதுக்கே கண்ணை கட்டுது. இவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க லிங்குவிஸ்ட்னு கூப்பிடுவாங்களாம். சம்யுக்தா எதேச்சையாதான் நூலகத்துறைக்கு வந்தாங்களாம். பியூசி முடிச்சதுக்கு அப்புறம் WCCல BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் சேர்ந்தாங்க. 1977ல BSc முடிச்சதும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போதான் திடீர்னு அவங்க ஃப்ரெண்டு போன் பண்ணாங்களாம். சும்மா அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கப்ப பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு, அதுக்கு விண்ணப்பிக்க நாளையோட கடைசி நாள்னு சொன்னாங்களாம். சம்யுக்தாவுக்கு சம்பந்தம் இல்லாத துறைன்னு தெரிஞ்சே விளையாட்டு போக்க விண்ணப்பத்தை அனுப்பினாங்க. வெறும் 45 சீட்டுக்கு சுமார் 900 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்களாம். இதுல எல்லாம் எங்க இடம் கிடைக்க போகுதுன்னு சும்மா அப்படியே நினைச்சு விண்ணப்பித்ததோட அதை விட்டுட்டாங்களாம். ஆனா அதிர்ஷ்டவசமா சம்யுக்தாவுக்கு அந்த கோர்ஸ்ல சேர இடம் கிடைச்சிருச்சு. சரி, என்னதான் அந்த கோர்ஸ்ல சொல்லி தராங்கன்னு பாப்போமேன்னு அப்படியே சேர்ந்தாங்களாம். கொஞ்ச நாள்ல படிக்க அந்த துறையில ஆர்வம் அதிகமாயிடுச்சு சம்யுக்தாவுக்கு. இளங்கலை படிப்போட நிறுத்திடாம மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸையும் படிச்சாங்க. 21 வயசுல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 1981ல முதுகலை படிப்பை முடிச்சாங்க.
ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே சம்யுக்தா கையில வேலை ரெடியா இருந்தது. முதல் வேலையே சும்மா சூப்பரான காலேஜ்லங்க, சென்னை மீனாட்சி மகளிர் கல்லூரியில நூலகர். அதான் நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு அத்தோட நம்ம சம்யுக்தா நிறுத்தல. அங்க நூலகரா வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சாங்க. 1989 முனைவர் பட்டத்துக்கான ஆய்வை தொடங்கினாங்க. நூலகங்களை 3 வகையா பிரிக்கலாம்ங்க. 1 பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களுக்கான அகாடமி லைப்ரரி. 2வது பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கு உதவும் ஸ்பெஷல் லைப்ரரி. 3வது பொது நூலகங்கள். நூலகங்களுக்கான முக்கியத்துவம் அத்தியாவசியமான ஒண்ணு. ஆனாலும் இத பத்தி நம்ம பலருக்கு தெரியறதில்ல. சம்யுக்தா அவங்களோட ஆய்வுல டாக்டர், இன்ஜினியர், பேராசிரியர்னு பல துறைகளை சார்ந்து 14 பேரோட பட்டியலை பொதுமக்கள் கிட்ட கொடுத்து பார்த்தாங்க. அதுல நூலகருக்கு 12 அல்லது 13வது இடம் தான் கிடைச்சுதான். சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணம் சினிமா ஊடகம் தானாங்க. பொதுவா எந்த சினிமாவில பார்த்தாலும் லைப்ரரியன்னா பெருசா கண்ணாடி போட்டுட்டு இறுக்கமான முகத்தோட முகத்துல ஒரு சிரிப்பு கூட தெரியாத மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த தாக்கம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறத சம்யுக்தா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆராய்ச்சி பணிகளுக்கு நூலகர் ரொம்பவே அவசியம்ங்க. ஆவணங்களை வாங்கி கொடுக்கறது, அதை தொகுக்கிறதுன்னு பல முக்கியமான பணிகள் நூலகர்களுக்கு இருக்கு. இதே பல்கலைக்கழக அளவுல பார்த்தோம்னா ஒரு லைப்ரரியனுக்கு மதிப்பு ரொம்பவே ஜாஸ்திங்க. காலங்காலமா ஒரு நூலகர்னா புத்தகம் கொடுக்கறது, வாங்கறது, கேக்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் வேலைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லைங்க. அதே மாதிரி நூலகம் சார்ந்த படிப்புகளை இந்த காலத்துல பலரும் படிக்கிறது இல்ல. அதெல்லாம் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு நம்மளே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த படிப்புக்கும் இடம் கிடைக்கலனா கடைசியா நூலகம் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுப்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் இத படிக்காமையே இருந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நம்மளா நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்க தோற்றம். உண்மையில பாத்தீங்கன்னா நூலகம் சார்ந்த படிப்புகளை படிச்சவங்களுக்கு மற்ற துறைகளையும் வெவ்வேறு பேர்ல வேலை கிடைக்குது. கார்ப்பரேட் கம்பெனில டெக்னிக்கல் எடிட்டர், வெப் மாஸ்டர் இப்படி எல்லாம் பதவிகளும் இருக்கு. சம்யுக்தா முனைவர் பட்ட ஆய்வை 1995 முடிச்சாங்க. 1997 திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நூலகர் வேலை கிடைச்சுதான். ஆனா அங்க போய் சேர ரொம்ப யோசனையா இருந்துதான். பழகின சென்னையை விட்டுட்டு போக மனசே வரல. அப்போதான் சம்யுக்தாவோட மகன் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தாராம். இவ்ளோ குழப்பத்துல உடனே ஏன் முடிவெடுக்க வேணும்னு தள்ளி போட்டுட்டாங்க. அப்போதான் சென்னை பல்கலைக்கழகத்தோட தரமணி கேம்பஸ்ல டெபுட்டி லைப்ரரியன் வேலை கிடைச்சது. உடனே போய் சேர்ந்துட்டாங்களாம் சம்யுக்தா. 4 வருஷம் அங்கேயே வேலை பார்த்தாங்களாம். பல நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி லைப்ரரிய ஆட்டோமேஷன் பண்ணினாங்களாம். இவங்களோட இந்த வேலையும் உழைப்பையும் பார்த்துட்டு 2001 கிண்டி கேம்பஸ்ல லைப்ரரிக்கு ஹெட்டா மாத்தினாங்க. அங்க இருந்த நூலகத்தையும் கணினிமயமாக்கினாங்களாம் சம்யுக்தா. ஆன்லைன்லயே எல்லா தகவல்களையும் கிடைக்கிற மாதிரி அப்டேட் பண்ணினாங்களாம். புத்தகங்கள், பத்திரிகைகள்னு எல்லாத்தையுமே இணையதளத்துல படிக்கிற மாதிரியான வசதிகளையும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி லைப்ரரினா போருங்கிற கான்செப்ட மாத்திருக்காங்க சம்யுக்தா. லைப்ரரிக்கு ஒரு புது தோற்றத்தையும் அதோட செயல்பாட்டையும் புதுமையாவும் சுலபமாவும் மாத்திருக்காங்க. லைப்ரரியோட இந்த புது தோற்றம் மாணவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததாம். பல பேர் ஆன்லைன் மூலமா பல புக்ஸ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மாணவர்களோட படிக்கிற பழக்கம் ரொம்பவே அதிகமாச்சாம். 2008 சென்னை பல்கலைக்கழகத்தோட சேப்பா கேம்பஸ்ல லைப்ரரி இன்சார்ஜ் வேலை கிடைச்சது. அங்க 7 மாசம் தான் வேலை பார்த்தாங்களாம். அதுக்குள்ள புதுவை பல்கலைக்கழகத்துல லைப்ரரியன் வேலைக்கான வாய்ப்பு வந்துதாம். அப்போ சம்யுக்தாக்கு 50 வயசாம். சென்னையை விட்டுட்டு போகணுமான்னு இருந்துச்சாம். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புதுவை பல்கலைக்கழகம் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லைப்ரரி, வேலை பார்க்கறது ரொம்ப சவாலானதா இருக்கும், நீ திருப்தியா வேலை செய்யலாம்னு சொன்னாங்களாம். அப்பயும் சம்யுக்தாவுக்கு சென்னை விட்டுட்டு போக முழு மனசு வரல. சரி, சென்னையில இருந்து புதுச்சேரி 2.5 மணி நேரம் தானே, பயணத்தை பாத்துக்கலாம்னு விண்ணப்பம் செஞ்சாங்க. 15 பேர் கலந்துகிட்ட நேர்முக தேர்வுல மெரிட்ல செலக்ட் ஆனாங்க சம்யுக்தா. அப்போ புதுவை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராய் இருந்தவரு பேராசிரியர் தரீன். இவரோட அயராத உழைப்பாலையும் இவருடைய ஊக்கப்படுத்துற மனசும் 5-6 வருஷத்துக்குள்ளேயே புதுவை பல்கலைக்கழகத்தை பிரம்மாண்டமாக்கி மேலான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. இந்தியாவிலேயே உலக தரத்துல செயல்படுற பல்கலைக்கழகம்னு பேர் வாங்கி கொடுக்க காரணமாக இருந்தவங்கள இவரும் ஒருவர். சம்யுக்தா அங்க வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே அவங்களுக்கு போன் வந்தது. லைப்ரரி ஆட்டோமேஷன் தொடர்பா ஒரு சர்வதேச மாநாடு 6 மாசத்துல நடக்க போகுது, நீங்க தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னாராம். சம்யுக்தாவுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல.
என்னடா இது, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கோம், நம்மள பத்தி பெருசா எதுவுமே தெரியாது, ஆனா இவ்வளவு பெரிய வேலையை கையில கொடுக்கறாருன்னு திகைச்சு போய் நின்னாங்களாம். ஆனா அவருடைய நம்பிக்கையான வார்த்தைகள் சம்யுக்தா மனசுல தைரியத்தை விதைச்சுது. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யறோம்னு அவர் சொன்னதை கேட்ட உடனே நிச்சயமா என்னால இதை செய்ய முடியும்னு சம்யுக்தா மனசுல தோணுச்சான். முழு வீச்சுல வேலையில இறங்கினாங்களாம் சம்யுக்தா. 25 வருஷம் பழமையான நூலக கட்டிடத்தை புதுப்பிக்கிற பணி 6 மாசத்துக்குள்ள கண்ணாடி மாளிகை மாதிரி மாத்திட்டாங்களாம். துணைவேந்தர் எப்பவுமே சொல்றது, நூலகம்னா உலகத்தரத்துல இருக்கணும், உள்ள வரவங்களுக்கு திரும்பி வெளியே போகணும்னே தோணக்கூடாதுன்னு. செம்ம போரிங்கா தெரிஞ்ச லைப்ரரி 6 மாசத்துல பல மாணவர்களோட பிடிச்ச இடமா மாறிடுச்சு. இவங்க பில்டிங்க மட்டும் மாத்தலங்க, பல புது புது முறைகளையும் அறிமுகப்படுத்தினாங்க. புதுவை பல்கலைக்கழக நூலகத்துக்கான வெப்சைட்குள்ள போனா என்ன புத்தகங்கள் இருக்கு, என்னென்ன பத்திரிகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான வசதிகளையும் செஞ்சிருக்காங்களாம். எலக்ட்ரானிக் ரிசோர்ஸ்னு சொல்லப்படுற இ புக், இ ஜர்னல், இ டேட்டாபேஸ்னு எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆராய்ச்சிக்கு உதவுற எல்லா தகவல்களும் டேட்டாபேஸ்ல இருக்காம். முன்னாடி எல்லாம் பல தகவல்களுக்கு வெளிநாட்டு இணையதளங்கள், பல்கலைக்கழகங்களையும் கேட்க வேண்டியிருந்தான். ஆனா இப்போ இவங்க கிட்டயே போதுமான அளவுக்கு டேட்டாபேஸ் இருக்காம். பல்கலைக்கழக பணியாளர்கள் வீட்டுல இருந்தபடியே நூலகத்தை தொடர்பு கொள்ள முடியுமாம். தேவையான எல்லாத்தையும் படிக்கவும் முடியுமாம். ரிமோட் லாக்இன்னு ஒரு வசதியும் ஏற்படுத்தியிருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்துல பணிபுரியறவங்களுக்கு நூலகத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப நல்லா உணர வச்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு முறை மீட்டிங் போடுவாங்களாம். அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரியா பேசுவாங்களாம். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒர்க் ஷாப், கருத்தரங்குகள், மாநாடுகள்னு பலதையும் நடத்தியிருக்காங்க சம்யுக்தா. புதுவை பல்கலைக்கழகத்தோட நூலகம் ஒரு முன்மாதிரி நூலகம்னு ஆனதுக்கு சம்யுக்தாவும் ஒரு முக்கியமான காரணம்ங்க. ஒரு நூலகத்துல என்னெல்லாம் புதுசா கொண்டு வர முடியுங்கிறதுக்கு புதுவை பல்கலைக்கழகத்துல சம்யுக்தா செஞ்சதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கம்ப்யூட்டர் மூலமா படிக்க இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அவங்க இங்க படிக்க எந்த கட்டணமும் கட்ட தேவையில்லையாம். 24 மணி நேரமும் மாணவர்கள் நூலகத்துல படிக்க ஹால், மினி ஆடிட்டோரியம், கெஃபெட்டேரியான்னு பல வசதிகளும் இருக்காம். இங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிபிகேஷன் ஃபெசிலிட்டின்னு ஒரு வசதியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாராவது சீல் வைக்காம புத்தகம் எடுத்துட்டு போனா கேட்ல அதை கண்டுபிடிச்சு அலாரம் அடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. கியோஸ்க் ஈஸியா புத்தகம் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு வசதி, இப்படி ஏராளமான விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க சம்யுக்தா. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கியிருக்காங்க சம்யுக்தா. சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் நூலகர் பணியை தேர்ந்தெடுக்கிறதும் அதுல முன்னுக்கு வர்றதும் அவங்க அங்க திறமைய பொறுத்த விஷயம். நூலகத்தை கையாளும் திறமைய வளர்த்துக்கிட்டாதான் இந்த துறையில ஜொலிக்க முடியும்ன்றாங்க. நல்ல பேச்சு திறமையும் ரொம்பவே அவசியம். சாதாரண லைப்ரரிக்கும் பிரிட்டிஷ் லைப்ரரிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்காங்க. அதனால நாம எங்க வேலை பாக்குறோம், அதுக்கு என்ன தேவைங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான லைப்ரரியா இருந்தாலும் சரளமா பேசுற பழக்கம் அவசியமான தேவை. பிற மொழிகள் தெரிஞ்சுக்கிறது இந்த துறையில இருக்கவங்களுக்கு கூடுதல் பலம். முனைவர் பட்ட ஆய்வு செய்யற அளவுக்கு ஆர்வம் இருந்தா மேல மேல போய்கிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் டாக்டர் படிப்பு படிச்சுட்டு சும்மா இருக்காங்க? அது மாதிரிதான் நூலகர் வேலையும். திறமையை வளர்த்துக்கிட்டா பொருத்தமான வேலை நிச்சயமா கிடைக்கும்னு சக்சஸ் டிப்ஸ் சொன்ன நம்ம சம்யுக்தா சாத்கால் பெண் நூலகர் விருது உள்ளிட்ட 2 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சமீபத்துல சென்னை புத்தக கண்காட்சியில பபாசி சிறந்த நூலகர் விருதும் வாங்கியிருக்காங்க. நமக்கெல்லாம் முன்னுதாரண மனுஷியா இருக்காங்க சம்யுக்தா. புத்தகங்களோட வாழறதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க ஆட்டானா. இது VAT பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VAT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Exchange of ideas. Caste system was created to bring people with the same ideology and trade together. Do you think government is making enough efforts to ensure peace in the country?
I think calling something marriage like gay marriage does not make it marriage. It turns a moral wrong into civil rights. Hello guys, you're listening to Exchange of Ideas on Vit Community Radio 90.8 FM. Here, me, Trisha, Uttara, Nicole and Raj, all of us are going to discuss about how tradition hamper progress. So coming to Raj, what do you feel, how do tradition hamper progress? Thank you, Anmol. I think tradition is a belief or behavior passed down within a group or society with symbolic meaning or specific significance with origin in the past. It is a handing down of statements, belief, legend, customs to generation. I think tradition is used to decide the correct display of an art. It is usually contrasted with the goal of modernity and should not differentiate it from the customs, laws, norms, rules and like similar concept. I don't see culture destroying our society. It's nice to cling on to something we belong from. One assumption that the motion seems to make is that a tradition hampers progress and tradition is an enemy to progress. And we don't need traditions, but I think this is completely false. Nowadays, I feel traditions play a major role in hampering progress. At the same time, there are some ways in which they help the people as well, clinging on to their beliefs. So, Uttara, what do you think? How do tradition hamper progress? I feel change is the only constant in this world, and the world is moving forward every minute, and we as humans need to adapt to survive. I feel old ideologies need to step back to pave a path for new thoughts and progress. And traditions are abundant in our country, and some of them do hamper progress. Women especially have been victims to many deep-rooted traditions. Practices like female infanticide, honor killings have affected countless women over many generations. And even fields like medicine, education and science have found traditions to be major obstacles. Only if this ends, I feel we can have development in this world. Guys, what do you think? Why do tradition need to be eradicated? Tradition can sometimes hamper progress by not allowing people to do things in new ways. Traditions are there for a reason, but people often hang on to the tradition even when the reason for it is gone and the tradition is not needed any longer. In some cases, people just get comfortable with the way things are and become afraid of change. Whereas in other cases, especially with religious traditions, people consider tradition the right way to do things and breaking from tradition is wrong or bad. Coming to Uttara and Nicole, guys, what do you think? How do the practices which are still prevalent in India affecting the country? One brutal tradition that I strongly condemn is female infanticide. That is the killing of a girl child, and this tradition is still prevalent in India. According to a UN report, India has lost 3 million precious girl children to female infanticide in 2012. This fact is shocking and sad. So these are the kind of traditions that we need to create an awareness about and eradicate for the society to progress as a whole, men and women. Abortions are not practiced in any religion because people wanted them to form a bond with the child, value the life of an unborn child. If you go to see, it's people's mindsets that have led to this and not traditions. So no religious activities agrees with the killing of a child. If you see, it's society that we worship goddesses, female goddesses, even Jhansi Ki Rani, Jijabai, Mother Shivaji. We respect the work done by them and look up to them. Guys, I feel nowadays in the newspaper, social media, like Facebook, WhatsApp, Twitter, it is usually flooded with loads of things which include how do tradition hamper progress. So I would just ask you on general, Trisha, have you read about tradition hampering progress recently? Yes. One major incident that caught my eye recently is honor killing. Honor killing, which is typically the result of two young people marrying without the consent of their families and often across caste barriers, hence bringing dishonor to the family, is widespread in India among all ethnic groups and religions. Why is it wrong for two people of age who are in love with each other to marry and have a family? The root cause of this is the caste system, which has been a tradition for ages. Caste system has created an ugly social evil which is known as untouchability. Due to the caste stratification, the members of untouchable caste remain in the lower place of social hierarchy and are oppressed and depressed. As you said, honor killing, it is a homicide of a family member who is refusing to enter into an arranged marriage or the relationship is disapproved by the family. It is seen as a dishonor and a punishment by the family. Whereas this is a mindset of the people and it's not a form of tradition. Also, the second point you brought about caste system was created to bring people with the same ideology and trade together.
This creates like peace and harmony. Culture creates a sense of bonding and creates people and brings them to, in a positive manner. Many practices which are still prevalent in the country and which include honor killings, caste system, and sati, which was prevalent in the past. These were one of the worst practices according to me. Now let me just give you a brief introduction on what sati exactly was and a history. So a famous woman in Hindu literature titled Sati was Savitri. When Savitri's husband Satyavan died, the Lord of Death, Yama, arrived to take his soul. Savitri begged Yama to restore Satyavan and take her life instead, which he could not do. So Savitri followed Yama a long way. In order to give Savitri a boon, Lord Yama had no choice but to restore Satyavan to life, and so Savitri gained her husband back. Before continuing further, let us take a small break. Stay tuned to us. You're listening to Exchange of Ideas on Vit Community Radio 90.8 FM. Exchange of Ideas. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Exchange of Ideas. Welcome back. You're listening to Exchange of Ideas on VIT Community Radio 90.8 FM. So far, we have discussed on the topic, do traditions hamper progress? And we have discussed the topics on that were female infanticide, sati, and how do traditions need to be eradicated and how do they hamper progress? So Raj, I would like to ask you, do you think government is making enough efforts to ensure peace in the country? I think every culture creates its own tradition. It should demonstrate necessity. It gives us a sense of belonging, bring people together in a positive manner. Also, it's written that in holy books, by reading the books, it creates a peace and harmony in surrounding area and spreads a positive era. This is our Indian tradition. As you asked about the government are also giving opportunity to the girl child, which helps them to study in a city. They are giving free passes to the girl child, which helps them to come out of the village area and showcase themselves in a city. Also, many Indian political leaders represent the Indian culture by wearing the Indian traditional dress in their foreign visit. One news that's taking over the world is gay marriage, which has been recently legalized in US. Raj, what do you think? I think calling something marriage like gay marriage does not make it marriage. Marriage has its own convent between a man and a woman, which is by its nature's order. It violates nature's law. It turns a moral wrong into civil rights. You might have heard that a forefather also rejected the concept of gay marriage because they know that two men can't continue the further generation. It always denies a child either a father or a mother. We are who we are. Sexuality is not something you choose, nor is it something that anyone should be made to feel ashamed of. Gay couples have the right to get married because they are who they are and there is nothing wrong with that at all. I firmly believe that we are all equal and that everyone should be treated the same. Gay marriage is an acknowledgement of equality. Two people should be able to formalize their relationship regardless of whether they are both men, both women, or one of each. Gay marriage should not be considered as a taboo because they actually contribute to the society. For example, most gay couples end up adopting underprivileged and orphaned children. This should be considered as a great service to the society, so instead of shunning from the institution of gay marriage, we must embrace it. In India, which is known as a land of diverse religions, diverse castes and different thinkings, I feel festivals are an integral part of all religions. What are the pros and cons according to you guys? Festivals are a major part of all religions, but they do have their demerit. Diwali, for instance, one of the most widely celebrated festivals in India, causes a lot of air pollution and fire accidents due to crackers. And people end up spending way too much on festivals these days, and they are becoming more and more commercialized every year. Festivals need to be celebrated in such a way that it does not harm our surroundings. And traditions like animal sacrifice, self-mutilation, bull taming during festivals are on full swing in most rural regions, and
in India. We need to come together and take initiative to ban such dangerous and brutal practices during festivals that can cause loss of life. Yes, I do agree, Uttara, that bursting of crackers causes pollution, but it is one day in the entire year that brings people together with a positive manner, share good cheer, and have a stronger bond between them. What about the machines in industries which also cause pollution, and the cars on the road which result to the pollution in the environment? What about them? That is a valid point. What about good parts of traditions that have been passed on? Some good traditions are like women wear jasmine flowers on the head, which gives good aroma and smell. Also, earrings, bangles, and anklets on the leg are good for acupressure. Another good tradition that's been passed on is Ayurvedic medicine. Yeah, also in our Indian tradition, we used to greet each other by joining hands. There is a scientific reason behind joining palms. We join palms, it gives pressure on eyes, ear, and brain, which helps to remember the person to whom we are greeting. So now concluding, summing up to what everybody had their views on, do traditions hamper progress? Let me just give you a brief feel of what I feel about this topic. I like traditions. I like annual traditions put on by towns and communities such as festivals and parades. These type of traditions bring people together in a positive manner that can be cheered about. But on the contrary, I feel people use the excuse of tradition too often to justify doing things or not doing things based upon the way we have behaved. I don't like doing things simply for the sake of tradition. I don't like doing things just because it complies with somebody else's idea. I find it good when people find new ways to do old things. I would like to thank the entire team of IEEE PCS, IEEE Professional Communication Society, VIT Student Chapter, for coming and taking the precious time and debating on this topic of how tradition hamper progress. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. For further shows on exchange of ideas, keep listening to VIT Community Radio 90.8 FM. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello and welcome to VIT Community Radio 90.8 FM. So friends, what are the problems that you think about when you think about your daily life? Is it about your assignment deadlines or about your last project review? Is it your train tickets or what to wear on your day tonight? If you're working, then are you worried about paying your electricity bills or postpaid bills? Or perhaps reaching your office in time, tearing through that ever-increasing traffic in the sun? If you are a homemaker, then are you very preoccupied with the thoughts of nurturing your child properly and taking proper care of your entire family? But in this hustle of life, have you ever come across a situation in which all you can think about is saving your life? You forgo all your limitations to adjust to a hostile situations and bend all your etiquettes of living and hygiene just to keep yourself alive to see the next morning. Welcome to our show, Narrow Escape, where we talk about real-life incidences of people who have narrowly escaped death and have fought the worst of hostility around them and have won the battle against death with hope and courage. I am Amy. And this is Kabir. Today, we narrate a real-life story of a 17-year-old Julian Kopke. On the Christmas Eve of 1971, Julian, with her mother, took a flight to Peru to see her father, a famous zoologist, working in the rainforest there. The airline they used, Lanza, had a bad reputation, but they desperately wanted to spend Christmas with Julian's father. They boarded the flight in the morning, and everything went smoothly. The flight took off at the scheduled time, and the deck were full of excited passengers visiting home and relatives for Christmas. But 25 minutes into the flight, the plane flew into some dense, dark clouds and suddenly started to tremble. People were getting a little concerned as the flight continued to fly through turbulences. The pilot turned on the seatbelt alarm and small children started to turn pale. Then, Julian and her mother saw a bright flash of light to their right and felt the plane suddenly tilt forward into a nosedive.
The frightened passengers started screaming as their Christmas presents and other items were flying around chaotically in the plane. After a few terrifying moments, the airplane exploded and fell apart in midair. Julian was thrown out of the plane by the force of the explosion. She felt herself spinning around in the air and lost consciousness. When Julian came to consciousness, she found herself in the middle of the dense forest, still trapped into her seatbelt. Her right eye was swollen shut, her collarbone was broken, and her body was covered in bruises and cuts. She was afraid and terrified. She had just survived a plane crash. Her mother was nowhere to be found. She was completely alone, the only survivor amidst the wreckage. Julian was a girl of great presence of mind and knew that it was not the time to panic. She tried to think of all strategies that would help her survive. She recollected all the tactics she had heard of in her childhood about how to stay alive in the odds. Julian remembered the advice of her father that had given her to survive in the wilderness. He had advised her to follow water downstreams to find civilization. Luckily, she found a stream of water nearby and started walking downstream. She was optimistic. Although extremely tired, she clung on to hopes of staying alive. She trekked through the knee-deep water, battling exhaustion, sleep deprivation, and starvation. A fly laid eggs into her wounds, which then became infested with maggots. She has never found herself in a hostile situation. She was a girl very much particular about hygiene, and now she found herself stranded, all alone in a wet rainforest, fighting mosquitoes and all sorts of creepy insects she had never ever seen or heard about. Sometimes she would see a crocodile, but thanks to what her father had taught her, she knew not to fear them, as they rarely attack humans. After an incredible 9 days without sleep, food and shelter, she finally reached a small cabin. She sat down and waited for the owners to come. A couple hours later, the lumberman staying there returned and got her back to safety. She later found out that her mother had died alongside all the other 92 passengers and crew on the flight. Julian now works as a librarian in Germany and lives a calm life. So folks, we generally forget how precious life is and we run after materialistic things, not thinking about the most important thing of the life, that is, living life to the fullest. This is Amy and Kabir signing off for today. Till then, stay tuned to 90.8 FM. Tune in, zone out. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. Little eyes and little feet, little eyes and little teeth. Don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. When weekend that go, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Help me to share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man, wiggle.
It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more as I sat there inhaling the fresh smell of pan. I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself
that she's not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she's grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. शांति निलव वेंडुम शांति निलव वेंडुम एंगुम शांति निलव वेंडुम आत्म शक्ति ओंग वेंडुम उलगिले शांति निलव वेंडुम गांधी महात्मा कटले अदुवे गांधी महात्मा कटले अदुवे गांधी महात्मा कटले अदुवे करुणे वोचुमे कदिरुली परवे शांति निलव वेंडुम கொடுமை செய்தியோர் மனமது தீருந்த நற்குணம் அதனை புகட்டிடுவோம் கொடுமை செய்தியோர் மனமது தீருந்த நற்குணம் அதனை புகட்டிடுவோம்
Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on rainwater conservation delivered by Professor Arun Kumar, VIT University. Today I am going to speak on the topic rainwater harvesting. What is rainwater harvesting? Rainwater harvesting is a technique used for collecting, storing, and using for landscape irrigation and other uses. The rainwater is collected from various hard surfaces such as rooftops and other types of man-made above-ground hard surfaces. This is an ancient practice which is currently growing in popularity throughout our communities due to interest in reducing the consumption of potable water. Why do we harvest rainwater? This is perhaps one of the most frequently asked questions as to why one should harvest rainwater. There are many reasons, but following are the important ones. To arrest the groundwater decline and augment groundwater table, to beneficiate water quality in aquifers, to conserve surface water runoff during monsoon, to reduce the soil erosion. Who can harvest the rainwater and from where they can do this? People who are planning for construction of houses, modification of houses and existing houses, etc. From rooftop of government buildings, institutions, hospitals, hotels, shopping malls, etc. From the rooftops and open areas, farmlands, public parks, playgrounds, etc. Paved and unpaved areas of layout city, town and villages. What are the basic components in rainwater harvesting? Rainwater system comes in all shapes and sizes, from simple catchment system under a downspout to large above and underground systems with complex filtration systems that can store thousands of gallons of water. Most rainwater collection systems are comprised of the following components. The first one is called as the catchment surface. Rooftops or other raised solid surface. The best catchment system have hard, smooth surfaces such as metal roofs or concrete areas. The amount of water harvested depends on the quality and quantity of rainfall and the size of the surface and the slope of the catchment area. Gutters and downspouts, also known as the distribution systems that channel the water from the catchment area to a holding container such as barrel, cistern, planted area, etc. Leaf screens, a screen that removes or catches debris. Roof washers, a device that diverts the first flush of rain before it enters the storage tank. Most rainwater suppliers recommend that the first flush of water is diverted to an outside area of the storage system, since the catchment surface may accumulate bird droppings, debris, and other pollution. Storage tanks. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. Storage containers can be made from galvanized steel, wood, concrete, clay, plastic, fiberglass, polyethylene, masonry, etc. Examples of above ground storage include cisterns, barrels, tanks, garage cans, above ground swimming pools, etc. Storage tank prices vary based on the different variables such as size, material, and complexity. To exhibit the growth of algae, storage tank should be opaque and preferably placed away from the direct sunlight. The tank should also be placed close to the area of use and supply line to reduce the distance over which the water is delivered. Also consider the placing the storage at an elevated area to take the advantage of gravity flow. The tank should be always placed on a stable and level area to prevent it from leaning and possibly collapsing. Delivery systems. Gravity fed or pumped to the landscape or other end use areas. What are the advantages of rainwater harvesting? It makes use of the natural resources and reduces flooding, stormwater, runoff, erosion and contamination of surface water with pesticides, sediments,
metals, and fertilizers. It reduces the need for imported water, excellent source of water for landscape irrigation with no chemicals such as fluoride and chlorine, and no dissolved salts and minerals from the soil. Home systems can be relatively simple to install and operate, which may reduce your water bill. Promotes both water and energy conservation. No filtration system required for landscape irrigation. What are the safety considerations to be made in this rainwater harvesting? Please make sure that children and pets do not climb on the storage systems, as they may accidentally fall into the storage tank. Storage tank should have locking lids and bars that keep the children and pets out. What is the effectiveness in this technology? The feasibility of rainwater harvesting in a particular locality is highly dependent upon the amount and intensity of rainfall. Basically, we know that the rainfall is unevenly distributed throughout the year, and the rainfall collection methods can serve as the only supplement source of household water. The viability of rainwater harvesting system is also a function of the quantity and quality of water available from other sources, household size and budget available. Likewise, the cost of physical and environmental degradation associated with the development of available alternative sources should be calculated and added to the economic analysis. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on traffic accident delivered by Professor Jagdish, VIT University. Road accidents in Tamil Nadu and steps to mitigate it. Road accidents are very common all over the world, but the quantum of jump in the road accidents in India nowadays is very high. Therefore, every citizen should know how much the road accidents was increased for the past 15 years and what are the reasons how to mitigate it. If you see the National Crime Records Bureau in 2003, the number of persons lost their life is 1,39,091 persons in 4,40,042 accidents. Out of that total number of accidents, it is unfortunate to say Tamil Nadu has ranked first. It is not only ranked 2013, for the past 10 years, the number of accidents and also the deaths in Tamil Nadu is highest. If you see in 2013, Tamil Nadu, the total number of accidents 67,757 and number of deaths 16,175. Its share with the national data is 15.4%. Uttar Pradesh ranked second with 24,478 deaths with 15,109. And Andhra Pradesh ranked third with 39,344 accidents with 14,966 deaths. And fourth, Maharashtra with 45,247 accidents with 13,936 deaths. In the total number of accidents, the maximum vehicles, the type of vehicle contributed for the accident is two-wheelers, followed by heavy vehicle, lorries. This is regarding the national statistics in 2013. Coming to Tamil Nadu, if you see for the past 20 years, the total number of fatal accidents increased by 122%. That is, it is in 1993 6,528. Now it was increased to 14,504. The number of people killed in the fatal accident was increased by 112%. That is 7,349 in 1993 to 15,563 in 2013. Similarly, grievous injuries has increased by 33% and number of persons injured is increased by 28%, and minor injuries are increased by 146% and number of persons involved is increased by 154%. If you see overall total number of accidents in Tamil Nadu, it was increased by 90% and the total number of persons involved in the accident increased by 130%. This is the statistical scenario of accidents. If you see in Chennai city, especially the fatal accidents rate was increased by 116% for the past 16 years and the number of persons killed by 72%.
percent, and total number of accidents also increased by 87%, and total number of persons involved increased by 77%. The number of accidents based on vehicles, type of vehicles. If you see the total various types of vehicles, two-wheelers caused major number of accidents, followed by light vehicles, car, jeep, taxi, and truck and lorry, then finally buses. This is the scenario of the vehicles caused the accident. This shows that two-wheelers, because two-wheelers are increased enormously, therefore it is one of the major source of causing accidents. And if you see the data, government vehicles and private buses, government vehicles are causing more accidents compared with the private vehicles. The reason may be because the government using all the old buses and old accessories compared with the private buses. This may be one of the reason for causing more number of government buses involved in accidents. If you see the type of road causing the accidents, the roads are broadly classified: national highway, state highway, other district roads and village roads. And generally the national highway contributing more for the fatal accidents, followed by the state highway and other district roads and village roads. Then number of accidents according to the causes. If you see the various reasons for causing these accidents: fault of driver, fault of passenger, fault of pedestrian, fault of mechanical defects, bad roads and bad weather, etc. Out of all these reasons, fault of driver alone causing 98% of the accidents. Therefore, the accidents are mainly due to the fault of drivers. Then, if you see all these statistics, then the drivers are the main contributor for the road accidents. We will see what are the reasons generally for the accidents. The most of the reasons very common. One is overspeeding. Nowadays, we are seeing many vehicles are very high speed with lightweight, not following traffic rules and regulations. Many because the vehicles are increased enormously, but traffic rules and regulation violation also increased many places. This is also one of the causes for occurring accidents. Drinking and driving, because the increasing our living standards, and due to urbanization, we will get liquor everywhere along the highways and everywhere in the cities as well as in towns. Therefore, many people are driving after taking alcohol. Underage vehicle driving. Underage vehicle driving is because these people are not sufficiently matured. Even though they can able to drive it, they don't know the traffic rules and what is the importance of traffic rules. They may not follow the traffic rules properly. Due to that, accidents are occurring. Next, using of mobile phones. Due to increase in the technology, everyone having the mobile phone. While driving in a car, while driving in a two-wheelers, people are using extensively the mobile phones. This is one of the major reasons for causing many accidents. Finally, illiterate. India is not completely literate. Therefore, due to increasing the lifestyle, due to urbanization, everybody can able to offer a minimum two-wheelers. Therefore, due to illiterate also contributing to some extent to the accidents. Finally, you can say corruption in RTO office while issuing driving license. These also, if you don't give after proper checking driving license, this also causes major accidents, especially in the case of heavy vehicles. Now, we saw the statistics and major causes. Now, what are the measures we have to take it? One is road safety policy. The road safety policy has to change time to time because due to urbanization, due to increasing the living standards, the number of vehicles are increased. Therefore, accordingly, the roads, standards of the roads, and also the signaling system, and also post-accidental measures, all these things should have a proper policy updated with the latest technology in order to prevent the accidents. Road Safety Council. Road Safety Council, generally a group of higher officials under the Honorable Transport Minister under every state government will be functioning. These administrative people has to take proper safety rules and regulations. They have to implement it time to time. Road Safety Fund. Because due to increase in the enormous vehicular traffic, road safety fund is very important. We have to increase the
you have to repair and rehabilitate the roads time to time. Because of increasing the number of vehicles and total tonnage of the vehicles, roads are damaging very frequently. Hence, we have to allocate a road safety fund to repair and rehabilitate the roads frequently. Road safety measures. This is again divided into preventive measures, surveillance and detection, and enforcement measures. Preventive measures is generally wearing the helmet during driving in the two-wheelers and maintaining the speed. This way, you can, by following the proper traffic rules, you can prevent the accident itself. Surveillance and detection. Wherever there is a junctions are there, you can put important places, you can put the cameras and you can track the details so that the person who is not following the rules can be detected, can be penalized properly. Enforcement measures. Those who are violating the traffic rules, those who are riding the vehicles with a higher speed should be punished properly. There should not be any discrimination between the rich and poor. Everybody should be same under the law. Road safety week should be every month. They have to conduct in order to increase the awareness of the masses. Masses can easily catch when you conduct the dramas or when you conduct through radio, through TV. If you conduct this road safety week regularly, then the masses will know what are the things they have to follow and what are the reasons, and all these things will be acquainted. Interdepartmental team to study the fatal accidents. This problem is very common in India. There is one place road is laying, and the same place one more department is constructing the bridges and one more department is laying the optical fiber cable. Therefore, should be a proper coordination between all the departments in order to avoid the accidents. If there is no proper coordination between the departments, if they do their job independently, there is a major cause of accidents. This is one of the reason contributing for accidents in India. Air quality measurements. Because due to urbanization, due to industrialization, the air quality is changed a lot. Due to that, the vision will be affected and the eyes will be irritated. Therefore, time to time, we have to measure we have to check the air quality, and we have to take proper measures in order to avoid the accident. Emergency accidental relief centers. These relief centers are already existing on national highways, but it should be extended to state highways and major district roads also, because after the post accident, how to protect the person, this is very, very important, and you have to give care and proper support to reach the hospital to protect his life. Compensation to road accidents. There is a compensation for road accidents, but it should be increased so that the person who suffered from the road accidents of no mistake should be compensated properly. Rewarding drivers with zero accident record. Those drivers who are driving heavy vehicles like trucks and buses, both private and government sector, with zero accidental record should be rewarded and should be given a proper encouragement so that we can reduce the accidents. If you see the overall the statistics, how much it was increased and what are the causes and what are the measures we should take. If you have awareness of all the three things, then you can avoid the accidents, maximum extent, and we will be safe. We can keep others also safe with happy driving. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on Global Climate Change, delivered by Professor Srinivasan, VIT University. Today you are going to listen some of important facts on global climate change. One of the biggest problem facing the world today is global warming. Many scientists believe that our production of carbon dioxide and other greenhouse gases is having heating effect on atmosphere, and this could be very dangerous for human life as well as other plants and animals in this globe. This short speech will examine the problem global warming and suggest some ways of solving this problem. Global warming is increase in the world's temperature and changes in the world's climate caused by carbon dioxide from our cars, factories and power plants. Many scientists believe that
world is getting warmer and this will affect our oceans, weather and agriculture. Some even believe that countries and cities near the coast will disappear as sea level rise. This could result in the flooding of low-lying coastal areas and cities such as Egypt, Netherlands and Bangladesh in Southeast Asia. Rising sea levels will cause flooding and increase standing water, which can serve as breeding grounds for malaria and other parasites. Even though climate change is partially caused by the natural cycles of Earth, humans are still major part of it. Greenhouse gases such as carbon dioxide absorb and emit heat in the atmosphere, keeping Earth warm enough to support life. However, human activities such as burning fossil fuels and are adding large amounts of greenhouse gases to the atmosphere. More greenhouse gases mean that more heat is being held in the atmosphere, which in turn makes temperature higher. In the future, climate change will affect people worldwide. To start with, there will be increased health risk. Rising temperature will cause longer and more common heat waves, which result in more heat-related injuries and deaths. Flood will also increase coastal erosion and destroy people's homes. Thousands of people will be displaced and coastal erosion will accelerate. Additionally, higher temperature will cause problems. Longer and more intense heat waves will cause heat-related injuries. Fresh water availability worldwide is dwindling due to higher evaporation rates, which means that planet is losing a vital resource. By the middle of the 21st century, water supplies in the already dry regions are estimated to decrease by 10 to 30%. Food supplies are also at risk as it is harder to grow crops in environmental conditions altered by climate change. According to EPA, American corn production could be reduced by 10 to 30% if the temperature rises 3.6 degrees Fahrenheit. Measures to stop climate change need to be taken now because we will experience its effects during our lifetime. Since it has not affected us very much yet, not very many people are aware of it. We need to raise awareness now because once we see its effects, it will be too late. We still have time. Despite the fact that climate change is progressing, there are still ways that can be slowed down. To start with, we should work to raise awareness about global warming and what people can do to help. Most people know about climate change, but they do not realize what will happen if nothing is done. They also may not realize that they can make a difference by doing little things like recycling. In addition, the government should offer tax benefits for people who use clean energy and green energy. Fossil fuels such as oil and coal are the largest sources of carbon emission, and phasing them out would significantly reduce the human impact on the environment. Offering tax benefits promote use of clean energy among the society. Some countries might even disappear completely. Another problem caused by global warming is changes in weather patterns. Many areas of the world are experiencing increased hurricanes, floods, storms, and other unusual weather conditions. The problem associated with global warming is the effect on animals. Fish population could be affected, while some insect which spread disease might become more common. There are several things we can do to solve the problem global warming. One solution is stop producing CO2. We can do this by switching from oil, coal and gas to renewable energy. Another solution to plant more trees. Trees absorb carbon dioxide and produce oxygen, which is not a greenhouse gas. Using less energy and to recycle more products, generating electricity is one of the main sources of carbon dioxide. If we use less electricity, we will produce less CO2. In conclusion, if we make small changes now, the way we live, we can avoid huge changes in the future. Scientists, governments, and individuals must work together to overcome this threat. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions.
நான் இந்த உலகத்துக்கு பிறந்த பிறகுதான் எனக்கான ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எல்லாரும் தப்பா நினைச்சிருக்கீங்க. நான் கர்ப்பப்பையில உருவானதுமே எனக்கான ரைட்ஸ் தொடங்குது. அதுல சேஃப்டி ரைட்ஸும் ஒண்ணு. நீங்க எல்லாரும் எல்லா குழந்தைகளுக்கும் சேஃப்டி ரைட்ஸை கண்டிப்பா உறுதி செய்து கொடுக்கணும். கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன், நாங்க நம்புறோம். உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு அன்சேஃபா ஏதாவது ஏற்பட்டா உடனே 1098 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். குழந்தைகள் பாதுகாப்பு வாரம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு அரசு. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும்
செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் உருது பெண்கள் நடுநிலைப் பள்ளி வேலூர் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹஸ்னா ஃபாத்திமா. Baba bless you, honey and you. Yes sir, yes sir, 3 bags food. 1 for my master, 1 for my dad, 1 for my little boy who used on the land. Johnny, Johnny, yes papa, eating sugar, no papa, telling lies, no papa, open your mouth, ha ha ha. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் சீமா கௌசர். मेरे आखा मेरे मौला, मेरे आखा मेरे मौला, मेरे आखा मेरे मौला, मेरे आखा मेरे मौला, मोहम्मदुर रसूलुल्लाह, मोहम्मदुर रसूलुल्लाह, मोहम्मदुर रसूलुल्लाह, मोहम्मदुर रसूलुल्लाह. जहाँ में उनसा चेहरा है यही खंदा जबी कोई, अभी तक जम सकीना औरतें उनसा सी कोई, नहीं रखी कुदरत ने मेरे आका कमी तुझ में, जो चाहा आपने मौला वो रखा है सभी तुझ में. बदी का दौर हर सोए जहालत की गदाई थी, फजारों जुल्म से चारों तरफ पहली हवाई थी. खुदा के हुक्मों से ना आशना मक्का की बहती थी, गुनाहों जर्म से चारों तरफ पहली हवाई थी. खुदा के दीन को बच्चों का एक खेल समझते थे, खुदा को छोड़ कर हर चीज को माबूद कहते थे. वो अपने हाथ ही से फातरों के पुत बनाते थे, उन्हीं के सामने झुकते उन्हीं के हमद गाते थे. किसी का नाम उज़्ज़ा था, किसी को औलाद कहते थे, हुबल नामी बुरे पुत को पुतों का बाप कहते थे. अगर लड़की की पैदाइश का जिक्र घर में सुन लेते तो उस मासूम को जिंदा जमीन पे दफन कर देते. जरा सी बात पर तलवार चली जाती थी आपस में, तो फिर ये जंग होती थी नहीं 2-4 के बस में. गर्ज जो भी बुराई थी सब इनमें पाई जाती थी, न थी शर्मो हया आँखों में घर घर बेहयाती थी. मगर अल्लाह को जब उन पर अपना रहम फरमाया, तो अब्दुल्ला के घर में खुदा का लाडला आया. अरब के लोग उस बच्चे का जब एहसास करते थे, तो अब्दुल मुत्तलिब किस्मत से अपनी नाज करते थे. खुदा के दीन का फिर बोला भाना होने वाला है, मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है. मोहम्मद
उजाला होने वाला है मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है। अस्सलाम वालेकुम। நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் சோனபர் சுல்தானா. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the whole sky, like a diamond in the sky. மலவண்ணா மலவண்ணா நெல்ல வாருங்க, மூணு படி அரிசி குத்தி மறுக்கு சுடுங்க. ஏழ்வற்ற மாமனுக்கு எலி வைங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வைங்க. குத்தடி குத்தடி ஜெயிலக்கா, குஞ்சு குத்தடி ஜெயிலக்கா. பந்தனிலே பாவக்கா, தங்குதடி கோலாக்கு. அண்ணன் வரான் பார்த்துக்கோ, பணம் கொடுத்தா வாங்கிக்கோ. சில்லறையே மாத்திக்கோ, சிலுக்கு பையில போட்டுக்கோ. சில்கு சில்குன்னு ஆடிக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் உம்மி குல்சும். हरा गुंबद हरा गुंबद हरा गुंबद हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे। हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे। अगर तैबा को जाओगे, अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे। नहीं तराओ ज्यादा चाँद तारो अपनी रंगत पे। नहीं तराओ ज्यादा चाँद तारो अपनी रंगत पे। मेरे आका को देखोगे, मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे। अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे, अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे। मेरा दावा है तुम गाना, मेरा दावा है तुम गाना, बजाना भूल जाओगे। हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा। हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा। कसम अल्लाह की माँ को, कसम अल्लाह की माँ को सताना भूल जाओगे। मदीने का कबूतर हूँ, पकड़ सकते नहीं मुझको। मदीने का कबूतर हूँ, पकड़ सकते नहीं मुझको। अगर गोली चलाओगे, अगर गोली चलाओगे निशाना भूल जाओगे। अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अज़मत, अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अज़मत, तो अपने बच्चों को इंग्लिश, तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे। अगर तुम जान लो इस दामन
रिफानी की हकीकत को अगर तुम जान लो इस रिफानी की हकीकत को मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे। अस्सलाम वालेकुम। நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே மனிதத்தை வளர்த்திடுதே சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே செவிகளை வருடுதே கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை கூற வருகிறார் ஆலியா. Red say stop stop stop. Yellow say get ready ready ready. Green say go go go. All signals say safe safe safe. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாசியா. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏவைகள மடை பெஞ்சுது நாவைகள மடையே மடையே ஏப்பேங்க புல்ல வளர்ந்த நான் பேஞ்ச பிள்ளை பிள்ளை ஏ வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்த மாடு மாடு ஏ தின்ன மாட்டுக்கார அவுத்து விட்டா நான் தின்ன மாட்டுக்கார மாட்டுக்கார ஏவுத்து விட்டா பிள்ளை நாட்டு விட்ட பிள்ளையே பிள்ளையே ஏழ எறும்பு கழிச்சது நான் எறும்பு எறும்பு ஏ கழிச்ச புட்டுக்குள்ள கையில்தான் நான் சுமக்கிறோமா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ABCD பற்றி கூற வருகிறார் அஃபீஃபா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடல்களை பாட வருகிறார்கள் ஹாசியா ஹாஜிரா. Bits of paper, lying on the floor, lying on the floor. Make the place and tidy, make the place and tidy. Pick them up, pick them up. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாஜிரா. கட்டரும்பே கட்டரும்பே எங்கே போறீங்க கற்கண்டி இருக்கும் இடம் தேடி போறீங்க சிட்டரும்பே சிட்டரும்பே எங்க போறீங்க சீனி மிட்டாய் இருக்கும் இடம் தேடி போறீங்க சுள்ளரும்பே சுள்ளரும்பே எங்க போறீங்க சுவையான பண்டங்களை சுவைக்க போறோம்ப எறும்புகளே எறும்புகளே எல்லாம் இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் வைத்து விட்டு எடுத்து செல்லுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹலிமா சாதியா. Teddy bear, turn around. Teddy bear, sit down. Teddy bear, polish your shoes. Teddy bear, go to school. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹாஜிரா. Chappy, chimpanzee, Rosie, Tweety, Elihan, Elisa, eyes are blue, lovely too. Teacher best, is that you? Yes, yes, yes. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் சபிஹா பானு. Sweet, sweet, what sweet milk, sweet, what milk, cow's milk, what cows, what white, teeth white, color, color, what color, peacock color, what peacock, bird, peacock, what bird, nation, bird, what nation, mine, it in India. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சபிஹா பானு.
முட்டைக்குள்ள இருக்கும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறேன் இங்குதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. முட்டை ஓடி உடையும் போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் உலகத்தை பார்க்க போகிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. ரெக்கையே பிடுங்கும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. துண்டு துண்டா வெட்டும் என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. மசாலாவை தடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. எண்ணெயில போடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் ஆயில் பாத் எடுத்துக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. தொண்டைக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் பிக்னிக் போக போகிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. 10 பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன் பைய ஊதவே பந்து போல ஆனதும் பலமாய் நானும் ஊதினேன் ஊதவே பானை போல ஆனதும் காண ஓடி வாருங்கள் விரை வந்தால் பார்க்கலாம், இல்லை வெடிக்கும் சத்தம் கேட்கலாம். தேன் என்ன தேன், கொம்பு தேன் என்ன மான் கொம்பு, என்ன மான் காடு என்ன காடு, ஆறு காடு என்ன ஆறு, பாலாறு என்ன பால், களிப்பால் என்ன களி, வாழை களி என்ன வாழை, இலை வாழை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள் வீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. Health habits. We should learn good health habits. Good health gives us happiness. Happiness gives us success in life. By our good health habits, we grow strong and active. Cleanliness is very important for health. Therefore, we should keep our bodies and clothes clean. We should keep our living places, working places, and playgrounds neat and tidy. We must eat nutritious food. Eating too much or too little will spoil our health. Eating much of sweets will spoil our teeth and stomach. We must use hot water for the drinking purposes. Regular cold baths in the morning will make us fresh. We must have open air exercise daily in order to get plenty of fresh air. Games like football will improve our health, both of body and mind. We must have a sound sleep at night, at least for 7 hours. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் மிஸ்பா. ஆத்துல 2 முட்டை தத்தளிக்குது, தாளங்குனி சாமி வந்து எட்டி பார்க்குது, மழை பாய்ச்சி மாவலிக்குது. எங்க அம்மா உங்க அம்மா டீச்சரு, எங்க அப்பா உங்க அப்பா போலீஸு, எங்க அண்ணன் உங்க அண்ணன் டோலாக்கு, எங்க அக்கா உங்க அக்கா முருங்கக்கா, எங்க தங்கச்சி உங்க தங்கச்சி கொட்டாங்கிச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சப்னம். மாம்பழமா மாம்பழம், மலகோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அல்வா போர் மாம்பழம், தங்களிலே மாம்பழம், உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் மிஸ்பா. Hot cross bun, 1 a penny, 2 a penny, hot cross bun. If you had no that, then do them to your sons. 1 a penny, 2 a penny, hot cross bun.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹாயிஷா ஃபாத்திமா. Out in the garden each fine day, with my ball I like to. I bounce my ball, I bounce my ball, I bounce my ball each fine day. Out in the garden each fine day, with my kite I like to play. I fly my kite, I fly my kite, I fly my kite each fine day. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சாஃபியா சுல்தானா. மெய் சொல்ல நல்லது, மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி, மெய் சொல்ல நல்லதப்பா. கண்டதை சொல்லின்றும் சொன்னாலும், நீ உண்டதை சொல்லின்றும் சொன்னாலும், மண்டை உடைத்திட வந்தாலும், பொருள் கொண்டு வந்து உன்னிடம் தந்தாலும், மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி, மெய் சொல்ல நல்லதப்பா. பின்னவன் கெஞ்சியும் நின்றாலும், அன்று முன்னவன் கெஞ்சியும் நின்றாலும், மன்னவரை எதிர் நின்றாலும், குழி தின்னவரை எதிர் சொன்னாலும், நீ மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி, மெய் சொல்ல நல்லதப்பா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஆலியா மரியம். Gentle drummers kneel, gentle drummers kneel. Merrily, 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 life is but a dream. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஹுஸ்னாரா மற்றும் ருஃபீனா. உஸ்னா, உஸ்னா, உனக்கு பாம்பு பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியுமே, கவனமாக கேட்டுக்கொள். உலகம் முழுக்க 2750 வகையான பாம்புகள் இருக்கின்றன. இந்தியாவில் மட்டும் 844 வகையான பாம்புகள் இருக்கின்றன. பாம்புக்கு காது இருக்காதா? பாம்புக்கு காது அவ்வளவாக வளர்ச்சி அடையவில்லை. பாம்பு பால் குடிக்குமா குடிக்காதா? குடிக்காது. ஏன்? பாம்பு, விலங்குறி, எலி, தவளை உடம்பில் உள்ள நீர்ச்சத்து அதற்கு போதும். பாம்பு கடிக்குமா? பாம்பு யாரையும் தேடி போய் கடிப்பது இல்லை. மனிதர்கள் தனக்கு ஏதாவது ஏனூறு ஏற்பட்டதால் தான் கடிக்கும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட இருக்கிறார் சுமையா மற்றும் சானிசா. நாட்டுப்புற பாட்டு. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏவைகளே, அடுப்பு எரியலே நாவைகளே, அடுப்பே அடுப்பே ஏரியலே, மழையே பெய்தது நான் எரியலே, மழையே மழையே ஏன் பெய்தே, புல்லு வளர நான் பெய்தேன், புல்லே புல்லே ஏன் வளர்ந்தே, மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடு மாடு ஏன் தின்றேன், மாட்டுக்கரை வித்து விட்ட நான் தின்றேன், மாட்டுக்கரை மாட்டுக்கரையே அவித்து விட்டேன், குழந்தை அழுதது நான் வித்து விட்டேன், குழந்தை குழந்தை ஏன் அழுதே, எறும்பு கடிச்சது நான் அழுதேன், எறும்ப எறும்ப ஏன் கடிச்சேன், எப்பூற்றுக்குள்ள காலேஜ நான் சும்மா இருப்பேனா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹர்ஷியா கவுனன். My name is Vayarsha Kaunen, 4th standard. 2 little mangoes hanging on a tree. 2 little mangoes smelling down at me. I shoot the tree as I go down, and the mangoes never. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் யாஸ்மின், ஃபாத்திமா. பெண் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள், அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள், மனிதர்க்கினிய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் நசியா காத்தூன். My name is Nazia Khatun. Field, what field, what game, ball, what ball, tennis ball, what tennis table, what table, round table, what round the merry-go-round. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ரெஹனா, ஃபர்ஹின், ஹாசியா, அன்ஜும். Good morning teacher. How are you? I am fine. I am asking you some question, answer me. Okay teacher. Who invented paper? Chinese invented paper. Which part of the paper is used for paper making? From bark of a tree called papyrus.
Which place is known as the Queen of Hill Station? Ooty is as the Queen of Hill Station. What are the interesting sport in Nilagiri? Telescope House, Jalampuri Waterfall, Nature Park, Munganar Lake, Sami Malai. Thank you. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஹாஜிரா ஹாலியா. Keeping clean. Every morning we get up. There are things that we must do. Keeping clean can be much fun for you and everyone. We wash your hands, we rub and rub. We wash your face as you can see. Brush up and down, up and down. Come brush your teeth with me. Anonymous, thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ருக்சானா தபுசும். திருவடி தொழுகின்றோம் அன்போடு திருவடி தொழுகின்றோம் தருமம் தழைத்திடவே சத்தியம் ஓங்கிடவே பருவமழை பொழிந்து பயிர்கள் செழித்திடவே திருவள்ளர் கலையெல்லாம் தினமும் வளர்ந்திடவே அருள் வழி போற்றி மக்கள் அனைவரும் வாழ்ந்திடவே திருவடி தொழுகின்றோம் அன்போடு திருவடி தொழுகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் தாசின். Little drop of water, little drop of water, little grains of sand, make the mighty ocean and the present land. Little rays of kindness, little rays of love, make the earth and maiden like the heaven above. And the little movement humble to the bee, make the mighty ages of eternity. Mrs. J. Connect 1845. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஹாஜிரா ஆலியா. Hi Alia. Hi Hajira. When did you return from the Himalayas? Just this morning. Have you been to the Himalayas? No, I have a plan to go next year. Why did you ask me? I felt very bad to see the Himalayas fall. How? People throw rubbish everywhere. Clothing covers added to the worst. How about your Gangas? Should have enjoyed taking bath and lamenting the power of her flow. Yes, I did, but the holy rivers also polluted. What can we do if we Indians don't take care of our nature? Well, who will do then? Let us take an oath to do something to save our nature resources. All of us do it in every day in our school. Yes, Hajira, that's right. Well, tell your teacher. Bye then. Bye, Alia. Bye, Hajira. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சீமா கௌசர், ஆதிகா பானு. Hi, Sima. Hi, Atika. How are you? I am fine, thank you. What are you doing? I am planting a new plant. Very fine, Sima. I also have many plants. So many plants. What are all? Rose plant, cotton, coconut, sapling, and finally. Very good. Like me, you two, trying to save our earth. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சானிசா புஸ்னாரா. Is there any money other for me? No. There is a registered parcel sign here. Can I sign using my ballpoint pen? Yes, you can sign using your ballpoint pen. Do you know Varadan? Yes, I know Varadan. Where does he live? He lives at door number 15. What is he? He is a retired teacher. Bye Ravi. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் சீமா கௌசர். My name is Sima Kausar. Rule of student in the nation. Student have self-consciousness, self-sacrifice, initiative, heroism of courage. All this character of them should be utilized for the progress of our nation. Student of today are the citizen of tomorrow. Character making among student is easier than among older people. Student must cultivate the spirit of service when they are young. In India, there is a great need for social service. Students can do service by joining the Scout movement and Red Cross. They can be of help the village. People to clean the streets. They can teach the villagers.
how to be good citizen. They can give good education to the poor children of the village. Student of agriculture can help the farmer. Medical student can improve the village. Sanitation generally all the students should try to remove the social evils such as untouchability and dowry system. This the student can play an important role in the progress of a nation. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in Vit Community Radio 90.8 FM. हेलो एंड हाय वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। ये है आपका शो गीता और मैं हूँ आपकी होस्ट आशी। तो आप सब लोगों ने मेरी तरह रामायण, महाभारत ऐसी कहानियों के बारे में बहुत सुना है और मैंने भी बहुत सुना है। इनकी पूरी कहानी हमें पता है क्योंकि हम बचपन से देखते हुए आ रहे हैं और टीवी पर हो गया या मम्मी पापा के थ्रू हो गया, हमें इनकी कहानियां पता है। हम इनके डीप रूट में जा चुके हैं। हमें सब पता है कि भगवद गीता, रामायण, महाभारत इन सब चीज़ों में क्या है। बट भगवद गीता एक ऐसा सब्जेक्ट है, एक ऐसा टॉपिक है जो शायद हम थोड़ा सा कम जानते हैं। थोड़ा सा मतलब मुझे तो बिल्कुल ही नहीं पता था इसके बारे में और अभी कुछ देर पहले ही, कुछ दिनों पहले ही मेरे पेरेंट्स ने मुझे ये बताया। तो क्योंकि मेरे पेरेंट्स से मुझे जो ज्ञान मिला है वो मैं आप लोगों के साथ शेयर करना चाहूँगी और तो इसीलिए मैं बात करना चाहूँगी गीता के सार के बारे में। तो गीता का सार है क्या? भगवद गीता श्री कृष्ण जी के द्वारा बताया गया ये वो ज्ञान है जो महाभारत के युद्ध के समय पे हमें उन्होंने दिया था हमारे मोटिवेशन के लिए। इसके बहुत सारे अच्छे पॉजिटिव थॉट्स हैं। वो है, एक तो ये मोटिवेशन देता है आपको टुवर्ड्स लाइफ, आपको हर चीज़ अच्छा करने की पॉजिटिविटी का मोटिवेशन देता है, रिलीफ देता है आपके माइंड को, शांति, एकदम खुशी। और शांति आपको पता है कब मिलती है? शांति हमें तब मिलती है जब हम खुश होते हैं। तो सबसे पहले मैं बताना चाहूँगी कि इसके रूट्स कहाँ हैं। तो बेसिकली द रूट्स गो बैक टू द एरा ऑफ महाभारत। महाभारत से कहानी शुरू होती है। कौरव पांडव भाई हैं। 100 कौरव 5 पांडव कुरुक्षेत्र में रहने वाले ये भाई हैं और इनमें से एक भाई, पांडवों में से एक भाई अर्जुन जो था, जब इन लोगों की लड़ाई होने वाली थी, महाभारत आप सभी जानते हैं कि कौरवों और पांडवों के बीच की लड़ाई की कहानी है। तो जब ये लड़ाई होने वाली थी तो अर्जुन जो पांडवों की तरफ से थे वो इस बात से परेशान थे कि दो भाइयों के बीच में लड़ाई हो रही है, इसमें रिलेशंस जो है वो ख़त्म हो जाएंगे, रिश्ते नाते सब टूट जाएंगे। और एक तरीके से जो उस समय पे बहुत ही ज़्यादा वर्ड यूज़ किया गया था, अधर्म, तो ये एक सबसे बड़ा अधर्म था। तो अर्जुन इस फाइट को एकदम नहीं होने देना चाहते थे, महाभारत को एकदम, उनके लिए महाभारत जो था वो अधर्म था जिसे वो नहीं करना चाहते थे। तो इसी श्रेणी में श्री कृष्ण जो थे वो उनके रथ के सारथी बने और उन्होंने अपने उपदेश दिए, मैसेजेस दिए और उन उपदेशों को हमने एक ग्रंथ में जो है ढाला और उसे हम कहते हैं गीता, भगवद गीता। तो वो जो 7 उपदेश गीता में लिखे गए हैं, श्री कृष्ण जी द्वारा दिए गए हैं, उन्हें हम एक धर्मशास्त्र के रूप में लेते हैं और इसीलिए इसी तरीके से उसे फैलाते जा रहे हैं। तो वो कुछ उपदेश इस प्रकार हैं। जो पहला उपदेश है वो ये है कि जो बीत गया वो अच्छा था, जो हो रहा है वो भी अच्छा है और जो होने वाला है वो भी अच्छा ही होगा। पॉजिटिविटी, फुल ऑन पॉजिटिविटी आपको इससे देखने को मिलती है। ऑब्वियसली जो अभी है वो अच्छा है, जो चल रहा है दैट्स कूल, एवरीथिंग इज गुड। जो हो चुका था शायद उसके पीछे भी कोई रीज़न था, जो हम हमेशा सोचते हैं कि अगर कुछ गलत हुआ है तो ऑब्वियसली उसके पीछे कुछ अच्छा कारण रहा होगा और वो हुआ, इसीलिए आज आप यहाँ हैं। तो कुछ गलतियों से सीखते हो, कुछ अच्छी चीज़ों से सीखते हो, तो इसीलिए सैड होने की तो एकदम ज़रूरत ही नहीं है। दूसरी चीज़ है बेकार की चिंता क्यों बेकार में डरते हो? किससे डरते हो? कौन है जो आपको मार सकता है? आत्मा can't be made and can't be destroyed, केमिस्ट्री की लैंग्वेज में बोले तो यही है। चिंता सब जाए भाड़ में, चिंता को मारो गोली और डरो मत किसी से।
जिंदगी बहुत छोटी है यार, किसी से डर के क्यों इसे वेस्ट करना, क्यों इसे वो करना। मतलब कि जिंदगी है, लेट इट बी ना, लेट इट गो, लेट इट गो। क्या खोया है? तीसरा जो इस श्रेणी में उपदेश था वो है, क्या खोया है जिसके लिए रो रहे हो? क्या लाए थे अपने साथ जो खो दिया तुमने? क्या पैदा किया तुमने जो नष्ट हो गया? जो मिला था वो यही मिला, जो दिया वो यही दिया, भगवान से लिया और उन्हीं को दे दिया। जो आज रखा है कल किसी और का था और कल किसी और का हो जाएगा। तुम इसे अपनी प्रॉपर्टी समझ के क्यों खुश हो रहे हो? और जब ये तुम्हारे हाथों से चले जाएगी तब दुखी हो जाओगे। तो क्यों? बेसिकली इसका पूरा समराइजेशन ये है, खाली हाथ आए थे और खाली हाथ चले जाओगे। तो क्यों किसी चीज को अपनी पोजेशन के अंदर रखना चाहते हो? सब कुछ जो है वो यहीं का है और यहीं छोड़ के जाना है। केवल तुम हो और तुम्हारी ये छोटी जिंदगी है जो तुम जी रहे हो और तुम्हें यहीं पर खत्म करने है उसे। तो क्यों इतना हासिल एंड फासिल है? क्यों हर चीज को अपना बनाना चाहते हो? क्यों? चौथी चीज, जो चौथा उपदेश जो था जो कि दिया गया वो ये था, परिवर्तन यानी चेंज इज अ रूल ऑफ दिस वर्ल्ड। संसार का नियम है कि परिवर्तन होगा तभी संसार आगे बढ़ेगा। जिसे हम मौत कहते हैं वही तो जिंदगी है। एक पल में तुम करोड़पति हो और एक ही पल में तुम बाबा जी का ठुल्लू। तो इसीलिए एक्सेप्ट इट। मेरा तेरा, छोटा बड़ा, अपना पराया, सब कुछ अपने मन में होता है। फिर देखो, सब कुछ हटाओ अपने मन से, सब कुछ, ये जो भेदभाव है ना, सब कुछ हटाओ। तो अगर तुम ये करते हो, अगर इफ यू आर सक्सेसफुल डूइंग दिस, सब तुम्हारा है और सबके तुम हो, सब तुम्हारे हैं, तुम सबको पसंद आओगे और सब कुछ तुम्हें भी अच्छा लगने लगेगा। क्योंकि तब तुम उसे अपनी चीज समझ के नहीं देखोगे, बल्कि जैसे तुम हो सब कुछ वैसा ही पाओगे। पांचवा उपदेश जो है वो ये है कि हमारी बॉडी, हम सभी जानते हैं हमारा शरीर जो है वो पंच तत्व से बना हुआ है, अग्नि, जल, वायु, पृथ्वी और आकाश। तो इसी से सब कुछ बना हुआ है और इसी में सब कुछ मिल जाएगा। लेकिन आत्मा वो स्थिर है, स्टेबल है। इसीलिए झांको और देखो कि तुम कौन हो, क्या हो। खुद को जानो कि तुम क्या हो। इन सब चीजों में, अपने शरीर में, इन सब चीजों में कुछ नहीं रखा है। अपनी आत्मा को जानो, क्योंकि वो हमेशा से तुम्हारे साथ ही है और रहेगी। उसे सुधारो, उसे जानो, पहचानो। छठा उपदेश, जो तेरा है वो मेरा नहीं है। इसीलिए अपना सब कुछ भगवान को ही अर्पित कर दो, यानी कि गिव इट टू हिम। दैट्स द बेस्ट। अगर इसके सहारे रहे तो डर, चिंता, दुख सब दूर हो जाएगा। तो केवल ये मूल मंत्र अपनाओ कि यहाँ से कुछ नहीं लिया है, सब कुछ जो है वो भगवान का है। तो अपने पोजेशन से सब कुछ हटाओ, फिर किसी बात का डर और चिंता ही नहीं रह जाएगी। सातवां उपदेश था वो ये है, जो भी करते हो गिव इट टू गॉड, भगवान को ही दे दो। अगर ऐसा करते हो तो सफलता भी तुम्हें ही मिलेगी और बाद में मुक्ति भी। तो अगर सफलता चाहिए कि तुम्हारे कदम चूमे, तो उसके लिए तुम्हें भी सब कुछ देकर, सब कुछ खोकर ही कुछ मिल। तो इसलिए अगर कुछ खोगे तभी कुछ मिलेगा। तो ये थे 7 उपदेश। अब ये सब पुराने ज़माने की बातें नहीं है कि ये सब पुराने ज़माने में था, सब कुछ था, हमेशा से मतलब रहा। जो पहले था वो हो गया। महाभारत में इन उद्देश्यों का यूज़ हुआ, पांडव जीते और सब कुछ खत्म। नहीं, ऐसा कुछ नहीं है। आज के ज़माने में भी और पहले से भी, आफ्टर द पीरियड ऑफ महाभारत ऑल्सो, ये चलता आया है और ये चलता रहेगा। गांधी जी, इन्होंने जब अपना देश आज़ाद कराया तो गीता के उपदेशों को ही एक बेस बनाया। गीता के उपदेशों को एक ढाल बनाकर इन्होंने सारा युद्ध लड़ा। अंग्रेज, इनकी तो एक ही पॉलिसी थी, डिवाइड एंड रूल, जो हम सब जानते हैं कि तोड़ो और राज करो। तो गीता जो थी वो इन सब चीज़ों से कोई कम नहीं थी, कोई कमी नहीं थी। गीता जो थे उसके पास सारे सॉल्यूशंस थे, सारे इन सभी लड़ाइयों के तोड़ थे, इन सभी दुष्प्रवृत्तियों के तोड़ थे। तो केवल गांधी जी ने ही नहीं, बहुत सारे आगे भी फ्रीडम फाइटर्स आए, बहुत सारे स्वतंत्रता सेनानी थे जिन्होंने कि यही गीता का सार अपनाया, इसे ही बेस बनाकर आगे की लड़ाई लड़ी, अपनी सोच बदली। इसीलिए इनके दुबले पतले होने का फायदा नहीं उठा पाए अंग्रेज, क्योंकि जो मेन इनका हथियार था वो थी इनकी सोच, और वो सोच आई गीता से। गीता ने दिया इन्हें वो थॉट, वो सोचने का जरिया, जिससे ये लोग देख पाए कि आगे क्या है, पहले क्या था और आगे क्या हो सकता है। जवाहरलाल नेहरू, हमारे
सबसे पहले प्रधानमंत्री बने। इन्होंने भी इसी बात को मेंशन किया है कि गीता ही एक ऐसा माध्यम था जिससे उन्हें भी काफ़ी कुछ सीखने को मिला, और उन्होंने अपनी जो ज़िंदगी है वो इसी थॉट से जो है निकाली है। इंडिया को हाइट्स पे लेके गए तो वो भी उसका कारण भी उन्होंने गीता को ही बताया है। इवन उनकी बेटी इंदिरा गांधी जी, जो कि हमारी इंडिया की एक अच्छी प्राइम मिनिस्टर रही हैं, बहुत बड़ी प्राइम मिनिस्टर रही हैं, उन्होंने भी गीता के उपदेशों को माना है और गीता के उपदेशों से ही अपने कार्यों को आगे बढ़ाया है। तो केवल पुराने ज़माने में ही नहीं, आज के नए ज़माने में जो आज आप हैं, वो उसके पीछे गीता का बहुत बड़ा हाथ है, उसके उपदेशों का बहुत बड़ा हाथ है। आज भी हम लोग पढ़ते हैं गीता, हम में से हर किसी के घर में गीता होगी, आई एम प्रीटी श्योर। और हमारे पेरेंट्स जो हैं अभी भी इस बात को मानते हैं, और अगर मेरी तरह आप लोगों को भी, मेरी तरह जैसे मेरे पेरेंट्स ने मुझे बताया है, आप लोगों को भी कभी ना कभी इसके बारे में पता चलेगा कि मे बी आपके पेरेंट्स भी बताएंगे, क्योंकि हमारे हर किसी के पेरेंट्स को ये बात पता होती है, क्योंकि पहले गीता को बहुत ही ज़्यादा माना जाता था, और ऑब्वियसली जनरेशन वाइज हम लोगों की थिंकिंग आगे बढ़ती जा रही है, थोड़ी चेंज होती जा रही है, लेकिन ऐसा नहीं है। आज भी हमारे पेरेंट्स सब जानते हैं, और अगर आप एक बार उनसे जाके पूछेंगे तो वो डेफिनेटली आपको बताएंगे क्यों इतनी जो मोटा सा ग्रंथ रखा है, मोटी सी किताब रखी है आपके मंदिर घर में, वो गीता है, भगवत गीता है, वो क्यों रखी है, उसका सिग्निफिकेंस जो है वो आपको बताएंगे अगर आप उनसे पूछने जाएंगे। गीता रखने का क्या मतलब है, उनसे अगर आप पूछेंगे तो वो आप लोग को यही बताएंगे, सीखना। अपनाते हैं हम, वो अपनाना, पहले तो सीखोगे फिर अपनाओगे। इम्प्लीमेंटेशन ऑफ द नॉलेज जो आजकल हम बहुत कम करते हैं, आई होप यू अंडरस्टैंड। तो अगर आपने कुछ पढ़ा है तो उसे इम्प्लीमेंट किया, ये हमने गीता से सीखा कि अगर जैसे आज भी गीता पढ़ते सब है, इम्प्लीमेंटेशन बहुत कम होता है। अगर आप उसे इम्प्लीमेंट करते हैं तो दैट्स रियली अ बिग थिंग। आप अगर थोड़ी सी चीज़ को भी इम्प्लीमेंट करें तो देखिए फिर ज़िंदगी क्या मस्त चलेगी एकदम। हम सबको यही सिखाया जाता है गीता के द्वारा कि अगर अभी अच्छा करोगे तो अच्छा ही मिलेगा, जो करोगे वो मिलेगा। अच्छा करोगे अच्छा मिलेगा, बुरा करोगे बुरा मिलेगा। तो ये सब कुछ जो है वो आपके सोचने और समझने की ताकत पे है। क्या सोचते हो, क्या समझते हो, क्या सीखते हो, क्या देखते हो, उन सब चीज़ों पे डिपेंड करता है। तो अगर अच्छी चीज़ें देखोगे, अच्छी चीज़ें करोगे तो ऑब्वियसली अच्छा ही मिलेगा, अच्छा ही सोच पाओगे, अच्छा ही कर पाओगे। तो इसलिए कभी ये मत सोचो कि क्या पढ़ रहे हैं, क्यों पढ़ रहे हैं, किस लिए पढ़ रहे हैं, क्योंकि जो पढ़ रहे हो वो इसलिए पढ़ो क्योंकि सीखना है, उससे कुछ जानना है। तो एक इंटरेस्टिंग श्लोक था जो मैं, जब मेरे पापा ने मुझे इसके बारे में बताया, मेरे पापा ने जब मुझे गीता के बारे में बताया, तो एक बहुत ही इंटरेस्टिंग श्लोक था जो मेरा पर्सनल फेवरेट है इस पूरी किताब में। जो मैंने सब कुछ पढ़ा उसमें से जो मेरा पर्सनल फेवरेट है वो मैं आप लोग को बताना चाहूँगी, आप लोग के साथ शेयर करना चाहूँगी। कर्म किए जा फल की चिंता मत कर इंसान, जैसा कर्म करेगा वैसे फल देगा भगवान। यह है गीता का ज्ञान। लाइक इट्स रियली गुड। क्राइम वगैरह बहुत अच्छा है और इसका मतलब भी बहुत अच्छा है। तो बेसिकली मैंने इस बात को मानना शुरू कर दिया है। मैंने लिटरली इस बात को मानना शुरू किया इन दिनों कि जस्ट पढ़ो, देखते हैं बाद में क्या होता है। जो कर रहे हो करो यार, एक बार ट्राई तो दो, देखते हैं क्या होता है बाद में। लेट्स सी, लाइक नोबडी नोस क्या होगा आगे, सो लेट इट गो। गीता जो है ना हमें खुशी देती है। गीता का एक मैसेज भी पढ़ोगे ना तो ऐसा लगेगा कि यार सब कुछ इतना मुश्किल नहीं है, इट्स ईजी। अगर आप करना चाहो तो आसान है, और जब कुछ आसान लगता है तो ऑब्वियसली खुशी होती है, और खुशी होती है तो एक शांति से मिलती। तो गीता इसीलिए आपको शांति प्रदान करते हैं, शांति देती है, एक आपके मन की शांति देती है, आप मन में खुश होते हो। तो जैसे अगर मुझे लगता है कि जैसे नेशनल बर्ड है, नेशनल एनिमल है, नेशनल लैंग्वेज है, उसी तरीके से अगर कभी कोई राष्ट्रीय शास्त्र हुआ तो उसका जो पद है वो गीता को ही मिलना चाहिए। क्योंकि मुझे लगता है कि जितना मैसेज और जितने थॉट गीता के डीप हैं उतने मुझे नहीं लगता कि किसी और बुक में हमें मिल सकते हैं। गीता में जो चीज़ है वो हम रियल लाइफ से जो है रिलेट कर सकते हैं, कोरिलेट कर सकते हैं, और केवल आज ही नहीं, हमेशा आगे वाली कितनी ही जनरेशन्स आ जाए, कितनी ही लोग आ जाए, बट हर किसी की लाइफ में, हर किसी सिनेरियो में गीता के उपदेश हमेशा काम आएंगे। गीता आपको हमेशा से एक साथ बांध के रखेगी और आपकी सोच को एकदम बदलेगी। मैं आज आपको ये भी बताना चाहूँगी कि मेरी आपको ये जानकारी देने का केवल एक ही मकसद था कि मेरे को एक अच्छी चीज़ देखने को मिली, एक सुनने को मिली, मुझे एक अच्छी चीज़ के बारे में पता चला, और वो मुझे आप लोगों के साथ बांटना था, मुझे सबके साथ बांटना था। तो
मुझे ये मीडियम जो है, जो आधार जो है वो बहुत अच्छा लगा। एक समय जब मैं आप लोगों को बता सकती थी, एक तरीका जिससे मैं आप सब लोगों को बता सकती हूँ, और मैंने आपकी मुलाकात इस जानकारी से करा दी है। और उम्मीद है मुझे कि किसी एक छोटे से पार्ट को भी अगर आप अपने मन के अंदर ढाल लेते हैं, अप्लाई करते हैं, और थोड़ा सा किसी एक पॉइंट को भी, किसी एक उपदेश को भी अगर आप अपनी ज़िंदगी में ढालने की कोशिश करते हैं, तो ज़रूर मेरी सक्सेस तो हो जाएगी, आपको तो सक्सेस मिलेगी ही मिलेगी। मैं ज़रूर अपने आप को सक्सेसफुल फील करूँगी कि मैंने आपको एक बहुत अच्छी चीज़ बताई, आपने उसका यूज़ किया और आपके फ़ायदे में भी रही, और मैं खुद भी इसे यूज़ करने की पूरी कोशिश करूँगी, क्योंकि मेरे हिसाब से इट्स रियली इम्पॉर्टेंट कि हम जानें कि क्या हो रहा है, और इट्स रियली इम्पॉर्टेंट कि हमें जो अच्छी चीज़ पता चलती है हम उसे अपनी ज़िंदगी में ढालें। तो यहाँ पर मैं यहीं पर विराम देना चाहूँगी। तो यहाँ पर मैं थी आपकी होस्ट आशी, शो गीता के साथ। आप सुन रहे थे VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। थैंक यू। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू, और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा ना जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विदु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाएं, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना, बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा
जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मैं लेती हूँ अल्प विराम, और आप सुन रहे थे VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। शुक्रिया। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. आज फिर दस्तक दी है एक पुरानी याद ने, क्योंकि आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM के साथ धुंधली यादें, और मैं हूं आपके साथ शिमोना। कैसे हर दिन हर पल हमारी ज़िंदगी से यादें जुड़ती जाती है ना, कभी किसी चेहरे से, कभी किसी जगह से, तो कभी किसी चीज़ से। फिर कहीं किसी दिन अचानक ये याद एक दिन दस्तक दे जाती है। कुछ हमारे चेहरे पर मुस्कुराहट छोड़ जाती है, तो कुछ आँखों में आंसू। तो मैं हर बार आपकी मुलाकात एक नए शख्स से करवाऊंगी और ले जाऊंगी आपको उसी की किसी पुरानी याद में। अरे रानू, कहाँ हो भाई? देर हो रही है मुझे। अच्छा चलो, मैं ऑफिस के लिए निकल रहा हूँ, तुम तैयार रहना, शाम को हम दोनों साथ खाना खाएंगे। ये थे मेरे पति पवन और मैं हूँ रानू। वैसे तो हमारी शादी को 5 साल हो चुके हैं, पर पिछले 1 साल में हमारा रिश्ता एक अलग ही मुकाम पर पहुँच चुका है। और पहुँचता भी क्यों नहीं। 1 साल पहले हमारे रिश्ते ने सबसे बड़ा तूफान जो पार किया था। आज से करीब 1.5 साल पहले हम दोनों ही बड़ी बड़ी कंपनियों में काम कर रहे थे और अपने अपने डिपार्टमेंट के हेड भी थे। कुछ सालों में ही घर में वो सब कुछ था जो एक घर को घर बनाता है। बस जो कम पड़ने लगा था वो था वक्त। वक्त की कमी होने लगी थी हम दोनों को। एक दूसरे के लिए समय ही नहीं निकाल पा रहे थे। महत्वाकांक्षी होना यानी कि एम्बिशियस होना अच्छी बात है, पर जब हमारी तमन्नाएं, हमारी डिज़ायर्स हमारे रिश्तों के बीच आने लगती है तो बिखराव होने लगता है, सब कुछ बिखरने लगता है। हम रिश्ते को संभाल ही नहीं पाते शायद। तरक्की की अंधी दौड़ में हम दोनों इस कदर भागने लगे थे कि पता ही नहीं चल रहा था कि हम दोनों का हाथ से हाथ छूट रहा है। वक्त की कमी हम दोनों को थी, लेकिन दोनों को लग रहा था कि हमें इग्नोर किया जा रहा है। पवन को लगता था कि मैं उन्हें इग्नोर कर रही हूँ, और मुझे लगता था कि पवन के पास मेरे लिए समय नहीं है तो मैं क्यों दूँ उन्हें समय। पहले तो हम दोनों जब साथ बैठते थे तो इतनी बातें करते थे कि समय की कमी हो जाती थी। पता नहीं, और अब पता नहीं कितने समय से हम दोनों साथ ही नहीं बैठे थे, हम दोनों ने बातें ही नहीं की थी। और अगर बात करने के लिए बैठते भी थे तो हमारे पास सिर्फ ग्रोथ, प्रमोशन, कैंपेन्स, इंसेंटिव, रिपोर्ट्स, बस ये ही शब्द हमारी बातों में गूंजते थे। हम दोनों इसके अलावा और कुछ बात ही नहीं करते थे। पहले की तरह न वो मुझसे कभी पूछते थे कि तुम कैसी हो, तुम्हारा दिन कैसा गया, तुमने आज क्या किया। चलो
कहीं बाहर चलें, साथ खाएंगे। और न मैं उनसे कभी बोलती थी कि क्या आप मेरे साथ कपड़े लेने चलोगे, क्या आपको कपड़ों की ज़रूरत है, आप क्या चाहते हो, आप क्या खाओगे, मैं आपके लिए क्या बनाऊं। हम दोनों ने एक दूसरे को यह एहसास दिलाना ही छोड़ दिया था कि हम दोनों एक दूसरे से प्यार करते थे। जिंदगी में साथ चलने की कसम खाई थी हम दोनों ने। पता नहीं क्या था जो हम दोनों के बीच में आ चुका था। धीरे धीरे ये वक्त था जब हम दोनों को एक दूसरे का साथ देना चाहिए था, हमारे रिश्ते को संभालना चाहिए था, पर हम दोनों में से किसी ने भी कदम आगे नहीं बढ़ाया। हम दोनों जैसे रुके हुए थे, इंतज़ार कर रहे थे कि कब सामने वाला कदम बढ़ाएगा और रिश्ते को संभालने की कोशिश करेगा। लेकिन इन सब चीज़ों में हालात इतने ख़राब होते चले गए कि हम दोनों की घरेलू बातों पर नोक-झोंक होने लगी। छोटी छोटी बातें, बिना बात के टकराव होने लगा और फिर हम हफ्तों तक बात नहीं करते थे। पता नहीं क्या वो चीज़ थी जो हम दोनों के बीच आ गई थी। शायद हमारा ईगो या हमारी इमेच्योरिटी कहूँ, उस समय कुछ समझ नहीं आ रहा था। बस मैं इतना जानती थी कि मेरा दम घुटने लगा था इस रिश्ते में। मुझे समझ ही नहीं आ रहा था कि मैं इस रिश्ते से क्या चाहती हूँ। और शायद पवन के साथ भी यही हो रहा था। वो भी नहीं समझ पा रहे थे कि वो इस रिश्ते से क्या चाहते हैं, कैसे संभालें हम इस रिश्ते को। फिर एक दिन मैं जब सोफे पर बाहर बैठी थी, पवन आए और उन्होंने मुझे आवाज़ लगाई, रजनी, क्या मैं 5 मिनट तुमसे बात कर सकता हूँ? मैं उनकी तरफ गई और हमने एक दूसरे की आंखों में देखा। हमने एक दूसरे से कुछ कहा नहीं, पर शायद हम एक दूसरे की बात समझ चुके थे। कभी कभी आंखें बहुत कुछ कह जाती है ना। उस दिन हमने फैसला कर लिया था कि हम दोनों एक दूसरे से अलग होना चाहते हैं, डिवोर्स लेना चाहते थे हम दोनों। उस दिन बहुत देर तक अंधेरे में बैठी रही थी मैं, ऑफिस भी नहीं गई थी। शाम को जब पवन ऑफिस से घर लौटे तो मैंने उन्हें कहा, पवन, मैं अब इस घर में और नहीं रह सकती, दम घुटता है मेरा यहाँ। मैंने पास ही के एक अपार्टमेंट में फ्लैट ले लिया है। मैं डिवोर्स की बाकी फॉर्मेलिटीज़ भी वहीं से पूरी करूँगी। मैं जाना चाहती हूँ पवन। पवन ने सिर्फ में जवाब दिया था। मैं शायद चाहती थी कि पवन को पकड़कर कहूँ कि क्यों कर रहे हैं हम दोनों ये, क्यों हम एक दूसरे से दूर भाग रहे हैं, क्या हम सच में इस रिश्ते को ख़त्म करना चाहते हैं। पर मैंने कुछ नहीं कहा था। ये सब कुछ मेरे अंदर ही चलता रहा। शायद बाहर बोल देती तो पवन भी कुछ बोल पाते, लेकिन मैंने कुछ नहीं कहा। चुपचाप मैं अंदर अपने कमरे में चली गई, अपना सामान समेट रही थी और शायद उस कमरे से, उस घर से जुड़ी यादें भी। इन सब को समेटते हुए जब मैंने अपनी कबर्ड खोली तो उस कबर्ड में से जब सामान निकाला तो अचानक कुछ ज़मीन पर आ गिरा। मैंने नीचे देखा तो उस पे लिखा था, खुशियों का बैंक अकाउंट। ये वो बैंक अकाउंट था जो हम दोनों ने साथ खुलवाया था और एक दूसरे से वादा किया था कि चाहे खुशी कितनी भी छोटी क्यों ना हो, जब भी खुशियाँ हमारे जीवन में आएंगी, हम इस बैंक अकाउंट में कुछ पैसे डलवाएंगे और उस पासबुक में जो एंट्री होगी, उस एंट्री के आगे हमारी खुशी की वजह लिखेंगे। बहुत देर तक मैं उस पासबुक को निहारती रही थी। फिर उसे अपने हाथ में उठाया और उसे लेकर वहीं बिस्तर पर बैठ गई। खुशियों का बैंक अकाउंट, ये लिखा था उसके ऊपर। मुझे और पवन को पूरा विश्वास था कि साथ होते हुए, साथ चलते चलते हम दोनों के जीवन में बहुत खुशियाँ आएंगी। इसीलिए तो हमने ये बैंक अकाउंट खुलवाया था, क्योंकि हम सब खुशियों को एक जगह समेट के रखना चाहते थे। फिर पता नहीं क्या हो गया कि आज हमारा रिश्ता इस जगह आकर खड़ा हो गया है। मैंने उस पासबुक का पहला पन्ना पलटा। उस पासबुक में सबसे ऊपर की तारीख थी
31 जनवरी 2008 और उसके आगे लिखा था प्यार का इजहार। 31 जनवरी 2008 को ही तो हम दोनों ने एक दूसरे को अपने प्यार का इजहार किया था, एक दूसरे को बताया था कि हम दोनों एक दूसरे से कितना प्यार करते हैं और एक दूसरे के बिना नहीं रह पाएंगे। और उसी दिन हमने बैंक में जाकर ये अकाउंट भी खुलवाया था ताकि हम अपनी खुशियों को समेट के रख सकें। अगली तारीख थी 5 मार्च 2008। पवन की जॉब। इस दिन पवन की जॉब लगी थी, कॉलेज की सबसे अच्छी जॉब लगी थी पवन को। मैं कितनी ज़्यादा खुश थी, खुशी के मारे पूरी दुनिया को जैसे सिर पे उठा लिया था मैंने। हलवा, मोतीचूर के लड्डू और पता नहीं क्या क्या बनाया था मैंने। मेरी बिल्डिंग के चौकीदार को भी पता चल गया था कि आज रजनी मैडम बहुत खुश हैं। इतनी खुशी थी मुझे पवन की जॉब लगने की। पवन को तरक्की की सीढ़ियां चढ़ते हुए देख मानो मुझे ऐसा लग रहा था जैसे मैं 7वें आसमान पर पहुंच चुकी हूँ। 16 दिसंबर 2010 शादी के लिए पूछा था इस दिन मुझसे पवन ने। घुटनों पे बैठकर मेरी तरफ हाथ बढ़ाया था और पूछा था, रजनी क्या तुम बाकी की पूरी ज़िंदगी मेरे साथ बिताना चाहती हो? और मैंने अपने कांपते हुए हाथ पवन की ओर बढ़ाए थे और हाँ में सिर हिलाया था। 11 मार्च 2010 हमारी शादी। खानदान, दुनियादारी, समाज सब कुछ ठुकराकर एक दूसरे का हाथ थामा था हमने और फैसला किया था कि हर समय पूरी ज़िंदगी एक दूसरे के साथ चलेंगे, एक दूसरे का साथ देंगे। और आज ये क्या हो गया था हम दोनों को? क्यों एक दूसरे का हाथ छोड़ने की बात कर रहे थे हम? 16 दिसंबर 2010 गाना गाया था पवन ने। मैं ऑफिस से वापस घर लौटी थी और जैसे ही मैंने घर में कदम रखा, बहुत अंधेरा था घर में, समझ नहीं आ रहा था कि लाइट्स बंद क्यों हैं। फिर अचानक चारों तरफ से गानों की आवाज़ें आने लगी थी। जब लाइट्स जलाई तो देखा कि पूरा घर सजा हुआ है। पवन ने मेरे लिए डिनर प्लान किया था। वो चाहते थे कि उस दिन की शाम हम दोनों एक साथ खुशी खुशी बिताएं, एक दूसरे का साथ होने का एहसास हो हम दोनों को। बहुत ही खूबसूरत रात थी वो। बहुत खुश थी मैं कि मुझे पवन जैसा जीवन साथी मिला है। 14 अगस्त 2011 रजनी का प्रमोशन, यानी कि मेरा प्रमोशन हुआ था उस दिन मेरा। पवन इतने ज़्यादा खुश थे कि उन्होंने पूरे ऑफिस को, पूरे बिल्डिंग, चौकीदार, एक एक इंसान को चीख चीख कर बोला था कि रजनी का प्रमोशन हुआ है। हाँ, मेरी बीवी का प्रमोशन हो गया है। मैंने इतना खुश पवन को कभी नहीं देखा था। उन्हें इतनी खुशी होती थी मेरी तरक्की से। शायद खुशी आज भी होती है, बस फर्क इतना है कि अब वो जताते नहीं, या शायद हम दोनों ने ही जताना छोड़ दिया है। हम दोनों हार मान चुके हैं हमारे रिश्ते से। 9 अगस्त 2011 गाड़ी। हम दोनों ने इस दिन अपने पैसों से गाड़ी खरीदी थी। एक एक पाई जोड़कर बहुत समय से इंतज़ार कर रहे थे हम इस दिन का, जिस दिन हम अपनी एक गाड़ी खरीद सकें। जिस दिन वो गाड़ी हमारे घर के बाहर आकर खड़ी हुई थी, हम दोनों खुशी से फूले नहीं समाये थे। उस दिन पता नहीं कितने घंटों तक हम दोनों सिर्फ गाड़ी में ही घूमते रहे थे, इधर से उधर, बस गाड़ी में ही घूमते रहे थे हम दोनों बहुत खुश थे और एक दूसरे के साथ का एहसास था हम दोनों को। अब पता नहीं कितने साल हो गए कि हम दोनों ने एक साथ उस गाड़ी में कदम नहीं रखा है। कभी पवन के पास होती है तो कभी मेरे पास, और अब तो हम दोनों के पास एक अलग गाड़ी भी है।
तो साथ का शायद एहसास ही ख़त्म हो गया है। 15 सितंबर 2013 को हम दोनों ने पूरा दिन साथ बिताया था। छुट्टी ली थी हम दोनों ने अपने अपने ऑफिस से और एक दूसरे से वादा किया था कि हम पूरे दिन एक दूसरे के साथ रहेंगे। सुबह 8 बजे ही घर से निकल गए थे। गोलगप्पे खाए, टिकिया खाई, उसके बाद हम दोनों ने बहुत सारी खरीदारी करी। पवन ने मेरे लिए कपड़े खरीदे और मैंने पवन के लिए। घर के कुछ ज़रूरी सामान खरीदे, पूरा दिन साथ बिताया, मूवी देखी और शाम को वापस खाना खाकर ही घर लौटे। हम दोनों के पास इतना ज़्यादा समय था एक दूसरे के लिए। काम हम तब भी कर रहे थे और काम हम आज भी कर रहे हैं, पर पता नहीं क्यों शायद हमने एक दूसरे को नज़रअंदाज करना शुरू कर दिया था, या फिर जो हम कहते हैं ना, एक दूसरे को फॉर ग्रांटेड लेना शुरू कर दिया था। 25 दिसंबर 2013 ये था वो दिन जब पवन का प्रमोशन हुआ था। ये छोटी छोटी खुशियाँ ही हमारे जीवन को बनाती हैं और इन सब चीज़ों से ही तो हमारा रिश्ता चल रहा था। हम दोनों बहुत खुश थे, एक दूसरे की तरक्की से बहुत खुश थे, एक दूसरे के साथ बहुत खुश थे, एक दूसरे के साथ का एहसास था हम दोनों को। हम दोनों जानते थे कि हमारे खुश होने से या दुखी होने से कोई एक दूसरा इंसान है जिसे फ़र्क पड़ता है, जो सिर्फ इसलिए जीता है क्योंकि हम उनके साथ हैं। पर पता नहीं क्यों समय के साथ साथ हम इन सब चीज़ों को भूल ही गए थे शायद। इन सब तारीखों के अलावा भी पता नहीं कितनी हज़ारों तारीखें थी इस बैंक अकाउंट में, और साथ साथ बहुत से पैसे भी। एक एक पैसा, एक एक तारीख गवाह थी हमारे प्यार की। गुजरा हुआ सारा वक्त मेरी आंखों के सामने आ गया था। कितना प्यार था हमारे बीच, कितने खुश थे हम दोनों एक दूसरे के साथ। इतना सारा प्यार कम कैसे पड़ गया? कैसे हम दोनों ने सोच लिया कि हम दोनों एक दूसरे के बिना खुश रह सकते हैं और ये रिश्ता हमारे लिए घुटन बन चुका है। पता नहीं कितनी चीज़ें मेरे दिमाग में आ रही थी उस वक्त, पर तो भी शायद मैंने फैसला बदलने का सोचा नहीं, या फिर शायद बदलना चाहती थी लेकिन कदम आगे नहीं बढ़ाया। अपने आंसुओं को रोकते हुए मैंने अपना सामान उठाया और बाहर की तरफ चल दी। बाहर हॉल में पवन किसी गहरी सोच में डूबे हुए थे। मैं उनकी तरफ बढ़ी और बोला, पवन, मैं जा रही हूँ, ये पासबुक है, आपको याद है ना, ये बैंक अकाउंट हमने साथ खुलवाया था कि हम इसमें खुशियाँ भरेंगे अपनी, पर जब अब साथ ही नहीं रहा है तो इस अकाउंट का भी कोई मतलब नहीं है। आप प्लीज़ बैंक जाकर इस अकाउंट को बंद करवा लीजिएगा और जो भी हो उसके बाद आप मुझे बता दीजिएगा। पवन ने उस पासबुक को लेने के लिए हाथ आगे नहीं बढ़ाया था। मैंने ही वो पासबुक टेबल पर छोड़ दी थी और अपने आंसुओं से झगड़ते हुए आनन फानन में कमरे से बाहर निकल आई थी, और उस घर से भी, इस आशा में कि शायद पवन उस पासबुक को खोलेंगे और शायद कुछ होगा। अगले ही दिन जब मैं अपने नए अपार्टमेंट में थी तो अचानक घंटी बजी। मैंने गेट खोला तो देखा नीचे पासबुक पड़ी थी, खुशियों का बैंक अकाउंट। आंखों से आंसू थमने का नाम ही नहीं ले रहे थे। मैंने वो पासबुक उठाई और उसके पन्ने पलटे। उस पासबुक में एक नई एंट्री थी, 17 अप्रैल 2015, और उसके आगे पवन ने अपनी हैंडराइटिंग में लिखा हुआ था, शादी दोबारा। मैंने पासबुक से नज़रें ऊपर उठाई और इधर उधर देखा। वहीं कोने में पवन खड़े थे। मैं पवन की ओर आगे बढ़ी। उन्होंने मेरी आंखों में झांका
और पूछा, रजनी, शादी करोगी मुझसे दोबारा? तो देखा आप लोगों ने कैसे ज़िंदगी की छोटी छोटी खुशियों को समेट के रख लेने से ज़िंदगी की बड़े बड़े दुख भी ख़त्म किए जा सकते हैं। रजनी और पवन को एक दूसरे के साथ का एहसास तो जैसे ख़त्म ही हो गया था। जब वापस उनकी आंखों के सामने वो पुराने पल, वो खुशियों के लम्हे दोहराए गए, तो उन दोनों को एहसास हुआ कि वो दोनों एक दूसरे के साथ कितने खुश रह सकते हैं और वो दोनों एक दूसरे के बिना जैसे अधूरे से हैं। तो आप लोग भी आदत डालिए किसी भी तरीके से, चाहे वो डायरी मेंटेन करना हो, चाहे वो तस्वीरें खींचना हो, किसी भी तरीके से अपने जीवन के छोटी छोटी खुशियाँ, उन सब खुशियों को समेट के रखने की आदत डालिए। क्योंकि हो सकता है कि आज आपके लिए वो खुशी बहुत छोटी हो, लेकिन आगे जाकर वही छोटी छोटी खुशियाँ आपके जीवन के बड़े बड़े दुखों को ख़त्म कर दे। इसी तरह मैं आपको फिर मिलूँगी एक किसी नए शख्स के साथ और आपको मिलवाऊँगी उसी की किसी एक पुरानी याद के साथ। तब तक के लिए आप सुनते रहिए और हमसे जुड़े रहिए। आप सुन रहे थे VIT कम्युनिटी रेडियो 90.8 FM पर धुंधली यादें। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार जी, नमस्कार। आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और इस वक्त आप सुन रहे हैं आपका ही शो, नाम है VIT गपशप। और इस वक्त आपके साथ हैं मौजूद आपके 3 एंटरटेनर्स और 3 रेडियो होस्ट, जिसमें से हमारे साथ है सबसे पहले लक्ष्य। हाय लक्ष्य। हाय खुशवंत। और हमारे साथ दूसरे मेहमान हैं आज के मोहित। वैसे मैं मेहमान क्यों कही हुई, हमारे शो के होस्ट हैं। कभी कभी हम इनका आना हो नहीं पाता है, अब से हम दोनों ही आया करेंगे। तो हमारे अगले होस्ट हैं मोहित। बिल्कुल, बहुत बढ़िया खुशवंत। सबसे पहले सबको नमस्कार और बिल्कुल ज़रूर हम लोग आएंगे और अच्छा है हम लोग ने एक अच्छे नोट पे शो को स्टार्ट किया है, तो लेट्स कंटिन्यू खुशवंत। बिल्कुल। और अगला होस्ट आपका यानी कि मैं खुशवंत, आप सभी का हम तीनों बहुत बहुत स्वागत करते हैं। हमारे सभी लिसनर्स को हमारा सबसे पहले बारंबार प्रणाम है। तो दोस्तों, आज हम बात कर रहे हैं, मोहित भाई आप इंट्रोड्यूस करोगे या स्टोरी शुरू करूं? क्यों नहीं, नेकी और पूछ पूछ। चलो, तो देखो आज की हम जो भी बातें करेंगे ना, हम थोड़े से पहले इररिलेवेंट हो जाते हैं, थोड़े पागल हो जाते हैं और थोड़ा पागल होकर थोड़ी पागलपन वाली बातें करते हैं। दोस्तों देखो, ऐसी बात है, एक बार एक चूहा था। चूहा घर में, और घर में था एक रैट ट्रैप यानी कि चूहे को पकड़ने वाली जाली। उसने देखा अंदर चीज़ था, पेट में बहुत गुदगुदी हुई, लगा जाके खा लूँ, फिर लगा नहीं फंस गया, तो लगा नहीं खा लूँ, अरे फिर लगा अरे फंस गया तो इस उहापोह में सोचा नहीं चलो चले ही जाता हूँ, और अंदर गया। और मोहित भाई फिर बताओ भाई क्या हुआ? बिल्कुल, और वो चूहा गया रैट ट्रैप के अंदर जाके उसकी तो सारी दुनिया ही बदल गई। उसने सोचा कि ये क्या हो गया मेरे साथ, और अचानक से दिमाग आया मैं तो हो गया बर्बाद। और उसके बाद तो उसको लगा कि जैसे उसकी ज़िंदगी हुई वहीं ख़त्म, पर फिर भी उसने नहीं छोड़ा था दम, और उसने सोचा कुछ अपनी ज़िंदगी के बारे में। तो खुशवंत फिर आगे क्या हुआ? बस हम आज आप लोगों से इसी बारे में कुछ बात करने जा रहे हैं। दोस्तों आपको शायद ये थोड़ा सा मजाकिया लग रहा हो, लेकिन ये ज़िंदगी का बहुत बड़ा सच है। हम कई बार अपने लाइफ में कुछ ऐसे कदम उठा बैठते हैं जो शायद हमको आगे चल के किसी बहुत बड़े हमारे लिए अफसोस का कारण बन जाते हैं। लेकिन कहानी यहाँ ख़त्म नहीं होती, कहानी तो यहाँ शुरू होती है। हाँ दोस्तों, आज हम बात कर रहे हैं सेकेंड चांसेस की। आप में से शायद कई सारे ऐसे लोग होंगे जिन्होंने अपने लाइफ में बहुत सारी गलतियाँ की होंगी, लेकिन क्या उससे आपका जीवन थम गया? क्या आज आपके जीवन में एक हमेशा का हॉल्ट है? लक्ष्य तुम ही बताओ, क्या अपन जीवन में गलतियां करते नहीं हैं? अपन हर कोई गलती करता है यार, सही है ना? हाँ खुशवंत, गलतियाँ तो हम सब करते हैं और वो भी हर स्टेप पे करते हैं, पर उन गलतियों के सामने हार मानना सबसे बड़ी गलती है। गलतियाँ सब करते हैं, गिरते सब हैं, लेकिन गिर के उठने में जो सफलता है वो दुनिया में किसी और चीज में नहीं है। क्या बात कही यार लक्ष्य तुमने।
कई बार हमारे लाइफ में इंपॉर्टेंट होते हैं सेकेंड चांसेस। हम में से कई सारे ऐसे यूथ हैं जिन्होंने लाइफ में कई बार कुछ ऐसे कदम उठाए हैं जो शायद हमारे लिए आगे चल के अफसोस का कारण बन जाते हैं। हमें ऐसा लगता है कि हे राम यार ये क्या कर बैठा, हाय ये क्या हो गया। तो कई बार हम वो हमारे लाइफ का इतना डिप्रेसिंग मोमेंट होता है कि ऐसा लगता है कि यार अब तो कुछ हो नहीं सकता, सब जाए भाड़ में, कुछ हो नहीं रहा यार, ये यार ऐसा हो गया, यार वैसा हो गया। लेकिन शांत, चिल, एकदम चिल। सही में अगर आज आप किसी आम से कॉलेज में पढ़ने वाले आम से बच्चे भी हैं तो कोई दिक्कत नहीं। दुनिया के बहुत सारे महान और बहुत अच्छे ऐसे साइंटिस्ट, और साइंटिस्ट ही क्यों, फूड शेफ्स और न जाने कौन कौन इस दुनिया में हुए हैं। हर कोई किसी बहुत बड़े आईआईटी या किसी बहुत बड़े वीआईटी का स्टूडेंट नहीं था। तो दोस्तों याद रखिए, कई बार आपकी मौजूदा स्थिति आपके भविष्य को डिसाइड नहीं करती। आपके भविष्य का निर्णय डज नॉट कम फ्रॉम व्हाट यू आर एंड वेयर यू आर स्टैंडिंग इन लाइफ आज। इट्स फाइन, इट्स वेरी फाइन टू बी किसी नॉर्मल कॉलेज से नॉर्मल बच्चा। इट्स लाइक एब्सोल्युटली फाइन, कोई दिक्कत नहीं। अगर आपको लगता है कि आपने अपनी लाइफ में कोई बहुत बड़ा लक्ष्य तय किया था और उसके लिए आप मेहनत नहीं कर पाए बिकॉज ऑफ सम ऑब्स्टैकल, चिल, इट्स फाइन। होता है, सबकी लाइफ में गलतियां होती है और गलतियां ही तो हमें सबक सिखाती हैं। और भूलिए मत कि जैसे कई बार हम लोग घर में अपने घर पे चूहों को पकड़ लेते हैं, लेकिन क्या हर बार अपन चूहे को पकड़ के अपने घर पे ही रखते हैं? ऑब्वियसली नहीं यार। अपन उस चूहे को कहीं बाहर दूर इलाके में या तो छोड़ के आ जाते हैं कि भाई अब कहीं तुम और मौज करो, ऐश करो, और फिर वापस जाते हैं, है ना लक्ष्य? सही बात है। तो यही होता है लाइफ का सेकंड चांस। कई बार हमें जिंदगी एक छोटी सी जगह से लेके बहुत बड़ी जगह कब ले जाए हमें कोई आइडिया नहीं है। तो हमें कभी भी किसी भी पॉइंट पे गिव अप नहीं करना चाहिए। हमें हमेशा नए चांसेस, हमेशा होपफुल रहना चाहिए कि नए चांसेस मिलेंगे, नई चीजें आएंगी जिंदगी में। अगर हम गिव अप कर देंगे तो लाइफ वहीं खत्म हो जाएगी। बिल्कुल लक्ष्य। और अगर हम लोग एक चीज़ को ध्यान दें कि हम लोग ने कई बार ऐसा सुना होगा अपनी लाइफ में कि हम लोग कई बार गलतियां करने की वजह से अपने आप को, अपने कदमों को पीछे छोड़ देते हैं या अपनी एक्सपीरियंस, अपने प्री एक्सपीरियंसेस की वजह से कभी आगे नहीं बढ़ पाते हैं। तो एक बात हमेशा याद रखिए, इंसान गलतियों का पुतला है। इंसान हमेशा गलतियां करता रहेगा और इंसान का काम है गलतियां करना, लेकिन साथ ही है उसका काम उन गलतियों से सीखना और एक बार फिर से खड़ा होना। गलतियों का मतलब होता है आपको एक बार फिर से सेकंड चांस मिलने की पूरी गुंजाइश है और आपको ज़रूर मिलेगा। और बहुत ही एक फेमस मूवी का, मुझे कुछ मूवी का एग्जैक्टली नाम नहीं याद आ रहा है, बहुत ही कोई फेमस मूवी थी परिणीति चोपड़ा की। उसमें एक बहुत फेमस डायलॉग था कि चांस कभी लास्ट नहीं होता, हमेशा सेकंड लास्ट होता है। क्या बात, क्या बात, क्या बात। तो मोहित, बहुत जबरदस्त कही आपने कि आपकी लाइफ में अगर कुछ चांसेस मिस हो गए तो कोई दिक्कत नहीं, अपना पास जाए भाड़ में। उसका अफसोस करने के बजाय उसको अपॉर्चुनिटी की तरह इस्तेमाल करो और छक्का मार दो। एक एग्जांपल दूं, आप देखिए, कई बार मैं एक एग्जांपल देता हूँ। माली होते हैं ना, वो जब भी कभी आप उसे किसी खुरदुरी जमीन पर ले जाइए तो जो माली बुद्धिमान है, अगर उस जमीन पे गड्ढे भी है ना, तो वो उन गड्ढों को अपने लिए नई खाद भरने की जगह बना लेगा। यानी कि वो वहां पर नई खेती कर देगा, बजाय इस बात के रोने के कि हाय यहाँ तो खड्डा है, अब तो खेती होने से रही, अब बैठ जाऊं, भाड़ में जाए। अरे तो कोई दिक्कत नहीं, वो करता है संघर्ष उस चीज से और उसको अपने लिए अपॉर्चुनिटी बना लेता है। और अगर मुझे याद आ रहा है, हमारे इस कैंपस, वीआईटी के कैंपस में GDN नाम की एक बिल्डिंग है। उस बिल्डिंग की आप सीढ़ियों से जब चढ़ेंगे ना, तो आपको सामने एक बड़ा सा ब्लू रंग का बोर्ड लगेगा और उस बोर्ड पे लिखा होता है बड़े बड़े येलो रंग के शब्दों में। क्या लिखा होता है अभी बताता हूँ। वो शब्द कहते हैं कि the most difficult times in life are the times where you have the opportunity to accomplish something very best in your life. Yes, आज आप सभी से इस बारे में बात कर रहे हैं कि अगर आपने अपनी लाइफ में कुछ गलतियां कर दी हैं और अगर आपकी लाइफ का एक बहुत ही संघर्षमय समय है, कोई बात नहीं, मानिए अपने लाइफ को पूरी तरह से बदलने का समय आ गया है और इस समय को एक्सप्लॉइट कीजिए, है ना लक्ष्य? बिल्कुल सही बात है खुशवंत। और एक्सप्लॉइट इस वे में कीजिए कि वो आपके लिए कुछ फ्रूटफुल लेके आए। एक बहुत ही फेमस कहावत है इंग्लिश में, इफ अपॉर्चुनिटी डजंट नॉक बिल्ट अ डोर, इट्स बिकॉज वी डू नॉट अलाउ अपॉर्चुनिटी टू कम टू अस, दैट इज व्हाई वी आर लैकिंग इन मेनी स्टेप्स। सो क्या होता है जिंदगी में, अपॉर्चुनिटी तुम्हें आके बताएगी नहीं कि मैं आ गई हूँ, मुझे ले लो। तुम बहुत दर्द में होगे, बहुत दुख में होगे और तुम्हारे सामने बहुत बड़ा चांस होगा जो तुम देख नहीं पाओगे। वो वक्त होता है जब तुम अपने आप को मोटिवेट करो, अपनी इंस्पिरेशन लो और उस अपॉर्चुनिटी की तरफ बढ़ो। बिल्कुल लक्ष्य, बहुत ही अच्छी बात तुम दोनों ने कही। और मतलब
मेरे को तो एकदम सोचना पड़ रहा है कि मैं और क्या बोलूँ इसके आगे। बहुत ही तगड़ा तुमने एक्सप्लेनेशन दिया है। और यही है कि आपकी एक जो लाइफ होती है उसको आगे बढ़ते रहना है और हमेशा हमें आगे बढ़ाना होता है। हमें पीछे मुड़ करके केवल ये देखना होता है कि हमने कहाँ पे क्या गलतियाँ की होती हैं। तो हमें अपनी दो आंखों की बजाय 4 आंखों का यूज़ करना होता है। 2 जो हमें पीछे का रास्ता दिखाती रहें और 2 जो हमें आगे का रास्ता दिखाएं, और उनके हिसाब से हमें अपने आज के निर्णय लेने होते हैं। तो खुशवंत क्या कहोगे? एकदम सही कहा यार मोहित तूने। आज मोहित और लक्ष्य तुम दोनों ने इतने अच्छे एग्जाम्पल और इतनी अच्छी बातें कही कि मेरे दिमाग में इस वक्त बिजली कौंध रही है और मेरे दिमाग में इस वक्त 4 अच्छी सी बातें आई। तो मैं चाहता हूँ आप सभी के सामने से पेश करूँ। तो हमने बड़ी बड़ी बातें तो कर दी कि अपनी लाइफ को हम ट्रैक पे ले आएंगे, सेकंड चांसेस मिल जाएंगे, अगर आप काम करेंगे तो सेकंड चांसेस आ जाएंगे, लेकिन कैसे, मुद्दे की बात करते हैं। तो सेकंड चांसेस, अगर आप चाहते हैं कि आपके लाइफ में सेकंड चांसेस वापस दस्तक दें, तो वो ऐसी 4 महाशस्त्र जो आपके पास हैं। सबसे पहला, प्यार। हाँ जी, मैं बात कर रहा हूँ आपके जीवन में आप जिस भी चीज़ को सबसे ज़्यादा प्यार करते हैं। अगर आपके जीवन की हॉबी है, समझिए लिखना, अगर आपको लिखना पसंद है और मान लीजिए कि आपने आपको कोई बहुत बुरी लत या कोई आदत लग गई है, तो उससे लड़िए। और कैसे लड़ेंगे? जिस चीज़ को आप उससे भी ज़्यादा प्यार करते हैं उसे दिन भर करिए। अगर आपको लिखना पसंद है तो लिखते जाइए और लिखते जाइए। आप देखेंगे कि एक ऐसा समय आएगा जब आपके लिखने की कोशिश आपकी उस लत को पार पा जाएगी। बिल्कुल सही कहा है मैंने, अपने लाइफ में ट्राई तो कीजिए। और अब दूसरा हथियार है फिलैंथ्रोपी। यानी कि आप ये देखिए कि एक तरफ मैं नशेड़ी बनकर अगर किसी कमरे के किसी कोने में पड़ा हूँ, मैं क्या कर रहा हूँ इस दुनिया के लिए। आप ये देखिए, आप हर सांस भी जब लेते हैं, आपकी हर सांस में ढेर सारी कार्बन डाइऑक्साइड भरी है, और वो किसके लिए है? वो इन पेड़ों के लिए है। तो आप ये तो सोचिए कि आपका जन्म क्यों हुआ है। आपका जन्म हुआ है दूसरों के लिए। आपकी सांस, आप हर सांस जिसके बल पर आप जिंदा हैं, वो सांस भी औरों के लिए बनी हुई है। अगर आप अपने लाइफ में कोई बहुत बड़ा साइंटिस्ट या कोई बहुत बड़ा इंजीनियर भी बनना चाहते हैं, तो एट द एंड ऑफ द डे आप कर क्या रहे हैं? आप देश या समाज के लिए कोई बहुत बड़ी चीज बना रहे हैं। तो आखिरकार अगर आपने लाइफ भर पढ़ाई की, बहुत मेहनत की, आपने ढेर सारे एग्जाम्स पास किए, एट द एंड ऑफ द डे आपने क्या किया? आपने अपने लिए कुछ पैसे तो कमाए ही, लेकिन साथ में आपका बड़ा कंट्रीब्यूशन था समाज के लिए। यस, दैट इज व्हाट यू हैव टू रिमेम्बर। आप याद रखिए कि आपका जन्म हुआ है औरों के लिए काम करने के लिए, जिसका भगवान आपको एक बहाना दे देता है कि यार पैसे कमाने के लिए इंजीनियर बन जा, यार पैसे कमाने के लिए शेफ बन जा। लेकिन शेफ भी खाना किसके लिए बना रहा है? औरों के लिए। तो एट द एंड ऑफ द डे, है ना मोहित? अगर मैं गलत नहीं हूं तो मेरा एक थॉट है कि एट द एंड ऑफ द डे हम जो भी करते हैं वो दूसरों के लिए ही करते हैं। उसके लिए एक छोटा सा लालच जो हमें मिलता है वो है अपने लिए काम करने का, लेकिन हम एट द एंड ऑफ द डे अपने आसपास की हर चीज को प्रोलिफरेट करते हैं। तो अगर आप किसी नशे की आदत में फंस गए हैं और अगर आपको लगता है कि आप गलत चल रहे हैं, तो याद रखिए कि ऐसे बहुत सारे दुनिया में लोग हैं जिनको ज़रूरत है साथ की, जिनको ज़रूरत है आपके विश्वास की। तो अगर आपको ऐसा लगता है कि आप लाइफ के किसी गलत रास्ते पर चल पड़े हैं, तो उसी समय रुक जाइए और अपने आसपास के दुख, दर्द और तकलीफ़ों को देखिए। अगर आपको सही में लगता है कि आपकी कहीं और ज़रूरत है, तो वो ज़रूरत आपको आपकी गलत आदतों से ज़रूर छुड़ा देगी। तो ये था दूसरा हथियार। अब हम आते हैं आप हमारे तीसरे हथियार पर, और वो है लगन या डेडिकेशन। हाँ जी, अब ये है तो बड़ा वर्ड यार, लगन या डेडिकेशन से काम कर लेंगे यार, वो कर लेंगे यार, ये कर लेंगे, लेकिन कम ऑन, किसके पास होती है इतनी लगन? कौन कर पाता है ये? सिर्फ बड़े बड़े लोग? बिल्कुल नहीं। दिस इज वेयर वी कम टू अ पॉइंट ऑफ डिस्ट्रीब्यूशन। अगर आपको लगता है कि कोई काम एक दिन में होता है, तो ऐसा नहीं है। अरे यार, एग्जाम्पल ले लो, आपकी कई बार गाड़ी खराब हुई होगी, आप ट्रैफिक पर रुके होगे और लगा होगा हाय इंजन बंद, अब चलना पड़ेगा 2 किलोमीटर पेट्रोल वाले के पास जाके पेट्रोल भरवाऊं, और देखते हो तो पेट्रोल भी है। अरे तो फिर दिक्कत क्या है? आपने देखा होगा कभी कभी गाड़ी का कार्बोरेटर में कार्बन जम जाता है कि नहीं? तो अब वो क्या एक दिन में जमा है? क्या एक दिन में सारा कार्बोरेटर जम गया? ना, कोई भी काम एक दिन में नहीं होता। बहुत सारे ऐसे काम होते हैं जो लंबे समय तक धीरे होते हैं। लंबे समय तक आपकी गाड़ी खराब हो रही थी, उसके बाद जाके आज आपको ये सिला मिला है। कई बार हमारे साथ ऐसा होता है, हमें बड़ी डिजीनेस सी फील होती है, हमें चक्कर आ रहा होता है, हम डॉक्टर के पास जाते हैं। भगवान ना करे किसी के साथ ऐसा हो, लेकिन अगर डॉक्टर हमें ये बताता है कि आपको शुगर है या आपको डायबिटीज़ है, आप ज़रा रिकॉल कीजिए
क्या एक दिन में डायबिटीज या क्या एक दिन में शुगर हो जाता है? ना, कई सारी ऐसी चीजें होती है, चाहे वो कार्बोरेटर में कार्बन का जन्मा हो या आपके हार्ट में कोलेस्ट्रॉल का जन्मा। अब आपको लगेगा मैं बहुत इररेलेवेंट हो रहा हूँ, लेकिन दोस्तों याद रखिए इस ब्रह्मांड की हर चीज एक दूसरे से जुड़ी हुई है। मेरे अंदर के कार्बन पार्टिकल्स और इस दुनिया के से मुझसे कहीं दूर किसी एक फिश के अंदर के में भी वही कार्बन पार्टिकल्स है जिनसे मैं और वो बनाऊं। तो एक तरह से हम सब के सब जुड़े हुए हैं। और चिल मारिए, इन एग्जाम्पल्स को बहुत ज्यादा एम्फसाइज करने के बजाय मैं आता हूँ मुद्दे की बात पे। तो मुद्दे की बात ये थी कि चीजें कई बार एक दिन के अंदर नहीं होती, वो लंबे समय में होती है। तो अगर आप एक दिन में किसी शराब या सिगरेट की आदत से नहीं छूट पा रहे तो कोई बात नहीं, अपनी लगन को जीवन के छोटे छोटे हिस्सों में बांट लीजिए और छोटे छोटे कामों को बहुत लगन से कीजिए। फिर देखिए एक ऐसा भी दिन आएगा जब आप अपने लाइफ का कोई बहुत बड़ा काम किसी बहुत बड़ी लगन से करेंगे और वो काम होगा आपकी उस नशे की आदत से छूट जाना। और विश्वास मानिए आप अकेले नहीं हैं इस परेशानी से जूझने वाले। दुनिया में से बहुत सारे लोग हैं जिन्होंने बहुत सारी गलतियां की हैं। अरे तो क्या हो गया, कोई दिक्कत नहीं, गलतियां सबसे होती हैं। अपनी गलतियों से उभरो, मेहनत करो और सबसे पहले एम करो कि मैं इससे उभर जाऊंगा। यार मैंने बहुत बड़ी बड़ी बातें कर ली, प्लीज ज्वाइन मोहित और लक्ष्य। मैं बड़ा बोर हो रहा हूँ, तुम लोग आगे कंटिन्यू करो यार। नहीं खुशवंत, सच में तुम्हें सुनना बहुत अच्छा होता है और मेरे लिए तो बहुत ही मोटिवेटिंग होता है। मैं मतलब एकदम तुम्हें सब कुछ पूरी दुनिया छोड़ करके तुम्ही को सुनने रहता हूँ। लेकिन खुशवंत तुमने बहुत अच्छे 3 पॉइंट्स बताए, लेकिन एक पॉइंट जो मैंने अपने आप जो सोचा है, मतलब हो सकता है वो तुम्हारी क्वालिटी को मैच कर जाए किसी तरह से। तो इसके बारे में जो मैंने सोचा है खुशवंत, तुमने एक बात कही थी कि अगर तुम किसी की हेल्प कर सकते हो तो ज़रूर करो हेल्प। जो तुमने सेकंड पॉइंट बताया बहुत अच्छा पॉइंट था और हमें करना भी चाहिए, इंसानियत होती है यही। जितना इम्पोर्टेंट है दूसरों की हेल्प करना, शायद उतना ही इम्पोर्टेंट होता है खुद के लिए हेल्प ढूंढना भी। तो आपको अगर कहीं आप किसी मुसीबत में है, आपको लग रहा है कि नहीं आपको सेकंड चांस नहीं मिलने वाला है, तो उस छोटे से पीरियड के लिए जब आप अपने आप को डिमोटिवेट पाते हैं, आपको लगता है कि नहीं आपको कभी सेकंड चांस नहीं मिलने वाला है, ऐसे लोगों को ढूंढिए जो आपको भरोसा दिला पाएँ कि हाँ आपके लिए भी वो दिन आएगा और ज़रूर आएगा। और साथ ही में अगर आप ऐसे दोस्तों को ढूंढ पा रहे हैं, अपने कमरे से बाहर निकलिए, अपनी इस दुनिया से बाहर निकलिए और ऐसे लोगों को ढूंढिए, ऐसे खुशवंत को ढूंढिए जो आपको मोटिवेट कर सके, ऐसी एक लक्ष्य को ढूंढिए जो आपकी इंग्लिश इम्प्रूव करा सके, ऐसी एक अपने फ्रेंड के लिए ढूंढिए जो अच्छे डिबेटर्स के बीच से उठ करके केवल आपके साथ डिबेट करती है ताकि आप भी उसके लेवल तक पहुंच सको। ऐसे किसी फ्रेंड को ढूंढिए जो आपके लिए कुछ भी करने के लिए तैयार हो और आपकी सबसे इम्पोर्टेंटली आपकी बात सुनने के लिए तैयार हो और आप किसी भी तरह से मोटिवेट करने को तैयार हो। तो अपने एक जो आपका सराउंडिंग है उससे ज़रूर बाहर आइए और ढूंढिए अपने दोस्तों को, ऐसे लोगों को जो आपको हमेशा विश्वास दिलाते रहें कि नहीं वो दिन आएगा और वो ज़रूर आएगा और वो दिन तुम्हारा होगा। और सबसे इम्पोर्टेंट तो होते हैं अपने पेरेंट्स, अपने मम्मी पापा, जो कि आपको हमेशा मोटिवेट करते रहेंगे। आपको कुछ भी लाइफ में अचीव करना है, वो आपसे गुस्सा हो सकते हैं आपकी चीज़ों के लिए, आपकी गलतियों के लिए, लेकिन वो लोग होंगे जो आपको आपसे पहले सेकंड चांस देंगे, जो आपको हमेशा मोटिवेट करेंगे। और मैंने ये कहीं पे पढ़ा था और मेरे को बहुत लोगों ने बताया है कि अगर लाइफ में कभी भी कुछ गलत हो जाए या कभी भी तुम्हें समझ ना आए क्या करना है या तुम्हें पता चले गलत किस वजह से होता है, तो हमेशा याद रखना वो चीज़ है जिससे गलत होता है। तो व्हेन यू एलिमिनेट सम ऑप्शंस यू गेट न्यू ऑप्शंस, दैट इज हाउ लाइफ। वाह लक्ष्य, वैसे एकदम सही बात थी लक्ष्य। तो मोहित, लक्ष्य, आज हमने शायद बात की जो लोगों से वो था सेकंड चांसेस के बारे में। तो मेरा अपना आखिरी कंक्लूडिंग मैसेज जो हम लोगों तक पहुंचाना चाहते हैं, लेट अस ब्रिंग इट फॉरवर्ड। तो मेरा आप सभी से मैसेज है कि अगर आपने कोई गलती कर दी है ना तो एकदम बेशरम बन जाओ और बोलो भाड़ में जाए, कोई फ़र्क नहीं पड़ता, सबके लाइफ में गलतियाँ होती है। एकदम चिल मारो और जो काम कर रहे हो ना आगे करते रहो, सब ठीक हो जाएगा, विश्वास रखो और ठीक ज़रूर होगा। अब आगे बढ़ते हैं आप लोगों के कमेंट। और मोहित की तरफ से आपको ये मैसेज है कि जैसे हिंदी फिल्मों में होता है ना, हमारी लाइफ में भी एंड में सब कुछ ठीक ठाक हो जाता है और अगर नहीं ठीक हुआ तो समझ लीजिए वो एंड नहीं है, पिक्चर अभी बाकी है मेरे दोस्त। तो पास्ट बेसिकली तुम्हारे एक्सपीरियंसेस को बढ़ाने के लिए, सीखने के लिए, निराश होने के लिए नहीं है। पास्ट को भूल जाओ, जिस चीज के लिए तुम पैशनेट हो, जो तुम लाइफ में करना चाहते हो, उसकी तरफ अपने आप को डेडिकेशन दो, वर्क करो उसके लिए और आप लाइफ में सक्सेसफुल होंगे। और इसी के साथ हम कंक्लूड करना चाहेंगे अपना ये शो। आपने सुना ये शो 3 आपके पसंदीदा आरजेस
खुशवंत, मोहित और लक्ष्य के साथ। और इसी तरह आप हमें सुनते रहिए, अपना प्यार हमें देते रहिए। हम हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। शबक खैर, क्या होता है ये शबक खैर? तो सुनते रहिए वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। मेरे मोहित और लक्ष्य की तरफ से आप सभी को नमस्कार, आदाब, शब्बा खैर। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நமக்கு நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு கூட்டு குடும்பம். நகரப்புறங்கள்ல இன்றைய காலகட்டத்துல கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அழிஞ்சிருச்சு, எதனால அழிஞ்சிருச்சு? ஏன்னா இப்போல்லாம் எல்லா இடத்துலயும் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்க 3 தோழிகளை அறிமுகப்படுத்திக்கலாம் வாங்க. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் ஜனனி. வணக்கம், நான் சஞ்சு. வணக்கம், நான் சுபஸ்ரீ. இன்றைய காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நகரப்புறங்கள்ல தான் நிறைய ஃபேமிலி செட்டில் ஆறாங்க. ஆனா கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி யாரும் அவ்வளவா படிச்சது கிடையாது. வீட்டில் இருக்கிற பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒன்ஸ் எல்லாரும் நிறைய படிக்க ஆரம்பிச்சதும் ஜாப்ஸ்க்காக சிட்டிஸை தேடி போனாங்க. இப்போ ஐடி ஃபீல்ட்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டியில தான் இருக்கு. ஸோ வில்லேஜஸாக இருக்கட்டும் இல்லை டவுன்ஸ் எங்கே இருந்தாவது அவங்க அங்கே வேலைக்குன்னு போகும்போது அவங்க நியூக்ளியர் ஃபேமிலி அப்படியே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியே குழந்தைங்கன்ற மாதிரி அங்கே அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இப்போ கூட்டு குடும்பம்லாம் ஏன் குறைஞ்சிட்டு வருதுன்னா, முதல் ரீசன் அவ்வளோ பெரிய ஃபேமிலியை யாராலையும் இன்னைக்கு ரன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா, அண்ணா, அக்கா, சித்தப்பா, மாமா அப்படி எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா இன்னைக்கு சண்டைகள் அதிகமாகிக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். அதுக்காகவே இப்போ எல்லாரும் கூட்டு குடும்பத்தை அவாய்ட் பண்ணுறாங்க. சண்டை பெருக்கி எடுத்துட்டு வருது, நம்ம என்னத்துக்கு இப்படி சண்டை போடணும் அப்படின்றதுனாலே தனித்தனியாக ஒரு ஃபேமிலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ கூட்டு குடும்பம் அப்படின்றது குறைஞ்சிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக பெண்கள் தான் சொல்ல முடியும். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்றத நம்ம வைக்கும் போது அதில் முக்கியமான ட்ராபேக்குன்னு நினைக்கிறது ஃபுல் பேர்டனும் ஒருத்தர் தலைமையில தான் இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேரும் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உமன்ஸ் வேலைக்குன்னு போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நியூக்ளியர் ஃபேமிலியை விட கூட்டு குடும்பமாக இருக்கும் போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதுக்கு சௌபாக்கியா சொல்கிற மாதிரி ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நியூக்ளியர் ஃபேமிலிக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கூட்டு குடும்பத்தை தவிர்த்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு போகிறது நல்ல ஒரு விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட மன இது பொறுத்து. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைவசி அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஒன்றா ஃபேமிலியில் இருந்தால் மேபி ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படின்ற விஷயத்துக்காக அவங்க நியூக்ளியர் ஃபேமிலிஸை தேடி போகிறாங்க. இன்னொரு காரணம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோன்னா, இப்போ இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப் தான் என்னமோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் மற்ற ஊர்களில் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் சிட்டி பேஸ்டு அப்படின்னு அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அப்படின்னு தேடி போகிறத விட செட்டில் ஆகிறதுக்காகவே அவங்க சிட்டிஸை தேடி போயிட்டுருக்காங்க. அதனாலே நியூக்ளியர் ஃபேமிலிஸ் நிறையவே அதிகரிச்சிருக்கு. எதுக்காக நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அதிகரிக்குதுன்னா, அதுக்கு மெயின் ரீசன் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்கள பற்றி அவங்களே உள்ளுக்குள்ளவே சொல்லிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது தான் மெயின் ரீசனாக இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சிலர் வீட்டில் அவங்களே தனியாக போய்க்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி தனியாக போயிருக்கிறோம்,
அப்படி இல்லைன்னா மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் இப்போ அவங்க அப்பா அம்மாவே வந்து விரும்புகிறாங்க அவங்க தனியாகவே இருக்கட்டும், நம்ம கூட இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் கூட்டு குடும்பமாக இருந்தோன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு சமமான நிலையில வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கஷ்டங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும், ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது தான் அதோடைய அருமை வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸ் எதுக்காக அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டி லைஃப் வாழ்கிறதுல அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் வருது. கிராமத்தில் போய் நாங்கள் சிட்டிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னால் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் தான். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியறதில்ல, சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நியூக்ளியர் ஃபேமிலின்ற போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட கூட்டு குடும்பமாக நம்ம வாழும் போது இருக்கிற ஒன்று நியூக்ளியர் ஃபேமிலியில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம். ஏன்னா கூட்டு குடும்பமாக நம்ம இருக்கும் போது நம்மளை சுற்றி எல்லா பெரியவங்களும் இருப்பாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய உறவு முறைகள் இருக்கும், நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய கிடைக்கும். இதுவே நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நியூக்ளியர் ஃபேமிலியில் அப்பா அம்மா ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி அப்படி இருந்தால் ஓகே. ஒரே பொண்ணு ஒரே பையன் இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது கூட்டு குடும்பமாக இருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் நியூக்ளியர் குடும்பத்தில் வந்து கிடைக்கிறது இல்லை, இது இல்லாமையும் எதுக்கு அங்கே போகிறாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப தலைவிக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும், எல்லா வேலையும் அவங்க தான் காலையில் எழுந்திருக்கணும், எல்லாம் செய்யணும். அதுவே வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா இப்போ வந்து அவங்க இல்லைனாலும் அவங்க அம்மாவோ இல்லை மாமியாரோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு. நீ படுத்துக்கோமா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டு அவங்களே தான் எழுந்து செய்யணுமா இருக்கும் நியூக்ளியர் ஃபேமிலியில். இப்போ அதெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நினைக்கிறேன் நான். நியூக்ளியர் ஃபேமிலியில் வந்து கூட பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அண்ட் அதே மாதிரி பசங்களுக்கு இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி தரத்துக்கும் ஆள் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற ஃபேமிலிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் 2 பேருமே வேலைக்கு போகிற சுச்சுவேஷனில் குழந்தைய எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி வந்து சில ஹோம்ஸில் வந்து வேறு யாராவது பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல விட்டு போகிறாங்க. இதுவே வந்து நம்ம ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம்னா வந்து ஒரு பாட்டி தாத்தா வீட்டில் யாராவது இல்லைன்னா கூட அவங்கள பார்த்துப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸே எங்கேயாவது ஊருக்கு தனியாக போகிறாங்கன்னா கூட பசங்களை அவங்க வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, கூட பார்த்துக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு யாரும் இல்லை. அப்படி ஒரு பயந்து பசங்களை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி பயப்படுற அவசியம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தால் நமக்கு இருக்காது. இப்போ ஜனனி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் கூட வீட்டில் வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட வேலைகள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ வந்து ஃபுல் பர்டன் வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் மேலே தான் இருக்குமே தவிர வேற எதுவும் இல்லை. அதே சமயம் வந்து இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது ஒன்று வீட்டில் இருக்காது. இப்போ சப்போஸ் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம்னா இதுவே ஜாயிண்ட் ஃபேமிலி அது இருந்தால் எல்லாரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கும், ஃபுல் பர்டன் அவங்க மேலே இருக்காது. இப்போ வந்து எல்லாமே அவங்க தலையில் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸில் பெரியவங்க அப்படின்னு இல்லைன்னா ஒரு ட்ரெடிஷன்றது இருக்காது. இப்போ சப்போஸ் ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையாக என்னென்ன செய்யணுன்றது யாருக்குமே தெரியறதில்ல. அதே இப்போ அவங்க அப்பா அம்மாவோ இல்லை மாமியார் மாமனாரோ இருந்தால் அந்த ட்ரெடிஷன் எல்லாம் நம்மளுக்கு தொடர்ந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வரும். இப்போ சௌபாகியா சொன்ன மாதிரி சிட்டிஸில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ட்ரெடிஷன்றது போய் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு வந்தால் கூட அவங்க வீட்டு வழக்கப்படி எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன் சில பேர் வந்து சில பூஜைங்களெல்லாம் விட்டுட கூட செய்கிறாங்க. நம்ம வீட்டில் இந்த காலத்தில் இருக்கவங்க நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து யாருமே அந்த அளவுக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸாக போனவங்க இப்போ சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க யாருமே சரியாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. எப்படி சொல்கிறது, நம்மலாம் வந்து அப்பப்போ கோயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணுவோம் பூஜைங்க அந்த மாதிரி. ஆனால் அவங்க வந்து கோயிலுக்கு போகலனாலும் பரவாயில்ல வீட்டில் கூட சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ இதுலேருந்து நல்லா நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, சஞ்சு சொல்கிற மாதிரி நிறைய பாரம்பரியமான விஷயங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரேஷனே வந்து நம்மளுக்கு முன்னாடி பண்ணுற நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா பண்ணுற நிறைய விஷயங்களை வந்து நம்ம புதுசாக பார்ப்போம். இதுவே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் போது ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே கூட தாத்தா பாட்டின்னு ஒரு உறவு வந்து இருந்துகிட்டே இருந்தால் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்களுக்கு வந்து நமக்கு தெரியாத ஒன்று வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அழிஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? அதில் ஒரு முக்கியமான விஷயன்ற போது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான விஷயமும் கூட. ஏன்னா அப்போல்லாம் வந்து இயற்கை விதமாகவே எல்லா ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கு பெரியவங்க வந்து நிறைய வழிமுறைகள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது எதுவுமே யாருக்குமே தெரியறதில்லை, ஏன் நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட தெரியறதில்லை. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறது தான். நம்ம அவங்கள விட்டு தள்ளி வர வர நம்மளுக்கு வந்து பாரம்பரியமான வழிமுறைகள் நிறைய தெரியறதில்ல, நிறைய இயற்கை விஷயங்கள் வந்து நமக்கு தெரியறதில்ல. நம்ம சுற்றி இருக்கிற விஷயத்துலேயே நம்மளுக்கு நிறைய யூசேஜ் இருந்தும் நம்ம அதெல்லாம் கன்சியூம் பண்ண நமக்கு தெரியல. இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள்?
இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, யாருக்குன்னா ஒருத்தர் வயிற்று வலியோ இல்லை தலைவலியோ அப்படி ஏதாவது வந்துடுச்சுன்னா டக்குன்னு வந்து ஒரு சில் தண்ணியில் வந்து துணி நினச்சி எடுத்துன்னு வந்து போடுவாங்க. அது வந்து ஜுரம் அப்படின்ற விஷயத்துக்குலாம் வந்து அது வந்து க்யூர் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி டைஜஸ்ட் ஆகிறதுக்குலாம் இப்போ வந்து டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் முன்னெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. வெத்தலை சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். அது எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது வந்து எல்லாருமே வந்து உட்காந்துட்டு வெத்தலை சாப்பிடும்போது ஒரு ஷேரிங் இருக்கும் அவங்களுக்குள்ள. ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு அதெல்லாம் செய்வாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸில் கம்மியாயிட்டு வருது. இன்னைக்கு எத்தனை பேர் வெத்தலை வாங்கி சாப்பிட்றாங்கன்னு கூட தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு சாதாரண வயிறு வலி வந்துச்சுன்னா மோரில் வெந்தயம் போட்டு குடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கோல்டு வந்தாலே டாக்டர் கன்சல்டன்சி இல்லாமல் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நிறைய நல்ல விஷயங்களை தவிர்க்கிறாங்க. கூட்டு குடும்பத்தை தவிர்த்து நியூக்ளியர் ஃபேமிலின்ற ஒரு விஷயம் வரும்போது தனிமைன்ற விஷயம் நிறையவே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவ ரீதியாகவும் சரி, உடலுக்கு வந்து என்ன நல்லது அப்படின்னு பார்த்து பண்ண நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலின்ற ஒரு விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ணும்போது நம்ம வந்து தனிமையான உலகத்தில் நிறைய இருக்கும். முக்கியமாக சொல்லும் போது ஒரு அம்மாவும் அப்பாவும் வேலைக்குன்னு போனதுக்கப்புறம் ஒரு நாளில் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தை வந்து அன்னைக்கு ஒரு ஆஃபர் டே அட்லீஸ்ட் ஒரு 8 hours அது தனிமையான உலகத்தில் தான் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கதே இல்லை. ஒரு குழந்தை வந்து தனிமையாக இருக்க தான் அது வந்து மாஸ் மீடியாக்குள்ளே நிறைய போயிடுது. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனை இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நியூக்ளியர் ஃபேமிலி தான். தனிமைன்ற ஒரு விஷயம் வந்து நல்லது இல்லைன்னு எனக்கு படுது. உங்களோட கருத்து? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சுபிஸ்ரீ, தனிமைன்ற ஒரு விஷயம் வந்து எல்லா நியூக்ளியர் ஃபேமிலியும் கெடுத்துட்டு வருதுன்னு தான் கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து இப்போ ஃபேமிலியாக ஒரு பெரிய ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணும், நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். அந்த குழந்தைக்கு தெரியும், பெரிய ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைக்கு தெரியும் எப்படி வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த சின்ன ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அது எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு தான் போகும். அதே மாதிரி அதுக்கு இருக்கிற உலகம் வந்து அந்த ஃபோனு, அவங்க அப்பா அம்மா, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. இப்போலாம் வந்து ஒரு ட்ரெண்டுக்கு என்ன பண்ணுறாங்க, டாக்ஸ் வளர்க்குறாங்க, பெட்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மேலே காட்டுற பாசத்தை கூட அவங்க கூட இருக்கிற பெற்றவங்க மேலேயோ இல்லை அவங்க கிராண்ட் மதர் கிராண்ட்ஃபாதர் மேலேயோ காமிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற ஃபேமிலிஸில் வந்து எனக்கு கேட்டால் பாசம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி தாத்தா ஊருக்கு அந்த மாதிரி கூப்பிட்டா கூட அது ஒரு சந்தோஷமான எடுத்துக்கிறது இல்லை. ஃபோன் பண்ணி அவங்க பேசினா கூட உங்கள் ஊரில் பீச் இருக்கா மால் இருக்கா அப்படின்ற லெவலுக்கு தான் அந்த பசங்க கேட்க ஆரம்பிக்குது. பசங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை தேடி தான் இப்போ கேட்டால் ஓடிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும், கசின்ஸ் கூட விளையாடணும் அப்படி போன பசங்க இப்போ வந்து ஒரு மால்ஸ் இருக்கா, தியேட்டர்ஸ் இருக்கா, தீம் பார்க் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பேரண்ட்ஸே கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழறனால அவங்களுக்கு மற்ற சந்தோஷங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்ல. இதுதான் ஒரு முக்கியமான காரணம் டெக்னாலஜியை வந்து இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்க நிறைய அடாப்ட் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. Mintu, let's go to the beach today? Nah, it is so dirty and filthy over there. I cannot even stand there for a minute. Yeah, I know the place has become very dirty these days. But it's all our fault. We make the place dirty, so it's our responsibility to keep it clean. Yeah, you're absolutely right. We should keep our environment clean. Oh, thank you. At last you agree with me on something. Go green! வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம். இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். கூட்டு குடும்பம்ன்றதுல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, அப்படி இருந்தும் கூட நியூக்ளியர் குடும்பத்தை தேடி தான் இன்றைய நகர மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அது எதனாலன்றதை பத்தி நிறைய பேசணும். இன்றைய காலகட்டத்துல கூட்டு குடும்பத்துல இருக்க ஒரு குழந்தைக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் நியூக்ளியர் ஃபேமிலியில கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்ல சில உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோன்னா கூட அதை கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லை. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க வேலையில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீட்டில் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கும், பட் கேட்கறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் ஈவன் சிப்ளிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையில தான் அவங்க பிஸியாக இருப்பாங்க. இதுவே கூட்டு குடும்பத்தில் இருந்தோன்னா ஒரு பாட்டியோ தாத்தாவோ இல்லை அத்தை மாமா யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. அவங்க கிட்ட அட்லீஸ்ட் ஒரு கஷ்டம்னு இருக்கும் போது அவங்க கிட்ட போய் பேசிட்டாது இருக்கலாம். இப்போ வந்து நகரப்புறங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாட்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இண்டிபெண்ட் ஹவுஸ்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கு. இப்போ இருக்கிற பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா வெளில பசங்களை வந்து இந்த டைமுக்கு மேலே நீ வெளில போகக்கூடாது, வெளில விளையாடக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க வந்து ரொம்ப விளையாடணும் அந்த மாதிரி. ஸோ வந்து உள்ளே அடக்கி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த டேப்ஸ் ஃபோன் அதுலேயே ரொம்ப அவங்க வந்து அடிக்ட் ஆகி போயிருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட சொல்லலாம். ஏன்னா பசங்க கெட்டு போகிறதுக்கான முக்கியமான காரணமும் இதுதான். முன்ன காலத்துலாம் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பசங்க வந்து இப்போ சஞ்சு சொன்ன மாதிரி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வீட்டில் யாருன்னா ஒருத்தர் ஆள் இருந்துட்டு இருப்பாங்க, தாத்தா பாட்டி அப்படின்றவங்க கிட்ட போய் அவங்களோட ஹாப்பினஸோ இல்லை சேட்னஸோ எதுனா போய் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற பசங்க வந்து அவங்க தாத்தா பாட்டி கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. கூட இருப்பாங்க அவங்க, ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி நினைக்கிறது கிடையாது. எதுக்கு அவங்க கிட்ட சொல்லணும், அவங்க கிட்ட சொன்னாலும் வேஸ்ட் தான், ஓல்ட் மேன் ஓல்ட் லேடி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அப்படி நினைக்கிற பசங்க உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இப்போல்லாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட எதுவும் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணுறதோ இல்லை வந்து கால் பண்ணி சொல்கிறதோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கு டெவலப் ஆகிட்டு வராங்க அவங்க. அது வந்து எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் ஸ்டெப் எடுக்கணும். இந்த மாதிரி 4 பேர்கிட்ட பழக விடுறது. ஒரே ஒரு 4 ரூம்குள்ளே இருக்கிற பசங்க அவ்வளோதான் திங்க் பண்ணுவாங்க. அவங்க மைண்ட் வந்து எதையும் வந்து யோசிக்காது. இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து அவங்க கூட யாரும் இல்லை அப்படின்றது தான். இன்னைக்கு வெளில போய் விளையாடணும்னு நினைக்கிற பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து யாரும் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. இந்த டைம்குள்ளே நீ உள்ளே வந்துடணும், இல்லைனா வந்து இது மாதிரி இன்சிடென்ட் நடந்துடும், அது மாதிரி நடந்துடும் அப்படின்ட்டு சொல்லி பயம்புத்தி அந்த பசங்களை வந்து உள்ளவே வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் சின்ன வயசில் கொடுக்குற அளவுக்கு பெருசானோடனே அவன் வேலையை அவனே பார்த்துப்பான், எல்லாத்தையுமே அவனே செஞ்சுப்பான் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு நெய்பர் கிட்ட கூட வந்து அவங்க பேசிக்கிறது கிடையாது. இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் வராங்கன்னா கூட இவங்க உடனே கதவு சாத்திட்டு உள்ளே போயிடுவாங்க. பக்கத்தில் யார் இருக்காங்க, எத்தனை வருஷம் இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட யாருக்குமே தெரியறதில்ல. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸில் இருக்க குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே யார்கிட்டையும் பேச விடாமல் பழக விடாமல் அந்த குழந்தை அப்புறம் சோர்ந்து போன பிறகு அதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறது. என் பையன் இப்படியே இருக்கான், யார்கிட்ட பேச மாட்டான், சிரிக்க மாட்டான், இதெல்லாம் ஃபேமிலி பண்ணுற தப்பு தான். அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வந்து விடணும், அன்பாக பேசணும் அவங்க கிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு போகும்போது நிறைய தனிமையாக இருக்கிறதுனாலையோ என்னமோ ஒரு பையன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியர் ஃபேமிலியில் வளர்கிற பையனுக்கும் ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்கிற பையனுக்கும் நிறைய வித்தியாசம் நம்மளாலே பார்க்க முடியும். ஏன்னா ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு வாழும்போது அவங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அடுத்தவங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படின்ற விஷயம்லாம் சின்ன வயசுலேருந்தே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதே மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதே ஒரு காரணமாக வச்சு கூட நிறைய தப்பான விஷயங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் நடந்துட்டு தான் வருது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் தனிமைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா தனிமையாக இருக்கும் போது தான் அவங்க வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து மைண்ட் டைவர்ஷன், தேவையில்லாத விஷயத்தை தேடி போகிறாங்க. ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட்டு குடும்பம் அப்படின்னு இருந்தால் நிறைய கேரிங் இருக்கும். அந்த பொண்ணு அந்த பாண்டுக்குள்ளேயே இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடுவா. அப்படி ஒரு பாண்ட் இல்லாத போது தான் அவங்க வந்து வெளில போகிறாங்க. இந்த ஜென்ரேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாண்டுக்கு கொடுக்குற மரியாதையும் ஒரு பாண்டுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸையும் ஃபேமிலிக்கு கொடுக்கறதே இல்லை. ஜனனி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து பார்க்காதனாலயா இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்கள பற்றி பேசினது இல்லையான்னு தெரியல. அவங்க அப்பா அம்மாவுடைய சொந்த அப்பா அம்மாவை கூட தெரியாமல் தான் வளர்றாங்க. திடீர்னு போய் எனது பாட்டியா அப்படியே போனாலும் எப்படி இருக்க அப்படின்றது கூட உண்மையாக பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து பேச மாட்டாங்க. சும்மா மேலாக்கா வெறும் வார்த்தையாக பேசிட்டு போயிடுறாங்க. இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதுக்கு பின்னணியில் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. அதனால தான் இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே கெட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணு வளர்றதுன்றது வேற, அதே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வளர்றது வேறையா இருக்கும். இப்போ கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து எப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒருத்தவங்க கிட்ட எப்படி மரியாதையாக நடந்திருக்கணும், ஒருத்தவங்க இப்போ இதுதான் வந்து நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுற விஷயங்க அப்படின்றதுலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஒரு பொண்ணு வளர்ந்தானா அவள் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அப்போ தான் வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஒழுங்காக ரன் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க, இப்போ அதெல்லாம் நல்லா செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த
அவங்க போகிற இன்னொரு வீட்டுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியரை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு பொண்ணு தான் வந்து ஒரு அட்மாஸ்பியரை எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சுக்கிறதோ ஒரு பொண்ணால் தான் முடியும். இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணுங்களாம் கூட ஃபோன் அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ பசங்க ஃபோன் அடிக்ட் ஆகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே கூட இப்போ நம்மலாம் கூட நம்ம வீட்டில் வந்து நம்ம தம்பி நம்ம அண்ணாலாம் வந்து கேம் விளையாடுவாங்க, வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன், அவ்வளோதான். இப்போ வந்து சில பேர் வந்து வெக்கேஷன் அந்த மாதிரிலாம் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போவாங்க. இப்போ வந்து கூட இருந்தால் இந்த பசங்க இப்படி தான் எப்பவுமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு அவங்க சகஜமாக தான் அந்த பசங்க இருப்பாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் தப்பான அபிப்பிராயமாக தெரியும். இந்த பொண்ணுக்கு மரியாதையே தெரியல, நம்மக்கிட்ட எல்லாம் கூட இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. ஆனால் அந்த பசங்க என்னமோ நல்ல பசங்களா ஒழுக்கமாக அப்படி தான் இருப்பாங்க. பட் ஒரு காலத்தில் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டு அவங்க வேற ஒரு சொசைட்டில இருந்துட்டு இங்கே வரும்போது அவங்க செய்கிற சரியான விஷயம் கூட வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நம்ம இப்போ நிறைய விஷயம் இந்த மாதிரி நிறைய பேசிட்டு இருந்தோம். கூட்டு குடும்பத்தில் இல்லாததுனால நியூக்ளியர் ஃபேமிலிஸை தேடி போகும்போது எந்தெந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணுறதும் அப்படின்றத தாண்டி எந்த ஒரு தப்பான வழியில் குடும்பங்கள் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தப்பான வழியில் போகிறதுன்னு சொல்லும் போது முக்கியமாக வந்து அந்த இடத்துல குழந்தைங்களை பற்றி தான் நம்ம பேசணும். ஏன்னா கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம அப்பா அம்மா நமக்கு வந்து சொல்லித்தரதை தவிர்த்து நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களா இருக்கட்டும் அவங்க தான் வந்து ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு விதம் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட நம்மளுக்கு தெரியாது. ப்ராட்டப் அப்படின்றது வந்து வளர்க்குறது ஹெல்த்தியாக வளர்க்குறதையும் தவிர்த்து சொசைட்டி நீ வந்து தனியாக ஃபேஸ் பண்ணும்போது உனக்கு தெரியணும், 4 பேரை ஜட்ஜ் பண்ண தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி பட்டாலும் ஒரு பெரியவங்க கிட்ட இருந்தா ஒரு குழந்தைக்கு வரும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலியில வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்னே தெரியறதில்லை. இந்த ஜென்ரேஷன் வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபேஷன்னு நினச்சிக்கிட்டாங்க. எது பண்ணாலும் வந்து ஸ்டேட்டஸ், நம்ம இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம், இவ்வளோ பெரிய டிக்னிட்டி இருக்கு நமக்கு, நம்ம எது பண்ணாலும் வந்து நம்மளை வந்து கெத்தாக தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் ஸ்டைல் வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து தப்பு பண்ணுறது கூட சரி அப்படின்னு தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸில் என்ன முக்கியமாக மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்க தெரியல. பெரியவங்க கிட்ட கேட்டு எடுக்கிற டெசிஷன் விட அவங்களா எடுக்கிறாங்க. ஸோ அது சில டைம்ஸில் தப்பாக போகுது. இப்போ டெசிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபினான்ஷியலாவோ இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னாலும், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாலும் உடனே டிவோர்ஸ் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதே ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு இது போகாது. இப்போ முதல் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் இப்போ வந்து என்ன இல்லாமல் போயிட்டு வருதுன்னா பாரம்பரியம் இல்லாமல் போயிட்டு வருது, கலாச்சாரம் இல்லாமல் போயிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டு இருந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். உங்களோட பர்சனல் ஒப்பீனியனாக வந்து உங்களுக்கு வந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது பிடிக்குமா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறது பிடிக்குமா? நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னும் போது எந்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க, இல்லைன்னா கூட்டு குடும்பம் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் நான் வந்து அப்படி இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். பட் பாட்டி தாத்தாவெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அது மாதிரிலாம் போய் பார்த்துட்டு வர ஒரு விஷயந்தான். ஆனால் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலியோட நம்பர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்தது. இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். நான் அப்போ இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசை விட பெருசான பிறகு தான் வந்து நம்ம சுற்றி வந்து நிறைய பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். அது வந்து நமக்கு மன நிம்மதிக்காகவாது இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சந்தோஷமான எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நம்ம அப்படி தான் எதிர்பார்ப்போம். ஸோ ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா நியூக்ளியர்னு வரும்போது நான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து எல்லாரும் வந்து அவங்க லைஃப்பில் அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யார்கிட்டயாவது பேசணும்னு நினைப்போம். இல்லை நமக்கு ஏதாவது கவலைகளாக இருக்கா, கொஞ்ச நேரம் வந்து அதெல்லாம் மறந்துட்டு யார்கிட்டயாவது பேசணும், விளையாடணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு யாருமே வரல, ஒரு தனிமை அப்படின்னும் போது வந்து அது உண்மையிலேயே ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ அது நமக்கு சின்ன பசங்களுக்குன்னு இல்லை, இப்போ பாட்டி தாத்தா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட சின்ன வயசுல கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க, பசங்க 3-4 பசங்க இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு தடவை கட்டி கொடுத்துட்டு அவங்க வந்து போயிட்டதுக்கப்புறம் வந்து ஏதோ கொஞ்ச நாள் அவங்க வந்து குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கும்போது விசேஷங்களுக்குலாம் வந்துட்டு போவாங்க. ஒரு ஸ்டேஜில் வளர்ந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி பசங்களை அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போனாங்களா அவங்களும் போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாட்டி தாத்தா வீட்டுக்கு வந்துட்டு போகிறதே வந்து ரொம்பவே கம்மியாயிடும். இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்டு போயிட்டுருக்கனாலேயும் என்னமோ வந்து கெட் டுகெதர்ஸ் கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன கேட்டால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க
இப்போ கூட யாராவது வருவாங்களா, நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இருக்கிறதும் கூட்டு குடும்பம் தான். இப்போ எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன டெசிஷன் எடுக்கணும்னா நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் பெரியவங்க எங்கள் தாத்தா கிட்ட தான் கேட்போம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாக்கு வந்து 4 brothers, அவங்களும் சேர்ந்து நாங்கள் ஃபுல் பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக போயிட்டாங்க. இதே வந்து எங்கள் தாத்தாக்கு வந்து ஒரு பெரிய ஃபீலிங்காக மாறிடுச்சு. இப்போ அட்லீஸ்ட் அவங்க இருந்தப்போ அட்லீஸ்ட் ஒன் டைமாவது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. இப்போ வந்து நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி எப்படி இருந்ததுன்னா, நான் என்னுடைய 12-13 வயசு வரையும் நான் கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலியாக தனித்தனியாக ஆனோம். ஆனால் வந்து எனக்கு வந்து ரெண்டுமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து என் ஃபேமிலியை விட்டு அவ்வளோ வெளில வந்த மாதிரி எங்கள் யாருக்கும் ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. நாங்கள் எல்லாருமே இன்னமும் ஒன்றா இருக்கோம். அது வரையுமே சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலினா எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க மட்டுமே ஒரு ஃபேமிலி, 4 பேர் மட்டுமே ஒரு ஃபேமிலி அப்படி மாதிரி இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் 4 பேர் வந்து தனியாக மட்டும்தான் இருக்கிறோமே கண்டி, மற்றபடி எல்லாருமே வந்து நாங்கள்லாம் இன்னும் ஒன்றா தான் இருக்கோம். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணுற சில ட்ரெடிஷ்னல் விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணோன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ஒரு ஆசை. நான் இப்போ இருக்கிறதும் கூட்டு குடும்பம் தான். ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வந்து என் பாட்டிலேருந்து என் தாத்தாலேருந்து அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே வந்து தொடர்ந்து வழி வழியாக பண்ணிட்டு வரும். இந்த ஒரு காரணத்தினால எனக்கு கூட்டு குடும்பங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் எங்கள் ப்ரோக்ராமையும் பண்ணிட்டு வந்தோம். கூட்டு குடும்பம் அப்படின்றதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னதான் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் தனியான ப்ரைவசிஸ் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஜென்ரேஷன் நினச்சாலும் அதெல்லாம் தவிர்த்து நமக்கு தெரியக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கூட்டு குடும்பத்தில் இருந்தால் மட்டுமே தெரியும் அப்படின்றத சொல்லி இத்துடன் இன்றைய காரசாரம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். It's time to pick some words in glossary box with Miss Ahitya and VIT Community Radio 90.8. Kajol, CAJOLE, to persuade someone to do something which they are reluctant to do. Synonym of the word kajol is tempt, influence. Antonym of the word kajol is force, repel. And to use it in a sentence format, teacher of my science cajoled me to attend the class although I don't want to. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. ஹாய் குட்டீஸ், இது VIT பண்பலை 90.8. VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. காட்டுக்குள்ள ஒரு சிங்கம், ஒரு ஓநாய், ஒரு நரி, இந்த 3 மிருகங்களும் ஃப்ரெண்டா இருந்துச்சான். எங்க போனாலும் 3ம் ஒன்னாதான் போகுமா, ஒன்னாதான் வருமா. 3 பேர்ல யாருக்கு என்ன சாப்பிட கிடைச்சாலும் அத சரி பங்கா பிரிச்சு சாப்பிடுவாங்களாம். இப்படிதான் அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இந்த 3 பேரும் வழக்கம் போல ஒன்னா சேர்ந்து வேட்டைக்கு போனாங்க. அப்போ அங்க ஒரு கொழுத்த மான் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்தது. அத பார்த்த சிங்கம், ஓநாய், நரி இந்த 3ம் சேர்ந்து அந்த மானை வேட்டையாடிச்சான். வேட்டையாடி முடிச்சதும் சிங்கம் ஓநாய கூப்பிட்டு 3 பேருக்கும் பங்கு பிரிக்க சொல்லிச்சான். உடனே ஓநாயும் அத 3 சரி பங்கா பிரிச்சதான். இத பாத்துக்கிட்டு இருந்த சிங்கம், நான் காட்டுக்கே ராஜா, ஆனா இவங்க கொஞ்சம் கூட அதுக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த கோவத்திலேயே ஓநாய கிட்ட கூப்பிட்டுச்சான். கிட்ட கூப்பிட்டு பட்டுன்னு அரைஞ்சதான். அடி வாங்கின மயக்கத்துல ஓநாய் தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. அத பார்த்த அதிர்ச்சியில நரி அப்படியே நின்னுட்டு இருந்தது. அடுத்த நிமிஷம் சிங்கம் நரிய கிட்டவான்னு கூப்பிட்டது. பயந்துகிட்டே கிட்ட போன நரி நடுக்கத்தோட சிங்கத்தை பார்த்துக்கிட்டே நின்னுச்சு. சிங்கம் நரி கிட்ட, இப்போ நீ இத பங்கு பிரின்னு சொல்லிச்சான். நரியும் பவ்யமா மானோட காலை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத சிங்கத்து பக்கமா தள்ளுச்சு. சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இந்த நரி மட்டும் எப்படி இவ்ளோ அறிவுன்னு நரிய பார்த்து கேட்டது.
உனக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பவ்யமும் மரியாதையும் வந்துச்சுன்னு கேட்டது. அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், அதோ அங்க மயங்கி கிடக்கிற ஓநாய் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நட்பு நல்ல விஷயம்தான், ஆனா நம்ம யாரோட நட்பா இருக்கோம்னு தான் முக்கியம். தகாத நட்பு என்னைக்குமே ஆபத்தை தரும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, this is Silver Lining Show and I'm your host Venkatesh from VIT Community Radio 90.8. Many of you around may think knowledge is not required. Achieving something does not exactly require knowledge, but only the skill to talk and make people happy. But friends, that is wrong, because knowledge and action which you do are interdependent. The knowledge and action has something to do with each other. There is no gap between knowledge and action, because the actions you do show how knowledgeable you are. Have you ever wondered why a lot of times you just can't seem to make progress in life despite the fact that you know so much about what it takes to succeed? There just seems to be a gap between what you know and what you actually do, the actions which you perform. I call this the gap between knowledge and action in you. That is the little of this message, the gap between knowledge and action. Over the years, I have gotten many inquiries that motivation for dreamers from people who feel frustrated and unable to progress in life is difficult. Quite a few indicated that they have read a lot of different personal development and motivational materials over the years and acquired a wealth of knowledge in this way, but that has come of no use. But for some reason, they just couldn't get past reading or listening to such materials to actually living the life they desired, because that is something addictive. Listening to many motivational speeches always helps, but that doesn't take you through. Often, this was accompanied by a sense of frustration and the feeling that perhaps such thing just doesn't work, or at least not for them. That is usually how we get to feel when there is a gap between our knowledge and our actions. That is when you know what to do and how to do, but you just can't get to actually doing it. My friend has attended or listened to many seminars over the years. In many cases, they told were great seminars giving really useful information, but he noticed that in all likelihood, most people attending the seminar would put the seminar materials on their shelves, not practice them afterwards, and pretty much not act on the information, even though at the time they received it, they were very enthusiastic and excited about it. Let us read it. Come on, let us start it tomorrow. Let us do it. That was the attitude they had. But then they didn't. They just put them on the shelves and now they are done and dusted. But sometimes, as the days go by, the routines of daily life get in their way and the initial zeal just dies out. It was a coaching session that he came to realize what exactly the gap was. He found that the missing ingredient was firstly clarity, or rather I should say it is a lack of clarity that keeps us stuck in certain pattern. By lack of clarity I mean three very basic things: your fears, fearless, powerless, lack of focus. Firstly, fears. Do not have any fear. Be clear on what you have to do. Listening to seminars or something else doesn't make you fearless. That only makes you feel a bit enthusiastic for a particular time. That doesn't make you powerful. So feeling powerless is a waste of your time. Always feel powerful. Always have the same enthusiasm in you as you have started the work you have done. And do not ever lack focus.
focus is the most important thing. Lack of focus is what many people face. That is what happens to many people when they actually start doing something which has to take them to their goal. And then there are your fears. By far, the biggest obstacle to taking action is your fears. These may be fears that you are aware of, but quite often it is fears that make you not even consciously aware of. For example, like many people, you might like to start a business and have a lot of business ideas in this regard, but maybe you find yourself unable to take the next step. This is due to the fear inside you, not because of the other person. Something holds you back. Until you recognize and deal with that issue, you may find yourself stuck where you are. I know of a person that had such problems. She had gone into business several times and nothing seemed to have worked. During one coaching session, she discovered what was holding her back. You see, this lady's parents were not very good to her. They weren't very helpful when she was very young. After that, she lived with her mother, who was a little helpful but was not very wealthy. Her father did not encourage her. He was wealthy, he had expensive gifts and generally provided her with materials. Well, through coaching, she discovered that she was actually sabotaging her chances of success, because to her, being wealthy meant being like someone like Bill Gates. She always felt being wealthy was everything one wanted. She felt that by being wealthy, she would be betraying her mother, who was not wealthy. So although outwardly and logically she was in business to make money, inwardly she was afraid to make money, because she felt it would make her like a person whom she did not want to become, and in this case her father. So this fear was in herself, this fear which was unnecessarily stuck in her mind. It is important to be clear on what your fears are. They are by far the biggest obstacle that you have to deal with in order to move ahead and succeed. The example I have given also illustrates that knowing the origins of our fear is very important in dealing with them. In the other case, the fear was becoming like her father, who she didn't like, whom she hated a lot because he was very arrogant because of his money. You may know what your fears are, but may not be clear on the reason you feel that way. The answer usually lies in the origin of fear. Coaching and counseling can help you dig deeper and deeper and understand yourself better with respect to your fears. Next thing is feeling powerless. The second obstacle you need to face is powerlessness. Powerlessness occurs when you are living in a state of low power. In this state, you will find that you generally feel less energetic, blame yourself or maybe others, or judgmental of self and others, at the same time even angry. The best way I would describe this state is the feeling of having a weight on your shoulder, or feeling heaviness in your chest or heart, particularly when you think about your future and your plans. It can be such a drag, and every step can take so much effort. Part of the answer to dropping this weight lies in learning to let go of the negative things in your life. Forget about the things which are dragging you. Once you do this, you are able to move ahead. When you are in a state of higher power, you let go of blame, judgment, anger, negativity and intimidation. You drop that weight from your shoulders, or lose those bands that are constricting your mind and heart. Then, this is the point where you begin to feel refreshed and light. You begin to be flying. This becomes easier to move ahead without the clutter of negativity. In a state of higher power, wisdom and intuition are more accessible to you. The process of letting go of such judgment, blame and negativity need not be a lengthy or difficult one. It just needs to be focused and deliberate. Again, coaching can be very useful in this area. There are even some self-coaches tools such as the brain walk that can help you in this regard. Use the brain walk once a day for 5 to 10 minutes. For example, you can energize yourself and get yourself in a state of higher power. Another thing that can help you to get to a state of higher power is your spirituality. We often neglect prayer and regarding God's word,
but they are the easiest and cheapest means of getting rid of negativity, blame, and judgment of self and others. Meditate on God's word and pray earnestly. It is not that you are a Hindu, Muslim, or a Christian, but it is you who imagines a single soul and prays to him to free yourself from all this negativity, the tension, the fear, and the intimidation you have. Just pray to a single soul that makes you feel very light, takes the burden off your shoulders. This makes you very happy and also positive minded. The Bible says, "The effectual fervent prayer of a righteous man availeth much." It will avail you the power you need and give you the courage to move forward without fear and heaviness. And also, do not lack focus. Once you have recognized and let go of your fears and are in a state of higher power, you need to add focus in order to move from knowledgeable to action is the most important step you need to take. By focus, I mean your vision in life. That vision you set up in your life. That vision you want to succeed, you want to achieve in your life. What is it that you want to do in your life? This is the question you have to ask yourself. Part of the reason that knowledge you have is not being put to use may be there is nothing for you to focus. Maybe there is nothing pulling you in a certain direction. So today, if I tell you about investing in real estate, you will be really excited about it. And tomorrow, if I tell you about multi-level marketing, you will also be excited the next day, that day too. The result is that you be pulled in many directions and end up remaining stationary despite your unfocused efforts. So always focus. Do not lack this focus. Keep your aim in mind and do not waver. Acting consistently and towards the right purpose is important. Work out your vision. Work out your purpose. Be clear on what you want in life. Once you do it, it becomes easy to say no to things that will not add value to you. It becomes easier to say no to distractions because you are already focused and you know where you want to go. Even if there is a very big multinational company that comes to you and says, "Come, this will be of a big use to you." But you know that that is not your cup of tea. You have something else as your vision, and you know that even though it is much greater than what you want to do, you are focused on your vision. You have something to do. You have something to achieve and succeed. So you do not take that offer and always be free from distractions. You focus on what you want to do. This is one very big quality you need to develop as a person who is filled with full of focus. It becomes easier to say no to distractions, and you will then know what knowledge you need to acquire, concentrate in order to reach your destination you have set for yourself. There are 3 ingredients in good life: learning, earning, and yearning. Learning is very important because that is the first step of your actions. Your actions are dependent on what you know, on your knowledge, on your brain power. And then comes earning. Because of this knowledge, you earn. It is not because of someone else that you start earning. Because of you, your knowledge, your learning, that you earn. Courage is also a special kind of knowledge. Always be positive, be courageous, and be ready to face any challenges. Do not let go the knowledge in you. The knowledge of how to fear what ought to be feared and how not to fear what ought not to be feared. Know what is to be done. Know what is threatening you. Know what should be done. Know what should not be done. Always be full of courage. Do not let any fear cover your mind. Plant some bad weeds and thorns in your brain. Always look at the future you want to. Be courageous. Courage is a special kind of knowledge. Those who cannot change their minds cannot change anything. So first, be positive, be focused in your mind. Do not change whatever you think of. Do not attempt something you cannot, because you know what your focus is. Do not start something which you find difficult to. Formal education will make you a living. Self-education will make you a fortune. So even if there is something wrong in what you try to do, even then doing what you want to do. Educate yourself from the mistakes. Do not get afraid. Courage. Courage is something important. Learn from your mistakes.
self-education. Self-education is a term I want to plant in your mind. Self-education will definitely make you a fortune. Learning is the beginning of wealth. Learning is the beginning of health. Learning is the beginning of spirituality. Searching and learning is where the miracle process all begins. The great breakthrough in your life comes when you realize that you can learn anything you need to learn to accomplish any goal that you have set for yourself. This means there are no limits on what you can be, have been, or you can do. I am enough to an artist to draw freely upon my imagination. Imagination is more important than knowledge. Knowledge is limited, imagination encircles the world. This was said by the great Albert Einstein. He imagined things, he was focused. Imagination. Imagination is what he had in his life. Using that imagination and his learning power, his knowledge, he went forward. This made him gain a lot of knowledge. This made him put up a lot of effort. The highest form of ignorance to reject something you know nothing about. As I have been repeatedly saying, do not lack focus. Do not be deviated. Do not do something you do not know about. This makes you only afraid. This plants the fear of courage in your mind. Every mind was made for growth, for knowledge, and its nature is sinned against when it is doomed to ignorance. So do not be ignorant. Know what you want to. Know what you can do. You can swim all day in the sea of knowledge and still come out completely dry. Most people do. Most people come out with knowledge at the end of the day. You learn something or the other from what you did on that particular day. Knowledge is the power and enthusiasm pulls the switch. Not to know is bad, but not to wish is even more worse. So, wish for something, imagine something, and that makes you a person who is very knowledgeable. The old believe everything, the middle age suspect everything, the younger know everything. So, you are the person who suspect or at least know everything. You know what to do. You know everything. This is what you need to have in mind to proceed further and further. Where is life we have lost in living? Where is the wisdom we have lost in knowledge? Where is the knowledge we have lost in information? So firstly, to have good knowledge, take information. Take information from all the sources you know. Information is most important. As I said, your actions are dependable on your knowledge, and your knowledge is dependent on information. Take information from any source you get, from a person who is positive minded, negative minded, a person who is knowledgeable, a person who doesn't know anything, or anyone surrounding you. Take in everything. Be an open mind. Be an open book ready to be written on. Be someone who takes in every little piece of information. Be a person who always thrives for information. This information you gain makes you a knowledgeable person, and in turn makes your actions good. Zeal without knowledge is fire without light. So always have the zeal in you. Always have the zeal to do something great. Always be filled with the positive intent that you can achieve what you want to do. Zeal without knowledge is nothing. So zeal is most important. Knowledge is important. The essence of knowledge is having to apply it, not having to confess your ignorance. Today, knowledge has power. It controls access to opportunity and advancement. God grant that not only the love of liberty, but a thorough knowledge of the rights of many may pervade all the nations of the earth, so that a philosopher may set his foot anywhere on its surface and say, "This is my country." Throughout the developed world, we see have moved from manpower to mind power. We have moved from the use of physical muscle to use of mental muscle. This mental muscle should be developed properly. This should be properly planted in your mind. The mental muscle must be developed. Exercise your brain to obtain knowledge. Take in knowledge. Take in knowledge and act good. Act wisely. Act positively. Knowledge is of two kinds. We know a subject ourselves, or we know where we can find information about. So, finding a subject
ourselves. We can do something ourselves. We know where something can be found. We know how to do a particular work, but then we lack to go to that place and do something. This is because of the laziness. Knowledge cannot be acquired if you are lazy. If you are lazy, that is the end of your actions. That is the end of your dream and zeal to work. So always go, move your step, take your step forward, and then act positively. We know where information can be found. So go through all the places. Do not leave any stone unturned. Go to all the places and then take the information you can find. Take the information from people even unexpected. The most unexpected people are the people who give you the most information. The hunger and thirst for knowledge, the keen delight in the chase, the good-humored willingness to admit that the scent was false, the eager desire to get on with the work, the cheerful resolution to go back and begin again, the broad good sense, the unaffected modesty, the imperturbable temper, the gratitude for any little help that was given, all these will remain in memory, though he cannot paint them for others. So your memory is most important. Keep everything in your mind. Never let anything flush out. Nourish the mind like you would to your body. The mind cannot survive on junk food. Always give your mind positive knowledge. Do not creep it out with something negative. Do not put anything negative in your mind. Always nourish your mind like you do your body. It is nothing for one to know something unless anyone knows you know it. To know that we know what we know and that we do not know what we do not know. That is true knowledge. We should know what we know and know what we do not. Accept it. Accept the truth of what you know and do not. This helps you increase the knowledge. That is true knowledge. Accept what you have. The trouble with the world is not that people know too little, but that they know so many things that ain't so. Many are myth. We live on an island surrounded by a sea of ignorance. As our island of knowledge grows, so does the shore of our ignorance. I realized that far beyond the possibilities of bodily thought, there were in myself forces, powers, and knowledge far transcending all the body can ever perceive or imagine in its loftiest heights. Everything you need for your better future and success has already been written. And guess what? It's all available. All you have to do to go to the library. But guess what? Only 3% of the people have a library card in the United States of America. Wow, they must be expensive. No, they are free, probably in every neighborhood. But there are only 3% statistically who actually go to the library for their quest for knowledge. This must be done in every country. People must go to the library. People must have the quest for knowledge. People must go, and friends, go to the library. Take every little information you can. Even reading a newspaper from the library is important. That makes you a more knowledgeable person, at least by 1% a day. Man's flight through life is sustained by the power of his knowledge. Not to know is bad. Not to wish is worse. So, wish to know something. Always be a person who wishes to know what is happening in the future. What happens with you. You cannot outdistance that which is running after you, but not what is running inside you. Let it flow. Let your thoughts flow. Let your knowledge be known to the world. How do you know so much about everything? Was asked a very wise and intelligent man, and the answer was, by never being afraid or ashamed, ask questions as to anything of which I was ignorant, said John Abbott. He was a very famous novelist, and he asked every person what he did not know, including a spelling or the meaning of a word. Ask anything without being shy. Ask everything that you can gain knowledge of. The perseverance of the means of knowledge among the lowest ranks is of most importance to the publication all the property of all the rich men in the country. It isn't what you know that counts. It is what you think in time. Always be on time. Think on time. Think quickly. Act quick. Act positively. It isn't what you know that counts.
I am what I am and I need to be something else. This should be in your mind. This is what drives you forward. I need to be better. This quest for knowledge is important. If you want to be somebody really special, be yourself. Insecurity exists in the absence of knowledge. Knowledge became power only when you put it into use. That action should be done. Knowledge is also boundless, but the capacity of one man is limited. Obviously, we are all limited with our capacities, but use our capacity to 100%. Do not leave any stone unturned. Knowledge is not what you can remember, but what you cannot forget. That which is planted in your mind, deep-rooted. Learning is the rowing upstream. Advance or lose all. That's all. Learn something new. Try something different. Convince yourself that you have no limits at all. Men have a tendency to believe what they least understand. Once you've accumulated sufficient knowledge to get by, you're too old to remember it. This shouldn't happen. Teachers open the door, but you must enter by yourself. The more you know, the less you need to show. Do not try to overdo. Do not try to overshow. Let your knowledge and action be interdependent, and your action show your knowledge. The real key to health and happiness and success is self-knowledge. There has been an alarming increase in the number of things you know nothing about. We are drowning in information and starved for knowledge. This starvation for knowledge makes you more and more hungry and makes you get more knowledge day by day. Whoever acquires knowledge but does not practice it is like one who plows the field but does not sow it. So let your roots go deep and have a ripe. The great gift of human imagination is that there are no limits or ending. If happiness is the absence of fever, then I will never know happiness. For I am pressed by a fever for knowledge, experience and creation. All men by nature desire to know. Resolve to be thyself and know that he who finds himself loses his misery. The conqueror and king in each of us, knower of truth, let that knower awaken in us and drive the horses of the mind, emotions and physical body on the pathway which the king has chosen. Scientific apparatus offers a window to knowledge, but they grow more elaborate. Scientists spend more time washing the windows. The more they think, the less they do. Do your actions quickly. Know what to do. Know what knowledge you need to implement at that particular time. Know what you have to do. Do not beat around the bush or do not do something that isn't required. Do only what is required at that particular instant. To wisdom belongs the intellectual apprehension of things eternal. To knowledge, the rational apprehension of things temporal. A woman, especially if she have the misfortune of knowing anything, should conceal it as well as she can. For knowledge too is itself powerful. Knowing, knowledge and human power are synonymous, since the ignorance of cause frustrates the effect. Knowledge is rich storehouse for the glory of the Creator and the relief of man's estate. I would like to conclude by saying this famous quote: "The image of men, wit and knowledge remain in books. They generate till and cast their seeds in the minds of others, provoking and causing infinite actions and opinions in succeeding ages." So, always sow the seeds of knowledge deep inside your brain. Know what you want to do. Do what you know. Make your knowledge do your action and always be prosperous and wealthy. This is Silver Lining Show and I am your host Venkatesh, signing off from VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. Welcome to Experts Talk in VIT Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut,
teaching to technology, a discussion on anything and everything. Dear listeners, welcome to Experts Talk on VIT Community Radio 90.8. I'm your host, A. Jasmine Manazir. We have amidst us Dr. T.S. Pradeep Kumar, Professor SCSC, VIT University, Chennai. He is here to speak about virtual classrooms and tell us the informative things about virtual classrooms. So let's hear from it. Sir, first, we would like to know what is virtual classroom actually mean. I'm Pradeep Kumar, professor from VIT Chennai. Actually, virtual classrooms means the students stay at their own location and the faculty at a different location, and all together join in a particular session in which they talk to each other through some kind of voice over internet protocol. So means that the faculty speaks and takes the lecture. The students either can listen or they can able to ask questions with the faculty. In turn, the faculty can share his webcam, he share his desktop, whatever he want to do in the real classroom, he can able to do in the virtual classroom. So next question, what is the effectiveness of virtual classroom? Effectiveness in the sense that the learning materials will be delivered on time and during the lectures. So for example, inside a classroom, if I have a presentation, in the presentation, if I want to write or mark something, I cannot able to do that because I have a separate board, I have a separate projector for projecting my screen, which may not be possible in a classroom. But in a virtual classroom, even if I present any slide, inside the slide I can write or I can draw or even I can paint or whatever, I can able to do it. And even the entire thing can be recorded in a video session and then it can be produced offline, which cannot be, which is very tedious to do in a regular classroom. Yes. So in that case, the learners have a effectiveness of reviewing the video again and again if it has been recorded. When did this actual virtual classroom emerge? Cannot say in years, but actually in the virtual classrooms, before that we were talking about the learning management system. Still now it is the talk of the e-learning era. What we do in virtual classroom earlier is the faculty member upload notes or lecture notes or slides or presentations, whatever he upload, the students in turn download for later use and then he can use that. So this only we people call as virtual classrooms till this time. But now the things are evolved, meaning that, so why can't we make all the learners and the listeners and the speakers to be in a single place wherein everyone have a good learning, effective learning system. Okay. So that's we call it as a virtual classroom. You're telling virtual classroom is like teach students in class. So from UKG students are being in class till university level courses. So what is the age group, particular age group for sitting in the virtual class? Actually, there is no age limit factor for that unless you are a computer operator. I mean, if you know how to operate a computer, how to operate a browser, anyone can learn. Yes, sir. And for example, if I offer a course, let's say I offer a course on music. I use music notations. I conduct an online course every day 1 hour. So not only a 18-year-old kid or a 25-year-old man or even a 70-year-old man, they can able to attend it. So there is no age factor. Unless you should have a computer operator, at least you should know how to operate a browser and a computer system. What do you think about the virtual classrooms, how far it is reaching in India? In foreign countries, of course, because of the technological improvement, there will be a lot of involvement of students in virtual technology. But how far do you think it is in India? In India also, students are ready to adapt to any kind of technology. So only the speakers need to adapt themselves to, the faculty members need to adapt themselves to this kind of technological learning. So for example, in India, it's been there with couple of universities. They have already deployed this and they're running in the whole scale. I mean, whole scale means the huge numbers they are running. Usually for correspondence courses. So they host a course and they give the lecture hours of 40 or 45 hours per semester, and the learners during their free time they can go and attend the lectures. So it is already there, but now only it is coming up. So in foreign universities mostly they go with virtual classrooms, offline or either online, so they go for. India still we have to improve, take that, still we have to reach that step to make at least 10 hours of video lectures in every semester if a faculty gives in a particular university. That will be a very good achievement for us. Do you think the students are being positive towards virtual classrooms? Obviously, half of them, yes, because inside the classroom the faculty has the control over the students. But here there is no classroom inside because every place is a classroom. So a faculty member may not know whether a student is actually listening or not. In the virtual classroom. But in the real classroom, the faculty see that whether a student gets the information or not. So actually, there is a traditional thought among the faculty members, like the older groups who are very expert.
they tell that they cannot replace the traditional classroom. So how far their thoughts can be bring them to this virtual classroom? See, being a teacher, traditional classrooms, like if you take a chalk piece and go inside the room and then write the date on the board and then you start the lecturing is something you have a great feeling that every teacher can have. But replacing that with virtual classrooms is somewhat tedious. But virtual classrooms are for some kind of audiences. Now these days what happens is the students' life is very busy and they have a very busy schedules, so they cannot spend their time. So these kind of lectures, what do they help is? Suppose for example, I take a morning 8 to 9 o'clock, I take a class lecture. So in the evening when I was going through my my browsing, or I going through some social networks or some kind of information, I thought of sharing with my students. What I do is I go into the social network, I ping my students, hey guys, are you ready? You just gather a session for 15 minutes. I have some information to share about. So in this case, I cannot go for a real classroom, but virtual classroom really helped me. During traditional classrooms, the teachers will be telling that what they're going to take in the next class, next coming hours. In the virtual classroom, will there be any you will be providing modules and all. So will the modules be provided before in hand? Here there is an advantage here in virtual classrooms. In virtual classrooms, what do we do is for the next 1 week, I can able to give my topic for the discussion and on what time, on which date. I can able to give everything, and relevant to that I can give the materials also to the students upfront. So that the students can prepare and then come for the classroom, so that it may be a formal discussion rather than teaching and listening. So there are tutors who are normal universities, how they are selecting faculties. Are there means to select these tutors also? Are they experts? No need, because anyone can able to be a virtual speaker or a virtual learner. So how can we join if someone wants to become a student of that virtual classroom, or someone wants to become a teacher of that classroom? How can he get into that? Actually here there is one thing. This is a concept. Virtual classroom is a concept. There are so many tools and techniques available for deploying this virtual classroom in a software environment. For example, there's one open source software called as Big Blue Button. So this software, what it does, it is free and open source. So anyone can download and then you use it in your own server. So what you do is you download the software and deploy it and integrate this with the learning management system. So there are so many free and open source learning management systems are available. So what we do is this virtual conferencing software, we integrate it with the learning management system. There already the students and the faculty member will be in a classroom kind of authentication will be there. Yes, faculty under his 60 students. So he can able to schedule that virtual classrooms through the learning management system. So through learning management system, everyone has the control over it. Suppose for example, next year I don't know what I have taken last year, how many virtual class I have taken. But through learning management system, I can have the control over it. So I have the record of how many video lectures I have taken, how many virtual classrooms I have taken, how many things I have recorded, how many students participated, what was their questions, everything I can able to go in future for the next 10 years or 20 years or whatever be their time. But in real classroom, such a thing is not possible. So by integrating with the LMS learning management system, we can achieve that. Okay, let's go for a break in Experts Talk in VIT Community Radio 90.8 with me, Jasmine Manaz. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it. So she asked me to change it. Else, she will change me. Oh, poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! Welcome back, listeners. We are hearing Experts Talk on VIT Community Radio 90.8. So here we are with Dr. T.S. Pradeep Kumar, who is talking about virtual classrooms. So we would like to continue the session. Sir, could you please tell us how in classroom we have crowd control, isn't it? But how far we can control the crowd? Like how many students can be interactive or be present in the virtual classrooms? So actually, in these virtual classrooms, we have options like a student can able to ask a faculty a question if you want to ask a question. Either he can type the question or he can share his microphone to ask a question so that everyone can able to listen it. The same way, a faculty can also able to ask any questions to any of the student, pinpointing a particular student. Suppose for example, if you have 60 students,
Among 60, if I feel there are 4 students, they are not involving in any messages or any chatting during the session. So a faculty can stop in between and ask a question to a particular student about the particular session, what is going on currently. He can ask. So in that context, if once or twice if you ask a question, the entire class control will be achieved. I mean, entire class control will be there, because the other students also get alerted saying that okay, this faculty is keep on asking questions once in an interval. Okay. So we have to listen to his talk, or else after 10 minutes of my talk, I give a small assignment. I have a question here. You please fill the answer for this. After filling the answer only, we will go for the next topic. Okay. So that everyone will start filling up. Suppose if one student is missing in the session, he cannot fill it up. So the faculty has a control over it. So what are the devices required for virtual classrooms? Are there any devices? Devices in the sense, nowadays the entire student community goes towards mobile phones, smartphones, tablets, computer, desktop, laptops, like that they are going on. So what we do is, these virtual classrooms are supported mainly on a browser. So whatever device they have, they should have a browser to just open this software, and then to start using it, they need to have a browser. So almost all the devices like tablets, mobile phones, smartphones, laptop, personal computer, they have browsers, multiple browsers. So if a browser is there, then any device they can able to use it. You mean to say that a teacher can question any student from the class? So you mean to say that even the teachers will be having the view of the students who are there, who are present in the classroom? No, actually view of the student means if all the students share their web camera. For example, every phone nowadays have a camera, okay, and every laptop they have a camera. But desktop machines we cannot expect a camera. But if all have camera, a faculty can ask the students to share their cam, so that whenever a faculty needs, they can able to see the particular student in person through the web camera. It is possible. So books are the main, important. It cannot be replaced. They are told to be the best friends. So how far it can be replaced? What is the next level of books? Books, as a teacher, I cannot say book can replace anything. So books are the breadwinners of teachers. So means that without books, nobody is there in the world. No teacher is there, and no student should be there without books. So virtual classrooms are not replacement of books. E-books are there. You can download books and read in a tablet, and there are some private companies, they have launched their own reader to read the books. But still, if you hold a book in your hand, and then whenever you read something and you just put a line or you put a comment inside a book, that kind of feeling you never get in any of these devices. So books are not being replaced by any technology, whatever it comes. Books are books. Okay, sir. The students and the class teacher who's taking the class will be having the same material with them. The faculty wants to tell the students to refer the book. He'll be telling that please take this page number and please refer. So will there be any materials will be provided to the students? Like, in classrooms they tell to take the reference pages and all. So will there be any materials given to the students? Actually, in virtual classroom, this is one advantage here. As I told you earlier, before the students come for a discussion, not for learning, they have the material ready in hand. So the faculty would have given the material 2-3 days upfront, so that they read it and they come for the discussion. So when the faculty comes and discuss in the particular virtual classroom, the students already know what are the topics is going to be covered, and if they have any queries, they can just ask the faculty member directly. This virtual conferencing is based on only on system to system. So sharing a material is not a very big deal. So we can even the date of the session, we can share the material online directly through the software. In university levels, we have practicals, right? So we have labs and everything. So where the teacher goes and have a interaction between the students, they tell them the procedure. If they have any problems during the practicals, they go help individual. So will there be a possibility how far virtual classrooms will be in teaching practicals? Actually, in the computer science and software related thing, the same virtual classrooms can be a virtual laboratories also. It is possible because they do the programming on a screen, and the screen can be shared to the faculty member, and it can be virtually done. But suppose if a real hardware and suppose if a student want to do something on a motor or a generator, if you want to do some experimentation, which is not possible in this because it's only a software control. So which we cannot able to do it. Further, there is a separate kind of technology called as virtual instrumentation, wherein the student go to his hostel or his home. From there, they will be given a web interface that have direct control over the hardware. So that way he can able to do the experimentation. But I think it's still premature in India. I think none of the universities have practiced that. But couple of universities are doing some research over it.
Sir, in traditional classrooms, there are activities involved like the students can immediately, if he has any doubt, he can immediately raise and ask question. You will be given any interaction to see their progress. Students to see their progress, we will be giving them quiz, assignments and etc. tests and all. No, sir. How far it is in virtual classroom? How far it is used in virtual classrooms? See, virtual classrooms can be categorized into two. One is offline, another is online. Online means everyone's presence should be expected. The teacher or the student, their presence should be expected. Offline classroom means I share the information and I ask, suppose for example, as you said, I want to conduct a quiz. I just give them some 15 to 20 questions. I ask them to answer. So before you come for the virtual class, online session, you please complete the test and then come. So once they complete the test, I have the grade. As a teacher, I have the grade for all the students. So once they come for the discussion, I can able to say that. So how many of them achieved the attainment, how many of them not achieved the attainment. Based on that, I can conduct the next lecture. After 10 minutes of my online lecture, I ask the students to, okay, there is 10 questions are there. You go and answer and come back. Again, I will be waiting there in the same virtual classroom. The students go and write the exam. By the time I able to see how many of them rating, what marks each of them got. And after that, my way of teaching or my way of delivering the content can be different because I know what the students are up to for the first 10 minutes. So this way I can able to share the material, whatever I can able to, I can do it because this virtual classroom software is going to be integrated with the learning management system. It can be easily done. So in classrooms where you can see students and teachers while conducting exams and all, you can see them personally, like what they're doing. So the chances of malpractice is very less there. How can virtual classroom control the malpractice? Virtual classroom malpractice means instead of one student, another student will be presenting on his behalf, on his or her behalf. That is only because it is virtual classroom is not about testing a student. It is only for discussion or learning activities involved there. So no malpractices are possible except impersonation. If a student is there, I ask him to come by 6 to 7 o'clock the session. Instead of him, some other student come and present without any web camera. I cannot able to see who really he is the one attending or somebody else is attending. That kind of mistakes are possible in virtual classroom. So we'll be back after a break in Experts Talk, VIT Community Radio 90.8 with me, Jasmine Banazar. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Welcome back, listeners. We are hearing Experts Talk in VIT Community Radio 90.8 and I'm your host, A. Jasmine Banaz. Here we have Dr. T.S. Pradeep Kumar, who is speaking about virtual classrooms and its advantages and how it is used. So sir, in usual classrooms and all, we have immediate feedbacks from the students. In virtual classrooms, can we be able to get the immediate feedback from the students? Yeah, definitely yes. Because inside a class, when you teach something, the students may not respond, for example, because directly in front of a faculty member or in front of a teacher, a student hesitate to talk. That is now recent days the students are not like that. So they tell upfront, they tell in front of the faculty directly, sir, we are not getting this point. But in a virtual classroom, since a faculty member cannot able to see a student or only when he see through a webcam, the student can type a question. As a question, sir, we could not understand this concept, can you please elaborate on that? So a faculty member can able to get a feedback, okay, whatever I have taught so far, the student could not able to grasp it. So I need to do the same process again. So there is a chance that I can get immediate feedback. And even I can openly ask in the public chat, I can openly ask how is my teaching or how far this session is going on, is it good or you need improvement from my side. So the student, they have a frank feedback will be given directly in the messages. Even the student need not talk, but at least he can type it, okay, sir, it's okay. Good, we understand this concept well. So but such a thing may not be possible sometimes in the real classrooms. What is your view about tutor-learner relationship in virtual classrooms? One thing is missing in the virtual classroom. Yeah. The feel, what body language the student uses, that will be missing in the virtual classrooms. I cannot able to see all the students at all times. Yes, sir. When there is a doubt, I can able to see the student. Else I assume that, okay, all are listening to my lecture.
So that kind of student, but still student tutor relationship will be good if at all if we have a good content delivered in a particular session. So as you said, body gestures play an important role in learning. So if the class is boredom, you can make the class interesting using body languages. But how do you feel that in virtual classrooms you can make it interesting? Yes, now actually VIT University is going for a next level of like flipped classrooms. Means that before the student comes, they have we have a video lecture already been recorded and shown to the students. Before they come to the class, they seen the video and come. So for example, if a class is boring, what can be done is related to our topic, we can present a video. Let's say for example of a minute of duration. Inspiring video in which the students can able to get some information from the topic what we deliver. So that way, to make all the students alert as well as all the students to make involved in the topic, we can have so many mechanisms. So one thing is we can tell a story. Okay, students, now there is a story time. I am going to narrate a story. From the story, you please observe what is hidden in that. So what is the hidden message in the story? So we can tell a story, or we can say an analogy, or we can present a video. So this way, either in the classroom or a virtual classroom, we make it interacting and we make it interesting. Are there any tools to classify the virtual classroom, like content management? What about the content management in virtual classrooms? No, actually content management, I was pointing out earlier, the learning management system. Yes. So usually content management system means any kind of content, let it be audio, video or anything. So it is for a general audience, not mainly for learning. So the same content management, it's twisted for learning. So we call it as LMS, learning management system. So what we do is, whatever for learning, everything will be in a single platform. For example, you can create a forum, you can write a book, you can write a Wikipedia kind of stuff, you can create a workshop, you have a questionnaire, you can have a survey, quiz, you can give assignments, you can give even this virtual classrooms, you can conduct a session on a virtual classroom. So everything is related to learning, everything is bundled in a single piece of software. That we call it as content management or learning management system. So virtual conferencing is a tool which can be incorporated inside a learning management system. Okay. So what about the OS compatibility, sir? Can it be used for in any OS, or should we use a particular OS for using? Compatibility, as I already told you about this, you should have a browser. Okay. The browser can be in any operating system. But the thing is, for deploying this kind of software in a server, you should have some operating system. I mean, only the deployment needs a specific operating system, but for an end user or the students to use, you need only have a browser. So operating system independent. As you told before, there are many free softwares available. Can you mention some of the softwares which are available freely? One software is very effective, Big Blue Button. Okay, that sir. is one software. It is free as well as open source. Okay, Sometimes sir. what happens is they tell it as free, but if you started using it, after a period of time, if the strength increases, then that it's something like in-app purchase or something like that. So if you use a particular limit, it will be free, but beyond a period of time or beyond a period of usage, it will be charged. So there are so many software, but the very best thing being Big Blue Button. They give the entire APIs. I mean, APIs mean they give the entire software to be deployed on our own server. So if we have a physical machine with us, physical computer with us, we can install it and we can use it for our own purposes. And there are other proprietary software like Adobe Connect, WebEx and AnyMeeting. I mean, they charge based on the usage what we use. So if we are new to the software, the Big Blue Button, is there any instructions for the users? Yeah, there are even the company who Blindside Networks. Yes, sir. They have a document available for how to install it on a particular server, because this software needs audio, video, and internet connection, as well as you need a computer or any gadget. Okay. So here how to enable audio, how to enable video, because not only you, the listeners also has to have the mechanism. So for that we need to have some tuning, have some tweaking. Once it is done, for a faculty member and a student, they do not every time bother about this. It's a job of the administrator to bother what are the things to be enabled for installing this. In a country like India, there are many rural areas. So the aim of our government is to educate everyone in India, including the rural. They are taking so much of measures to improve education in rural areas also. So how do you think virtual management can reach the rural areas? It is very easily done. For example, you take a village A, which have only 1,000 peoples. Okay. And
assume that village is there in the hill station. So if it is raining there, so during raining there could be some landslides because it is in the hillside. Because of the landslide, there could be some evacuation of people from the village to the nearby safest place. It could be there. Suppose in such a case, the government have to give them information that tomorrow there will be a rain, so either you evacuate to this place or be in the safer place. So in this case, either the government has to reach the village, all the 1,000 peoples, which is physically impossible. So virtual conferencing or virtual, we cannot say virtual classrooms here, virtual conferencing we can say. So at least one person in this 1,000 people, if he has a internet connection, let's say we have 3G, 2G, 4G, even these softwares are being scalable for 2G network also. Even if you have a very slow network, still it is capable of it. So what we can do is, the corresponding authority, a person from the village, he showcase the entire video being given by the government to all the peoples of the village. They can be evacuated very easily. So this is possible. I mean, these are all the initiatives of the government to the people. So this is the case, then learning is not at all an issue in rural areas particularly. So they all gather at one place, let's say Saturday, Sunday. Saturday from this time to this time, you come to this place. As a, even you can see in villages, like they have only one television set. The entire people gather at a place for seeing the television. So that kind of thing, the same television, instead of television we have a computer over there, and somebody come and teach us, they will come and listen to that. Okay, so it will be very so what is the cost effectiveness of installing virtual classrooms in those so actually areas? cost effectiveness means, so for deploying the software you need to have a server. Yeah. So that is the administrator side. For a user, let's say a student or a faculty, they should have a faculty definitely should have a web camera. Yes. Because he has to show his face. He should have a microphone, so that whatever he speaks, the others has to listen. And he should have a recent network connection, either a Wi-Fi or a third generation or second generation network. And he should have a computer, a gadget. A computer is preferred, a laptop or a system is preferred rather than a tablet. What is your opinion about virtual classrooms in India in future? As the recent study says, students across the country, in most of the colleges, what do they do is, there are so many MOOC courses, massive open online courses, massive open online courses, MOOC. So what do they do is, if you have a specific topic, for example, a very very advanced topic which is not there being conducted elsewhere in the country, but a foreign professor, he is taking this topic freely for the entire world. So I don't mind registering there. So after completing the course, if you pay some money, they will give the certificate. But if you don't need a certificate, but still you feel that you learn something from a faculty, so what do they do is, there sometimes they conduct virtual classroom. So means that they ask to come for a online session, so the errors or whatever doubts you can able to clarify. So once in suppose the duration is 3 months, then once in 2 or twice in the 3 months they will be online. So you can go and ask any queries or any doubts, anything, everything is freely available. So means that this MOOC kind of stuff, India also will be gearing up. Now it says that so many college students are registering the courses elsewhere. So before they come to the real class, they already have gained knowledge through a MOOC from a foreign professor, and they come and sit in the Indian classroom. Such a level of thing happening in the current students' life. So we have to move along with the technology as well as along with the learning process. So did you face any technical or security issues while using virtual classrooms? Please share your experience. Technical difficulties means when this software is being deployed, we have a number of users at a given time. So for example, for this 1 hour as a speaker, and there are 60 students as a listeners. Now at the same time, suppose if I want to address 3,000 students at a given time, so I should have a memory, I should have that much processing power, and I should have whatever could be the software. I should have, if I want to go in huge numbers, I should have that facility. So as of now, I am lagging only in that facility if I go for massive. But still now I have 60-65 students per classroom, so I don't mind it as difficult. But in future, if I go for a online MOOC course, like massive open online course, in which every learner from all parts of the world, if they come and attend my lecture, I really feel to have a good system configuration. So that will be the only difficulty, but else with the minimal resource, whatever available, we can able to deploy that. So are there any universities in India using virtual classrooms which are employing virtual classrooms for their student teaching experience? Okay, so in fact I just got information of this big blue button through my university where I be alma mater. So my Anna University, they conduct the correspondence courses through this, and
Actually, what happens is they give the session for 20 hours per semester. In the 20 hours, a faculty member come and deliver the lecture through this big blue button, and whoever the students enroll in that corresponding course alone, they can go and attend the sessions. But it is not mandatory, but if you want to get some information, you can go and attend it. So through that only I came to know that, and since trying to explore so many things in that context, I thought of why can't VIT University can do that. So I'm in process of deploying the software in our campus. Oh, sir, very happy to know from you. The world has become small using technological improvements. So thank you, sir. So we have got so much information about virtual classrooms and how it is used. We have got so much information, and hope we as Indians will help India to employ virtual classrooms, and hope we'll be using these virtual classrooms. Of course, it cannot be replaced by traditional classrooms, though we can make it used for more improvement. Okay, thank you, sir. Thank you, listeners, for listening to our program Experts Talk in VIT Community Radio 90.8. I hope you all have gained knowledge about virtual classrooms, and I'm sure you'll be making an improvement through this talk. Thank you. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8 FM. This is your host RJ Shashank, and this is your favorite show VIT Achievers. Today we have somewhat a special guest on the other side of this mic, because she has also been an RJ doing shows, and it is very fortunate for her and very proud for us to tell that she has been one of the rank holders, and she has been awarded by the Vice Chancellor in the VIT University Day a few days back. So I have with me in the studio Aishwarya K. Welcome Aishwarya to the studio, and a lot many congratulations on your achievement. Thank you so much for calling me. It's actually a privilege for me to sit in the seat, because as you know, I have been anchoring the shows. Always it was on the other side. So it feels actually comfortable to sit here. A little nervous also. Now I can imagine how far the guests might be nervous when they come to the studio. It feels nice, and it's really great to be here. Okay, very nice. And as you said, it feels comfortable, so I'll try to make it less comfortable by bombarding some difficult questions. I don't know what kind of difficult questions you have prepared, but I hope that I'll answer you the best. Certainly, you have been answering maximum questions in the examination, then only you have been bestowed upon with this prize. So, Aishwarya, the first question would be that I have read this saying or a quotation from somewhere that excellence is not an occurrence, it is an attitude. What is your take on it? I actually agree upon that. Because as you see, like people who achieve greater heights, sometimes the success is like it's very short. So if you want to have an achievement for that is prolonged and people want to remember you, it should be through your attitude. So like when I came to VIT, what I saw is in my school we have a different kind of an attitude. Like we have a proper discipline and everything. When I came, I see a lot of different kinds of attitude, and people are not at all, some are not at all disciplined. And they don't have proper manners and all. So I wanted to make a change, so I know wherever I reach, even though like I might not reach the level I wanted to, or I might reach a better level, I just wanted that my character remains same forever. Okay, very nice, very great thoughts. So Aishwarya, to the best of my knowledge, you stood fourth this time in your branch. And as we were discussing before the show, there was also one time when you got the second prize. So it's second prize or fourth prize, hardly any difference between the magnitude of excellence, that is the CGPA, but that time you got some 13k and now you have some 1k. Now you please be very frank and tell us what you feel about it. I feel bad actually, like right now when I got second rank, it's like okay, nice, but next time I wasn't thinking whether I should keep the rank or I should work more harder. But I know I'm not gonna get first rank, but I know I should maintain my CGPA, but I maintained my CGPA, but people excelled more than me, and now I feel I should have got the 13k.
because I spent a lot and I was able to buy things which I couldn't have bought. What all did you buy with that amount? I bought clothes, then I gifted my sister certain things. Very and, sweet. I gifted my friend, and yeah, I was spending for the others. I gave my friend a little. Okay, so treat. there were some friends who have really, I think, cursed you because you didn't gift them. That is why you have fallen very, very slightly. So here we'll be joined by Abhishek Murli, who stood first in the Triple E branch second year. And yes, we have been joined by him, and very swiftly he entered and he sat on his hot seat. Hello Abhishek, welcome to the show. Thank you, and sorry for being late. It's okay. This is also an attitude of excellence, being a little late. Oh, no. Great people are always late because they're procrastinating. Very appropriate. So Abhishek, you have been getting or fetching or occupying the first rank consecutively for the second year. Am I right? Yes, that's true. So Abhishek, just before you came, I asked Aishwarya that excellence is not an occurrence; it is an attitude. It's a habit. Yeah. So what is your take on this saying? See, what I believe in is that in order to achieve rank 1, in order to excel in any field, you have to make an effort by excelling in the small things. So excelling in keeping a routine, excelling in keeping your focus to a particular goal, and I've seen it for myself that in any time when I let go one of these things, it begins to become harder for me to achieve that rank. So yes, excellence is very much an attitude. It is in how you conduct your life that will in the end show that how you do in your goal. So both of you must have been brilliant achievers on your school level also. Am I right, Aishwarya? Yeah. I wasn't. I wasn't at all. Then Abhishek, we want to know that you must have fetched an inspiration from somewhere or a motivation which has pushed you or triggered this fire spark in you. So tell us about it. So basically what used to happen in school is I was this person who was always in the middle of my class. I was not very much great in anything. And when I came to college, the first drive that came in me was I need to do something to make myself stand out. To say that okay, this is Abhishek. It was Abhishek. Then okay, then he's somewhere. He has something associated with him that's only his. And from the get-go, I picked up this Triple E branch because I was very much interested in it. So none of my classes used to seem like a drag to me, and it all came very easily to me once I started doing this. So the spark that I wanted was just to make myself separated or distinguished. So to the best of my knowledge, that among the top 5 or top till 6th or 7th rank, there is marginal gap in the CGPA. No, I don't think so. There's a marginal gap between us. Okay, so what's your CGPA, Aishwarya? Mine is 9.64, and I know his is like around 10. No, I'm at 9.85. Okay. Yeah. I heard it's 9.9. Yes. First, second. Rumors. There were terrible rumors. Yeah. First, second, and third are some distantly above, but the rest of the ranks are huddled close to some number. So, like you all are achievers, or there must be, they may not be a sense of competition, but there is competition going on between your scores. Yeah. So, what are your personal rapport with each other? Schools. Personal scores. Scores. Okay. So, I mean, my roommate, he is currently outside the top 10, but the thing with that is, you don't let marks come in between. I mean, yes, it comes in with a lot of people. But I personally know the second ranker also, and we both talk a lot about companies and what is our future prospects. So I guess here in the end we're all coming out with the same objective, is to have a good CGPA, is to have a good knowledge base, and as long as we keep pushing each other, I feel that I'm gaining from the competition, and I try to surround myself with the same people. Okay, Abhishek. So this question could be asked very comfortably, that in your branch, which professor did you like the most? Oratic person, very nice to study from him or to learn more with him, someone? Yeah, so the professor I liked, and this is not necessarily because he used to give marks or anything, but there was this professor in my Signals and Systems class under the name of Matthew M. Noel. Now, pretty much the only professor I think, after 3 semesters I found who used to teach so very well conceptually, and who used to teach the basics. Right from the get-go, he taught the basics. He gave a foundation. Very, very strict, yeah. Yeah, I got lot of my seniors telling me that he has the record for giving up the most number of failures in a class, but no, he actually came as a replacement. She's in my neural class and I'm really afraid.
But yeah, so he was the one faculty I really liked. And, regardless of his marks or anything, at the end when I came out of that, I'm still able to remember concepts I learned from that class. So he's my favorite faculty till now. Yeah, absolutely. Okay, I want to actually appreciate all the SAS teachers because as far as I've seen, Madam Diplomatic. I don't know, like I don't know, like each sem we have different professors and. See, that is for sure that every professor has a lot more knowledge than us, No, and no, we have learned something or other. But absolutely, I didn't criticize any professor. No, I'm but not criticizing, but. But I wanted to just know that you people are like toppers, so you have some superficiated brain. You can no. like who is a very nice professor. So from that aspect, Okay. So Yes, Ashwin, for you have to me- name one person. Yeah, I'll say it's my maths complex teacher, Gopala Krishna Gadiyar sir. Okay. I don't know, like I haven't actually attended half of his class, but still the Just level 9-pointer of, things. like he is so loving, and when each and every time I see the smile in his face, and he kind of recognize me or everybody in the class, and that one quality of a teacher I love a lot. Okay. And because after coming from school here, I have seen like teachers kind of don't remember your face or. So how did you like complex maths? Huh? How did you like complex maths course? Like it was the only maths course Okay. in which I fell below 40. Okay, I love. And I fell to 30. No, I did well. Wait, I'm sorry, only math course? AOD was difficult. Above 40, I can Yeah. I scored. Complex. And was look at him, he's giving me complexes on this complex thing. He's not scoring less than 45 in any course. Listen, I got like a 28 in my complex paper. Okay. That may be the single A grade and all others. No, he S. got S. Huh. I had a 10. I had like a close to 10 GPA last sem. That was S only, yeah. That's the mark. That is the mark of excellence. Yeah. Anyways, like if there is some drawback, and you'll try to improve, and you'll do better in your FAT. Okay. that And listeners, I would like to point out one thing that I have been doing many shows, and most of the people, even though those people are also great achievers and great brains, but they have some inhibitions. But today the guest I'm having, okay, Aishwarya is an RJ, but even Abhishek, he has no inhibitions and he's very frank and fluent. So it's really nice of him, and I am also Thank you. charm stricken by this person that he must be a great brain. Okay, so apart from this mammoth CGPAs that you have studied, what are the other involvements? So academic involvements, I frequently participate in hackathons because I'm a big lover of electronics and software related things. So I regularly participate in hackathons, and for a brief moment I was part of the basketball team of my school. Here I couldn't come to that level, but I try to play sports regularly and keep something else apart from academics. Yeah. No. Yes, ma'am. She's an RJ. Okay, I love this job, like RJ. We all. This is like my passion. I love speaking, Yes. public speaking. So whenever I get an opportunity of anchoring, and also Rivera, we get the opportunity to Yes. interview people. Yes. And that's the main thing. Then later on, like half of my time I spend with friends. And also if I get a 3 or 4 day leave, I leave home. So And the rest 98% time studying. no, and as I'm not that interested into the technical aspect. Okay. Like right now, I'm not that into Yeah, it. it differs from person to Yeah, person. so I'm not that into hackathons and stuff, as he said, and I'm also part of a chapter where most of the management works goes on, and I love speaking. That's what I can say right now. Okay, so you both would have interacted with each other, like there was any kind of even a cold war, like for marks? Never. See, we shared one class before this, if I remember, our nanotechnology class, and I don't think both of us would have attended that class. I didn't. Okay, so no, that subject was, let's just not talk about it. Yeah. So, it was never that sort of thing. Like, when I go studying for a paper, I'm mostly thinking about how would I do better, and if I've done a previous paper, how do I improve upon it. It never really came down to how others were doing. That was, that wouldn't matter if you're doing well. So no, nothing like a cold war ever. For
this show only I actually talked to him. Yeah. And before that I didn't even talk to him. I just know these people are there. And no, there is nothing as such. Nothing as such. Absolutely. There must not be. So, listeners, I hope that you would be having a great time, and I am also having a very great time interviewing these two rank holders of VIT. So, we'll be right back after a short break. Stay tuned. Keep listening to VIT Community Radio 90.8 FM. करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार है डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार है तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे अब साथ भी है सदा रे जज्बात अब है कफारे अपना कोई मुझे पुकारे aşkı seviyorum अब हद से ज्यादा सहारे 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 Welcome back, listeners. You are listening to VIT Community Radio 90.8 FM. This is your host RJ Shashank, and you are listening to your favorite show, VIT Achievers. And today I have Aishwarya K and Abhishek Murli, rank holders from EEE second year. Welcome back. Welcome to you. Thank you so much. My next question would be a leading question to what we covered in the last section. Abhishek, tell us something more about your hackathonian ventures. Yeah, so recently I was part of 3 hackathons, and in the very recent hackathon we procured second prize, our team. So basically in these hackathons, it gives me an idea of how to deal with a problem statement. So, generally you have companies coming in, or you are given some problem statements that are actually real world problems. And the idea is just to focus on a solution. Solution can be simple, hard. So like in the last hackathon, we were given a Swachh Bharat statement. So what we did was like a smart dustbin. Yeah. And it gave me a good idea of how to, integrate so many things and work with a team especially. Yeah. What about you, madam, that apart from RJing and studying anything else? What you expect me to answer? I don't know. Okay, so Abhishek, which is your favorite EEE course till now? Favorite EEE course? Okay, that would be difficult, but it would have to be this subject we had, electromechanical energy conversion. Probably the only subject till now that has, it's helping me in users, because right now, like when I'm looking at internships, that's the one subject I'm able to put there, because electrical machines. Rest all is like more of a building course, but I enjoyed doing that subject. I really did. So Yes. But I loved doing that course. It was just felt like, I was at home doing that course. He was in my class. Oh, I was? No, you were in my class. Keeps a track of in which class you are. I was in Sharavan sir's. Okay, no. No worries. I was in the evening slots then also. Which is your favorite course, Aishwarya? Mine, I like analog and digital circuits. Oh, no. I like the teacher also. I was Who? in the Vidya Sir. But most of them have troubles with him, but I like the way he teaches. Oh, no. Application oriented rather than just writing something in the You were in semiconductors. What was your slot? semiconductors. Yeah. I think A1 or Yeah. We had that. You remember we had the 3-question paper?
You didn't have it, right? Yeah, Vidyasagar said this. Vidyasagar sir said this question paper that had 3 questions in it, 15, 15, and 20 marks. Last winter sem. Yeah. Yes, exactly. Beside me, that boy was sitting. Only 1/4 of the question paper, first page was covered with a question. Some values of It was alpha and design beta were given. Only design questions were there. Oh, that was so bad. And he. Nah, he didn't. In my class, I don't know about that. 29. Still, he can, touch or he can hold that 80 overall. Look at him. Yeah. No. I don't know what. No, yeah. Isn't it Bazigar? Bazigar कहते हैं. Haan. First time I've got someone who's correcting me in poetry. So I am a big fan of Hindi movies, so these dialogues right up my alley. Okay, so Abhishek, Aishwarya was telling me before the show that you have an interesting story to share with us. What is it? What story? I don't know. You can say anything. Okay, interesting story. Yeah, so the interesting story would be that pretty much I don't want to leave college. Yeah, it's the first thing that I came up here with, and The speed which you are going, I think you leave earlier than fourth year. oh my god, no. Learning by his phones, like around 7th sem, yeah. Yeah, okay, great. But I don't actually want to leave because as much as we hate going to classes 8 o'clock, then in my case 7 o'clock classes. Somewhere I feel that I'll end. Yeah, I used to 6 to 7. I have my applied numerical class. I'm in evening slots, right? Yeah, so those 4 credit courses. But I don't want to leave college because in a way this has been a much better experience for me than my school. And here I actually found good friends and roommates. And I really never want to leave college. And this is the best story I have with me right now. This entire college life for me. So Abhishek, tell us specifically what has been the transformation that brought about this great string of successes for you in this college life. Because you told that you were not a very brilliant student in your school days. Yeah. So I used to do well when I came down to my juniors. I mean, till my 5th or 6th grade, I was achieving, 90 plus percentage. But then, I don't know, like towards maybe the other part, like I realized that maybe I didn't fit in my school as well as I wanted to. And I didn't fit into the popular category. But one thing I always prided myself is in the fact that I try to gather knowledge. So whenever a paper comes in front of me, the question never seems, out of the blue because maybe I've read somewhere and I can answer it. So the one thing I want to say to anyone who's trying to prepare is don't try to go into the book knowledge. Anytime you see an interesting article, interesting topic, just note it down somewhere. And this serves for 2 things. One, it removes boredom. When you're bored, you touch upon these topics, you gain knowledge. And secondly, everything is always related. So you learn knowledge in one place and you can always apply it in another place. So that's the one transformation. And secondly, I tried not to put too much load on myself. So I mean, if something is not coming to you, give it a break, get on it later. And these are the few things I tend to do in every day. I hope that everyone in Tripoli are listening to this show. You get some serious good tips from. Everyone will listen. Then as they pulled you from 2nd to 4th. Okay. But now, if further they pull you, then you'll get that 1K. She is not going anywhere. She is not going anywhere. No, it's not like that. But still somebody will be there. That Yeah. texture of excellence, your CGPA, even it drops a bit. Once you Yeah, achieve it, point. you become an achiever. And you have proven that you have the brain and the potential. Yes, thank So you. Aishwarya, now you tell us, our listeners, that what could they apply in their academic life in order to excel or improve their performance? Okay, I don't know. I'll tell about myself then. Yeah. For me, I actually don't take the academic thing into my head. Okay. So it's actually a part of my routine. No, specifically So talk about how you prepare how for you the prepare examinations. for the- okay. So basically preparation, usually Yeah. what happens, they prepare just one day before the exam. Okay. So sometimes people are that much capable, they can do it, but most of the people are not. Yeah. So they have to prepare beforehand, at least just goes through the syllabus and what they have in it. Basically they should have that. And then maths and all, they need practice. Regular. Then regular practice must be there, and and do your DAs properly. Yeah, very, very important. And also don't take stress. My roommate, she though studies from 6 o'clock, she'll study till 3 o'clock. Oh.
And if you see me, I won't proper And how sleep. much is she able to score? Yeah, she has below 9 CGPA. So I'm taking it like when you take a lot of stress also, you won't be able to do things properly. And if you have a proper structure and proper routine, then it's easy for you. And I don't think taking stress or thinking so much about anything is not gonna work out. So, what is your funda for being fabulous, Abhishek? So pretty much when it comes to the basic logic I apply is, okay, you go for class, you have 1 hour class. Now you have two options, either study or you don't. So if you don't study, you're still wasting 1 hour sitting in class for that, for no reason. Yes, precisely, because you come back to the room and then you have to spend some extra time learning. So in that way, what I try to do is I try to maximize. I'm like, okay, if I have to learn anywhere in the room, why not I learn in my class? And the thing with the human brain is, we are easily able to make patterns. So if you are seeing something, like maybe 1 week before, you will easily be able to recollect it later because you've seen it that one time. And it's fabulous, and that's something we should exploit. And what I do is I'm not able to study continuously. I just cannot, because Put your hand towards that. Do you study continuously? Do you study Me? continuously? you just said that. If I can sit till 2 hours. That's also a caliber, Abhishek. 2 hours. Yeah, that's true. Their attention span is greater than ours. It's so evident in the libraries. I actually don't bother about Yeah. what's happening. But that's very important. I mean, so many people will come and tell you that, I study for 7 hours, 8 hours. It's a proven thing. Your human brain cannot, it cannot, remember, it cannot concentrate beyond 4 hours. And we all have different, outputs. So what I do is that, okay, that 1.5 hours that I'm studying, I make sure that it's fully concentrated. And then that's it. So that someone can achieve in 2 hours, someone can achieve in 4 hours. But at the end, the amount of time you're concentrating, it should be very important that no one is distracting you and you're not distracting yourself, especially. So, like, both of you named some electronics courses only as your favorites. So, what about electrical courses like? Do you like He them? said Electrical machines. Yeah, DC motors. Yes. So As we are approaching towards the end, Abhishek, what is your target in life to become? So I just I want to keep studying, because every time I look around me, I look on the internet, I see articles, I see people, achieving, and they're achieving because they're constantly working. And for me, the ultimate aim is to keep pursuing knowledge, is to keep, applying that knowledge somewhere. It should not stop, okay, that, once I'm outside college, I'm doing the same dead-end 9 to 5 thing that's a job is demanding of me. I want to keep learning, keep reading, and, just explore the world. That's what I want to do with this knowledge I have. Explore and solve the problems. I don't know, like you might find this silly, but it's it's my dream to go to different places and study something. So after this, mostly I want to learn something abroad, and not like I'll come back to India, of course, but I want to travel the world. And one thing in life is I know that studies is all doesn't matter at last. So what the people you love and the how much friends you make, they matters more. I want to meet new people, I want to experience new culture, and I want to be a good speaker. So if I get somewhere where I can be a good person and a good public speaker, I want to get such a job. So that's my dream. Basically a politician. I don't want to be a politician, but if in some way I can help out some people or inspire them, if I can achieve something like that, then that will be great. Correct. So, listeners, I hope you had a very nice time. It was a very informative and inspirational session. As we have approached to the end of the show, this is your host RJ Shashank bidding you bye till the next episode comes up. Keep listening to VIT Community Radio 90.8 FM, and at last I would thank Abhishek and Aishwarya to joining me. Thank you for having me. And once again, I congratulate them on their achievement and wish my very best luck for their future endeavors. Thank you, listeners. Stay tuned to VIT Community Radio 90.8 FM. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே.
hands and little feet, little eyes and little teeth. Don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Every weekend that goes, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and little feet, little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Wiggle man. Hello, everybody. You are listening to VIT Community Radio 90.8. This is Second Look. Here, you will see our love for movies. I'm Vibisha, your host for today, and we have a guest too. Let's welcome her to the show. Hello, Areja. Glad to have another movie buff here. Hi, Vibisha. Hi, everyone. I'm also happy that you invited me. So, how's your day today? I had continuous classes, cons of having mixed lot. A pretty hectic day. Well, how was yours, Da? Me, on the other hand, I had a pretty relaxed day. Usually, my Mondays, Wednesdays, and Fridays are jam-packed, and my Tuesdays and Thursdays are relaxed. So it's like being on battery-saving mode for a day and running around the next day. I really miss school. Vibisha, remember how happy we used to be when we were kids? Oh yeah, ice creams and no homework days used to make us happy. We just had no stress. We were all giggling and happy. I really miss that. I miss watching Tom and Jerry, Noddy, Scooby-Doo. Dexter's Laboratory, Popeye the Silent Man, and what not. And I miss Harry Potter too. Yes, we grew up watching Harry Potter, right? Remember, back then, Harry Potter was a superhero. We used to get school bags, pencils, pouches, labels with Harry Potter. And how we used to flaunt them at school with such pride, huh? Dude, I'm feeling nostalgic now. Now that the Harry Potter series is over, why not we talk about Harry Potter? Agreed. Let's talk about Harry Potter and rekindle memories of our childhood. Hey you, fabulous listeners and the million Harry Potter fans. What is far better than talking about the one character who is very deeply carved in our hearts? The boy who lived, Harry Potter. People, before we talk about the creation, let's talk about the creator. Now. Are you thinking about Lily Potter and James Potter and Voldemort? I was talking about the creator of these characters too. It's J.K. Rowling. Now she's a billionaire. First female author billionaire. I wonder how many zeros would be in a billion. Hey Vibisha, the recent buzz is that she lost her billionaire status by donating $160 million to the charity so far. Her main beneficiaries are charities that help single-parent families. They offer free childcare facilities and they help single parents to find employment or enter education. Lots of people would be sad to lose their billionaire status. But JK
didn't regret her decisions. In fact, she's very proud of her choices. She said, "You have a moral responsibility when you have been given far more than you need to do wise things with it and give intelligently." Her words are inspirational, and many people have a newfound respect for the extremely talented writer. She is one of the very few celebrities who can actually relate to people who are struggling financially, as she was once in a similar position. Before Harry Potter was established as an author, she was in benefits and struggling to make ends meet. During this time, she also went through heartbreak and a divorce, but she persevered and continued to put effort into achieving her dreams. At one point, she was even writing Harry Potter on free napkins in cafes. In the end, her determination paid off, as all of us could see it. And she quickly went from being an unemployed single mom to being the first billionaire author of all time. This might have influenced her decision to give an astounding amount of money to various charities that mainly focus on helping single-parent families, offering free childcare facilities, and helping single parents to find employment or enter education. She's also written 3 books for charity: Fantastic Beasts and Where to Find Them, The Tales of Beetle and the Bard, and Quidditch Through the Ages, and The Tales of Beetle and the Bard. These books alone have raised almost $30 million for various charities. It's pretty impressive, huh? Because of her charity work, J.K. Rowling is now a millionaire instead of a billionaire. She may no longer be on the Forbes list, but her generosity has changed the lives of thousands of people, which many people would agree is far more important. She truly is an inspiration. If everyone was as generous as she is, the world would be a much better place. Thank you, J.K. Rowling. Do you all know how J.K. Rowling started off writing these Harry Potter books? Let me tell you, J.K. Rowling's first idea of Harry Potter, while delayed on a train traveling from Manchester to London King's Cross in 1990. Over the next 5 years, she began to plan out the 7 books of the series. She wrote mostly in longhand and amassed a mountain of notes, many of which were on scraps of paper. She arrived in Edinburgh in 1993 with 3 chapters of Harry Potter and the Philosopher's Stone in her suitcase. By now, she had a baby daughter, Jessica, but she continued to write in every spare moment she could find. When Joanne had finished the manuscript, she sent the first 3 chapters to a number of literary agents, one of whom wrote back asking to see the rest of it. She says that it was the best letter I had received in my life. After finishing the first book and whilst training as a teacher, Harry Potter was accepted for publication by Bloomsbury. Harry Potter and the Philosopher's Stone quickly became a bestseller on publication in 1997, and the book was translated into other languages. Harry Potter started spreading around the globe, and J.K. Rowling was soon receiving thousands of letters from fans. Come on, let's relive the Harry Potter era, starting from Harry Potter and the Philosopher's Stone to the Harry Potter and the Deathly Hallows Part 2. The first movie in the Harry Potter franchise was Harry Potter and the Philosopher's Stone, starring Daniel Radcliffe, Rupert Grint, and Emma Watson as the 3 leading characters. On his 11th birthday, often Harry discovered that he's a wizard, so off he goes to Hogwarts School to learn the ways of the wand. But it isn't all lessons and making friends. Harry is destined for a showdown with the evil Voldemort. Sometimes, the best plan is to do things by the book. With over 100 million Harry Potter readers desperate to rush down cinema aisles to see their hero on the big screen for the first time, you can't blame Chris Columbus for sticking close to J.K. Rowling's novel. It's one thing to let your imagination loose with the words on the page. It's another to have those images backed up by a multi-millionaire dollar Hollywood budget. And from the very first sight of an owl perched on the drive road sign to the closing shot of the Hogwarts Express pulling away from the station with the majestic school sitting high on the hills behind, we know that every golden galleon has been well spent. And that's why this faithful adaptation won't fail to win over the book's fans with its wow factor. It thrives on audience recognition. John Williams' score swells at the key moments. Here's your first glimpse of Hogwarts. Even though a few of the book scenes have been cut, fans probably couldn't hope for a better adaptation. It bodes well for the rest of the series when strong stories start taking precedence over setup. You know what? Just like how we grew up watching Harry Potter movies, even the characters in it
grew up acting in Harry Potter movies. Daniel Radcliffe, Emma Watson, and Rupert Grint were kids when they first started acting in the first movie in the Harry Potter series. They were just 11 years old. Yup, since then, all these actors have come a long way. Now, the next movie in the franchise is Harry Potter and the Sorcerer's Stone. The start to the Harry Potter film series is filled with visual splendor, valiant heroes, spectacular special effects, and irresistible characters. It's only fair to say that it's truly magical. The settings managed to be sensationally imaginative and yet at the same time so clearly believable and lived in that you'll think you could find them yourself. If you could just get to platform 9 3x4, right? All of us have been there. The adult actors are simply and completely perfect. Richard Harris turns in his all-time perfect performance as Headmaster Albus Dumbledore. Maggie Smith brings just the right tone of dry asperity to Professor McGonagall. And Robbie Coltrane is a half-giant with a heart to match as Hagrid. Alan Rickman provides shivers as Potions Master Professor Snape, and the brief glimpse of Julie Walters will make you glad you'll be seeing more of her in future movies. As far as Harry knows, his parents were killed in a car crash when he was an infant, and he's stuck with his aunt and uncle, Petunia and Vernon Dursley. Like a modern Cinderella, Harry sleeps in a closet and waits on his relative's hand and food while his pudgy cousin Dudley is spoiled rotten. But as Harry's 11th birthday approaches, all of that changes. A gentle giant named Rubius Hagrid shows up to inform Harry that he is a wizard by birth and invite him to study at Hogwarts School of Witchcraft and Wizardry. At Hogwarts, Harry finds much of what his pitiful life has lacked. Close friends, bits of his own family history, magical skills, recognition, and a starting position on the Quidditch team. An honor unheard of for a first year. But he also gets a few things he didn't bargain for, including a mystery and a ferocious three-headed dog named Fluffy. Most formidably, he finds he is the object of renewed hatred from the evil Voldemort, who killed his parents. Harry meets the challenge head-on and faces off with this villain so wicked, other wizards won't even speak his name. Voldemort gets what's coming to him, but you can be sure he'll be back in the sequels. Hey, remember how we used to pretend and used to take sticks and start waving them in the air as if they were magic wands? Yeah. Accio, it used to summon objects. Alohomora, it used to unlock. Avada Kedavra, murders opponent. Crucio, tortures opponent. Expecto Patronum creates a Patronus. Expelliarmus disarms your opponent. Flipendo knocks an object backward. Incarcerus ties someone up. Oh my god, I'm tied up now. Really? Incendio starts a fire. Levicorpus hangs victim upside down by feet. Oh, how cruel. Huh? Lumos creates light at one tip. Obliviate erases memories. Prior Incantato reveals a one's last spell. Raditio reduces items to original size. Reducto blasts solid objects aside. Ridiculous use the spell and laugh to defeat a boggart. Serpenstorio produces snake. Silentio, silence victim. I think you need it, Vibisha. Sonorous amplifies voice. Specialis Revelio reveals hidden secrets or magical properties. Stupefy spell knocks out opponent. Wingardium Leviosa makes an object fly. That was nice, no? I wish it was in real life. Yeah, true. The next movie is Harry Potter and the Prisoner of Azkaban. Harry Potter is growing up. The voice is deepening. The shoulders are broadening. And hooray, you no longer feel like a creep for having a little crush on Daniel Radcliffe. Whoops, did I say that out loud? Say what you will, I see him making the jump from a child star to adult actor in a way that Haley Joel Osment only dreams of. Appropriately, this third film in the Harry Potter series has matured along with its young stars. At first glance, the storyline itself is relatively simple. Sirius Black has escaped from Azkaban prison and young Harry is on his hit list. But the reality is that this movie is about being a teenager
and all the trials and tribulations that go with it. On one level, Harry is like any other kid at school. He puts up with torment from bullies, gets into scrapes with his teachers, and hangs out with his friends. But this is not just any school. This is Hogwarts School of Witchcraft and Wizardry. And Harry has a whole other set of problems, like an escaped madman who may just want to kill him, for example. Visually, this is much darker film and it is a sumptuous treat for the eyes. There is so much incredible detail in the sets that it's impossible to observe it in all one sitting. All the staples from the other films are there. The painting stock, the staircase move, ghost room, the hall. Watch out for the knights on horseback crashing through windows. The special effects are all top notch. A word of caution for any parents, there are some genuine scares here. The Dementors are particularly nasty and I would certainly think twice about letting very young children watch this film. This is without even considering its running time, 2.5 hours, which is very long time to expect some children to sit still. But I love the movie. Now, let's go to the next movie. Huh. This is Harry Potter and the Goblet of Fire. When Hogwarts hosts the prestigious and dangerous Triwizard Tournament, the Enchanted Goblet of Fire inexplicably selects unqualified 14-year-old Harry as a competitor. Thus, he has to face 3 terrifying tasks while a dark power gathers foes against him. Even scarier, he has to get a date for the Yule Ball. Oh my god, that is really bad. The 4th offering in the Harry Potter franchise sees a boy who lived and his chums trying to get through another year at the increasingly dangerous Hogwarts School of Witchcraft and Wizardry. This means, as ever, secrets and trickery within, hostilities with classmates, and life-threatening magical sports days. New to the mix is the embarrassing reality of tortured adolescents with sexual awakenings and brooding mood swings by the added distraction of glamorous foreign exchange students. This is certainly not a movie for young children, however engaging its characters and comic tortures. Teen angst and relationship problems are pretty boring if you're 6. I love the movie. Now let me not tell more. I'll wait for it. Your imagination to take over. Come on. Harry Potter and the Order of the Phoenix picks up where the tale left, while Harry having terrible flashbacks of those events, and the terror isn't only in his head. Evidence is mounting that Voldemort is recruiting followers, building an army in an attempt to return to his former power. To keep pace, the Weasley parents, Sirius Black, Remus Lupin, and other friends reunite the Order of the Phoenix, a society of good wizards created by Albus Dumbledore during Voldemort's previous rise. The Ministry of Magic, however, prefers to bury its collective bureaucratic head in the sand and pretend that nothing unusual is happening. Harry and his mentor, Dumbledore, refuse to parrot the Ministry's version of the story, so they set up as mutineers. In retaliation for their supposed disloyalty, the Ministry sends Dolores Umbridge to Hogwarts School of Witchcraft and Wizardry. Her sticky sweet voice and perpetually pink wardrobe are just a cover for her dictatorial designs. In short order, she manages to take out Dumbledore and take over his headmistress. You can imagine how cruel she is. Balking at Umbridge's unconvincing assurances that the wizarding world is perfectly safe, Harry and his friends, as if to parallel the Order of the Phoenix, also creates a secret society in which Harry teaches the others to defend themselves against the dark arts. As Harry's flashbacks get stronger, they become interspersed with visions of what may or may not be happening in the present. In a dark room within the Ministry of Magic itself, it's there that a confrontation takes place that will bring the truth about Voldemort to light for the entire magical world. The next movie is Harry Potter and the Half-Blood Prince. Voldemort is tightening his grip on both the Muggle and Wizarding worlds, and Hogwarts is no longer the safe haven it once was. Harry suspects that dangers may even lie within the castle, but Dumbledore is more intent upon preparing him for the final battle, and he knows is fast approaching. Together, they work to find the key to unlock Voldemort's defenses, and to this end, Dumbledore recruits his old friend and colleague, the well-connected and unsuspecting bon vivant Professor Horace Slughorn, whom he believes holds crucial information. Meanwhile, one student remains aloof. He is determined to make his mark.
Love is in the air, but tragedy lies ahead, and Hogwarts may never be the same again. You know, that's the epic line. I love that line actually. Thank you. Love is in the air, but tragedy lies ahead, and Hogwarts may never ever be the same again. Oh my god, such deep meaning in it. Then, hey, what are you guys waiting for? The much awaited finale, Harry Potter and the Deathly Hallows Part 1. Based on the novel by Harry, Hermione and Ron, they've all grown up together. The horrors they met at Hogwarts are but nostalgic memories. They're cast out now into the vastness of the world on their own, and Voldemort and his Death Eaters draw ever closer. How to end the most lucrative film franchise of all time? By stringing it out for as long as possible. Thus, the final book in J.K. Rowling's ludicrously successful stories has been turned into not one but 2 installments, a delight for Potter fans and a gift to the accountants at Warner Bros. So, part 1 is the beginning of the end, and director David Yates set out his stall early. These are dark times, there is no denying. The wizarding world has become a very dangerous place. The plot sees Harry, Hermione and Ron on the run from Lord Voldemort and his henchmen. They must sever ties with home and Hogwarts and go it alone. Along the way, they embark on a quest to track down various things which will help them fight the evil forces: a Horcrux containing a silver of Voldemort's soul, the sword of Gryffindor, the meaning of a pendant that holds the key to the Deathly Hallows. Explanation of all this is provided for Harry Potter novices, but a familiarity with the books is certainly an advantage. Without doubt, this is the scariest Potter film so far. There are moments when even adult film goers will be watching through their fingers. A scene in which Hermione is tortured, albeit heard rather than seen. Another in which a Hogwarts teacher comes to a very unpleasant end. Now, and if you're scared of snakes, you might not want to give this film a miss altogether. Don't watch it. Now, do you all want to know what happens in the last installment of the Harry Potter series? Should I tell you all? Arija, tell me. Should I tell them all? No, let's just keep the suspense. Should be? Yeah. There should be a suspense, right? Yeah. We can't be telling them all. Definitely. Yeah. Now, I am curious now. You know, if I were a Harry Potter fan and I hadn't watched the last installment, I'll be like going right away to watch the film. Definitely after this 20-minute talk. Yeah, but then I think, I'm not supposed to tell it. What do you think? Yeah, I agree with you. Yeah, fine. So does my friend Priyanka. Okay, cool. So I'm going to leave it to you. All your imagination. Imagine all you want. What will happen at the end? Will the boy who lived be alive, or will he die? I'm just hoping that he lives. He lives, yeah. He's a hero after all. He shouldn't be dying. True. Will the good stand out, or will the evil win? Definitely the good, Vibisha. What will happen? Oh my god. To know more, now go and watch all the installments of Harry Potter, and you're sure to be left bedazzled. Until then, it's bye from Vibisha and Arija. See you next week. Keep listening to VIT Community Radio 90.8. Ta-da, bye. Bye. மெல்லிய நிகழ்வுகளில் தொடங்கி நெஞ்சை கசக்கும் நிகழ்வுகள் வரை நீளும் நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8 உணர்வுகள். உணர்வுகள் இது எதை குறிக்குது? நம்மோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளால நம்மோட மனசுல ஏற்படுற அழுத்தம், அந்த அழுத்தத்தால நகர்த்தப்படக்கூடிய நம்மளோட வாழ்க்கை, உணர்வுகளும் நிகழ்வுகளுமா மாறி மாறி நம்மளோட வாழ்க்கையை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை. இந்த நிலையை நம்ம மனசு திரும்ப திரும்ப அலசி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் உணர்வுகள். உங்க மனசு என்ன உணர்தோ அதுதான் உங்களோட நடவடிக்கையா பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிக்கிற விஷயங்களை தான் விஐடி பண்பலையில இப்ப கேட்க போறீங்க. மனதை வருடும் உணர்வுகளை கேட்டு நடப்போம் வாங்க.
பூனையின் தேடல். மனதை வருடக்கூடிய உணர்வுகளை பற்றி பேசுவோம், அதை கேட்டு நடப்போம் வாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன பூனையின் தேடலை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. ஊரை விட்டு ஊர் வந்து வேலை செய்கிற பல பேரில் நானும் ஒருத்தன். என்ன தான் ஊரை விட்டு ஊர் வந்துட்டாலும் சொந்த ஊருன்றது நமக்கு இன்பமான ஒரு ஊர் தானே. அந்த ஊருக்கு திரும்ப போகணுன்ற ஒரு எண்ணத்தோட காத்திருந்த அந்த நேரம் தான் எனக்கு விடுமுறையும் வந்துச்சு. விடுமுறைன்னு பார்த்தா 2 நாள் தான். ஆனால் அந்த 2 நாள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்துச்சு. வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்த முதல் நிமிஷம் மனசில் ஏற்பட்ட சந்தோஷம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அம்மாவோட முகத்தில் அது அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோட மனசில் அந்த சந்தோஷம் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த தென்னை ஓலையில் வேயப்பட்ட குடிசை எவ்வளவு இதமாக இருக்குது. அந்த ஒரு இதத்தை மனசு உணருதோ இல்லையோ நம்ம உடல் கண்டிப்பாக உணரும். அந்த சில்லுன்ற காற்று அது மனசுக்கு மட்டும் இல்லை உடலுக்கும் ரொம்ப இதத்தை தந்தது. என்னோட அலுப்பு எல்லாமே அங்கேயே போயிடுச்சு. ஆனால் பையில் பெரிய அழுக்கு துணி மூட்டை கொண்டு வந்திருக்கனே, அது எல்லாத்தையும் துவைச்சி தான் ஆகணும். அது எல்லாத்தையும் அப்படி ஓரமாக வச்சுட்டு சரி அப்பா உட்காரலாம் அப்படின்னு உட்காந்தேன். மேலே பார்த்தா பரணி. அந்த பரணியில் என்னென்னமோ இருக்குது. ஒரு பெரிய குண்டான்லேருந்து சின்ன சொப்பு ஜாமான் வரைக்கும் அந்த பரணியில் தான் கிடக்கு. ஏங்க, நான் சின்ன வயசில் நடந்து பழகின நடவண்டி கூட அதே பரணியில் தான் கிடக்கு. ஆனால் அந்த பரணியில் ஏதோ ஒரு வித்தியாசம் இன்னைக்கு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு பூனை. அந்த பூனை சாதாரண பூனையாக இருந்தால் அந்த வித்தியாசம் எனக்கு தென்பட்டிருக்காது. அந்த பூனை ஒரு தாய் பூனை. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் குட்டி போட்டிருக்குன்னு நான் யூகித்தேன். அம்மா கிட்ட கேட்டப்ப அந்த பூனை மொத்தம் 10 குட்டி போட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தாய் பூனைக்கிட்டேருந்து ஒரு ஏக்கத்தோட ஒரு சமிக்கை வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன சமிக்கைன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அதனால அம்மாட்ட கேட்கலான்னு அம்மா கிட்ட கேட்டேன், ஏன் அந்த பூனை அப்படி கத்திக்கிட்டு இருக்குன்ட்டு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, அந்த பூனை மொத்தம் 12 குட்டி போட்டுச்சுல்ல அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா திடீர்னு ஏதோ ஒரு அவசர வேலையாக அடுக்கலைக்கு ஓடிட்டாங்க. சமையறையில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது அம்மாவோட வேலை, அதை அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி என்னவா இருக்கும் அந்த பூனைக்கு பிரச்சனைன்னு நான் மனசில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த பூனை எதையோ தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அந்த பூனைக்கிட்ட இருக்கு. சரி அம்மா அதுக்கப்புறமா திடீர்னு வந்து அந்த பூனை 12 குட்டி போட்டுச்சு. ஆனால் குட்டி போட்ட உடனேயே மொத்தம் 6 குட்டியை அந்த பூனையே சாப்பிட்ருச்சின்னாங்க. எனக்கு மனசு கேட்கவே இல்லை. எப்படி ஒரு தாய் பூனை தன்னோட குட்டிகளையே சாப்பிடும்? அந்த ஒரு விஷயம் என்னோட மனசுக்குள்ள ஒரு பெரிய ஊடாட்டத்தையே ஏற்படுத்திடுச்சு. சரி தாய் பூனை பசியில் 6 குட்டியை சாப்பிட்ருச்சு. சரி இப்போ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கு? அதோட ஏக்கம் இன்னும் தீரலையா? அதோட பசி இன்னும் தீரலையா? எதுக்காக இது கத்துது? எங்கள் அம்மாட்ட கேட்டப்போ அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த குட்டி பூனை தன்னோட குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு இடத்துக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 நாளாக அந்த பூனை அந்த குட்டிகளை வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 4-5 இடங்கள் மாற்றிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அடுப்பாங்கரையில் கூட கொண்டு வந்து அந்த குட்டிகளை வச்சுருந்துச்சான். அம்மா சொன்னோன்னே குடுகுடுன்னு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னாங்க. திடீர்னு எங்கள் அம்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு அந்த தாய் பூனையை பார்த்தாங்க. பார்த்து, உன் குட்டியை நீ எங்கே வச்சேனே தெரியல, இங்கெல்லாம் இல்லை, வேற எங்கேயோ வச்சிருக்க, போய் தேடி பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம். என்னடா அம்மா பூனைக்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவங்க திருப்பி என்னை பார்த்து, பூனைக்கு நம்ம பேசுறது புரியும் அப்படின்னாங்க. ஒரு தாய்க்கு தானே தாயை பற்றி முழுசாக தெரியும். அந்த பூனைக்குட்டி காணலை, எங்கே கொண்டு போய் வச்சோன்னு அந்த தாய் பூனைக்கு மறந்து போச்சு. ஆனால் அந்த தாய் பூனையோட பாசம் அது இன்னமும் என் கண்ணிலேயே நின்றுக்கிட்டு இருக்கு, மனசை விட்டு அகலாமல் இருக்கு. திரும்பவும் ஏதோ ஒரு ஏக்கத்தோட ஒரு சமிக்கை அந்த தாய் பூனைக்கிட்டேருந்து வந்துச்சு. நான் அந்த பூனைக்கிட்ட பேசலாமா வேணாமான்னு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தேன். அந்த பூனைக்கிட்ட நான் பேசினா அதுக்கு புரியுமா, இல்லை எனக்கு அந்த பூனைக்குட்டி எங்கே இருக்குனாவது தெரியுமா? அந்த பூனைக்குட்டி எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த பூனைக்கு நான் பேசினா புரியுமா என்னான்னு தெரியாது. ஆனால் அந்த பூனையோட பசி 12 குட்டியில் 6 குட்டியை தின்னு இருக்கு. ஆனால் அதுவும் ஒரு தாய். அந்த பூனையோட பாசம் ஒரே ஒரு குட்டி காணாமல் போச்சுன்னு எவ்வளவு நேரமாக கத்தி கத்தி தேடிக்கிட்டு இருக்கு. அதோட தேடல் என்னோட மனசை ரொம்பவும் ஒரு குழப்பமான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. திரும்பவும் அந்த பூனை ஏதோ ஒரு இயக்கத்தோட சமிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பூனையோட தேடல் கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு நான் விடுமுறை முடிஞ்சு வேலைக்கு திரும்ப வர வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த சமிக்கை ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உணர்வுகள் உங்கள் மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு உங்கள் VIT பண்பலை 90.8. உங்க வாழ்க்கையில உங்க மனதை வருடிய நிகழ்வுகளை வேலூர் மக்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். உணர்வுகள் நிகழ்ச்சியில கலந்துக்கங்க.
எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்க உணர்வுகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், விஐடி பண்பலை 90.8, விஐடி பல்கலைக்கழகம், வேலூர் 14. உணர்வுகள், மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8. என்னாச்சு பிரியா, சோகமா இருக்க? ஏன்டி ஸ்கூலுக்கு வரல? இனிமே நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்டி. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. என்னடி சொல்ற? உனக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலையேடி. உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? எங்க மாமா பையன் கூட தாண்டி கல்யாணமே. எனக்கு பிடிக்கல, நான் படிக்கணும்டி. முதல்ல இந்த காலை கட் பண்ணிட்டு 1098 நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுடி, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு பயமா இருக்குடி, அவங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? சொல்றது செய் பிரியா. 1098க்கு உடனே கால் பண்ணு. ஹலோ, சைல்ட் லைன், சொல்லுங்க. சார் எங்க அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க சார். நான் படிக்கணும் சார். நீங்க எந்த ஊருமா? அட்ரஸ் சொல்லுங்க. நாங்க சைல்ட் லைன்ல இருந்து வரோம். எங்க உங்க பொண்ணு? குழந்தை திருமண தடை சட்டத்தின்படி 18 வயது பூர்த்தியாகாத பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்தல் தண்டனைக்குரிய குற்றமாகும். சமூக பாதுகாப்பு துறை, சைல்ட் லைன் 1098, காவல்துறை என பல்வேறு வழியாக புகார் அளிக்கலாம். குழந்தை திருமணங்களை தடுப்போம், பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்குவோம். குழந்தைகள் நலன் கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்பு துறை, தமிழ்நாடு அரசு. என்ன கேண்டீன் அண்ணா, இன்னைக்கு டீல இஞ்சி வாசனையே இல்லையே. ஐயா, இஞ்சி ரேட்டு அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் அதிக காசு கொடுத்து டீயை வாங்க மாட்டீங்க. அதனால தான் நானும் இஞ்சியை சேர்க்கல. என் நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீராம், இஞ்சி டீ குடிக்காம உன்னால வாழ முடியாதா? நீ என்னதான் செய்வியோ டீ குடிக்காம? ஜோக் நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க உண்மையிலே நல்லவங்கன்னா மற்றவங்கள பத்தியும் யோசிக்கணும். இப்போ நம்ம தலைவரை பாருங்க, அவர் நாட்டில் இருக்கிற எல்லார பத்தியும் யோசிக்கிறார்ல, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். அது சரி, மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா கொஞ்சமாச்சும் இருக்கணும். இல்லனா இந்த வாழ்க்கை பயனற்றது. அப்புறம் விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நீங்க ஒரு உண்மையான மனுஷனா இருந்தா மனித நேயத்தை பின்பற்றி அதே மாதிரி நடக்கணும். என்னாச்சு தம்பி? ஸ்ரீராம் மாமா, கடவுள் ரொம்ப மோசமானவர். ஷாருக் தம்பி, என்ன நடந்துச்சு? நீங்க என்ன பண்ற? என்னாச்சு தம்பி, சொல்லுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஸ்ரீராம் மாமா, உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல பீட்டர், அவரோட பையன் மெல்வின் என்னோட உயிர் நண்பனா இருந்தான். தம்பி, நண்பனா இருந்தான்னு ஏன் சொல்றீங்க? இப்போ அவர் உங்க நண்பன் தானே? இல்ல, இப்போ அவன் இல்ல, இனிமேலும் வரமாட்டான். மெல்வின் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போனான். அப்போ அவனுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அவனுக்கு தலையில பலமான காயம். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் டாக்டர் அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவனோட மூளை இறந்துருச்சுன்னு சொன்னாரு. அதான் பீட்டர் மாமா அவருக்கு லீவ் அப்ளை பண்ண என்ன ஆபீஸ்க்கு அனுப்புனாரு. அவனோட சின்ன பையனை பீட்டர் இழந்துட்டான்பா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா மாமா, மெல்வின் தன்னோட உடல் உறுப்பை தானம் பண்ணி 9 பேருக்கு உயிர் கொடுத்துருக்கான். அவன் சாகும் போது கூட ஒரு பெரிய தானம் பண்ணியிருக்கான். எப்படி? பீட்டர் மாமா குடும்பத்தை சேர்ந்தவங்க சரியான நேரத்துல மெல்வினோட உடல் உறுப்பை தானம் செஞ்சு ஒரு பெரிய உன்னதமான காரியம் செஞ்சாங்க. அப்படியா? உறுப்பு தானம்னா என்ன? நாங்க அத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா என்ன நடக்குது எப்படிங்கறத பத்தி எங்க கிட்ட முழுமையான தகவல் இல்ல. இதோ உங்க பாஸ் வராரு, அவர்கிட்டயே கேளுங்க. ஏன்னா அவர்தான் உறுப்பு தானம் செய்ய பீட்டர் மாமாக்கு அறிவுறுத்தினாரு. சார், உறுப்பு தானம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. உறுப்பு தானம்னா என்ன? நீங்க உடல் உறுப்பு தானம் பத்தி கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இறந்த பிறகு நாம உடல் உறுப்பு தானம் செஞ்சு பிறருடைய வாழ்க்கையை காப்பாத்தலாம். அதோட ஒரு நபரோட வெவ்வேறு உறுப்புகள் மூலமா நீங்க 9 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். 9 பேருக்கு வாழ்க்கையா? ஆமா, உடல் உறுப்பு தானங்கிறது மெல்வின் மாதிரியான ஒருத்தருடைய மூளைச்சாவை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது. உடல் உறுப்பு சேதமடைஞ்சு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு உடல் உறுப்பு தேவை. அப்பதான் இவங்க உயிரோட வாழ முடியும். அதோட மூளை இறந்ததுக்கு அப்புறம் தான் உறுப்பு தானம் செய்ய முடியும். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொந்த விருப்பத்துல தான் உறுப்புகளை தானம் செய்யறாங்க. ஆனா சார், பொதுவா உறுப்புகளை தானம் செஞ்சா
அடுத்த ஜென்மத்துல அந்த உறுப்புகள் இல்லாம பிறப்போன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க இதயம் தானம் செய்யப்பட்டிருந்தா அடுத்த வாழ்க்கையில இதயம் இல்லாம ஒரு நபர் பிறக்க முடியுமா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. ஜீவா, நீங்க உங்க இதயத்தை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல காமெடி. ஆனா சார், உடல் உறுப்பு தானம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு எதிரானது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் கடைசி காரியங்கள் செய்யறது நம்ம வழக்கம் இல்லையா? அதெல்லாம் எப்போ செய்ய? நம்மோட வேதங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதும் தான் உண்மையான பக்தி. அதோட உடல் தானம் செய்பவருடைய உடல் தானத்துக்கு அப்புறமா அது சிதைக்கப்படுறது இல்ல, உடல் ரொம்ப மரியாதையோட திருப்பி தரப்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒருத்தர் வாழும்போது நிறைய சேவைகள் செய்யலாம், ஆனா இறந்த பிறகும் நிறைய பேரை வாழ வைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இந்த ஒரு உன்னதமான காரணத்துக்காகத்தான் உடல் உறுப்பு தானம் பத்தி நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். முதலாளி சார், நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்பினா அதுக்கு நான் என்ன செய்யணும்? உண்மையிலேயே நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப சரியான ஒரு யோசனை. உடல் உறுப்பு தான சேவைக்காக மோகன் ஃபவுண்டேஷன் நிறைய வேலைகளை செஞ்சிருக்காங்க. அவங்கள நாம தொடர்பு கொண்டா உடல் உறுப்பு தானம் பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த எண், அதாவது 180010371000. இது புனித சேவைக்காக 24 மணி நேரமும் இயங்குது. இங்க நீங்க எல்லா தகவலையும் பெற முடியும். இங்க பாத்தீங்களா, இதுதாங்க என்னோட உடல் உறுப்பு தான அட்டை. இது கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உடல் உறுப்பு தானம் செய்ய ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உறுப்பு தான அட்டையை வாங்கிக்கோங்க. சார், நாங்களும் அந்த மாதிரி உறுப்பு தான அட்டையை பதிவு செய்ய விரும்புறோம். இந்த வாழ்க்கை யாருக்காவது பயனுள்ளதா இருந்தா அது மிகவும் நல்லதுதானே சார்? இதே மாதிரி எல்லாருமே ஒரு சிறந்த மனுஷனா மாறதுக்கு சபதம் எடுத்து நீங்க உறுப்புகளை தானம் செய்யுங்க. உடல் உறுப்பு தானம் பற்றி மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 180010371000. இந்த படைப்பு SBI ஃபவுண்டேஷன், SBI கார்ட்ஸின் ஆதரவால் மோகன் ஃபவுண்டேஷனால் வழங்கப்பட்டது. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. You're listening to Vit Community Radio 90.8. This is your show Travel Bonanza, and I am your host Radhika. So friends, today we are going to explore a yet another destination. Today I am going to take you to one of my favorite places, Puducherry. It was earlier known as Pondicherry, a very popular destination amongst tourists from not only India but also abroad. It has been touted as a French Riviera of the East. It is described as one of the most beautiful cities in India and has been visited by people from all over the world for its extraordinary charm. This is a well-planned city and has a French influence that attracts tourists. Friends, before I share my experience with you, I am going to shed some light on the history of Puducherry. It signifies a new settlement or a new town. It has also been proved that the Romans visited the place around 1st century AD. At the beginning of the 4th century AD, the Pallava kingdom ruled for a short period, followed by different southern dynasties like Cholas, Pandyas, and later by Vijayanagar. After them, the Sultanate of Madurai. In 1674, the French governor named Francis Marin transformed this small fishing village into a grand port town. Puducherry first became famous when the French took an interest in the city. Although many wars took place between the English and the French managed to retain power in Puducherry. I was in Vellore and me and my friends made a plan of visiting this place. Puducherry from Vellore is only 4 hours away. It is easy to get a transport. Some choose to take a taxi or a car. We prefer to take a bus. The bus journey from Vellore to Puducherry is marvelous. I came across a very unique and beautiful type of vegetation. We arrived at the hotel.
Since Puducherry is a union territory, a lot of items are cheap. One can find a lot of items at a very subsidized cost. Thus, lodging, dining, and shopping all are extremely affordable. This is one of the reasons many filmmakers are choosing to go to this place for shooting. Many Tamil films are shot here. Now, many Bollywood and Hollywood filmmakers are also considering shooting in Puducherry. It has many shops that offer scooties for rental at an extremely reasonable amount. One can rent a scooty and move around on the beautiful roads in the morning and the evening. We took a couple of scooties. In the evening, we went to the Rock Beach. The Rock Beach is one of its most famous spots. The statues, cafes, waves striking against the rocks, the docks, the harbor to the right always attracts the fascination of a tourist. I found it to be such an amazing experience to sit on the rocks and let the waves just drench you with the water when they hit against the rocks. Near the beach, there is the Gandhi statue. The Gandhi statue is surrounded by 8 granite rocks and floor made of marbles. There is also a cafe nearby. We enjoyed a cup of coffee over there. In the evening, we took a walk near the Rock Beach. It was a very pleasant experience. Next day, early morning, we got ready to go to Paradise Beach. We all went there on our scooties. The drive towards that beach is very pleasant, and the roads also have very less traffic. The beach is around 7 kilometers away from the main city. On the beach, you get amazing coconut water. I relaxed sitting at one end of the sandbars and letting the water wash me. It's a lovely feeling letting the tide roll and hit you with cold water. There are a couple of thatched roof shelters providing to protect from the sun and also to keep your bags. Puducherry has beautiful temples. They have the Dravidian style of architecture. We visited one such temple. We went to Sri Vardaraja Perumal Temple. It is located on Mahatma Gandhi Road, Heritage Town. It is the temple dedicated to Sri Vishnu. Puducherry is also extremely famous for its churches. One that I visited was the Basilica of the Sacred Heart of Jesus. It is an oriental specimen of Gothic architecture. It contains rare stained glass panels depicting the events from the life of Christ and the saints of the Catholic Church. This church was built by the French missionaries. The Église des Sacré Cœurs de Jesus Pondicherry, as it is referred to in the French, attained the status of the basilica in 2011. The Catholic Church is one of the finest churches of the Puducherry. I was mesmerized by the beauty of this church. Its amazingly crafted architecture. It was very peaceful inside. The next thing we explored was Auroville. Auroville, also the City of Dawn, is an experimental township in Villupuram district in the state of Tamil Nadu, India, near Puducherry in South India. It is meant to be a universal town where men and women of all countries are able to lie in peace and progressive harmony above all creeds, all politics, and all nationalities. Purpose of Auroville is to realize human unity. In the middle of the town is the Matri Mandir. The Matri Mandir, golden metallic sphere in the center of the town. Silence is maintained inside the Matri Mandir to ensure the tranquility of the space and entire area surrounding the Matri Mandir. It is called the Peace Area. It is one of the most peaceful places that I have been to. It is very good for meditation. We spent close to 6 hours in the Mandir, and in Auroville city, we went to some shopping. There were a lot of amazing crafts that were being sold there. There were some stalls for spices and dry fruits. The next day, we went to French colony. It is the formal capital of the French territories in India, in Puducherry. It was established in 1674 by Francis Martin, the first director of the French East India Company. Whole township is laid out in a grid pattern, with parallel streets crossing each other at right angle. With its elegant colonial mansions, either side trees, parks, bars, cafes, formed part of the French colony running along the Bay of Bengal. When I entered the French colony, I was mesmerized by its beautiful architecture and the color of the building. A well-managed houses with clean and smooth roads. This place for shopping, you can buy everything. It will provide you with a lot of shop for different purposes. For example, painting, gallery, etc. I found it a wonderful place to walk. French colony is also amazing for its cuisine too. It has a lot of amazing cafes. We had lunch in a pizza parlor. It is extremely popular for its pizza.
The overall quality, taste, and presentation of the pizza was very good. It had a perfect blend of ingredients and topping of the crust. Even the service was good. The French cuisine also here is amazing. There are various dishes that are served. One of them is a quiche. A quiche is a popular French savory. It is an open-baked tart with savored egg, custard filling with cheese, meat, seafood, and vegetables. Another one is steak frites. It is beef steak with French fries. It is the French bistro's favorite dish. Another dish is coq au vin. It is a classic French chicken casserole. It is chicken braised with wine, lardons, mushroom, and garlic. Another one is the bouillabaisse. A bouillabaisse is a traditional fish stew from southern France. The stew typically contains several kinds of fresh fish and locally available seafood. There are a lot of popular French desserts also served. One of them is crepes. It is a very thin pancake served as dessert or as a savory dish. Dessert crepes are served with variety of fillings, from simplest icing sugar, the chocolate sauce, Nutella, marmalade, banana, cream, etc. Then there is the creme brulee, also known as caramel custard. The custard base is generally flavored with vanilla. Sugar is generally sprinkled on top and burnt using a cooking blowtorch. Another one, which is my favorite, is the croissant. It is a fluffy crescent-shaped pastry made of layered dough and butter. There are a lot of delicious French pastries also served. They are made with whipped cream, butter, chocolate, fruits, nuts, etc. Not just the French, but we also tried the authentic Tamil cuisine. We tried biryani, kadhai, mutton, and country chicken. The taste is very different and it is a must try. We tried both the fish and chicken gravy. Meals are fantastic. Friends, I would definitely urge you to try chicken kamakshi and also their pepper chicken. For vegetarian also, there are certain restaurants. They have an amazing thali. We ordered podai dosa, pongal and idiyappam. They were all great and the filter coffee was also very good. In the evening, I went to Oro Beach. It is more of a traveler beach where you can take a dip, laze around in the sun, enjoy the sunset. The next thing that we visited was French War Memorial. It is located on the Goubert Avenue. The French War Memorial was built in 1971 to commemorate the loss of brave French soldiers during the First World War. Every year on Bastille Day, July 14th, the memorial is illuminated and pays homage to the soldier. The next thing we visited was Pondicherry Museum. It is located in the Bharti Park in the center of the town. Pondicherry Museum houses various sculptures and other archaeological findings from the Archimedu Roman settlement, which is an ancient part. It is 7 kilometers away from the city. The museum also boasts of its various rare statues and bronze sculptures, which belong to the Chola and the Pallava dynasties. One can also know a detailed knowledge about the history of the French colonial in the museum. A collection of snail shells, temple lamps, and other handicrafts are also displayed in the museum. It is a must visit. One more thing that I would recommend you to visit is the Botanical Garden. Located south of the new bus stand in Puducherry, the Botanical Garden was founded in 1827. It is another example of French influence on Puducherry. It was originally laid out in a typical French-style garden, with gravel-lined paths, pruned trees, and fountains. The place features many different species of exotic plants and shrubs from all around the world. The garden also features a musical fountain, which has 2 shows during the evening and the weekend. I thought it was very beautiful. There is also Osteri Wetland and National Park. Located on Puducherry-Villapuram Road at a distance of 10 kilometers from the town of Puducherry, the Osteri Wetland and the National Park, the place has a huge variety of aquafauna and avifauna. The place is frequented by several tourists because of the houseboat services offered here. I saw several unique species of trees and herbs here to attract a huge number of migratory birds. It has thus become important ecological niche in the South Indian region. There are various birds and aquatic species found here, and that is why hence it makes a photographer's delight. It is a must visit for a shutterbug. Friends, if you are spiritual in nature, then I would recommend you visit Sri Aurobindo Ashram. There are some spirited community established by Sri Aurobindo Ghosh. The ashram has become one of the prime destinations for tourists
and spiritual seekers. The chief aims and the ideals of the ashrams are based on the teachings of Sri Aurobindo and Mira Alfasa. The ashram contains several offices, a library, a printing press, playground, art gallery, dairy, farms, etc. In the main building, there is an establishment of the marble samadhi, which is the resting place of Sri Aurobindo and Mira Alfasa. Another thing that we visited was the Bharti Park. Bharti Park is a green center of the French town and has lush trees provide ample relief from the scorching sun on a hot summer day. With children playing in the ponds, on the hill, grown-ups sitting or lying on granite benches, families coming for a picnic, and occasional sit-ins of the striking citizens, the park is the most appreciated public area in town. Strolling under the cool trees is as dynamic as it gets. The I Mandapam has the unmistakable center from which 4 lanes divide the park in almost 4 equal parts. The area is dotted with ancient sculptures and statues. Around it stands a number of stately buildings. There are various things that one can do in Puducherry. You can get yourself a massage and relax yourself. There are various massage parlors where you can enjoy different types of massages. One can also go for scuba diving. It was first started by the Australians. The Professional Association of Diving Instructions is actually the world's largest recreational diving membership and the diver training organization. It offers various number of certifications. The main core activities are scuba diving, swimming, etc. My scuba diving experience was wonderful. As we went down the water, everything moved at a snail's pace. Once we got to the bottom, we took pictures, moved around the plants and the rocks, tried to swim after the schools of fish and explored the deep waters as much as we could. The experience left me feeling serene and mellow. Another place you can visit is Rajnivas. It is located in Nehru Park, also known as Le Palais du Gouverneur, which means the governor's place. Once used by the French governor, this building presently serves as the official residence to the Lieutenant Governor of Puducherry. Friends, if you are into culture, then there is one thing that you must visit. It is the Sita Cultural Center. Sita Cultural Center, also known as South Indian Traditional Arts Society, this center is the ideal place to discover, learn and practice vivid art forms. It offers creative classes to Ayurveda, yoga and traditional dance forms like Bharatnatyam. India martial arts and Tanjore, a traditional form of Indian painting, are also taught here. By attending Indian cuisine cooking classes, visitors can learn to cook delicious Indian dishes using locally produced ingredients. Another special aspect about this place is the visitors not only get to learn exquisite art forms, but they can also appreciate the rich culture through stage performances, art exhibitions and other events. Most teachers and guides here can speak Tamil, English and French, and hence easily attend to Indian and foreign tourists. One more temple that is very famous in Puducherry is Manakula Vinayagar Temple. Manakula Vinayagar Temple is a Hindu temple. It is dedicated to God Ganesha. It is a popular pilgrimage site and the tourist destination. The temple is of considerable antiquity and presents French occupation of the territory. In history, there were many attempts to destroy the temple, but the temple was finally spared due to strong protests from the Hindu population and threat of British and Maratha invasion of the territory. For all the avid readers out there, there is a Roman Roland Library, one of the India's oldest operating libraries. It was established in the year 1827. The library has been named after the French scholar Roman Roland, who was also a close companion of Mahatma Gandhi. The library boasts of a huge collection of around 315,000 books in various languages. This library has been serving as an important study center for the rural folk. Inside the building, there is a separate section that is engaged to fostering the reading habits of children. An important feature of Roman Roland Library is its mobile library facility that has a stock of 8,000 books. Apart from these, other facilities like open access system, microfilm, etc. are also here. One more thing that is extremely popular in Puducherry is Duplex statue. The statue of Joseph Francis Duplex is situated on the beach road. You reach at the end of the promenade road, it's hard to miss.
Duplex was one of the integral part of Puducherry's colonial past. He was the governor of Puducherry between 1742 and 1754. Even though the Duplex left Puducherry in 1754, he got the French recognition only in 1870. Another popular tourist attraction is the Chunamar boat house in Puducherry. A popular tourist attraction, it is located 7 kilometers from Puducherry, surrounded by beautiful backwaters and stunning white sand beaches. Chunamar boat house is an ideal for boating and also a great picnic spot where one can relax in tranquil environment. You can also go down and set up a tent by the sea. Puducherry is extremely famous for its festivals. There is one masquerade festival. Masquerade or mask festival is celebrated sometime during March-April. Reflects one facet of the French sense of humor. It has unique masks and fancy costumes. Then there is Masi Magan festival. It is another important festival. On the full moon day of the Magan, thousands of people in good faith go to the seashore in early morning to have a holy dip in the sea for ablution of their sins. Then there is Virampattinam Car Festival. In the month of August, there is another famous car festival celebrated in Virampattinam, a fishing village near Ariyankuppam. On this day, the temple car with the image of the god basking in the finery is paraded around the village. Another festival there is Fete de Puducherry. Government of Puducherry organizes cultural fete at various locales in Pondicherry, coinciding with Liberation Day and Independence Day. One more very important festival is Sri Aurobindo's birth anniversary. Besides Independence Day, people of Puducherry also celebrate Sri Aurobindo's birth anniversary on the 15th of August. On this day, devotees queue up at the Sri Aurobindo ashram for paying homage to the great soul. So this was Puducherry. You can shop, dine, see and do various things. Hopefully, you will visit it and enjoy it as much as I did. This was for today. Next time, we will explore some other destination. This is your host Radhika signing off on your show Travel Bonanza. Keep listening to VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய்,
அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Welcome to Experts Talk in VIT Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Welcome, I'm RJ Surya. You're listening to VIT Community Radio 90.8. Today is a very proud moment for all of us VITians. Our alumni entrepreneurs are joining us on today's episode. I would like to introduce to you Pulkit sir. Hello, I am Pulkit Dubey, co-founder of ProHead, a performance marketing agency. Really happy to see you, sir. So I did learn that you are really great in marketing. Can you just say a few words that you would like to say to the generic audience about what marketing actually is? So I actually would like to focus on two things. Like for example, if you're in college right now and you're listening to this, the most important thing in college when you come in is you ask like, what's the matter with these chapters? There are so many societies, so many NGOs. Should I be participant of that? There is Gravitas, Rivera. The answer is, if you're working in any of these domains, if you're working as a coordinator, like you're doing the radio show right now, so all of these small elements teaches you a lot about what your corporate work experience would be. And when you're thinking about starting a business, there is always a thing which comes later on, which a lot of people did not look into, is how will you take this product to the market? And that's where marketing comes in, is what's the perception that you want to build for your product or service so that person actually appreciates you. So similarly, marketing is something which is how a person can actually perceive you and how you can ensure that your product or service is there at the right place in the right time. So for example, there is a rainfall that is about to happen, and if you can sell an umbrella at that point of time, that's where you will have the highest sale for an umbrella. So figuring out what the right product is for the right environment and making sure that the availabilities can be arranged is what the marketing core is. That's really great to know, sir. I do have a question up for you. In this new age of technology, how do you think technology actually impacts the modern marketing? So technology actually makes things easier. So for example, now you might have heard about ChatGPT and like how you can generate generative AI, where you can actually create a lot of content with just a prompt, right? So all of these are just a helpful tool for you in the end. So if you're able to identify the use of these tools faster, you would be able to utilize these tools for making your informed decisions even better. There is one major problem that a lot of people struggle with, is uniqueness, because you will get the same answer for every input, right? So to get that uniqueness in, just using all of these tools just as a gateway of understanding things slightly better, but in the end putting in your personal touch in terms of how you would like to present anything in a way, is something which will make you
you grow faster. So you can actually improve your skill set and focus on things which you already know and use these tools just as a supplement to grow. It's really great to know, sir. I did hear from you that we need a skill set for being a good marketer. Can you please say what are the required skills to be a good marketer? When you talk about marketing, the main skill set that actually comes in is basically there are two kind of marketing that can happen. One is your digital aspect of things, which is digital marketing. The other one is your offline, below the line marketing, where you can actually reach out on offline banners and stuff. So the primary skill set, if you want to be a marketer, it is to understand, say for example, if you're thinking about being a digital marketer, so there are different fields of it. One is in paid, where people will be giving you money that, okay, where would you like to invest this budget? Like for example, should you invest in Instagram? Should you invest in Facebook to be in front of your audience, right? The other part is organic, where you would like to come up with content where people can, if they're looking for certain thing, they're able to find you, which is your search engine optimization or organic marketing. So based on what is your skill set, if you are somebody who is very good with content, graphic design and other things, then you will focus on content and organic aspect more. If you are somebody who is very good with data, who understand that, okay, these are customer profiles, and you can actually identify and optimize things based on the insights that you're getting from the market, like based on which things that they're clicking to, how much time they're investing on your website, what is your conversion rate. If you're very good with data points, then performance marketing or your digital marketing for paid is something which will be more fruitful to you. So then the skill set that you can do is you can get certification from all of these leading platforms. So Facebook has Meta Blueprint systems and certifications. Google has a Skillshop certification for all their tools. So how to use these tools for the maximum setup, you will get the certification. Majority of the time they'll be free, but for example for Meta, they might charge you certain things. And if you're somebody who is very interested in, for example, trying to get any certification, even if it is paid, you can actually reach out to us and we can actually help you get those certifications or coupons for that certification, even if it is a paid one. It's really informative, sir. From being a VITN to becoming a successful entrepreneur, it's a really proud moment for us all that sir has reached the heights that he has reached right now. Sir, I would like to ask you to please say a few words of being a VITN in our college and how the experience was, what it has actually taught you to help you to go to the outside world and help you out. So the tagline for VIT, right? A place to learn and a chance to grow is something which is synonymous to everything that you can do. And my life is actually a testament of that. So this is the place where I learned about how to organize an event, how to find sponsorships, how to get those things executed, and actually help me turn my business into a profitable and a successful one. And this one, the college also helped me find good friends. So my co-founder is also from VIT. My wife, she is also from VIT. So the entire family and the things that I have created and have in my life 10 years down the line now is all because I was here and I met these wonderful souls who are ready to actually invest more time. So when you are in the college, I was doing internships. I used to come every weekend to actually make certain events and figure out different startups. So we started out multiple things. So now you have eSale, you have so many different projects. And the more you are actually interacting with each other, you are actually having that chance to learn about everything, about life, about work, about professions, execution. And whatever you do here, it'll help you grow in your life forever. So the mark of VIT will always be there. Like my business has a VITian founder, co-founder in my team. Actually, we hired a few people from VIT. So we had like 20% of workforce which was from VIT for first 5 years. And my life partner is also VITian. So overall, VIT will always have a mark in your life. So if you effectively use it, so be sure to ensure that you spend time in VIT more lively, go to your trips, do events, plan more things. And yeah. Sure, sir. I'll forever keep that in my mind for sure. Before I complete my course, I would really like to use all the knowledge that you have shared with me, sir. It's really been a very informative session with you. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. You're listening to Experts Talk in VIT Community Radio 90.8. The more the number of the flowers in a garden, the more beautiful it looks. We have with us another entrepreneur from VIT, and he's also an alumni. It's really proud to actually have sir here. I welcome to you guys Abhishek Kumar, sir. Welcome, sir. Hi, I'm Abhishek Kumar. Thank you so much for inviting me here. I'm a CEO of an AI startup, CyberEcon Private Limited. Thank you for being here. That's really great to hear, sir. Since 2020, we have seen a lot of changes in the integration of AI in the digital market and also in the daily life of all the people. So what do you think will be the impact of AI on a 30, 50 or even a century-year-old impact?
impact of AI on our lives? So that is a great question. I mean, when you look at the 10-year-old research, right, it was machine learning. Now the machine learning is old, and we have an even better science which is called deep learning, which has proven success in terms of if you guys have used ChatGPT. And people were not estimating that the deep learning research is going to be that fast forward, that is going to progress that faster. NVIDIA working on more and more hardware point of view, I mean chips. I think this technology is going to go much more faster in coming 3 to 4 years. I could not give a judgment on what is going to happen about next 50 to 100 years, because that is a big time frame, and AI can do a lot of things, and especially when we have an event rising up of quantum computing. So quantum computing and AI, when they will come together, it most probably give us a conscious artificial being. So it can go to any, I mean, if you think like an ideal scenario where humanity is on a different horizon, reach time one civilization, AI is actually going to take us to there. Right now it is still in a NLP and more, you can say it's more towards text based and image based and video, to some extent video based intelligence. But this intelligence is going to grow as the hardware will grow and as the algorithms will grow along with quantum computing. So ideally, if everything goes according to the plan, as again our Prime Minister Modi ji, I was attending another conference where he was giving a lecture, he has rightly stated that it can take us to a different level where we have a very advanced civilization as in humanity is progressing not only to Earth but to the Mars and other planets, but it can also destroy us. So if it goes into a wrong hand, especially to the terrorists. So that is how it is going to impact us in coming years. But if we just look at very short term, like what is going to happen in next 3 years. So if most of the discussions in the researchers or publication areas is about artificial general intelligence, because we have reached a chatbot which basically have passed Turing test, right? So basically if it is, you don't know whether you're talking to a human or not. So kind of human based mimicking intelligence is there, but eventually this will surpass it and it will reach super intelligence, and that is where the artificial general intelligence comes in, which can perform multiple tasks. So the possibility of coming artificial general intelligence is probably by 2025. So I know it's still 2 years, but this is where you guys will see that eventually a lot of companies like OpenAI, Microsoft, and X, they are actually aggressively working towards it. Even Meta has actually announced that they are going to AGI open source to everyone, and this is where our expertise comes in. At CyberRecon, we are building our India's first AGI, and according to the progress, we will reach there within short time. So we will witness another level of productivity where you can use one particular system to automate most of the tasks which diverse kind of tasks which a company or an organization is having. So this is how I see the future of AI becoming into an AGI. I'm actually shocked with all the information that I got from you, sir. Sir, you did mention that AI may become super intelligent, right? So what if AI surpasses us and it goes to the point where humans are no more required in any form of work? What do you think will the impact of such a situation be? Okay, so if we reach a situation where AI is doing, let's say, 99% of the task, and so it is again, we are reaching that society where a lot of people are free, right? But it doesn't mean that they are jobless, because again, everyone can be an entrepreneur. We will have more social kind of tasks, and since AI will evolve to that stage, you will probably see gaming sector will also enhance side by side. Quantum computing will enhance. So we will probably have real simulations, right? Will like a realistic world. So a lot of people, especially youngsters, will be spending time in those games. I think when it comes to an age group which is above 40, I say middle age and older age, those people are basically, I think they will be traveling to more spiritual areas, and they will be more spiritually awakened than before, because now you don't have stress to do the work, manual work. And basically they will try to remove most of the hurdles, the basic problems which we are having in a system right now. So with AI working on, I would say there no work, only play, but you will see that there is going to be a bipolarization in the society, where one are more spiritually inclined and one are completely enjoying their life by utilizing any substance abuse, and these things are going to go up in future. That is what I usually
think about how if everything is done by the AI, and you will have more time to enhance your creative skills, and basically I think humans eventually will go to more artistic work later on. And there might be a question come up, what if AI can do the artistic skills for you? What will happen to the artist then? So I think it is just a human nature that we value more to the human artist as compared to if AI is developing it. So there might be some galleries or where AI is going to prohibit it in that art, and humans will go to those arts or artistic values only, which are basically generated by human, and that is where they will have good earning and business from it. Okay, yeah. So Sir, we do have a few websites already that are actually doing those things. For example, I did hear about a website where it takes impression from previous artists, copies that in such a way it is unrecognizable, but make sure it's as up to the mark as the other ones, created by humans. So what do you think will happen if even artists are getting replaced by AI? Yeah, that's what I was saying. That is a habit of a human. That if I show you one art, this is an AI generated art, and then another art that is a human generated art. If they are like very similar in terms of their value, you will always value the human art first, isn't it? You will never value the AI art, because we know, okay, yeah, AI has done it. We know AI can do a lot of stuff. But if human can do that kind of quality, oh, this guy is good, right? So that artistic value will always, the human-centric value will always be there in the society to begin with. And since AI can do a lot of things, eventually we will get dependent on it, but we will not value its value, what it is proposing. On the other hand, we'll value more to the human-centric artistic values. So people will not go and see an AI which is giving a drama. They will go and see the humans which is doing a drama. And yeah, so more, I think social activities will increase a lot, because if you have more time, you can interact, meet, and have events, a lot of different kind of events. Again, we are at the end, we are a social animal, right? So that's where humans' values comes in. Sir, talking about being a social animal, you did hail from VIT. So how was the experience from being a VITian to going on to becoming a successful alumni entrepreneur? VIT was the best part of my life. That is the best time I have spent. 4 years in VIT from 2008 to 2012. When I was in VIT, I got a chance to have organized this Rivera team and Gravitas. So I was into this organizing committee, and I was also part of student council. So working with different kind of personalities that time actually helped me to learn these leadership capabilities, and these learnings eventually helped me to build my team in future into startups, and all those learnings which I had, I have implemented, and that's why I think that was the main reason. By participating in different events as much as I can, and especially as an organizer where you can lead a team, those kind of skills will eventually prepare you as an entrepreneur for future. That is where I would give highly value to VIT for providing me such a great environment of being a part of these great events, as well as a nurturing environment for the entrepreneurs to get successful later in life. That's really, really great to know, sir. I'm really proud to be sitting next to you, spend some time with you, and thanks for giving your time to me, sir. Thank you so much for having me here. I'm so grateful that I visited VIT after 10 years and I'm looking at my previous memories, all those physical memories where I remember all the buildings. It is really great to be back. And one advice for all the students: enjoy. This is the best time. Trust me, this is the best time you have in your life. College life will never come back. But when I say enjoy responsibly, thinking about your future, as well as build your connections here and get ready for a professional journey which you guys are going to get after your degree, right? So get prepared for that. And again, the culture is good, the students are good. Build connections with high value students. If your company is good, you are definitely going to be successful in future. Thank you so much. Thank you, sir. Thank you so much to have spent your time with you, sir. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार है, डूबी कश्ती उठा
दफन तेरा कमाल है। तेज है ये हवाएं, ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ ही है सदा रे, जज्बात अब है कफारे, अपना कोई मुझे पुकारे। अब जीत में भी गम है, मन अश्क से भी गम है, अब हद से ज्यादा सहारे। कच्चे धागे रिश्तों के, टूटे हाथों से तेरे, फिर न आएगी, मिटे लकीरें हाथों की। झूठी कसमें खाई न तू मेरा रांझना, मांग दी तेरे हाई न तू मेरा रांझना। It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Enumerate, E-N-U-M-E-R-A-T-E, to specify each member of a sequence individually in incrementing order. Synonym of the word enumerate is ordering, list. Antonym of the word enumerate is unsequential, and use it in a sentence format. He enumerated the reason for not wishing to leave the country. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். பேனா மரங்கள். ஊரெங்கும் முளைத்து நாடெங்கும் வளர்ந்து உயரம் ஏற்றம் கொண்டன பேனா மரங்கள். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களின் கனிகள் அறிவு எனும் ஆடை உடுத்தி அந்திம காலத்தில் ஒளி தந்து இனித்தன. மரம் நட்டவனுக்கோ அகரம் தெரியாது,
கனி கொண்டவனுக்கோ நட்டவனின் மனம் புரியாது. பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் இன்னும் நன்னீர் ஊற்றினான். பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் இன்னும் நன்னீர் ஊற்றினான். தலைமுறைகள் தாண்ட நன்னீர் மாறி பன்னீரானது. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல மரங்களை. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல பேனா மரங்களை. நடக்கும் வழிகளிலும் பேனா மரங்கள், உழும் நிலம் எங்கும் பேனா மரங்கள். பாறையிலும் பல்கி பெருகின பேனா மரங்கள். பாரபட்சமின்றி பாரெங்கும் பேனா மரங்கள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி. காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் இரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் இரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். விதை வித்தவன் விரும்பி உண்ணாது அமுதாய் அளித்தான் அடுத்த தலைமுறைக்காரனுக்கு. அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். புதையில் உதிர்த்த மரங்கள் உதிர்த்தன தன் மழலைகளை. மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனா மரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனா மரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனா மரக் கனிகள் மீது. இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனா மரக் கனிகள் மீது. பேனா மரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனா மரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனா மர விதைகளில் இன்று வீரியமில்லை. பேனா மரங்கள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். Little eyes and little teeth don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Wiggle man, wiggle man, wiggle. Every weekend that goes by,
run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. When we can let go, they run to you and they climb on you. Can't get enough of you. We go mad, we go mad, we go. We go mad, we go mad, we go. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, we go mad. We go mad. We go. Little hands and little feet, little eyes, those little teeth. Don't they make you smile? Don't they make you laugh? Every weekend that you run to you, they climb on you. Know you love them so, and they can feel it too. We go mad. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.